உனக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி, சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு நல்ல கருத்தோடு இன்றைய தினத்தை இனிதாய் துவங்குவோம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். நவம்பர் 28, 1893 நியூசிலாந்தில் முதல் தடவையாக பெண்கள் வாக்களித்தனர். நவம்பர் 28, 1994 ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய நார்வே மக்கள் எதிர்த்து வாக்களித்தனர். நவம்பர் 28, 2006 நாசாவின் நியூ அரிசான் தான் இயங்கி விண்கலம் புளூட்டோவின் முதலாவது படத்தை அனுப்பியது. நவம்பர் 28, 1990 லீ குவான் யூ சிங்கப்பூரின் தலைமை அமைச்சர் பதவியை விட்டு விலகினார். நவம்பர் 28, 1757 ஆங்கிலேய கவிஞர் வில்லியம் பிளாக் பிறந்தார். நவம்பர் 28, 1821 பனாமா ஸ்பெயினிடமிருந்து பிரிந்து கொலம்பியாவுடன் இணைந்தது. நவம்பர் 28, 1991 தெற்கு ஒசத்தியா ஜார்ஜியாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. நவம்பர் 28, 1939 கூடைப்பந்து விளையாட்டை கண்டுபிடித்த ஜேம்ஸ் நெய்ஸ்மித் மறைந்தார். நவம்பர் 28, 1890 இந்திய செயற்பாட்டாளர் ஜோதிராவ் பூலே மறைந்தார். நவம்பர் 28, 1694 ஜப்பானிய கவிஞர் மாட்சுவோ பாஷோ மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் கையெழுத்து. நல்ல கையெழுத்து நல்ல கல்விக்கும் மனப்பயிற்சிக்கும் அறிகுறியாகும். நல்ல கையெழுத்தின் நல் இயல்புகள் தெளிவு, அளவு, அழகு, இடைவெளி, விரைவு ஆகியனவாகும். பிறர் எளிதாக படித்து பொருளுணர்ந்து கொள்ளும் வகையில் தெளிவாக எழுத வேண்டும். எழுத்துக்கள் ஒரே அளவாய் சீராய் இருக்க வேண்டும். ஒரு வரியில் சில எழுத்துக்களை சிறியதாகவும் பெரியதாகவும் எழுதக்கூடாது. புள்ளி வைப்பது, கொம்புகள் இடுவது, வளைவுகள் செய்வது சரியாக இருக்க வேண்டும். எழுத்துக்களை சாய்க்காமல் செங்குத்தாக எழுத வேண்டும். சொல்லுக்கு சொல் தேவையான இடைவெளி விட்டு எழுத வேண்டும். பத்தியை தொடங்கும் போது சிறிய இடைவெளி விட்டு தொடங்க வேண்டும். எழுத்துக்களை
நெருக்கி நெருக்கி எழுதாமல் ஒரு எழுத்திற்கும் மற்றொரு எழுத்திற்கும் போதுமான இடைவெளி விட்டு எழுத வேண்டும். போதுமான வேகத்துடனும் எழுத வேண்டும். வரியொற்றி எழுதுதல், பார்த்து எழுதுதல், சொல்வதை எழுதுதல் என 3 நிலைகளில் கையெழுத்து எழுத நேரிடும். பொருள் உள்ள இடத்தில் நிறுத்தியும் மற்ற இடங்களில் தொடர்ந்தும் எழுத வேண்டும். மொழிக்கு நிலைபேறு அளிப்பது எழுத்தாகும். ஒளி வடிவத்திற்கு வரி வடிவம் கொடுப்பன எழுத்துக்களே. நல்ல கையெழுத்தில் நல்ல இயல்புகளை அறியலாம். எழுதுவதற்கு பயிற்சியே முக்கியமானதாகும். எழுத்துக்களில் தேவையற்ற வளைவுகளை சேர்க்கக்கூடாது. அடித்து அடித்து எழுதக்கூடாது. தரமற்ற தூவல்களை பயன்படுத்தக்கூடாது. வேகமாக மிதமாக எப்படி எழுதினாலும் எழுத்தின் வடிவத்தை குறைத்தும் கூட்டியும் சுருக்கியும் எழுதக்கூடாது. எந்த எழுத்து சரியாக எழுத வரவில்லையோ அந்த எழுத்தில் தனி கவனம் செலுத்தினால் நன்றாக மாற்றலாம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பது ஔவையின் வாக்கு. அணுத்திரளாகிய ஒளியே எழுத்தாவதால் அணுத்திரள் எழுத்திற்கு முக்கிய காரணமாகும். எழுத்தே மொழியாவதால் மொழிக்கு முதற் காரணம் எழுத்தாகும். கையெழுத்து நன்றாக இருந்தால்தான் தலையெழுத்து நன்றாக அமையும் என்பது நம் மரபு மொழி. கையெழுத்தை வளமாக்குவோம், அழகு தமிழை சித்திரமாக்குவோம் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோல் மொழி. இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம், என்னோட பேர் ரவிகேசவன். நான் சிறுதானியங்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறிட்டுருது, இன்க்ளூடிங் உணவு பழக்க வழக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளது மூதாதையர்கள்லாம் நிறைய சிறுதானியங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தினாங்க. சிறுதானியங்கள் அப்படின்னு நான் அதை சொல்கிறேன்னா ராகி, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி இதெல்லாம் தான் சொல்கிறேன். இன்றைக்கி அதெல்லாம் அழிஞ்சிட்டே வருது. இதற்கு காரணம் இன்றைக்கி நாகரிக உணவுகளை நம்ம எல்லாருமே அரிசி மற்றும் கோதுமை சார்ந்த உணவுகளை தான் நம்பி அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஏன் நம்ம அதை அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீரிழிவு நோய் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்றைக்கி டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா சென்னை அகில இந்திய லெவலில் 2வது இடத்துல இருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் எதை சொல்லுன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கம். அதில் பார்த்தீங்கன்னா அரிசி சார்ந்த உணவை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால தான். அதற்கு மாற்றாக இன்னைக்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய குணாதிசயங்கள் இந்த சிறுதானியங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த சிறுதானியங்கள் அப்படின்னு நான் சொன்னது எதுன்னா ராகி, சாமை, திணை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி இந்த 6 தான் மிக முக்கியமான உணவு. இது போக இதுலேயே பெருதானியங்கள் ஒரு 3 இருக்குது. அதாவது மக்காச்சோளம், கம்பு, சோளம் இந்த 3 இருக்குது. இந்த 3 தானியங்களும் நம்ம அதிக அளவு உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் சொல்கிறேன், சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா 1980களில் ஒரு 15 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு 2011-12 பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 5 லட்சம் ஹெக்டேர், அதாவது 30% கூட இல்லாமல் இருக்குது. இந்த கடந்த 3 வருடங்களாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் இணைந்து மில்லட் மிஷன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த சிறுதானிய பயிர்களை உழவர்களிடையே அறிமுகப்படுத்தி அதிக மகசூல் தருவதற்கான
முயற்சிகளை எடுத்துகிட்டு வரோம். அதில் ஒரு பங்காக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் நம்ம ஏன் சாப்பிடணும், அதற்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களில் எல்லா விதமான அதை வந்து ஆங்கிலத்தில் நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அதில் அதிக விதமான சத்துக்கள், எல்லா சத்துக்களும் இருக்குது. குறிப்பாக சொன்னீங்கன்னா ராகியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கால்சியம் வந்து வளரும் குழந்தைகளுக்கு எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அதில் கண்டிப்பாக இந்த ராகியை சார்ந்த ஒரு சிலது வந்து கண்டிப்பாக இருக்கவே செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரகு குதிரைவாளி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வரகு குதிரைவாளியில் இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்குலாம் தெரியும் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை ஏற்படும். அப்போ வந்து உடம்புல வந்து ரத்தம் குறைஞ்சிடும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சு, அதனால அயன் டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு அயன் டேப்லெட் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ என்ன ஆகும்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி எரிச்சல் வரும். அதை எல்லாரையும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க. அது ஒத்துக்காமல் அந்த ஒவ்வாமை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா குதிரைவாளி மற்றும் வரகு சார்ந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் வரகரிசி பொங்கலோ குதிரைவாளி பாயசமோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டேப்லெட்டுக்கே போக வேண்டியதில்லை. இதில் இருக்க இரும்பு சத்தை உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துரும். நீங்கள் ரத்த சோகையிலேருந்து விடுபட்டுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு வந்து சிறுதானியங்களை வந்து நீங்கள் கையிலேயே அரைக்கணும், இல்லை உலக்கையை வச்சு குத்தி தான் அதில் மேலே உள்ள உமியை எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த 3-4 ஆண்டுகளில் அதற்கு தேவையான மிஷினரிஸ், எல்லா விதமான மிஷினரிஸ் வந்து உங்களுக்கு, அதாவது தோல் எடுக்கிறதாகட்டும், அரிசி ஆக்கிறது, மாவு அரைக்கிறதுக்கான இயந்திரங்கள்லாம் பயன்பாடு அதிகமாயிருச்சு. அதனால யார் வேணாலும் இதை வந்து வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்கள் பசங்களாகட்டும் எங்கள் பசங்களாகட்டும் எல்லாருமே வந்து பிஸா பர்கர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயசம் இனிப்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி குக்கீஸ், நீங்கள் எந்த குதிரைவாளி ஆகட்டும், வரகு ஆகட்டும், ராகி ஆகட்டும், எல்லாத்துலேயும் குக்கீஸ் பிஸ்கட் வந்து தாராளமாக பண்ணி சாப்பிடலாம். அது உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி எதை வேணாலும் சொல்லுங்கள், முறுக்கு, அதிரசம், பாயசம், பக்கோடா, வரகு பிஸ்கட், கேக்கு, பிரெட்டு எல்லாமே நீங்கள் போடலாம். அடுமனை பொருட்களாகட்டும், பிழுதல் பொருட்களாகட்டும், அல்லது அவல் போன்ற பொருட்களாகட்டும் எல்லாமே நீங்கள் போடலாம். நீங்கள் சாதாரணமாக வெங்காய பக்கோடா போடுறதுக்கு பதிலாக கடலை மாவுக்கு பதிலாக சாமை மாவோ வரகு மாவோ யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எனர்ஜியும் கிடைச்சிரும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களை நம்ம கொடுத்தது தான் அது வந்து மிக மிக முக்கியம். அதுக்கு தான் சொல்கிறேன், இனிப்பு வகைகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுனால பிஸ்கட், இந்த சிறுதானியங்களில் பிஸ்கட் பண்ணலாம், சிறுதானியங்களில் பாயசம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அதற்கு தான் நாங்கள் நிறைய ட்ரைனிங், அதாவது பயிற்சிகள் வந்து நிறைய கொடுக்குறோம். 2 நாட்கள் பயிற்சி வந்து இலவசமாகவும் நிறைய கொடுத்துருக்கோம். இதை முதல் நாள் என்ன பண்ணுவோன்னா ப்ரொடக்ஷன், அதாவது எப்படி வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய சிறுதானியங்களை பயிர் பண்ணுறது அப்படின்ற பற்றி பயிற்சி. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா எவ்வாறு இதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது மதிப்பு கூட்ட பொருட்கள் எதை சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு பாயசம், பக்கடா, இல்லை வந்து பிழிதல் பொருட்கள், அவல் வகைகள் எப்படி தயாரிக்கிறது, இதை பற்றியான பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இது ஒரு பக்கம் இருக்கு. நமக்கு வந்து ஏரியா வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்த வேண்டிய நோக்கில் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏரியா வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அந்த ஏரியாவை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம்னா விதை உற்பத்தி அதிகமாக பண்ணுறோம். இப்போ விதை உற்பத்தி நாங்கள் நேரடியாக பண்ணாமல் உழவர்களின் பங்களிப்புடன் கூட விதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படின்னா நாங்களே உழவர்களை தேடி சென்று விதைகளை கொடுத்து அந்த விதைகளை அவங்களை எடுக்க சொல்லி அதை 2-3 தடவை நாங்களே சென்று அதில் வந்து களவன்களை நீக்கி அந்த விதைகளை நாங்களே திரும்ப பெற்று அதை வந்து விவசாயிகளுக்கு திரும்ப வந்து நாங்களே வித்துடுறோம். ஸோ அதாவது மிக குறைந்த விலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே போனீங்கன்னா வந்து எதை வாங்கினாலும் அதிக விலையாக இருக்கும். எங்கிட்ட விதைகளே வந்து 1 கிலோ 40 ரூபா தான். இவ்வளோ குறைந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உழவர்கள்லாம் ரொம்ப பழங்காலத்தில் இருக்கிற அந்த பழைய ரகங்களையே வந்து பயிரிட்டு வராங்க. அதான் பழைய ரகங்கள் எப்படின்னா அதிக விளைச்சல் தராது, குறைந்த விளைச்சல், அதிக வயதுள்ளவை. அதைக்கு மாற்றாக நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் குறைந்த வயதுடைய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், நீங்கள் எல்லா சிறுதானியங்களும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் இருக்குது. இதை வந்து நாங்கள் உழவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலே சொல்கிறேன், ஜவ்வாது மலையில் வந்து சாமையில் பார்த்தீங்கன்னா கோ4 சாமையை வந்து கிட்டத்தட்ட 70% வந்து எங்கள் கோ4 சாமை தான் எல்லா விவசாயிகளும் பயிரிடுறாங்க. ஏன்னா நாங்கள் விவசாயிகள்கிட்ட சென்று சொல்லும் போதே சொல்கிறோம், நீங்கள் வந்து எங்களுடைய அதிக விளைச்சல் தர ரகத்தை தான் பயிரிடணும்னு கிடையாது. உங்களோட ரகத்தையும் பயிரிடுங்க, எங்களோட ரகத்தையும் பயிரிடுங்க. அது ரெண்டுலேயும் எது நல்லா வருது நீங்களே ஒப்பீடு செஞ்சு பார்த்துட்டு அந்த ரகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். உழவர்களும் எங்களுடைய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை எடுத்து வந்து பயனடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி விதைகளை வந்து நாங்கள் வாங்குறது எல்லா விதையும் நாங்களே வாங்குறது இல்லை. பாதி விதையை பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் நீங்கள் கொடுத்து அதன் மூலமாக அதிக வந்து நமக்கு வந்து விளைநிலங்களில் சிறுதானியங்கள் பயிரிடுவதற்கான ஆவணமும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம்
விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் துளசி பற்றிய அறிவுசார் தொகுப்போடு உங்கள் பத்மபிரியா. துளசி மூலிகை செடியாகும். இந்திய, இலங்கை போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. ஏறத்தாழ 50 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய இச்செடியின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டவை. இது கோயில் பூஜையில், குறிப்பாக பெருமாள் கோயில்களில் பயன்படுத்தப்படுவதால் கோயில் பூந்தோட்டங்களில் வழக்கமாக காணப்படுகிறது. வீடுகளில் துளசியை வளர்த்து பூசிக்கும் வழக்கமும் உண்டு. இதற்கு துழாய், துளவம், ஸ்ரீ துளசி, ராம துளசி என்று வேறு பெயர்கள் உண்டு. துளசி இலையை ஆரோக்கியமான மனிதன் தினமும் உண்டு வந்தால் குடல், வயிறு, வாய் தொடர்பான பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் வராமல் தடுக்கலாம். சக்தியும் புத்துணர்ச்சியும் துளசி இலை மூலம் பெறலாம். வாய் துர்நாற்றத்தையும் போக்கும். துளசியில் உள்ள மருத்துவ குணங்களை இப்பொழுது பார்க்கலாம். துளசி இலையை போட்டு ஊற வைத்த நீரை தொடர்ந்து பருகி வந்தால் நீரிழிவு எனப்படும் சர்க்கரை வியாதி நம்மை நாடாது. துளசி இலையை எலுமிச்சை சாறு விட்டு நன்கு மை போல் அரைத்த அந்த விழுதை தோலில் தடவி வந்தால் படை, சொறி இருந்த இடம் தெரியாமல் மறையும். துளசியை கஷாயம் இட்டும் சூரணம் செய்தும் சாப்பிடலாம். இருமல், சளி, ஜலதோஷம், கிருமி நாசினி பல்வேறு வியாதிகளையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் படைத்தது. துளசி நம் உடலின் உள்ளே இருக்கின்ற வெப்பத்தை ஆற்றக்கூடிய தன்மை உடையது. குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி மற்றும் இருமல் போக்க துளசி சாற்றுடன் சிறிது தேன் கலந்து கொடுத்தால் குணமாகும். சரும நோய்களுக்கு துளசி சாறு ஒரு சிறந்த நிவாரணி. எந்த விதமான வைரஸ் தாக்குதலும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வல்லமையும் இதற்கு உண்டு. துளசி இலை, முற்றிய முருங்கை இலை சம அளவு எடுத்து இடித்து 50 மில்லிலிட்டர் அளவு சாறில் 2 சிட்டிகை சீரக பொடி சேர்த்து காலை மாலை என இருவேளை உட்கொண்டால் இரத்த அழுத்தம் குறையும். துளசி இலை சாறுடன் எலுமிச்சம் பழம் சேர்த்து சிறிது சூடாக்கி அதனுடன் தேன் கலந்து உணவுக்கு பின் உட்கொண்டால் உடல் எடை குறையும். குப்பைமேனி இலையையும் துளசி இலையையும் சம அளவு எடுத்து நிழலில் உலர்த்தி தூள் செய்து வைத்துக்கொண்டு இந்த சூரணத்தையும் தினமும் இருவேளை வேளைக்கு 2 சிட்டிகை என எடுத்து நெய்யில் குழைத்து தொடர்ந்து உட்கொண்டால் மூலச்சூட்டினால் ஏற்படும் கருப்பு நிறம் மாறும். துளசி இலையை ஒரு செப்பு பாத்திரத்தில் நீர் விட்டு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை எடுத்து இலையோடு சேர்த்து அருந்தி வந்தால் சிறுநீரக கல் படிப்படியாக கரையும். இவ்வாறு 1 மண்டலம் அருந்துவது நல்லது. கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு பூச்சிகடிகளால் சிலருக்கு உடலில் அலர்ஜி உண்டாகி சருமம் பாதிக்கப்படும். இந்த பூச்சிகளின் விஷத்தன்மை நீங்க துளசி இலையின் சாறு எடுத்து அதனுடன் சம அளவு தும்பை சாறு கலந்து 1 வாரம் அருந்தி வந்தால் விஷம் எளிதில் இறங்கும். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் துளசி அறிவுசார் தரவுகளோடு உங்கள் பத்மபிரியா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here at Data Chunks to speak out a few points on holograms. If you want to see a hologram, you don't have to look much farther than your wallet. There are holograms on most driver license, ID cards and credit cards. If you're not old enough to drive or use credit, you can still find holograms around your home. They are part of CD, DVD and software packaging, as well as just about everything sold as official merchandise. Unfortunately, these holograms, which exist to make forgery
more difficult aren't very impressive. You can see color changes and shapes change when you move them back and forth, but they usually just look like sparkly pictures or smears of colors. Even the mass-produced hologram that feature movie and comic book heroes can look more like green photographs than amazing 3D images. On the other hand, large-scale holograms illuminated with lasers or displayed in darkened rooms with carefully directed lighting are incredible. They are two-dimensional surfaces that show absolutely precise three-dimensional images of real objects. You don't even have to wear special glasses or look through a ViewMaster to see the images in 3D. If you look at these holograms from different angles, you see objects from different perspectives, just like you would if you were looking at a real object. Some holograms even appear to move as you walk past through them and look at them from different angles. Others change colors or include views of completely different objects depending on how you look at them. Holograms have other surprising traits as well. If you cut one in half, each half contains whole views of the entire holographic image. The same is true if you cut out a small piece. Even a tiny fragment will still contain the whole picture. On top of that, if you make a hologram of a magnifying glass, the holographic version will magnify other objects in the hologram just like a real one. Once you know the principle behind holograms, understanding how they can do all this is very easy. So, it's time for you all to explore. You have heard about holograms at Dera Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Dera Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Dera Chunks. ஒரு முடிவில்லாதது உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது இடைநில்லாதது ஒரு முடிவில்லாதது உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது தீமை தாவும் கண்ணுக்குள் தாண்டி பாயும் மாயலோகம் மண்ணுக்குள் மாய்ந்து சோறும் விரைந்து மடியும் சோகம் நல்வழியின் மீது மோகம் துள்ளி தாவிடும் பாடிடும் அன்புள்ள நெஞ்சங்களே கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது உன் மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது உன் மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது விதைகள் பாரும் விரிட்டு மண்ணை கீரும் சொற்கள் போதும் மௌனத்தின் ஓசை கேளும் அறிவில் வாழும் கூட்டம் பூனை நிழலைப் போல காக்கும் பதில் கூறிட ஓடிடும் அகத எண்ணங்களே அதோ அதோ சூரியன் எழுந்து நின்று
நின்று பார்க்கிறான். இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ ஆ. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். It's time to pick some words in glossary box with Miss Ahitya and Vit Community Radio 90.8. Glide, to move lightly and effortlessly across a surface. Synonym of the word glide is cast, slide, and the antonym of the word glide is sink, dip. And to use it in a sentence format, the boat glided across the calm waters of the lake. To pick more words from glossary box, stay tuned to Vit Community Radio 90.8. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில வாரம் வாரம் ஒரு சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் சேட்டு. பிளாஸ்டிக் ஜாமான் வியாபாரம் பார்க்குறோம். வீதியாக சுற்றி 3 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா வியாபாரம் பார்க்குறோம். தெரு ரூபா சுற்றுவோம். மணி ஆகி போச்சுன்னா மணி 6 ஆச்சா வீட்டுக்கு போயிடுவோம். உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? 2 பொண்ணு 1 பையன். எங்கள் வீட்டில் நான். பசங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க? பசங்க 2 பசங்க. ஒரு பசங்க காலேஜ் படித்து முடிச்சுது. ஒரு பசங்க வந்து பண்டை படித்து முடிச்சுட்டு மல்லிகையில் வேலை செய்யுது. ஒரு பையன் 10வது படிக்கிறான். பிளாஸ்டிக் வியாபாரம் நான் செய்யறேன்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க வியாபாரம் செய்றீங்க? இது டப்பா ஐட்டம், துணி பேஸ்ட்டு, நார், புனல், டீவெடி, பசங்க தீனி பாக்ஸுங்க, அது போச்சு குளிக்கிற நார், குண்டாம் பவுல் ஐட்டம். பவுல் 30 ரூபா பவுல், 20 ரூபா பவுல். இப்போ நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இது மாதிரிலாம் ப்ரஷ்ஷு, இது சோப் டப்பா இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. எதனால் உங்களுக்கு இது மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இப்போ கஷ்ட குடும்பம் நடந்து வியாபாரம் பார்க்குறோம். எங்களுக்கு கடையில் கடன் கொடுப்பாங்க, எடுத்தாந்து வியாபாரம் பார்க்குறோம். கஷ்டம், பசங்க குட்டிக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம், வீட்டில் எல்லாம் வருவார்கள் கஷ்டம், படிக்க வைக்க கஷ்டம். அதனால இந்த தொழில் நடந்து செய்கிறோம். நீங்கள் எந்த வயசில் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். நான் இப்போ 13 வருஷம் வியாபாரம் பார்க்குறேன். 13 வருஷம் நடந்து தான் வியாபாரம் பார்க்குறேன். அதுக்கு முன்னே ஏறு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஏறு ஓட்டி முடியல. வயசான காலத்தில் நடக்க ஆரம்பிச்சு. பசங்க இருக்குது, பசங்களை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சு. சொன்னீங்க இது மாதிரி விழுப்புரத்துலேருந்து வந்து நாங்கள் வியாபாரம் செய்வோம் அப்படின்ட்டு. எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வியாபாரம் செய்வீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே நாகர்கோவில் போவோம், பொள்ளாச்சி போவோம், ஈரோடு போவோம், இங்கே வேலூர் வருவோம். ஒரு மாதத்தில் 15 நாளைக்கு இங்கே வியாபாரம் பார்ப்போம். நம்ம வீட்டில் போய் பசங்களை பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வந்து அப்புறம் வந்து வியாபாரம் ஒரு 15 நாளைக்கு சுற்றுவோம். நடக்க முடியலன்னா கால் வலி எடுத்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவோம். வேலூர் இல்லை, நீங்கள் சொன்னீங்க காட்பாடியில் இங்கே வருவோம் அப்படின்ட்டு. நீங்கள் வச்சிருக்கிறது ஒரு தள்ளு வண்டி தான். இந்த வண்டி எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க? அதுக்குன்னு ஏதாவது தனியாக ஏதாவது வேனில் போட்டு கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே வாடகை எடுத்துக்குவோம். வாடகை ஒரு நாளைக்கு 20 ரூபா வாடகை எடுத்துக்குவோம். வாடகை கொடுத்தாங்கன்னா நாங்கள் போகும்போது வண்டியை விட்டுட்டு போயிடுவோம். ஒரு நாளைக்கு 20 ரூபா வாடகை கொடுப்போம். இந்த தள்ளு வண்டிக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வாடகை 20 ரூபா தந்துடுவீங்க. 20 ரூபா தந்து எடுத்துகிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியாபாரம் செய்வீங்க இந்த தள்ளு வண்டியிலேயே. இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? அதுக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ வருமானம் வச்சு நீங்கள் வியாபாரம் செய்வீங்க? எங்களுக்கெல்லாம் பொருள் ஓனருங்க இது பாஸ்புக் வாங்கி ஓனர் கொண்டாந்து ஆளுங்களுக்கு வச்சுக்கிட்டு கொடுக்குறாரு. என்னமாரி நான் இப்போ 6 பேர் 7 பேர் நடந்து வியாபாரம் பார்க்குறோம். எங்களுக்கு பொருள் ஓனர் அனுப்பிச்சிடுவார். அனுப்பிச்சிட்டு நாங்கள் விற்று காசு நாங்கள் கொடுத்துட்டு அதில் எங்களுக்கு பீஸுக்கு 1 ரூபா 2 ரூபா கிடைக்கிறத நாங்கள் எடுத்துக்குவோம். வியாபாரத்தில் கண்டிப்பாக பேரம் பேசுவாங்க. இது மாதிரி எங்களுக்கு இவ்வளோ கம்மி பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட பேரம் பேசுனாங்கன்னா இப்போ உங்களுக்கு அதில் உங்களுக்கு வர வருமானத்தில் கம்மி ஆகிடும்ல, அதை நீங்கள் வந்து எப்படி இது பண்ணுறீங்க? குழந்தைங்க ஏதாவது கத்திச்சா நம்ம லாபத்தை சரி நம்மளாவது கஷ்டத்தை குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருவோம். விற்கலாம் திருப்பி நாங்கள் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு நாளைக்கு உங்களுடைய வியாபாரம் வந்து எவ்வளோக்கு நடக்கும்? எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 நடக்கும், 1500 நடக்கும், 500 நடக்கும். ஒன்றுமே இல்லாதவே இருக்கும். சாப்பாடு ஹோட்டலில் கூட ஒரு 3 பொருள் ஒரு பொருளை கொடுத்து சாப்பிட சொல்லி இருக்கும். நடக்கணும், நடந்தால் தான் வியாபாரம். வியாபாரம் இல்லைன்னா போயிடுவோம். ஊராக போயிட்டு வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு ஊருக்கு வந்தால் எத்தனை நாட்கள் அந்த ஊர்லேயே நீங்கள் தங்குவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே ஒரு 15 நாளைக்கு தங்குவோம். 15 நாளைக்கு மறு ஏரியா போவோம், ஆற்காடு போவோம். அப்படி 15 நாளைக்கு தங்குவோம். எப்படி வியாபாரங்களோ அப்படி தங்குவோம். வியாபாரம் இல்லைன்னா
வீட்டுக்கு போயிடுவோம். உங்களுக்கு வந்து இப்போ தங்கறதுக்கு ரூம்லாம் தர உங்களுடைய ஓனரே வந்து அந்த ரூம் செலவு இதெல்லாம் வந்து பார்த்துப்பாங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ அப்படின்ற மாதிரி காசு தந்துடுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தங்கிப்பீங்களா? நாங்கள் ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுத்துடணும். போனாலும் போகாட்டினாலும் 50 ரூபா கொடுக்கணும். அதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா தான் 50 ரூபா கொடுக்க முடியும். இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவோம். ஓனர்கிட்ட ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கு இந்த மக்கு இதெல்லாம் வச்சு விற்பனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து வருமானம் கிடைக்குது? இதில் இதான் சொல்லிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 100 கிடைக்கும், ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லாத வண்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கட்டி விட்டுட்டு போயிடுவோம். இப்போ இதில் வர வருமானமே உங்களுக்கு வந்து ஒரு போதுமானதாக இருக்குதுங்களா உங்களுடைய குடும்பம் நடப்பதற்கு? அது சொல்லிக்க முடியாது. ஒரு நாளைக்கு கிடைக்கிற நினைக்கி குடும்பம், கிடைக்காத நினைக்கி நம்ம ஓனர்கிட்ட கடன் தான் வாங்கி சாப்பிட சொல்லுவோம். ஓனர் வந்து சொன்னீங்க இது மாதிரி வந்து 10 பேர் நாங்கள் இருக்கிறோம், 10 பேர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஊருக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா எத்தனை பேர் இதே ஊரில் வியாபாரம் பண்ணுவீங்க? எத்தனை பேர், ஒரு 5 பேர் இதே ஊருக்கு வருவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 5 பேர் வருவோம். வியாபாரம் ஆனால் இருப்போம், இல்லைன்னா 2 பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. இருக்கிற ஆள் பண்ணுவாங்க. வியாபாரம் ஆகணும்னு சொல்லிட்டு ஓனர் ஏற்றிக்கின்னு அவர் ஊருக்கு அவர் போயிடுவார். உங்கள் ஓனர் எந்த ஊர்? எத்தனை வருஷமாக நீங்கள் உங்கள் ஓனர்கிட்ட வேலை செய்கிறீங்க அதை சொல்லுங்கள். நாங்கள் 13 வருஷம் வியாபாரம் பார்க்குறோம். 13 வருஷம் வியாபாரம் நடந்தால் வியாபாரம் பார்க்குறோம். ஓனரு டிவால் ஆகிட்டார். இப்போ ஆளுங்க காசு அவங்க கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஓனர் டிவாலாக வியாபாரம் இப்போ கம்மியாக போட்டு அப்படியே நடந்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ காட்பாடியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் இங்கே எத்தனை நாள் இன்னும் இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாள் இந்த இடத்துல உங்களுக்கு வியாபாரம் நடக்கும்? இங்கே இப்போ 4 நாளைக்கு சுற்றுவோம். காட்பாடியில் வியாபாரம் இல்லைன்னா மறுபடியும் வேலூர் போய் ஒரு வாரம் சுற்றுவோம் 4 நாளைக்கு. மறுபடியும் ஆற்காடு போவோம். வண்டி எதை மட்டும் தள்ள முடிஞ்சு வியாபாரம் ஆகிற ஊருக்கு போவோம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? நீங்கள் நடந்தே தான் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் நடப்போம். காலையில் 3 மணிக்கு 5 அடிக்குன்னு தள்ளணும்னா 15 கிலோமீட்டருக்கு 15 கிலோமீட்டர் நடப்போம். நடந்து மணி ஆகி போச்சுன்னா தெரிஞ்ச வீட்டில் அப்படியே கட்டி விட்டுட்டு வண்டியை விட்டுட்டு போயிடுவோம். போயிட்டு காலையில் வந்து அதேமாரி 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடப்போம். ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து தான் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உங்களுக்கு கால் வலி, உடம்பு வலி அது மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கால் முட்டி தேய்மானம் வந்து போய் தான் கால் வலி, இடுப்பு வலி, கால் வலி தான். வண்டி தள்ளி மாடு வலி 3ம் ஒரே வழியாக வந்துடுது. முட்டி தேய்மானம் வந்து போச்சு நடந்து. வியாபாரத்தே சரி இனிமேட்டு சுத்தப்படாத வயசாகி போச்சு நிறுத்திடலாம் அப்படின்னு கணக்கு. ஏர் ஓட்டிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏர் ஓட்டிட்டு இருந்தவங்க ஏன் இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டீங்க? ஏர் ஓட்டிருந்தேன். ஏர் மாட்டேன். அப்பா கஷ்டத்தில் வித்துட்டாரு. நாம் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, சரி இப்படியாவது போய் என்ன கற்றுக்கலான்னு வந்தேன். அதையும் கற்றுனேன். வண்டி கூலிக்கு ஓட்டினேன். அதுவும் கூலி தரமாட்டேன்ட்டாங்க. அதனால் சரி இப்படியே நம்ம காலத்தை ஓட்டுவோம் அப்படின்னு. மாடு வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொன்னீங்க. ஏர் உழுவதற்குன்னு தனியாக மாடு இருக்குதுங்களா? ஏர் ஓட்டுற மாடு தனியாக இருக்குது. தனி மாட்டை வச்சுருந்தோம். இருந்தோம் கஷ்டம். அப்பா விற்றுட்டு அப்பா காலமாயிட்டாரு. சரி நம்மளால காசு வசதி ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணுறது, இப்படி எதாவது போய் பழிப்போம் அப்படின்னு நான் கிளம்பி வந்தேன். ஏர் ஓட்டுறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் தேவை. யாருனாலையும் வந்து ஏர் ஓட்ட முடியாது. ஒரு ஏர் ஓட்ட கற்றுக்கணுன்னா முதல்ல அவங்க என்னென்னலாம் செய்யணும் அதை பற்றி சொல்லுங்கள். ஏர் ஓட்டும் போது அப்பா 4வது படித்தேன். அப்பா இட்டுட்டு போனார். 2 நாளைக்கு அவர் கூடயே போய் கற்றுக்கினேன். பூட்டி விடுறது, ஏர் பூட்டி விடுறது, எப்படி ஓட்டணும், எப்படி வளர்ப்போணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன். அப்பா கஷ்டத்தை மாட்டை விற்றுட்டாரு. இதுவே சரி என்ன பண்ணுறது, நம்ம கையில் காசு இல்லை மாடு பிடிக்குன்னு சொல்லிட்டு இப்படி எதனா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்து தனியாக ஒரு 2 மாடை வந்து தந்துட்டு இது மாதிரி ஏர் ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் நீங்களே வந்து ஏர் ஓட்டுவீங்களா? இப்போலாம் வயசாகி போச்சு, முடியாது. ஆரம்பத்தில் சின்ன வயசில் வயசாகி போச்சு. இப்போ 60-65 வயசு ஆகிடுது, முடியாது. இப்போலாம் சேத்துல நடக்க முடியாது. இதுக்கே நடக்க முடியாது. முட்டி தேய்மானம் விட்டு வீட்டோட உக்காந்துலான்னு பார்க்குறேன். சாப்பாட்டு வழி தான் பார்க்கணும். இப்போ பசங்க வந்து 12வதுலாம் படித்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி இவ்வளோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். உங்கள் பசங்க என்ன மாதிரியான படிப்பு படிச்சுட்டு எந்த வேலைக்கு போகணுன்ற மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்க? பசங்க டீச்சருக்கு படிச்சு ஒன்றும் கையில் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கையில் காசு இல்லாத மல்லிகை கடைக்கு போகுது 2க்கும். பையன் 10வது படிக்க இப்போ தான் 10வது படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி சேர்க்கறதுக்கும் ஒன்றும் தெரியல. அவன் அப்படியே இருக்கிறான். பல்வேறு ஊர்களுக்கு நீங்கள் போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு வரீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷம் ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்குதுங்களா? காலையில் ஏஞ்சி கிளம்பி ஊர் போய் வியாபாரம் பார்ப்போம். இங்கேயும் வியாபாரம் இல்லைன்னா சேலம், ஆத்தூர் எங்கே வியாபாரம் கிடைக்குது அங்கே போய் ஏதாவது அங்கேயும் வியாபாரம் இல்லைனா நடந்து பஸ்ஸுக்கு காசு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். வேறு என்ன கஷ்டத்தை கொடுமை நடந்து கிடக்குறோம். அதுதான்.
இதை தவிர்த்து வந்து இதெல்லாம் வியாபாரம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்க ஓனர் வந்து வேற ஏதாவது பொருட்கள்லாம் கூட வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க இந்த வியாபாரம் மட்டும் பண்ணிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது வியாபாரம் கூட இது மாதிரி நடந்து பண்ணிருக்கீங்களா? இதே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓனருக்கும் கஷ்டமா ஏற்பட்டு இந்த வியாபாரத்தையே நான் விட்டு போறேன், ஆளுங்கெல்லாம் காசு அவங்க கடன் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற நிலைமையில ஓனரும் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ஆளுங்களும் ஒரு ஆளாக வியாபாரம் இல்லைன்னு வீட்டுக்கு போகுது நடந்துட்டு. வேஸ்ட்டாக எதுக்கு காசு வேஸ்ட்டாக இது பண்ணணும், காசு நம்மக்கிட்ட இல்லை எல்லாம் கடன் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஓனர் கஷ்டப்பட்டு இருக்காப்புல. இப்போ இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? இந்த மக்கு, இந்த பக்கெட்டு, கூடைகள் இதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். கம்பெனிலேருந்தே வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவீங்களா? அது எங்கே கடை இருக்குதோ அங்கே ஓனர் போய் எடுத்துடும். அங்கே வேலூரில் கடை இருந்தால் வேலூரில் போய் கடன் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு கடன் வாங்குறது. இல்லை கோயம்புத்தூர் போனால் கொஞ்சம் கடன், எங்கே போய் பழக்கமான இடம் எங்கே இருக்கோ அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் ஆளுங்க ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அப்படியே இருக்குது. கலெக்ஷன் ஆகிற காசு எல்லாமே வந்து கரெக்டாக நோட்டு போட்டு எழுதி வச்சிருவீங்களா? எழுதி வச்சுட்டு ஈவினிங் போகும்போது அது இன்னைக்கு இவ்வளோ வியாபாரம் ஆயிருக்குது, இந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு ஓனர்கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி எப்படி லிஸ்ட் போட்டு வச்சு எப்படி கொண்டு போய் தருவீங்க? அது அன்னன்னைக்கு கணக்கு அன்னன்னைக்கு கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுத்துடணும். 1000 ரூபா விற்றாலும் 500 ரூபா விற்றாலும் ஓனர்கிட்ட அன்னன்னைக்கு கொடுத்துணும். அவர் கணக்கு போட்டு இவ்வளோ உனக்கு 200 கிடச்சிது, 300 கிடச்சிது, 100 கிடச்சிது, 50 கிடச்சிது அன்னன்னைக்கு சொல்லிவிடுவார். சொல்லி வீட்டுக்கு பசங்களுக்கு கூட்டிக்கு கொடுத்து அனுப்பிச்சுடுவார். உங்கள் ஓனரும் வந்து உங்கள் கூட வந்து தங்குவாங்களா? இது மாதிரி நீங்கள் ஒரு ஊருக்காக வரும்போது அவங்களும் ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல தங்குவாங்களா? ஈவினிங் சாயந்தரம் போகும்போது அவங்ககிட்ட பார்த்து கணக்கு ஒப்படைக்கும் போது அவங்க டெய்லியும் வந்து கணக்கை வாங்கிட்டு போயிடுவாங்க. கணக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா நாங்கள் கணக்கு கொடுத்துட்டு சரக்கு மட்டும் கொண்டாந்து அன்னன்னைக்கு கொண்டாந்து இறக்கி வச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சாயந்தரம் வந்து கணக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை 2 நாளைக்கு ஒரு வட்டம் வந்து வாங்கி போவாங்க. ஆளுங்க எப்படி வியாபாரம் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. இந்த பொருட்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சேதாரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஏதாவது ஒரு பொருட்கள் கீழே வந்து உடஞ்சிரும், இல்லை யாராவது ஒரு பொருட்கள் எடுத்துருவாங்க, அது மாதிரிலாம் கூட கண்டிப்பாக நடக்கும். அது மாதிரி இருக்க நேரத்தில் நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க? அந்த சேதாரம் ஆகுதுன்னா திருப்பி ஓனர்கிட்ட கொடுத்துடலாம். ஏதாவது ஜனங்க ஏதாவது ஒரு பொருளை திருடி போச்சு அது நம்ம கிடைக்கிற காசில் நாம் தான் கொடுக்கணும் கணக்கு. அது சேதாரம் ஆகுது தான் திருப்பி ஓனர்கிட்ட கொடுத்துடலாம். அவங்க ஓனர் கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல நின்று வியாபாரம் பண்ணுறீங்க, முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது பார்ப்பீங்களா எல்லா பொருட்களும் கரெக்டாக இருக்குதா, எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் இந்த பொருட்கள் மட்டும் வியாபாரம் மட்டும் பேலன்ஸ் இந்த பொருட்கள் இருக்குதான்றதை பார்ப்பீங்களா, செக் பண்ணுவீங்களா? அது அன்னைக்கு செக் பண்ண மாட்டோம். இந்த எது விற்றுக்குதோ விற்ற வரைக்கும் விற்றுட்டு கடைசியில் போகிற அன்னைக்கு எண்ணி இவ்வளோ குறையுது, காசு குறையுது, நீ இவ்வளோ தரணும் கடன், இவ்வளோ நீ காசு வச்சுருந்த உன் காசு நீ தான் கொடுக்கணும், இது விற்ற நான் என்ன பண்ணுவேன் ரிட்டர்ன்லாம் எழுதிக்கணும் அப்படின்வாங்க. இன்னைக்கு அனுபவம் மேடை நிகழ்ச்சியில் சேட்டு பிளாஸ்டிக் சாமானம்லாம் வியாபாரம் செய்கிறாங்க. வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யார பத்தி சொல்லலாம்னு தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தேங்க. வித்தியாசமாவும் புதுசாவும் யாராவது எதையாவது பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜெயஸ்ரீ பத்தின செய்தி எனக்கு தெரிய வந்தது. வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு தினம் தினம் அவங்களை குறி வச்சு அரங்கேற கொள்ளையுமே சாட்சிங்க. வெளிநாட்டுல வேலை கிடைச்சு செட்டில் ஆகிற பிள்ளைங்களுக்கு பெத்தவங்களோட நினைப்பே இருக்கிறது இல்ல. பெத்தவங்க இறந்தா கூட அவங்களுடைய இறுதி சடங்குக்கு நேர்ல வரத கூட தவிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய மனோபாவம் மாறிடுச்சு. சில பேரு உள்ளூர்லயே இருந்தா கூட தான் குடும்பத்து வயசானவங்கள கூடவே வச்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறத சில பிள்ளைங்களும் அங்க போறத சில பெத்தவங்களும் கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கைய ஏமாற்றங்களோடையும் ஏக்கங்களோடையும் வாழ்றாங்க நிறைய வயசானவங்க. ஆனா
அவங்க இருக்க அந்த இடமும் அவங்களுக்கு பாதுகாப்பானதா இல்லங்கிறது ரொம்பவே சோகத்தை தரக்கூடிய கசப்பான உண்மை. இந்த மாதிரி இருக்க வயசானவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயோட புது முயற்சியை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பொதுவா எல்லா தம்பதிகளுக்கும் கல்யாணம் ஆன முதல் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ தாங்க அவங்களுக்கான நேரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்க அவங்கள வளர்த்து ஆளாக்குறது, அவங்களுடைய கல்யாணம்னு வருஷங்கள் ஓடிடுது. பிள்ளைங்களை செட்டில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் 50 வயசுக்கும் மேல மறுபடியும் அவங்களுக்குன்னு சின்னதா ஒரு இடம் கிடைக்குது. அது அவங்களுக்கு கிடைச்ச 2வது வாழ்க்கை மாதிரின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையோட அந்த பகுதிய அமைதியாவும் ஆரவாரம் இல்லாம அவங்களுக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி தரணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் சென்னை ஹோம்ஸ். கட்டுமான துறையில எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனா அந்த துறையில கவனம் ஈர்க்கும் பெண்கள்ல ஒருவர் தான் நம்ம ஜெயஸ்ரீ. இப்படி என்ன இவங்க ஸ்பெஷல்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்குமே, அதுக்கான விடைய நானே சொல்றேங்க. சீனியர் சிட்டிசனுக்காக பிரத்யேகமான ஹவுசிங் திட்டத்தை அறிமுகப்படுத்தின புதுசான முயற்சிக்கு சொந்தக்காரங்க ஜெயஸ்ரீ. இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே, இவங்க கட்டுமானத்தை பத்தி படிக்கும் போதுல இருந்தே இந்த எண்ணத்தை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சினா இல்லவே இல்லங்க. ஜெயஸ்ரீ இப்ப பண்ற பிசினஸ்க்கும் அவங்க படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க BA B.Ed படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கோல்ட் மெடல், பிளே ஸ்கூல், லேடிஸ் ஹாஸ்டல்னு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு இவங்க அப்பா தவறிட்டாராம். அவர் இருக்கும் போதே கேன்சர் ஹாஸ்பிட்டலோ இல்ல முதியோர் இல்லமோ தொடங்குற ஐடியா இருந்தது. அப்பா போனதும் புதுச்சேரியில இருந்த அவரோட நிலத்தை வயசானவங்களுக்கு உபயோகமா ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்த நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. NGO ஆரம்பிக்கிறதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கும்னு தோணுச்சாம். வயசானவங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை பத்தி கேள்விப்பட்ட செய்திகளும், பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆனதால கடைசி காலத்துல பாதுகாப்பில்லாத சூழல்ல வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதும், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுறதுமா அவங்க சந்திக்கிற அவலங்கள் ஜெயஸ்ரீய ரொம்பவே பாதிச்சுது. ஜெயஸ்ரீ பல வயசானவங்கள கதைகளை கேட்டது, பல பேரை நேர்ல பார்த்தது, இப்படி பல விஷயங்கள் ஜெயஸ்ரீ மனசுல கேள்விகளை ஏற்படுத்துச்சு. அதுல அவங்களுடைய முக்கியமான கேள்வி, என்னெல்லாம் இருந்தா வயசானவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும்னு. அதுக்கு ஜெயஸ்ரீயே விடையையும் கண்டுபிடிச்சாங்க. பாதுகாப்பான இருப்பிடமும் 3 வேளையும் சாப்பாடு, அவசரத்துக்கு மருத்துவ உதவின்னு இந்த 3 இருந்தாலே போதுங்க, வயசானவங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு நிறைவாயிடும். அப்பா விட்டுட்டு போன நிலத்துல சீனியர் சிட்டிசனுக்கான ஹவுசிங் திட்டத்தை முயற்சி பண்ணினா என்னன்னு தோணுச்சாம். ஆனா பல சந்தேக கேள்விகள் ஜெயஸ்ரீ மனசுக்குள்ள உருவாச்சு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில அதுவரை எந்த அனுபவம் இல்ல ஜெயஸ்ரீக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில ஜெயஸ்ரீ மட்டும்தான் ஒரே ஒரு லேடி பில்டர். ஏதோ ஒரு தைரியத்துல துணிஞ்சு இறங்கினாங்க. 6 ஏக்கர் நிலத்துல 54 யூனிட் கொண்ட கம்யூனிட்டி ஹோம் கட்டினாங்க. எல்லாமே ஒரே ஒரு பெட்ரூம் கொண்ட வீடுகள் தான். வயசான காலத்துல கணவனும் மனைவியும் மட்டும் சேர்ந்து வாழ சிங்கிள் பெட்ரூம் போதுமானது. தேவையில்லாத இடம் இருந்தா அவங்களுக்கு வீடை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். இன்னொரு காரணம், அவங்க அடிக்கடி விழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஜெயஸ்ரீ இந்த மாதிரி திட்டத்தை போட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பெட், ஃப்ரிட்ஜ், டிவின்னு எல்லாம் கொண்ட பினிஷ்டு ஹவுஸா பிளான் பண்ணாங்க ஜெயஸ்ரீ. ஒரே ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து குடியேறலாம். 16 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரை பட்ஜெட். ஆனா சில வயசானவங்களால உடனே அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க 3 வருஷம் வீட லீஸுக்கு எடுக்கலாமா. லீஸுக்கான பணத்தை மொத்தமா கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லாதவங்க மாச வாடகைக்கும் வரலாங்க. 10,000 ரூபாய் வாடகையில 3 வேளை சாப்பாடும் அடக்கம். ஆனா எல்லாமே சைவ சாப்பாடு மட்டும்தாங்க. அதுவும் வயசானவங்களுக்கு ஏத்த மாதிரி அதிக உப்பு, காரம், மசாலா இல்லாத சாப்பாடு கிடைக்குது. பாத்ரூம்ல வழுக்கி விழாம இருக்க ஆன்டி கிரிட் தர, டாய்லெட்ல விழுந்துடாம இருக்க பிடிச்சிட்டு எழுந்துக்கிற வசதி, இன்டர்நெட் வசதி, மாசம் ஒரு முறை கோயில், சினிமா, டின்னர்னு வெளியில கூட்டிட்டு போறது, மசாஜ், பியூட்டி பார்லர்னு வயசான காலத்துல ஒருத்தருக்கு என்னெல்லாம் அவசியமா இருக்குமோ அத்தனை வசதிகளையும் பார்த்து பண்ணிருக்காங்க ஜெயஸ்ரீ. துணை இல்லாம வரவங்களும் இருக்காங்களாம். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா யாருக்கு தெரியப்படுத்தணும், என்ன செய்யணுங்கிற தகவலை லெட்டர் மூலியமா முன்னாடியே வாங்கிடுவாங்களாம். அதுல குறிப்பிட்டபடிதான் இறுதி சடங்குகள் நடத்துறாங்க. பெத்த பிள்ளைங்க கூட கண்டுக்காம இருக்கிற இந்த காலத்துல எவ்வளவோ வயசானவங்களுக்கு சொந்த பொண்ணு மாதிரி இவ்ளோ வசதிகளை செஞ்சு தராங்க ஜெயஸ்ரீ. அனுபவம் இல்லாத ஒரு துறை, அதுவும் ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு துறை. ஒரு பொண்ணா உனக்கு இதெல்லாம் சரியா வருமானு நிறைய கேள்விகள் ஆரம்பத்துல இருந்துதான். அதை உண்மையாக்கிற விதத்துல ஜெயஸ்ரீயும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க. வெறும் பணத்தை மட்டுமே குறி வச்சிருந்தா ஜெயஸ்ரீயும் வழக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிஸியாகி கோடிகளை பார்த்திருப்பாங்க.
ஆனா பிசினஸ் தொடங்கறதுக்கு முன்னாடியே சீனியர் சிட்டிசனுக்கான ப்ராஜெக்ட்ங்கிறதுல தெளிவா இருந்ததால பெரிய போட்டிகள் இல்ல. ஏன்னா ஜெயஸ்ரீ மாதிரி வயசானவங்களுக்காக உழைக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்பவே கம்மிங்க. இவங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே பல வயசானவங்க பயனடைஞ்சிருக்காங்க. பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஆனந்தமும் நிம்மதியும் தான் ஜெயஸ்ரீயோட டானிக். இன்னும் பல வயசானவங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்தியா முழுக்க இவங்க திட்டத்தை விரிவுபடுத்தணுங்கிறது தான் ஜெயஸ்ரீயோட ஒரே ஒரு லட்சியம். நல்ல மனசுள்ள ஜெயஸ்ரீ மனசுக்காகவே வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி இன்னும் பல புதுசான திட்டங்கள் நீங்க கொண்டு வருவீங்க நான் நம்புறேன் ஜெயஸ்ரீ. வயசானவங்களை பத்தி யோசிக்க இன்னும் சில பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதுக்கு ஜெயஸ்ரீ தாங்க சாட்சி. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. ஹாய் குட்டீஸ், இது VIT பண்பலை 90.8. VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம் நான் உங்கள் லீஷு. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நாட்டோட மந்திரி காட்டு வழியா வெளியூருக்கு போகும்போது அங்க புலிகிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த துறவிய புலியோடு ரொம்ப போராடி காப்பாத்தினாரு. தவம் பண்ணிக்கிட்டு இருந்த துறவி கண் திறந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம மந்திரிக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அது என்ன வரம்னா, இன்னையில இருந்து பறவைகள் விலங்குகள் என்ன பேசினாலும் உனக்கு கேக்கும். இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைச்சதுன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா உன்னோட தலை வெடிச்சு நீ இறந்து போயிடுவன்னு சொன்னாரு. இப்படி ஒரு வரம் கிடைச்ச நம்ம மந்திரி சந்தோஷமா அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு. வர வழியில குருவிகள் பறவைகள் எல்லா விலங்குகளும் பேசுறத கேட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. சிரிச்சுக்கிட்டே வந்த நம்ம மந்திரிய பார்த்த ராஜா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. மந்திரி ஒண்ணும் இல்ல ராஜான்னு சமாளிச்சாரு. நைட் அவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட உக்காந்தாங்க. அப்போ கொஞ்சம் தேனும் ஒரு உருண்டை சோறும் தவறி தரையில விழுந்தது. அங்கிருந்த எறும்பு ஒண்ணு, ஓடி வாருங்கள், கூட்டமாக ஓடி வாருங்கள், நமக்கு இனிமே உணவுக்கு பஞ்சமே இல்ல, அரண்மனையில தேன் வெள்ளமா பாயுது, பெருஞ்சோற்று மலையே நமக்காக இருக்குதுன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சான் மத்த எறும்புகள் எல்லாத்தையும். இதெல்லாம் கேட்ட மந்திரி, 2 சொட்டு தேன் வெள்ளமா, ஒரு உருண்டை சோறு, சோற்று மலையா, இந்த எறும்புக்கு அறிவே இல்லையா, இப்படியா வர்ணிப்பதுன்னு நினைச்சு தன்னையே மீறி கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அங்கிருந்த ராஜா, ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. திரும்பவும் மந்திரி ஒன்னும் இல்லன்னு சமாளிச்சாரு. இருந்தாலும் ராஜாவுக்கு டவுட் வந்துருச்சு. மந்திரி நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு சரி பாத்துப்போம்னு இருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு ஆண் ஈ பெண் ஈய கூப்பிட்டு, வா நம்ம 2 பேரும் ராஜா முதுகுல ஓடி விளையாடலாம்னு கூப்பிட்டுச்சு. இத கேட்ட மந்திரிக்கு அடக்க முடியாத சிரிப்பு. ராஜா முதுகு என்ன உங்களுக்கு கிரவுண்டான்னு நினைச்சு கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ராஜா, இப்ப காரணம் சொல்லியே ஆகணும், ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மந்திரி திரும்பவும் ஒண்ணுல ராஜான்னு சமாளிச்சாரு. இருந்தாலும் ராஜா அதை ஏத்துக்கவே இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், திரும்ப திரும்ப போய் சொல்லி சமாளிக்காதன்னு கோபமா கேட்க, உடனே மந்திரி அந்த உண்மைய சொன்னா நான் இறந்துடுவேன் ராஜா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ராஜா, பரவாயில்ல எனக்கு உண்மைதான் தெரிஞ்சாகணும்னு சொல்ல, ராஜா சொல்லிட்டாரே, மந்திரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி நான் நாளைக்கு சாயங்காலம் சொல்றேன்னு சொன்னதும் ராஜா சமாதானமானாரு. மந்திரியும் குழப்பத்தோட வீட்டுக்கு போனாரு. மறுநாள் காலையில மந்திரி அவர் வீட்டு கார்டன்ல வாக்கிங் போகும்போது அவர் வளர்த்த நாய் சோகமா இருந்துச்சு. சேவல் கோழி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. இத பார்த்த நாய், ஏய் சேவலே, உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல, இவ்ளோ நாள் நமக்கு சோறு போட்டவரு சாக போறாரு, அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி இருக்குன்னு கேட்டது. அதுக்கு அந்த சேவல், அட போப்பா, நம்ம மந்திரி பெரிய முட்டாள், நானா இருந்தா இப்படி ராஜாக்காக எல்லாம் உயிரை விட மாட்டேன்னு சொல்லிச்சு. நாய், இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டுச்சு. சேவல் சொல்லிச்சான், இருக்கே, மந்திரி மட்டும் ராஜா கிட்ட போய் அந்த உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 100 சவுக்கடி கொடுப்பேன்,
அப்புறமா உண்மைய சொல்றேன்னு சொல்லட்டும், அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் கேட்ட மந்திரி அதே மாதிரி ராஜா கிட்ட போய், ராஜா, நான் உங்களுக்கு இந்த உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி 100 சவுக்கடி குடுக்கறேன், அதுக்கப்புறமா நான் இந்த உண்மைய சொல்றேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ராஜாவும் சரி எனக்கு உண்மைதான் முக்கியம்னு சொன்னாரு. ஆனா அவர் 10 அடி கூட தாங்க முடியல. ஐயோ போதும், எனக்கு உண்மையும் வேணாம் சவுக்கடியும் வேணாம்னு சொன்னாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? ஒரு சின்ன விஷயத்துக்காக அடுத்தவங்கள பிரச்சனையில மாட்டி விடக்கூடாது. நமக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே பிரச்சனை நமக்கு வரும்போது அதனோட கஷ்டம் புரியும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடுத்தவங்கள மாட்டி விடக்கூடாது. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷு. பாய் குட்டீஸ். விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். காலங்கள் பலகடந்தும் கவின்மிகு கலைகள் பல களைப்பின்றி தந்திட்ட கன்னித்தமிழ் நம் தமிழ். 100,000 ஆண்டு கடந்து பல்லாயிரம் பண்ணிசைத்து பாடிக் குவித்தாலும் இன்னும் ஆடி அடங்காதது அழகு தமிழ். இடர்பாடில்லா சொல்வளம் அது சுடர் போல பிரகாசிக்க உடற்பயிற்சி அதை வாய்க்குத் தரும் நல் தடாகத் தாமரை என பூத்த தமிழ் நம் புன்னகை தமிழ். இடர்பாடில்லா சொல்வளம் அது சுடர் போல பிரகாசிக்க உடற்பயிற்சி அதை வாய்க்குத் தரும் நல் தடாகத் தாமரை என பூத்த தமிழ் எம் புன்னகை தமிழ். நன்னறி கூறும் நல்வுலகம் வாழ்வின் 12 கோட்பாட்டை பக்குவமாய் சகலர்க்கும் உணர்த்திட்ட நிகரில்லா செம்மொழியாம் எம் தமிழ். நன்னறி கூறும் நல்வுலகம் வாழ்வின் 12 கோட்பாட்டை பக்குவமாய் சகலர்க்கும் உணர்த்திட்ட நிகரில்லா செம்மொழியாம் எம் தமிழ். எண்ணிலடங்கா படைப்புகள் ஏற்றம் கொண்டு தன்னடக்கி விண்ணுலகம் விஞ்சி நிற்கும் நாட்டின் மண்மனம் பரப்பும் எம் தமிழ். பாரது வியந்து போற்றிட புவி மீதிங்கு உதித்த சுடர் நல் தேனது இனிமையென தேடிக் கிடைத்திட்ட எம் தமிழ். பாரது வியந்து போற்றிட புவி மீதிங்கு உதித்த சுடர் நல் தேனது இனிமையென தேடிக் கிடைத்திட்ட எம் தமிழ். முதிர்ச்சியது முடிவு எனும் தளர்ச்சியது தன்னுள் இல்லா கிளர்ச்சி பல வாரித்தந்த புது உணர்ச்சியதன் பிரவாகம் எம் தமிழ். முதிர்ச்சியது முடிவு எனும் தளர்ச்சியது தன்னுள் இல்லா கிளர்ச்சி பல வாரித்தந்த புது உணர்ச்சியதன் பிரவாகம் எம் தமிழ். சொற்சுவைக்கும் பொருட்சுவைக்கும் அர்ப்பணமாய் அருமருந்தாய் கற்காலம் கடந்து வந்து இன்னும் பற்பல விந்தை செய்யும் எம் தமிழ். நூல் பலவற்றின் நூதன உத்தியாய் பால்மணம் மாறா பசுமை சக்தியாய் பல்லாண்டு பறைசாற்றி இன்னும் கற்கண்டு சுவைவற்றா எம் தமிழ். நூல் பலவற்றின் நூதன உத்தியாய் பால்மணம் மாறா பசுமை சக்தியாய் பல்லாண்டு பறைசாற்றி இன்னும் கற்கண்டு சுவைவற்றா எம் தமிழ். சகலருக்கும் சாமான்யமாய் சரளமான நடையுத்தி கொண்டு புகழாரம் சூடிக்கொண்ட புதுமை பன்மொழியாம் எம் தமிழ். சகலருக்கும் சாமான்யமாய் சரளமான நடையுத்தி கொண்டு புகழாரம் சூடிக்கொண்ட புதுமை பன்மொழியாம் எம் தமிழ். பார் முழுதும் பண்பாடுதனை சீர்கொண்டு செதுக்கிட்ட ஊர்மெச்சும் உயர்வுதனை 100 ஆண்டாய் நல்கி வரும் எம் தமிழ். பரணி பாடிய காலந்தொட்டு தரணியாலும் தாரகமாய் உறுதி கொண்ட மாமலையாய் இறுதி வரை உலகாலும் எம் தமிழ். பரணி பாடிய காலந்தொட்டு தரணியாலும் தாரகமாய் உறுதி கொண்ட மாமலையாய் இறுதி வரை உலகாலும் எம் தமிழ். நேரம் காலம் எல்லை தாண்டி தூரம்பல கடந்த பின்னும் ஆரவாரமது செறிந்திட்ட சோரம்போகா வன்மொழியாம் எம் தமிழ். ஆழமது விழுது போல பன்மொழிக்கு பாதை தந்து தாயுள்ளங் காக்கும் தனித்துவமாய் மானுடம் வென்றிட்ட எம் தமிழ். அறவழி சித்தாந்தம் அதை ஆத்மார்த்தமாய் நல்கிட்ட அரும்பேறு கொடை கண்ட அழகு செம்மொழியாம் எம் தமிழ். அறவழி சித்தாந்தம் அதை ஆத்மார்த்தமாய் நல்கிட்ட அரும்பேறு கொடை கண்ட அழகு செம்மொழியாம் எம் தமிழ். மானிட வாழ்வதனை மாசின்றி மறுசுழற்சி செய்ய திருக்குறள் வடிவம் தந்து உருவகப்படுத்திய உண்மை தமிழ் எம் தமிழ்.
மானிட வாழ்வதனை மாசின்றி மறுசுழற்சி செய்ய திருக்குறள் வடிவம் தந்து உருவகப்படுத்திய உண்மை தமிழ் எம் தமிழ். பங்கமில்லா பக்குவமாய் உயர் சங்கம் வைத்து தனை வளர்த்து பார் அங்கமது அகிலமாட்கொள்ள எங்கும் நிறை ஏற்றம் கொண்ட தமிழ் எம் தமிழ். காதல் வீரம் இரு கண்களாக, மானம் ஈரம் இரு தோள்களாக, அகிலத்தார்க்கு அறிவுரை வழங்கிட்ட பகலவனாய் பரிமளிக்கும் தமிழ் எம் தமிழ். காதல் வீரம் இரு கண்களாக, மானம் ஈரம் இரு தோள்களாக, அகிலத்தார்க்கு அறிவுரை வழங்கிட்ட பகலவனாய் பரிமளிக்கும் தமிழ் எம் தமிழ். வானம் பூமி காற்றாக, தானியங்கும் மூற்றாக, வையம் காக்கும் வளமையாம் வாழிய வாழிய எம் தமிழ். கேட்ட கவிதையை வழங்கியவர் பேராசிரியர் முத்துராஜா. நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்க ஹரியரன். என்ன நேயர்களே, வழக்கம் போல திரைக்கடலோடியில புதுசா ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு ஃபுட்பாலுக்கு பெயரெடுத்த நாடு. இங்க வாழ்ற மக்கள் ஃபுட்பால் போட்டிகளை அவ்வளவு நேசிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்பெயின் நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ஸ்பெயின் நாட்டை பத்தின பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஸ்பெயின் அல்லது ஸ்பெயின் ராஜ்யம்னு அழைக்கப்படுற இந்த நாடு ஐரோப்பிய கண்டத்தோட தென்மேற்கு பகுதியில இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட பரப்பளவு 5,04,782 சதுர கிலோமீட்டர்கள். உலகின் 51வது பெரிய நாடு ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டோட எல்லைகள்னு பார்த்தா மேற்குல போர்ச்சுகலையும், தெற்குல மெடிடேரியன் சீய கடந்த ஆட்சி பகுதியான ஜிப்ரால்டரையும், வடக்குல பிரான்ஸ், அடோரா மற்றும் பே ஆஃப் பிஸ்கேவையும் கொண்டு இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தீவுகள்னு பார்த்தா மெடிடேரியன் சீல இருக்க பெலாரிக் ஐஸ்லாண்டையும், அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்க கனரி ஐஸ்லாண்டும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டரோட நடுநில கடற்பகுதியில் இருக்க பாலிஸ் டி சொப்ரானியா என அழைக்கப்படும் மனிதர் வாழா பல தீவுகள் ஸ்பெயின் நாட்டுல இருக்கு. இந்த இடங்கள் இறையாண்மை உள்ள இடங்கள்னு சொல்றாங்க. ஸ்பெயின் நாடு உயர்ந்த சமவெளிகளையும் மலைத்தொடர்களையும் கொண்ட நாடு. அதாவது ஹையஸ்ட் பிளாட்டியூஸ் மற்றும் மவுண்டன் செயினை கொண்ட நாடு. ஸ்பெயின் நாட்டோட புகழ்பெற்ற பைரனிஸுக்கு அடுத்தபடியா இருக்க மலைத்தொடர்கள்னு பார்த்தா கோர்டிலோ கண்டாப்ரா, சிஸ்டமோ ஈப்ரிகோ, சிஸ்டமோ சென்ட்ரல், மோன்டிஸ் டி தொலாடோ மற்றும் சியரா மொனேரா. லெப்ரிரியன் பெனின்சுலால ஹையஸ்ட் பிளாட்டியூவா இருக்கிறது முல்கசான். இதோட உயரம் 3478 மீட்டர்கள். ஆனா ஸ்பெயின் நாட்டிலே இருக்க உயரமான மலைப்பகுதிகள்னு பார்த்தா கெனரி ஐஸ்லாண்ட்ல இருக்க தெய்டே எரிமலைகள் தான். இதோட உயரம் 3718 மீட்டர்கள். மெஸ்டா சென்ட்ரல் பிளாட்டியூ தான் ஸ்பெயின் நாட்டோட பெனின்சுலார் பகுதிகளில் இருக்க மிகப்பெரிய பிளாட்டியூ. என்ன நேயர்களே, ஸ்பெயின் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்த்து டயர்ட் ஆகி இருப்பீங்க. வாங்க சாப்பிட ஸ்பெயின் நாட்டுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்பெயின் நாட்டோட உணவு வகைகளை பத்தி தான். மொத்தம் ஸ்பெயின் நாட்டுல 24 பிரபலமான உணவு வகைகளும், 13 வித்தியாசமான சூப் வகைகளும், 10 சாஸ் வகைகளும், 14 டெசர்ட் வகைகளும் இருக்கு. இதுல ரொம்பவும் பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சிரிட்டா, காசஸ், மெரிண்டா, பிஞ்சிட்டோஸ், ரோப்பா விஜியி, பிஞ்சிகோ மற்றும் கோகா. இந்த உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட தனித்துவம் என்னன்னு தெரியும். ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த டிஷ் எல்லாம் கண்டிப்பா சாப்பிடாம வந்துடாதீங்க. இப்ப ஸ்பெயின் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பத்தி பார்க்கலாம். ஸ்பெயின் நாடு அரசியல் சட்ட முடியாட்சியின் கீழ் அமைந்ததும் நாடாளுமன்ற முறையில் அமைஞ்ச ஒரு குடியரசு நாடு. 1978ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாடு சர்வாதிகார ஆட்சியிலிருந்து குடியரசுக்கு மாறியது. 1812கள்ல தான் ஸ்பெயின் நாட்டோட அரசியல் வரலாறுகள் தொடங்குச்சு. ஆனா குடியரசுக்கு மாறுவதற்கான அரசியல் சீர்திருத்தங்கள் மிகவும் தாமதமாக இடம்பெற்றதுனால பொறுமை இழந்த அப்ப இருந்த ஸ்பெயின் நாட்டோட அரசர் முதலாம் வான் கார்சோல் அடோல் ஸ்வராஜ் என்பவரை புதிய பிரதமரா அமைச்சு அரசியல் திட்டங்களை அமைச்சாங்க. 1978ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இடம்பெற்ற தேசிய மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புல புதிய சட்டத்துக்கு
88% வாக்குகள் கிடைச்சிச்சு. இந்த அரசியல் சட்டத்தின்படி ஸ்பெயின் நாட்டுல 14 தன்னாட்சி சமூகங்களும் 2 தன்னாட்சி நகரங்களும் உள்ளடக்கியது. இப்ப ஸ்பெயின் நாட்டோட பிரதமரா இருக்கவரு மரினோ ரஜாய். வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒன்னான ஸ்பெயின் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில உலகுல 12வது இடத்துல இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட மக்கள். ஸ்பெயின் நாடு ஐக்கிய நாடுகள் அவை, நோட்டா, பொருளாதார ஒத்துழைப்புக்கும் வளர்ச்சிக்குமான அமைப்பு, உலக வணிக அமைப்பு ஆகிய அமைப்புகள்ல உறுப்பு நாடா இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தேசிய மொழி ஸ்பானிஷ். நவீன காலங்கள்ல ஸ்பெயின் நாடு உலக பேரரசா உருவாகி பல இடங்கள்ல தன்னோட செல்வாக்கு பகுதிகளை உருவாக்குச்சு. இதனால ஸ்பெயின் மொழி பேசப்படுற மக்களோட எண்ணிக்கை இன்னைய அளவுல ஏறத்தாழ 500 மில்லியனா இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தலைநகரம் மேட்ரிட். இந்த மேட்ரிட் ஐரோப்பிய ஒன்றியத்தோட 3வது பெரிய நகரம். இந்த நகரத்தோட மொத்த பரப்பளவு 604.3 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள். இந்த நகரத்தோட மக்கள் தொகை ஏறத்தாழ 3.3 மில்லியனா இருக்கு. இந்த நகரம் மாஞ்சரிஸ் நதியோட கரையில அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்துல தான் ஸ்பெயின் நாட்டோட நாடாளுமன்றமும் அரச குடும்பத்தினரின் இல்லமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டோட பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுக்கு ஒரு மைய பகுதியா மேட்ரிட் இருக்கு. அதிக பொருளாதார வாய்ப்புகளும் சிறந்த வாழ்க்கை தரமும் கொண்ட இந்த மேட்ரிட் தான் தென் ஐரோப்பாவினுடைய முதன்மையான பொருளாதார மையமா இருக்கு. என்ன நேயர்களே, ஸ்பெயின் நாட்டோட அரசியல், பொருளாதாரம், தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கோம். சரி வாங்க கொஞ்சம் ஸ்பெயினை சுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்பெயின் நாட்டுல இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். ஸ்பெயின் நாட்டுல நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. அதுல மிகவும் பிரபலமான 3 இடங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் பலாசியோ ரியல் டி மேட்ரிட் அல்லது ராயல் பேலஸ் ஆஃப் மேட்ரிட பத்தி தான். மார்டின் அரண்மனை எனப்படும் இந்த அரண்மனையில தான் ஸ்பெயின் நாட்டோட அரச குடும்பத்தினர் தங்குவாங்க. இந்த அரண்மனை ஸ்பெயின் நாட்டோட தலைநகரமான மேட்ரிட்ல இருக்கு. இப்போ அரச விழாக்கள் நடத்த மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த அரண்மனையின் பல அறைகள் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 5ஆம் பிலிப்பைன் ஆட்சி காலத்துல தான், அதாவது 1738 இருந்து 1755 வரை இருக்க இந்த காலத்துல தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையோட மொத்த பரப்பளவு 1,35,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள். மொத்தம் இந்த அரண்மனையில 3418 அறைகள் இருக்கு. ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த அரண்மனையை பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் மாஸ்கோ கேட்ரில். இந்த மாஸ்கோ கேட்ரில் பேராலயத்தோட பழைய பெயர் ரோமன் கேத்தலிக் பேராலயம். இந்த தேவாலயம் ஸ்பெயின் நாட்டோட ஆண்டலூசியா நகரத்துல இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட 12 பொருட்செல்வங்கள்ல இந்த பேராலயமும் ஒண்ணு. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டுல அதிக மக்கள் வரும் தேவாலயமும் இந்த தேவாலயம் தான். அடுத்து நம்ம பார்க்க போற இடம் கேலட் அலகாம்பிரா. இந்த கேலட் அலகாம்பிரா அடுத்துதான் நம்ம பார்க்க போற இடம் கேலட் அலகாம்பிரா. அலகாம்பிரா என்பது தெற்கு ஸ்பெயின்ல இருக்க கிராண்டாவின் இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட மாளிகைகளையும் கோட்டைகளையும் கொண்ட ஒரு தொகுதி. 14ஆம் நூற்றாண்டுல இத்தொகுதி கட்டப்பட்ட போது இந்த இடம் அல் அட்லான்சு என அழைக்கப்பட்டு வந்துச்சு. ஒரு காலத்துல கிராண்டியாவின் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இருப்பிடமாவும் இருந்துச்சு. இந்த அலகாம்பிரா 740 மீட்டர்கள் நீளமும் 205 மீட்டர்கள் அகலமும் கொண்டது. இந்த அலகாம்பிராவை சுத்தி 13 கோபுரங்களையும் அதிக வலுவான அரண்களையும் அமைச்சிருக்காங்க. இந்த கோபுரங்கள் சில பாதுகாப்பு காரணங்களால அமைக்கப்பட்டவை. என்னடா ஸ்பெயின் நாடுன்னு ஆரம்பிக்கிறப்போ ஃபுட்பால்னு ஆரம்பிச்சுட்டு இன்னும் அதை பத்தி பேசலையேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஸ்பெயின் நாடு வெறும் சுற்றுலா தலங்களுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல. ஸ்பெயின் நாட்டுல நடக்கிற பல விளையாட்டுகள் மிகவும் பிரபலமானது. ஸ்பெயின் நாட்டு மக்கள் ஃபுட்பால் விளையாட்டுல அதிக ஆர்வம் கொண்டவங்க. இங்க ஃபுட்பாலுக்குன்னு நிறைய கிளப் இருக்கு. உலக புகழ் பெற்ற பிளேயர்களான மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவோட கிளப்பான பார்சிலோனா மற்றும் ரியல் மேட்ரிட் இங்க ரொம்பவும் ஃபேமஸ். ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா ஸ்பெயின் ஃபுட்பால் மேட்சஸை கண்டிப்பா போய் பாருங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில ஸ்பெயின் நாட்டோட சிறப்பு தகவல்களை பத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது உங்கள் அறிகரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர்.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. அப்பா, ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? இல்லை குழந்தாய், 350 கோடி பேருக்கும் இப்படித்தான் நாள் துவங்குகிறது. யார் பேசுறது? நான் யாராக இருந்தால் என்ன, நான் சொல்ல வருவதுதான் முக்கியம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க நீங்க? நான் காலைக்கடை முடிக்கும் போதுதான் வரணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. உன்னுடைய கழிவறையை பார், அது ஏன் இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது? அது வந்து நீ ஏன் மூக்கை பிடித்துக் கொண்டு தினமும் சலித்துக் கொண்டு உன் நாளை துவங்க வேண்டும்? அது வந்து உன் கழிவறையை தினமும் சரியாக சுத்தம் செய்து பராமரித்து வை. அப்படி செய்தால்
நீ அந்த 350 கோடி பேரில் ஒருவனாக இருக்க மாட்டாய். ஆமா, யார் அந்த 350 கோடி பேரு? அந்த 350 கோடி பேரும் இந்த உலகில் சுகாதாரமான கழிவறை வசதி இல்லாதவர்கள். இப்போது சொல், உன்னிடம் கழிவறை உள்ளது, ஆனால் சுகாதாரம்? இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இதோ சுத்தம் பண்ணிடுறேன். இந்த உலகில் 1/3 சுகாதாரமான கழிவறை வசதி இல்லை என்று ஐக்கிய நாடுகள் கணக்கெடுப்பு கூறுகிறது. நம் வீட்டில் இருக்கும் கழிவறை சுகாதாரமாக உள்ளதா என நாம் கவனித்து சுத்தம் செய்வோம். சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் விஐடி பண்பலை 90.8. Way to success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. And I'm your host Pooja. Today I'm going to tell you about Swami Vivekananda's teaching about self-confidence. He said that you have in you all and 1,000 times more than is in all the books. Never lose faith in yourself so that you can do anything in this universe. Never weaken, all power is yours. If you want Shraddha, you want to have faith in your own self first. Strength is life, weakness is death. We are the Atma, deathless and free, pure and pure by nature. We ask that, can you ever commit any sin? Impossible. So, such a faith is needed in yourself. Such a faith makes men of us, makes God of us. It is by losing this idea of Shraddha, our country has gone to ruin. So, the 3 things are necessary to make every nation great are conviction of the power of goodness, absence of jealousy and suspicion, helping all who are trying to be and do good. As you are the maker of your own fortunes, you make yourself suffer. You make good and evil. And as some people who put their hands before their eyes and say that it is dark, so they must take their hands away and see the light. All are helped on by nature and will be so helped even though millions of us were not here. This is a great lesson to learn in life, and when we learn it fully, we shall never be unhappy. Swamiji said that to be confident and eternally faithful to the cause of truth, humanity, and to your own country, and so that you will moving the world. You will do marvelous world. For that, you should not fear for anything. The moment you fear, you are nothing. It is fear that is the great cause of misery in the world. It is fear that is the cause of all woes, and it is fearlessness that brings heaven in a moment. He said that it is the coward and the fool who says that this is fate for whatever happens in his life, but it is the strong man who stands up and says that I will make my fate. And the people who are getting old used to talk about this stupid fate. If what we are now has been the result of our past actions, it automatically follows that whatever we wish to be in future can be produced by our present actions. So we have to know is how to act in the present. By knowing how to work, one can obtain the greatest result. Even the lowest form of works are not to be despised. Feel that and you become great. You all have the same glorious soul. Let us believe in it. And finally, he beautiful said that never say no, never say I can't, for you're infinite. Even time and space are nothing compared with your future and nature. You can do anything and everything as you're the Almighty. Whatever you think, that you will be. If you think yourself strong, strong you will be. So guys, never give up your confidence at any reason and work hard without expecting help from others, and you will be the achieving your goal. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8. With me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes.
Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவரு ரொம்ப ரொம்ப கஞ்சம். அந்த கஞ்சத்தனம் எப்படிப்பட்டதுன்னா, சாப்பாட்டுல ஒரு பருக்க கூட விடாம சாப்பிடுவாரு. யாராவது கல்யாண சாப்பாடு போட்டா 4 பந்தில உக்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்துருவாரு. இந்த கருமி யாராவது உதவின்னு கேட்டா அந்த இடத்துல ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுவாரு. அதனால பல பேரோட சாபத்துக்கு ஆளானாரு. எவ்வளவோ பணம் இருந்தும் அவரால யாருக்கும் எந்த பயனும் இல்ல. அவரை திட்டாத ஆளே அந்த ஊர்ல கிடையாது. அவர் அதிகமா வாங்கின சாபம் என்னன்னா, நீ நரகத்துக்கு தான் போவ. இந்த சாபம் அவரோட மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னொரு சந்தேகம். நல்லது செய்யறவங்க எல்லாரும் நீங்க சொர்க்கத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்றாங்க, தீமை செய்யறவங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்றாங்க. சொர்க்கம் நரகம் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும்? இத பத்தியே யோசிச்சுட்டு இருந்த அந்த பணக்காரர் அப்படியே தூங்கிட்டாரு. திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் அவருக்கு பக்கத்துல கேட்டது. எழுந்து பார்த்தா அந்த வீடு அவர் உட்கார்ந்து இருந்த நாற்காலி மேல பறந்துகிட்டு இருந்தது. பறவைகள், மேகங்கள் வானத்தை தாண்டி இன்னொரு உலகத்துக்கு போனாரு. அங்க நகரவாசல் உங்களை அன்புடன் அழைக்கிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகையோட நரகம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, எல்லோரும் நம்மள நரகத்துக்கு போவோம்னு சொன்னாங்களே, இந்த நரகம் இவ்வளவு அழகா இருக்கே. அந்த சந்தேகத்தோட நாற்காலியில இருந்து இறங்கி நடந்தவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அங்க இருந்தவங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. லஞ்ச் டைம்னு சொல்லிக்கிட்டே ஒரு வண்டியில அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க. அங்க இருவரும் உள்ள போய் பார்த்தாரு. அங்க பலவிதமான உணவுகள் வச்சிருந்தாங்க. அந்த உணவுகளை பார்த்தா அவருக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். நல்ல நல்ல சாப்பாடு வகைகளா இருந்தது. அப்ப நிறைய பேரு அவசர அவசரமா அந்த பணக்காரரை தாண்டி போனாங்க. சாப்பாடு எல்லாம் நிறைய இருந்ததே தவிர அவங்களால சாப்பிட முடியல. அதுக்கு காரணம் அவங்களோட கைகளை அவங்களால மடக்க முடியாததுதான். அவங்க எல்லா சாப்பாடுகளையும் கையால எடுக்க முடிந்ததே தவிர அதை அவங்க வாய்க்கு கொண்டு போக முடியல. அந்த நகரத்துல சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், ஆனா சாப்பிட முடியாது. அந்த பணக்காரருக்கு அப்பதான் பயமே வந்துச்சு. அந்த பயத்தோட நகரத்தை கடந்து போன அவரு சொர்க்கத்தை அடைஞ்சாரு. அங்க அவருக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. அங்கேயும் நகரத்துல இருக்கிற மாதிரி சாப்பாடுகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி அங்க இருந்தவர்களும் கைகளை மடக்க முடியாத நிலையிலேயே இருந்தாது. அவருக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, நகரத்திலயும் இதே மாதிரி சாப்பாடு பிரச்சனை, சொர்க்கத்திலயும் இதே மாதிரி பிரச்சனையா? ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் வந்த அதே சமயம் தீர்வும் வந்தது. அங்க சாப்பாடு நேரத்திற்கு மணி அடிச்ச உடனே எல்லாரும் வந்து அங்க இருந்த உணவுகளை எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்களாலதான் கைகளை மடக்க முடியாதே. அதனால மத்தவங்களுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சாங்க. அந்த லஞ்ச் டைம் ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சது. அப்பதான் அந்த பணக்காரருக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறது நல்ல விஷயம்னு புரிஞ்சது. சரி, வீட்டுக்கு போலாம்னு அந்த நாற்காலியில ஏறி உட்கார்ந்தாரு. ஆனா அந்த நாற்காலி நகரவே இல்ல. திடீர்னு அந்த நாற்காலி அவரே கீழே தள்ளி விட்டுடுச்சு. அவர் சொர்க்கத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருந்தாரு. ரொம்ப நேரமா விழுந்துகிட்டே இருந்தவரு தரையில தொப்புன்னு விழுந்தாரு. பார்த்தா அவர் தூங்கிட்டு இருந்த அந்த நாற்காலியில இருந்து கீழே விழுந்து கிடந்தாரு. நரகம், சொர்க்கம் இந்த இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. நம்மளோட செயல்கள் தான் வித்தியாசமே. அத புரிஞ்சுக்கிட்ட அந்த பணக்காரர் மத்தவங்களுக்கு உதவிகள் செய்ய ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ்.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and Vit Community Radio 90.8. Leash, L-E-A-S-H. A piece of rope or something that is used to tie up and control an animal. Synonym of the word leash is chain, rope. Antonym of the word leash is liberation. And use it in a sentence format. He leashed the dog to the post. To pick more words from glossary box, stay tuned to Vit Community Radio 90.8. வல்லுனர் பார்வை.
பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வல்லுநர் பார்வை. நம்ம இந்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் எண்ணங்கள், கேள்விகளுக்கான பதில்களை பார்த்துட்டு வரோம். அதன் வரிசையில இன்றைய நிகழ்ச்சியில நாம் பார்க்க இருப்பவர் யாருன்னா, பிரபல யோகா கலைஞர். தன்னுடைய 7 வருட அனுபவங்கள் மூலமா பல்வேறு விதமான யோகா கலைகளை மக்களுக்கு புகுத்தி வருவர். பிரபல யோகா கலைஞரான எம் சத்யமூர்த்தி அவர்களை பார்க்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பத்தின சிறிய அறிமுகம் செஞ்சுக்கோங்க சார் எங்க நேயர்களுக்காக. என்னுடைய பேர் எம் சத்யமூர்த்தி. தக்ஷிலா பள்ளி மற்றும் பிஎம்டி ஜெயின் ஸ்கூல் இந்த பள்ளிகளில் யோகா ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு தேவையான பயிற்சி முறைகளை உடல் நலத்திற்காகவும் மனவளத்திற்காகவும் மாணவர்கள் நினைவு திறனுக்காகவும் பயிற்சிகளை நான் கொடுத்து வருகின்றேன். இந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான பயிற்சி முறைகள் எந்த ஆசனங்கள் நாம் செய்தால் உடல் நலத்திற்காகவும் மனவளத்திற்காகவும் கிடைக்குமோ அந்த வகையில் நாம் பயிற்சிகள் கொடுத்து கொண்டு வருகிறேன் ஐயா. சார், யோகாசனம்ன்றது இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில எல்லாருக்குமே தேவையான ஒன்றா இருக்கு. ஆனா அந்த யோகாசனம் எதுக்காக பண்றோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த யோகாசனத்தால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத முன்னாடி சொல்லுங்க. இந்த யோகாசனத்தை பத்தி பிரீஃபா நம்ம பார்க்கலாம். சரிங்க ஐயா. யோகாசனத்தின் பொதுவான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எந்த வயதிலும் உடலை வளைக்கக்கூடிய தன்மை இந்த பயிற்சி மூலம் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது மன அமைதி, தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் வெற்றி இவற்றிற்கு யோகாசனங்கள் உதவியாக இருக்கின்றன. நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோய்களை குணப்படுத்தவும் ஆசனங்கள் உதவியாக இருக்கின்றன. மூச்சு காற்று மண்டலம், இரத்த மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம் இவை இயக்கம் சீராக நடைபெறுவதற்காக யோகாசனங்கள் உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆற்றல் கொடுத்து உறுதியும் புத்துணர்ச்சியும் அளிக்கின்றது. நாளமிலா சுரப்பிகள், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சீரமைத்து நரம்புகளை ஊக்கப்படுத்தியும் இளமை நீடிக்கவும் உதவுகின்றது. உடலுக்கு அழகான வடிவத்தை கொடுக்கின்றது. இளமை காத்து வயோகத்தை தள்ளி போட உதவுகிறது. உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் நல்லிணக்கம் உண்டாக்கும். இந்த அளவுக்கு யோகாசனங்கள் பொதுவான நன்மைகள் அமைந்துள்ளது. ஸோ கண்டிப்பா மனித உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே யோகாசனம் ஒரு சிறந்த ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. கண்டிப்பா சார். சார், இந்த நம்ம மனிதனா படைக்கப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏதான ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம படைக்கப்பட்டோம் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த யோகாசனம் அதற்கான கூறுகள் ஏதாச்சும் இருக்குங்களா? எதுக்காக மனித உடல் கூறுகள் அமைந்திருக்கு அப்படின்றது விஷயங்கள் சொல்லுங்க. மனித வாழ்வின் அடிப்படை நோக்கம் பார்க்கும்போது இறைநிலையை உணர்தல், அறிவிலே முழுமை பெறுதல் என்ற நோக்கத்துக்காக தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சித்தர்களுடைய கருத்து. சாதாரணமா ஒவ்வொரு ஜாதி, மத, மொழி, இன வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பினாலும் உடல் நலத்திற்காகவும் மன வலிமைக்காகவும் பயன்படுத்தக்கூடியதான் அந்த யோகக்கலை. இந்த யோகக்கலை சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டது. சாதாரணமா முற்காலத்துல நோய் இல்லாமல் இந்த உடலை நலமாக வைத்துக் கொள்ள முடியுமா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்தான் சித்தர்கள். ஆராய்ச்சி செய்து எந்தெந்த ஆசனங்கள் செய்தால் உடல் நலமாக இருக்கும், மனதிற்கான பயிற்சி முறைகள் என்ன, இவற்றை மேம்பாடு கொடுத்தவர்கள் தான் சித்தர்கள். இந்த அளவுக்கு அடிப்படை வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கையின் நோக்கம் இறைநிலையை உணர்வதற்காகவும் அறிவிலே முழுமை பெறுதல் என்ற நோக்கத்துக்காக தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த உடல். உடலை நலமாக வைத்திருந்தால் தான் நம்முடைய கடமையை நாம் செய்ய முடியும். உடல் நலமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவியாக நம்ம வாழ முடியும், சமுதாயத்திற்கும் உதவியாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு தேவையான பயிற்சி முறைகள் யோகாசனங்கள் அமைந்துள்ளது. கண்டிப்பா மனிதனாக படைக்கப்பட்ட அனைவருமே ஒரு மெயின் ஞானம் அப்படின்ற ஒரு உடல்நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க சார். கண்டிப்பா மனித உடலை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா, ஏன்னா பல்வேறு விதமான நோய்கள் பரவிட்டு வர ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய உடல் கூறுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அவங்களே அறியாம அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யோகாசனத்தின் மூலயமா தன்னுடைய உடல் கூறுகள், அதாவது உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் கட்டுக்கோப்புல வைக்க முடியுமா? தன்னுடைய உடல் உறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யோகாசனத்துல என்னங்க சார் இருக்கு? யோகாசனங்கள் பார்க்கும்போது சாதாரணமா இந்த உடலானது உடலை பற்றிய ஞானம் தேவை. ஞானம் என்பது அறிவுதான். சாதாரணமா உடலை பத்தி அறிவு தேவையாக இருக்கு சமுதாயத்துல. அதற்கான பயிற்சி முறைகளும் இருக்கு. ஏன்னா முன்னோர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சி முறையில் பார்க்கும்போது உடல் நலத்திற்குன்னு பார்க்கும்போது உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். சாதாரணமா இந்த பஞ்சபூதங்கள் என்பது பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதான் நம்ம உடம்புல இருக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். சாதாரணமா நம்ம பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய, பூமியில பார்க்கக்கூடியது ஏன்னா நிலம் இருக்கு, நீர் இருக்கு,
நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, விண் இருக்கு, ஆகாசம் சொல்லக்கூடியது. அதே 5 பூதங்கள் நம்ம உடல்ல என்னவா இருக்குனாக்கா, நிலமானது நம் உடல்ல சதையாகவும் எலும்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது நீரானது ரத்த ஓட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நெருப்பானது நம்ம உடல்ல 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் நம்ம உடல்ல சூடு இருக்கு. இது அதிகமானாலும் இல்ல குறைஞ்சாலும் உடல்நலம் கெடும். இந்த அளவுக்கு தேவையான வெப்பம் இருக்கு. அதே மாதிரி நமக்கு காற்று, உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதது காற்று. காற்று நுரையீரலை மையமாக கொண்டு உடல் முழுவதும் சுழன்றிக் கொண்டிருக்கின்றது. விண், பிரபஞ்சத்தில் ஆகாசம் சொல்லக்கூடிய விண்ணாற்றல் நம் உடல்ல உயிராற்றலாக இருந்து கொண்டிருக்கின்றது. லைட் எனர்ஜி பார்ட்டிகல் சொல்லக்கூடிய உயிரானது மூலாதாரத்தில் மையமாக கொண்டு உடல் முழுவதும் சுழன்றோடி கொண்டிருக்கின்றது. இந்த தத்துவம் தான் மனிதனுடைய கூறுகள். இந்த உடலை பற்றிய விஞ்ஞானத்தை நாம் தெரிஞ்சுக்கினாக்கா உடலை நாம் எவ்வாறு நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பழக்கத்தில் நம்ம சாதாரணமா முற்காலத்தில் இயந்திர மயங்கள் இல்லாத காலத்துல உடல் தன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக உடல் உழைப்பை பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ மெஷின்கள் இயந்திரமயமாகப்பட்டதுனால உடல் உழைப்பு குறைந்து விட்டது. இந்த உடல் உழைப்பு குறைந்தனால என்ன ஆச்சுனாக்கா நோய்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ அதான் சாதாரணமா உணவு வகையில் பார்த்தாலும் முன்னர் சத்துள்ள உணவா இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தி உணவுகளையும் நமக்கு நல்ல ஒரு சக்தியை இல்லாம கொண்டு வந்துட்டாங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றி அமைக்கனாக்கா கண்டிப்பாக இப்ப இருக்கிற சூழ்நிலையில உடற்பயிற்சி, யோகாசன பயிற்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. உடலை பற்றிய ஞானம் என்பது தேவை. அந்த அளவுக்கு பயிற்சி முறையில் பார்க்கும்போது யோகாசனங்கள் அமைந்துள்ளது. இதை நாம் பயன்படுத்தினாவே நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் இந்த யோகாசனம் என்னென்ன விதமான நன்மைகளை கொடுக்குது, மனித உடல் கூறுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க, மெய்ஞானத்தை பத்தி சொன்னீங்க. இப்ப அடுத்தது ஆசனத்தினுடைய வகைகளுக்கு வருவோம் சார். இப்ப என்னென்ன விதமான ஆசனங்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களுக்கு தேவைப்படுது? ஆசனம் ஒரு அறிமுகம் பார்க்கும்போது சாதாரண இந்திய கலைகள் மிகவும் பழமையான கலை யோக கலை. யோக கலைக்கு எழுத்து வடிவம் கொடுத்தவர் பதஞ்சலி முனிவர், முற்காலத்தில் வாழ்ந்தவர். யோக கலையின் தந்தை என்று போற்றப்படுவர் பதஞ்சலி முனிவர். யோகா என்பது வடமொழி சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் பார்க்கும்போது இணைதல், ஒன்றுபடுதல் என்று பொருள். உடலோடு உயிர் இணைந்திருக்க வேண்டும், உயிரோடு மனம் ஒன்றுபட வேண்டும், மனதை இறைநிலையோடு இணைப்பதே யோகா என்ற வார்த்தையை முன்னோர்கள் அறிமுகப்படுத்தி வைத்திருக்காங்க. இந்த அளவுக்கு பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகம் என்ற பிரிவை பிரிச்சிருக்காங்க. சாதாரணமா ஒன்று பார்க்கும்போது இயமம். இயமம் என்பது சமுதாயத்துல இதெல்லாம் பாவ செயல் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில வாழக்கூடிய பழக்கங்களை நம்ம கற்றுக்கொள்ளுதல் இயமம். அடுத்த நிலை நியமம். நியமம் என்பது ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்வது. தன்னுடைய வாழ்நாள்ல மனிதன் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்வது. எண்ணம், சொல், செயல் இந்த 3 ஒழுக்க நெறிகள் தனக்கும் துன்பம் வராம மற்றவங்களுக்கும் துன்பம் வராம தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல் என்றுதான் 2வது நிலை. 3வது நிலைன்னு பார்க்கும்போது ஆசனம். ஆசனம் பார்க்கும்போது நிலைகள் உண்டு. ஆசனங்கள்ல உடலை ஒரு குறிப்பிட்ட நிலை நிறுத்தி பழகுதான் ஆசனம். இந்த ஆசனங்கள்ல நின்ற நிலை செய்யக்கூடிய ஆசனங்கள் உண்டு, உட்கார்ந்த நிலை செய்யக்கூடிய ஆசனங்கள் உண்டு, குப்புறப்படுத்த நிலை செய்யும் ஆசனங்கள் உண்டு, மல்லாந்து படுத்த நிலை செய்யக்கூடிய ஆசனங்கள் உண்டு. இந்த அளவுக்கு ஆசனங்கள் நம்ம உடலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிறுத்தி பழகுவது. அதுக்கு அடுத்த நிலை பார்க்கும்போது 4வது நிலை பிராணாயாமம். உடல் முழுவதும் சுழன்றிக் கொண்டிருக்கிற காற்றை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் பிராணாயாம பயிற்சியின் நோக்கம். பிராணாயாம பயிற்சி என்பது சாதாரணமா இப்போ வாழக்கூடிய மக்கள் எல்லாம் குறைந்த அளவு தான் காற்று உள்வாங்குறாங்க, குறைந்த அளவு தான் காற்று வெளியே விடுறாங்க. ஏன்னா நுரையீரலானது நன்கு விரிவடையக்கூடிய தன்மை இருக்கு. அது முழுமையா யாரும் டீப் பிரீத் செய்யறது கிடையாது, ஆழ்ந்த சுவாசம் எடுக்கிறது கிடையாது. அதாவது நோய் வருவதற்கு முதல் காரணமே நம்ம சுவாசமானது பிராண சக்தி அதிகமா நம்ம உடலுக்கு செல்லாததுதான். அதுக்கு என்ன பயிற்சி முறைனாக்கா நமக்கு நாடி சுத்தி பிராணாயாமா இருக்கு, அதுக்கடுத்து கபாலபதி பயிற்சிகள் இருக்கு. இந்த அளவுக்கு நுரையீரலை விரிவடை செய்யக்கூடிய பயிற்சிகள் யோகாசனங்கள் அமைந்திருக்கு. இதை நம்ம பயன்படுத்தினாவே முகத்திற்கு வசீகரம் கிடைக்கும், கண்கள் ஆற்றல் பெறும், மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் சிறப்பான முறையில் பரவும். இந்த அளவுக்கு நன்மைகள் உண்டு. பிராணாயாம பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்து பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்பது முன்பு பார்த்த நம்ம 4 உடலுக்கான பயிற்சி முறைகள். இப்ப பார்க்கக்கூடிய மனதிற்கான பயிற்சி முறைகள். பிரத்யாகாரம் என்பது சாதாரணமா வெளிப்புறமாக சென்றுள்ள மனதை தனக்கு உட்புறமாக நான் யார் என்று ஆராய்ச்சி செய்வதற்காக தன்னைத்தான் உணர்வதற்காக திருப்பக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் பிரத்யாகாரம். அடுத்த நிலை பார்க்கும் தாரணை. தாரணை என்பது சாதாரணமா ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடைப்பட்ட காலம் இருக்கு பாத்தீங்களா. ஒரே எண்ணத்துல நாம எவ்வளவு நேரம் நிறுத்தி பழகுறோம் மனதை, அதுதான் தாரணை. இந்த தாரணை பயிற்சியை சிறப்பா செய்தனாக்க நமக்கு மனதிற்கு சிறப்பான வளங்களை நம்ம கூட்டிக் கொள்ள முடியும். தியானம். மனதிற்கு மூலமாக இருக்கக்கூடிய உயிராற்றலின் மீது மனதை நிறுத்தி தியானம் செய்வது, ஒருமுகப்படுத்துவது, இது தியான பயிற்சியாகும். அடுத்தது சமாதி நிலை என்று சொல்லக்கூடியது இறைவனுக்கு சமமாக தன் மனதை உயர்த்தி கொள்வது சமாதி நிலை. சாதாரணமா சித்த பெருமக்கள், மகான்கள், முனிவர்கள், அதுவும் குறிப்பாக இந்தியா பொறுத்தவரை ஆன்மீக பூமி. குறிப்பா தமிழ்நாடு அதிகமான சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த நம்முடைய பூமி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களின் சிறப்புகளும் பார்க்கும்போது
மகான்களுடைய ஜீவ சமாதி இருக்கிறதா தான் அந்த அளவுக்கு புகழ் பெற்று விளங்குகின்றது. அவருடைய ஆற்றல், மகான்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா எல்லா மக்களும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் என்ற நோக்கத்துக்காக தான் அவருடைய காந்த அலைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர்களுக்கும் அந்த சித்தர்களுடைய அருள் கிடைக்கும் போது நம் உடல் நலம் மனவளம் இயல்பாக அமையும். மனிதன் ஒரு நாள் சாதிக்கப்பட்டதை இருக்கக்கூடிய அனைத்து வகுப்பினரும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அடையக்கூடிய நிலை தான் இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சமாதி நிலை என்பது இந்த அளவுக்கு விளக்கங்கள் உள்ளது. யோகாசனங்கள் செய்வதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றது என பார்க்கும்போது, ஒன்று காலம். காலை நேரங்களில் யோகாசன பயிற்சி செய்யலாம், மாலை நேரங்களில் செய்யலாம். காலையில் பயிற்சி செய்வதா இருந்தால் வெறும் வயிற்றில் நாம தண்ணீர் இல்லை காஃபி டீ குடிச்சிருந்தாக்கா ஒரு அரை மணி நேரம் இடைவெளி எடுத்துக்கணும். ஒரு விரிப்பின் மீது தான் செய்யணும். பாய் அல்லது பெட்ஷீட் போட்டு அது மேலே நம்ம செய்யலாம். எதற்காகனாக்கா நம்முடைய காந்த ஆற்றலை பூமியான இருக்கக்கூடிய தன்மை உண்டு, அது தடுக்கிறதுக்காக தான். மற்றபடி பார்க்கும்போது இடம் வந்து சுத்தமான இடமா இருக்கணும். காற்றோட்ட வசதி உள்ள இடமாக இருக்க வேண்டும். ஆடைகள் தளர்வா இருக்கணும். வயது வருமுன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்போது 8 வயதிலிருந்து நம்ம பயிற்சிகளை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எந்த வயதினாலும் யோகா பயிற்சி நாம தொடர்ந்து செய்யலாம். வயது வரம்பு என்பது இல்லாத அளவுக்கு எளிமையான ஆசனங்கள் அவரவர்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஆசனங்கள் செய்ய முடியும். முழு பலன் நமக்கு கிடைக்கும். பெண்கள் பார்க்கும்போது பெண்களுக்கு தனியாக பயிற்சி வந்து 5 நாட்கள் மாதவிடாய் காலங்களில் 5 நாட்கள் யோகாசன பயிற்சிகள் தவிர்ப்பது நலம் என்று கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு பெண்கள் கவனிக்க வேண்டிய குறிப்புகள். இதய நோய் உள்ளவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் என்ன நம்ம செய்ய போறோம்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கக்கூடிய கடினமான ஆசனங்கள் ஆலாசனம், சக்கராசனம், சர்வாங்காசனம் இந்த பயிற்சியிலெல்லாம் தவிர்த்து சாந்தி ஆசனம் என்னக்கூடிய ஆசனம் செய்யும் போது உடல் நலம் பெறும். உணவு முறைகள் பார்க்கும்போது ஒன்று சத்துள்ள உணவாக இருக்க வேண்டும், சாத்வீக உணவாக இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு கடைபிடித்தால் போதுமானது. மூச்சு காற்று யோகாசனங்களில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மூச்சு காற்று. முன்பக்கம் குனியும் போது மூச்சு காற்று வெளியிட்டு கொண்டும் பின்பக்கம் வளையும் போது செய்யக்கூடிய யோகாசனங்கள் செய்யும் போது மூச்சு காற்று உள்வாங்கியே செய்யணும். யோகாசனங்கள் முக்கியமான கவனிக்க வேண்டியது. பார்வை ஆரம்ப காலத்தில் கண்கள் திறந்து நம்ம பயிற்சிகளை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆசனம் கண்கள் திறந்து செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சில ஆசனங்கள் கண்கள் மூடி செய்யக்கூடிய ஆசனங்களா இருக்கும். இந்த அளவுக்கு பார்வை நமக்கு அவசியம். மனம் ஓர்மைப்பாடு. எந்த ஆசனம் செய்தாலும் மன ஓர்மைப்பாடோடு செய்யணும். வேற எங்கேயாவது நம்ம எண்ணத்தை வச்சுட்டு செஞ்சோன்னா முழு பலன் நமக்கு கிடைக்காது. இந்த அளவுக்கு மன ஓர்மைப்பாடோடு ஒவ்வொரு ஆசனங்களும் நாம் செய்ய வேண்டும். உடலை தயார்படுத்துதல் என்பது உண்டு. சாதாரணமாக யோகாசனங்களுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், உடலை வந்து ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அசைவுகள் கொடுத்து அதனுடைய இயக்கங்கள் உடலில் இருக்கக்கூடிய இறுக்கத்தன்மைகளெல்லாம் தளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த தளர்த்த நிலைக்கு தான் நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய உடலை தயார் நிலை கொண்டு வருவதற்கான பயிற்சி முறைகள் உண்டு. கை பயிற்சி, கால் பயிற்சி என்ற பயிற்சி முறைகள் நாம் செய்து யோகாசனங்கள் தொடங்கலாம். வழிமுறைகள் பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் கைகள்லையோ இல்லை தொடைகளிலோ வலி இருக்கும். தொடர்ந்து நம்ம செய்தினே வந்தாக்கா எளிமையாக பழக்கத்துக்கு கொண்டு வர முடியும். மாற்று ஆசனம். ஒவ்வொரு ஆசனம் செய்யும் போதும் மாற்று ஆசனம் என்பது உண்டு. சாதாரணமாக இடது கால் மடித்து பத்மாசனம் உட்காரும்போது அதெல்லாம் தளர்த்திட்டு வலது கால் மடித்து வச்சு மறுபடியும் இடது கால் மடித்து வச்சு செய்யக்கூடிய ஆசனங்கள் மாற்று ஆசனங்கள் என்பது அவசியம். இந்த அளவுக்கு யோகாசனங்கள் நன்மைகள் நமக்கு அமைந்துள்ளது. கண்டிப்பாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஆசனம், பிரணயாமம், பிரக்தியாகரம், தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லி அதனுடைய விதிமுறைகள் என்ன, எந்தெந்த மாதிரியான இடத்த வந்து நம்ம தேர்வு செய்யணும், ஆடை முறைகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து யோகாசனம் சார்ந்த விஷயங்கள் சொன்னீங்க சார். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு 25 வயசுலேருந்து தாண்டிடுச்சுனாவே ஐயோ நம்மளுக்கு வந்து தொப்பை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. இதனால திருமண தடைகள் கூட ஏற்படுதுன்னு கூட சொல்லலாம் சார். இந்த வயிற்று பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் யோகாசனங்கள் இருக்குங்களா? வயிற்று பகுதியை குறைக்கிறதுக்கான ஆசனம் கண்டிப்பாக உண்டுங்கய்யா. என்னன்னாக்கா சாதாரணமாக சூரிய வணக்கம் என்பது 12 நிலைகள் கொண்ட ஆசனம் இருக்கு. சூரிய வணக்கம் செய்யும் பொழுது நம்முடைய உடல் எடை மற்றும் வயிற்று பகுதியான குறைப்பதற்கான பயிற்சி முறைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சாதாரண சூரிய வணக்கம் என்பது நம்ம செய்யும் பொழுது 12 ஆசனங்கள் அரை சுற்று. முதல்ல வலது கால் மடித்து வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்த நிலையில் 2வது அரை சுற்றில் இடது கால் மடித்து வச்சு செய்ய போகிறோம். இந்த ஆசனங்கள் தினந்தோறும் நாம் சூரிய வணக்கத்தை நம்ம 3 சுற்றுகள் தொடர்ந்து செய்யும் பொழுது உடல் எடை குறைப்பதற்காகவும் வயிற்று பகுதியை குறைப்பதற்காகவும் உண்டு. யோகாசனங்கள் பார்க்கும்போது பச்சிமோத்தாசனம், திரிகோணாசனம், மண்டுகாசனம், நவாசனம் இந்த ஆசனங்கள்லாம் செய்யும்போது வயிற்று பகுதியை குறைப்பதற்காக அதிகமான பயனுள்ளதாக அமைகின்றது. ஸோ கண்டிப்பாக வந்து தன்னுக்கு வந்து தொப்பை வரும் அப்படின்னு வந்து முன்னாடியே பயப்படுறவங்க இந்த மாதிரியான மண்டுகோ ஆசனம், நவாசனம் இந்த மாதிரியான ஆசன முறைகளை வந்து பின்பற்றுறதுனால வந்து தொப்பைகளை வந்து குறைக்கலாம், ஒபிசிட்டியை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக சார், இது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் சார். சார், இந்த ஆசன முறைகளை பொறுத்த வரைக்கும்
நோய்கள் கண்டறியறதுக்கு ஏதாச்சும் ஆசன முறைகள் இருக்குங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து நோய் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஒருத்தருக்கு வந்துருச்சா ஐயோ அந்த நோய் எனக்கும் வந்துருமே அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளார இருக்கு. ஸோ இந்த நோய்களை கண்டறியறதுக்கு ஏதாச்சும் ஆசன முறைகள் இருக்குங்களா? நோய்களை கண்டறிதல் என்பது ஆசனங்கள் கிடையாது. நம்ம உடல் சோர்வு எப்போ நமக்கு இருக்கோ அப்போ ஏதோ ஒரு குறைகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு, அது தெரிந்து நாம அதற்கேற்ற மாதிரி பயிற்சி முறைகள் அமைந்த யோகாசனங்கள் உண்டு. சாதாரணமாக நம்ம உடலில் வந்து நோய் வருவதற்கான ஆதாரம் பார்க்கும்போது ஜீவகாந்த சக்தி நம்ம குறையும் போது உடல் சோர்வு தன்மை ஏற்படும். சோர்வு தன்மை ஏற்படும் ஒவ்வொரு புலன்களை இப்போ நோய் வர்றதுக்கு என்ன காரணம்னாக்கா தடைகள் தான். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எப்போ தடையாக நமக்கு அமைகின்றதோ தடைகள் இருக்கோ அவங்க வலியாக உணர்றோம். வலி தான் காலத்தால் நீடிக்கும் போது நோயாக மாற்றம் பெறுகின்றது. இந்த நாம வலி எப்போ நமக்கு ஏற்படுகின்றதோ அதுலேருந்து என்ன நம்ம ஆசனம் செஞ்சால் நமக்கு அதுலேருந்து மாற்றிக்கொள்ள முடியும், வலியை நீக்கிக் கொள்ள முடியும், அதை உணர்ந்து நம்ம எளிமையாக செய்யக்கூடிய இந்த யோகாசனங்கள் நம்ம முன்னோர்கள் கொடுத்த பயிற்சி முறை செய்தாவே போதும், உடல் நலமாக வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பா உடல்ல வந்து நோய் வரதுக்கான காரணம் வந்து உடல்ல ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் வந்து சீரா இருந்ததுன்னா இந்த நோயும் வராதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை வந்து நோய்கள் வந்துருச்சு, சில நோய்கள் வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஆசன முறைகள் இருக்குங்களா? கண்டிப்பாக உண்டு. வருமுன் காப்புதான் யோகா. நோய் வருவதற்கு முன்னே காப்பது தான் நம்ம யோகாசன பயிற்சிகள் இருக்கு. சரி வந்தாச்சு, அதுல இருந்து எப்படி காப்பாற்ற பெறணும் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரண உதாரணத்துக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சர்க்கரை நோய்க்கு ஆதாரமாக என்ன இன்சுலின், பேங்க்ரியாஸ் அதனுடைய இயக்கம் சீர அமையாதுதான். மணிப்பூரகம் சொல்லக்கூடிய அது உயிர் மையங்கள் அதனுடைய இன்சுலின் சரியான சுரக்காதனால அது நோய் ஏற்படுகிற ரத்தத்துல அதனுடைய குறைப்பதற்கு பச்சிமோத்தாசனம் நமக்கு உதவியா இருக்கும். அடுத்தது திரிகோணாசனம். சூரியவனுக்கு 12 நிலைகள் செய்தாவே போதும், அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகள் உண்டு. இருக்கக்கூடிய ஆசனங்களை மண்டுகாசனம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சர்க்கரை நோய் குறைக்கிறதுக்கான அதிகமான நன்மைகள் உண்டு. வக்ராசனம், சர்வாங்காசனம் எளிமையாக செய்யக்கூடிய ஆசனங்கள். சர்வாங்காசனம் செய்யும் போது அனைத்து உள்ளுறுப்புகளும் இயக்கம் பெறும், அந்த அளவுக்கு நன்மைகள் உண்டு. இந்த பயிற்சி முறையில் எளிமையாக நம்ம நோய் வராமல் பாதுகாத்து கொள்வதற்கும் வந்த நோய்களை குணப்படுத்திக் கொள்ளவும் யோகாசனங்களில் அதிகமான வாய்ப்பு வசதிகள் உள்ளது. கண்டிப்பா சரி. ஆனா அந்த மண்டுகோ ஆசனத்தின் மூலமாகவும் இந்த பத்திகோ ஆசனத்தின் மூலமா வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சுகர் பயம் இருக்கு. ஏன்னா அதனால உணவு முறைகளை கூட அவங்க கண்ட்ரோல் பண்ணி டயட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இந்த மண்டுகோ ஆசனம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மண்டுகாசனம் என்பது சாதாரண வஜ்ராசன நிலையில் உட்காந்துக்கிறோம். வஜ்ராசன நிலையில் உட்காந்துட்டு இரு கைகளையும் ஆதி முத்திரை என்பது பெருவிரலை உள்ளங்கை நடுமையத்தில் வச்சு 4 விரலால மூடிடணும். இது பேர் ஆதி முத்திரைன்னு பேரு. இந்த முத்திரையை நாம வஜ்ராசனில் உட்கார்ந்த நிலையில வயிற்றினுடைய அடிப்பகுதியில கைகளை திருப்பி வைத்துக் கொள்றோம். நம்ம மணிக்கட்டெல்லாம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம உட்காந்துட்டு மூச்சு கட்டை நல்லா உள்வாங்கிட்டு மெதுவாக முன்பக்கம் குனியும் போது மூச்சு கட்டை வெளியிட்டு கொண்டே நாம் குனிந்து தலைப்பகுதி நேராக நிமிர்ந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில 5 இயல்பான மூச்சு நேரம் இருந்தாவே போதும். இயல்பான நிலைக்கு நம்ம நிமிர்ந்து மூச்சுக்காடு உள்வாங்கிக் கொள்கிறோம். இந்த நிலையில நம்ம மண்டுகாசன நிலைகளை 3 முறை, இந்த ஆசனங்கள் ஒரு 3 முறை செய்தாவே போதும், உடல் நலம் பெறும். இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த மண்டுகோ ஆசனத்தை வந்து கடைபிடிச்சோம்னா நமக்கு இருக்கிற சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சுகருக்காக வந்து டயட் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த ஆசன முறைகளை செஞ்சோம்னா சுகர் காணாமல் போயிடும் அப்படின்றத சார் சொல்றாரு. அதன்படி கடைபிடிச்சு சுகரை நம்ம விரட்டிடணும். சார் அடுத்ததாக வந்து ஆசன முறைகள்ன்றது வந்து ரொம்ப நீங்கள் சொல்லும்போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. சார் இந்த ஆசனம் செய்யறதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ஏதாச்சும் ஒற்றுமைகள் இருக்குங்களா? கண்டிப்பாக உண்டு. சாதாரணமாக உணவு முறைகள் என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் உணவு முறைகள் அதிகமாக சாப்பிட்டோன்னாக்கா என்னாகும், அஜீரண கோளாறு வரும். அதே அலட்சியப்படுத்திட்டு சாதாரணமாக 8 மணிக்கு சாப்பிட்றது 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்லானாக்கா உடல் நலம் கெடும். அதிகமாக முரண்பாடான உணவும் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம வாழக்கூடிய பூமியில் நமக்கு என்ன உணவு முறைகள் இருக்கோ அந்த உணவு முறையை சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடல் நலமாக இருக்கும். இல்லை மாற்றி ஃபாரினர்ஸ் சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா என்னாக்கா அவங்களுக்கு அது ஒத்து போகும், நமக்கு ஒத்து வராதுங்க. அந்த அளவுக்கு உடல் நலத்தில் பார்க்கும்போது நமக்கு என்ன உணவு, நமக்கு வாழக்கூடிய இடத்துல நமக்கு என்ன உணவு கிடைக்குதோ அதை சாப்பிடும்போது நமக்கு உடல் நலமாக இருக்கும். அதே மாதிரி அலட்சியம் செய்தாலும் வயிற்றுப்புண்ணு உண்டு பண்ணோம், வாய்ப்புண்ணு உண்டு பண்ணோம், இந்த அளவுக்கு உண்டு. சாதாரணமாக யோகாசனங்கள் பொறுத்தவரையிலையும் விதிமுறைகளில் கடைபிடிக்கும் போது சத்துள்ள உணவாக இருக்க வேண்டும், சாத்வீக உணவாக இருக்கணும். அது சாத்வீக உணவு இருந்தபோது தான் நமக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். சாதாரணமாக அந்த சத்துள்ள உணவுன்னு பார்க்கும்போது பழ வகைகள், காய்கறிகள், இந்த அளவுக்கு என்னென்ன வகைகளில் நமக்கு கீரை வகைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு உடல் நலத்துக்கு கொடுக்கும். சாதாரணமாக புலால் உணவு தவிர்ப்பது நலம் என்பது குறிப்பிட்டிருக்காங்க சித்தர்கள். ஏன்னா எதற்காக கொடுத்துருக்காங்கனாக்கா புலால் உணவு சாப்பிடும்போது நம்முடைய உடல் நலம், அது இறுக்கத்தன்மை நமக்கு கிடைக்கும். நோய் வருவதற்கு ஆதாரமாக இருக்குது அந்த புலால் உணவு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன்னாக்கா நமக்கு என்னன்னாக்கா சாதாரணமாக
ஒவ்வொரு முறைகள்லையும் இருக்கக்கூடிய வாழ்க்கை வளங்களை நமக்கு இறைநிலை வடிவமைக்கப்பட்டது உணவு வகைகளில் பார்க்கும்போது விதைகள் தான் நமக்கு உணவு. நம்ம அதை தவிர்த்து நம்ம உண்ணும்போது உடல் நலம் இயற்கைக்கு முரணாக எப்போ நம்ம மாறுறோமோ உடல் நலம் கெடும். அப்போ இயற்கையோடு என்ன விதிமுறை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை சாப்பிடும்போது நமக்கு உடல் நலம் கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம உணவு முறைகளை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். கண்டிப்பா சார். இந்த ஆசன முறைகளுக்காக இல்லைனாலும் தன்னுடைய உடலினுடைய கூறுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிடணும். ஏன்னா பேஷன்ற பேர்ல நம்முடைய பாடிக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பா நோய்கள் வரும்ன்றது நீங்க சொல்றது மூலியமா நல்ல தெளிவான முறையில புரியுது சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் கூட சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு போதைன்ற ஒரு விஷயம் அடிக்ட் ஆயிருக்காங்க, போதை பழக்கத்துக்கு. அந்த போதை பழக்கத்துல இருந்து மீண்டு வரணும்னா நிறைய பேரால நினைக்கிறாங்க, ரியலைஸ் பண்ண முடியுது அவங்களால, இதுல இருந்து நம்ம எப்படியாச்சும் விடுபட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களால முடியல. அந்த போதை பழக்கத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு ஏதாச்சும் ஆசன முறைகள் இருக்குங்களா? கண்டிப்பாக உண்டு. சாதாரணமா என்ன பயிற்சி முறைன்னு பார்க்கும்போது மனதிற்கான பயிற்சி முறை அவசியம். இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது மன வலிமை கிடையாது. மனித வாழ்க்கையை பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடுவோம் தான் மனிதன். பழக்கத்தை விட முடியாது, அந்த விளக்கத்தை கேட்டு அதன் போய் நடக்க முடியாது. என்னன்னாக்கா சாதாரணமா மனித வாழ்க்கையில எதெல்லாம் உடல் நலத்துக்கு கேடோ அந்த காரியம் தான் நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். அதுல இருந்து விடுபடணும். எல்லாருக்கும் தெரியும் கெட்டதுன்னு, எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் அதுல இருந்து ஏன் விடுபட முடியலனாக்கா மன வலிமை கிடையாது. இப்போ மன வலிமைக்கு என்னவோ தியான பயிற்சி என்பது மிக மிக அவசியம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது யோகாசனங்கள் என்னன்னாக்கா உடலை உறுதி செய்வதற்காக யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி முறையும் பார்க்கும் தியான பயிற்சி என்பது அவசியம். தியான பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு. ஒன்று எளிய முறை குண்டலினி யோகான்னு பேரு, சித்தர்கள் பயன்படுத்தியது. குண்டலினி யோகம், உயிர் மீது மனதை வைத்து தியானம் செய்வது. சாதாரணமா இந்த அளவுக்கு பயிற்சி முறைகளை இளைஞர்களுக்கு கொண்டு வரணும். சாதாரணமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் பார்க்கும்போது ஒன்று பள்ளிகளில் தொழில் அறிவு, மொழி அறிவு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். தொழில் அறிவு கொடுக்குறோம். ஆனால் ஒழுக்க பழக்க கல்வியும் அதுக்கடுத்து இயற்கை தத்துவத்தையும் நம்ம மறந்துடுறோம். இதெல்லாம் மறக்காம இயற்கை தத்துவ கல்வியை நம்ம கொண்டு வந்து அதோட ஒழுக்க பழக்கங்களையும் கொண்டு வரும்போது அதுக்கு என்னென்ன பயிற்சி முறைகள் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கொண்டு வரணும், பயிற்சி முறைகளாக கொண்டு வரணும். இப்போ இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாமே தியான பயிற்சி முறைகள், தியான பயிற்சிக்கு என்னென்ன பயிற்சி முறைகள், மனதிற்கான ஒருமுகப்படுத்துகிற பயிற்சிகள் எல்லாம் உண்டு. ஏன்னா அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி சாதாரணமாக ஆரம்பத்தில் 1ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து அதிகமாக டிகிரி படிக்கிற வரலையும் நமக்கு அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி ஆசனங்கள் பிரித்து வச்சிருக்காங்க. மனதிற்கான பயிற்சி முறைகள் தான். சாதாரண ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து கவனிக்க சொல்றது, இல்லை 5 புலன்கள் இருக்கு, 5 புலன்களை மனதை நிறுத்தி பழகுவது, வண்ணங்களை நம்ம கண்களை மூடிட்டு ஏதாவது ஒரு வண்ணத்தை கவனிக்கிறது, இந்த மாதிரி பயிற்சி முறையில் இருக்கு. அது நம்பர் மெடிடேஷன், எண்களை கவுண்டிங் சொல்லும் போது அந்த எண் 1 சொன்னோமா 1 மட்டும் தான் கவனிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்ம என்ன ஆகும், மனதிற்கு ஆற்றல் கூடும். இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இளைஞர்கள் ஏன் விடுபட முடியல அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மன வலிமை கிடையாது. மன வலிமை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நமக்கு தியான பயிற்சி என்பது மிக மிக அவசியம். இது கண்டிப்பாக இளைஞர்கள் உடல் நலம், தன்னுடைய உடல் நலம் கெடுதுன்றது கூட அவங்களால அதை காப்பாற்றி கொள்ள முடியாத அளவுக்கு தான் அந்த நிலையில் இருக்காங்க. அந்த நிலையெல்லாம் மாறணும்னாக்கா அதுலேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. புகைப்பிடித்தல் உடல்நல கேடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு தான் கொடுத்துருக்காங்க. படிக்கிறாங்க, படிச்சாலும் அதுல இருந்து ஏன் விடுபட முடியலனாக்கா மனமானது தன்னுடைய அறிவுக்கு கட்டுப்பட்டு இல்லை. இதுதான் உண்மை. எப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மனதை கொண்டு வந்து பயிற்சி செய்யறானோ, இல்ல மனதை தன்னுடைய கண்ட்ரோல், இந்த வேலை செய்யக்கூடாது, உடல்நலத்துக்கு கேடு, ஒரு முறை முடிவு பண்ணா அது செய்யக்கூடாது, இந்த வலிமை தான் வேணும். இந்த வலிமை இல்லை, அதை கொண்டு வரணும். தியான பயிற்சி இல்லாம கண்டிப்பா முடியாதுங்க. சார் சொன்ன மாதிரி தியான பயிற்சி செஞ்சு மனதை ஒருநிலைப்படுத்துறதன் மூலியமா ஒரு விஷயத்திலிருந்து அதாவது ஒரு கெட்ட விஷயத்திலிருந்து மற்ற ஒரு நல்ல விஷயத்தின் மேல கான்சென்ட்ரேஷன் நம்ம அதிகமா பண்ணோம்னா அந்த விஷயத்து மேலேயே நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாம் போறதுனால ஒரு கெட்ட விஷயத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும். அதனால மனதை ஒருநிலைப்படுத்தினாவே எல்லா விஷயமும் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாரு. சார் இவ்வளவு நேரம் யோகாசனம், இந்த யோகாசனத்தினால இருக்கிற நன்மைகள் என்னென்ன வகைகள் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த யோகாசனம் சார்ந்த படிப்புக்கு விஷயத்துக்கு வருவோம் சார். இந்த யோகாசனம் சார்ந்த படிப்புகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஸோ என்னென்ன டிகிரி கோர்சஸ் இருக்கு, இது எந்தெந்த கல்லூரிகளில் வழங்கப்பட்டு வருது சார்? யோகாசனங்கள் பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் எல்லா யூனிவர்சிட்டியிலும் கொடுத்துருக்காங்க பயிற்சி முறைகள். இப்போது வேதாத்ரி மகரிஷி அவருடைய வழிமுறைகள், எளிய முறை குண்டலினி யோகம், சாதாரணமாக உடல் நலத்திற்கான பயிற்சி முறைகள், மனவளக்கலை யோகா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒன்று மனிதனுக்கு உடல் நலம் அவசியம், அதுக்கடுத்து மனவளம் அவசியம், உயிருக்குண்டான பயிற்சி முறைகள் கொடுக்குறாங்க. குணநல பேருக்காக அகத்தாய்வு பயிற்சிகள், தன் குறைகளை தான் உணர்வதற்காக நம்மிடம் உள்ள குறைகளை நாம் எப்போ உணரமோ அப்போ தான் நம்ம சரி செஞ்சு கொள்ள முடியும். தன்னுடைய தவறு தெரியாதவர்களையும் நம்ம திருத்திக் கொள்ள முடியாது. அதற்கான பயிற்சி முறைகள் என்னன்னாக்கா எண்ணத்தை ஆராய்ச்சி செய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல்,
இந்த 4ம் முடிச்சாதான் நான் யார்ன்றது தெரிஞ்சுக்க முடியும் அந்த தத்துவம். இந்த 5 பயிற்சி முறைகளும் உண்டு. இப்போ இந்த பயிற்சி முறைகளில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த அளவுக்கு மக்களுக்கு அவருடைய நோக்கம் என்னன்னாக்கா உலக அமைதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடல் நலமாக தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். தனி மனிதன் அமைதி பெறணும். தனி மனிதன் அமைதி பெற்றால் அவங்க குடும்ப அமைதியாக இருக்கும். குடும்ப அமைதி பெற்றால் அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நலம் பெறுவாங்க. அது அதை சார்ந்த ஊர் அமைதி பெறும். ஊர் அமைதி பெற்ற உலக அமைதி பெறும். இந்த அளவுக்கு யோகாசனங்களில் பயிற்சி முறைகள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பயிற்சி முறையில் பார்க்கும்போது அவருடைய கொண்டு வந்தது மனவளக்கலை யோகாவில் டிப்ளமோ கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பிஏ பட்டப்படிப்பு கொண்டு வந்திருக்காங்க, முதுகலை பட்டப்படிப்பு கொண்டு வந்திருக்காங்க, எம்ஏ. இந்த மாதிரிலாம் பயிற்சி முறையில் இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டியோடும் டைப் பண்ணி செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் காலகட்டங்கள் டிப்ளமோ கோர்ஸ் 1 இயர், அது பிஏ கோர்ஸ் எப்படி நம்ம வெளியே நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பிஏ எம்ஏ கொண்டு வந்துட்டு பயிற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும். சாதாரண எல்லா படிப்புக்கும் ஆதாரமாக இருக்கிறது நம்ம மனவளம் தான். உடல்நலமும் மனவளம். எந்த படிப்பாக இருந்தாலும் உடல் நலமாக இருக்கணும், மனவளம் இருக்கணும். அந்த பயிற்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது தான் நம்ம யோகாசனங்கள். இந்த அளவுக்கு பயிற்சி முறையில் இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டியிலும் நம்ம செஞ்சுருக்காங்க. வாய்ப்பு வசதி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் மனவளக்கலை யோகா மூலம். கண்டிப்பாக சார், இன்னைக்கு வந்து யோகா சார்ந்த ஒரு படிப்புகள் படித்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து பணம் தான் வந்து ஒரு சோர்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கு எல்லா விதமான ஒரு விஷயங்களுக்குமே. ஸோ மனவளக்கலை யோகாவாகட்டும் இல்லை யோகா சார்ந்த படிப்புகளாகட்டும், இதை படித்து முடித்தவங்களுக்கு என்ன மாதிரியான பணி வாய்ப்புகள் இருக்குது சார் அவங்களுடைய அத்தியாவசியங்களை பூர்த்தி செய்கிற மாதிரி? அத்தியாவசியங்களை பூர்த்தி செய்கிற மாதிரி அரசு பணிகளில் இதுவரையும் இன்னும் கொண்டு வரல. பள்ளிக்கூடங்களில் யோகா ஆசிரியர்னு இதுவரையும் கொண்டு வராத சூழ்நிலை தான் இருந்துன்னு இருக்கு. ஆனால் முக்கியத்துவத்தை உணர்றாங்களே தவிர அது இன்னும் கொண்டு வரல. ஆனால் தனியார் பள்ளிகளில் யோகா ஆசிரியரை கொண்டு பயிற்சிகள் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இது குறையாக சொல்லலை, இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்க்கும்போது இருக்குது. சாதாரணமாக இந்த பயிற்சிகள் பார்க்கும்போது இருக்கக்கூடிய வாய்ப்பு தனியார் பள்ளிகளை பயன்படுத்திக்கலாம். தன்னுடைய உடல்நலனும் பெற்றுக்கொள்ளலாம், மற்றவங்களுக்கு உதவியாக நம்ம வாழலாம். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தனியார் பள்ளிகளில் நம்ம யோகா பயிற்சியின் மூலம் ஆசிரியராக பணியாற்றலாம். ஓரளவுக்கு சிறப்புகள் உண்டு சார். கண்டிப்பாக சார், இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தா இப்போ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி யோகா பயிற்சி இங்கே தரப்படும், இது குறைந்த அளவு கட்டணம் அப்படின்ற மாதிரியான விளக்க படங்கள் எல்லாம் நம்ம அங்கங்கே பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் சென்டர் வைக்கணும்னா என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணணும், என்ன படிச்சிருக்கணும் சார்? படிப்பு வந்து பட்டப்படிப்பு தேவைப்படும். பிஏ எம்ஏ இல்லை டிப்ளமோ கோர்ஸ் இது தேவைப்படும். இதை சரி பண்ணிட்டு நம்ம பயிற்சி முறையில் எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திறமை இருக்கணும். நம்ம சாதாரணமாக ஒருத்தர் வந்து சேராங்கன்னா அவனுடைய திருப்தி நமக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு பயிற்சி சிறப்பாக சொல்லித்தராங்க என்ற ஒரு மன நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது செய்யலாம். இந்த அளவுக்கு பயிற்சி முறைகள் உண்டு. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் வந்து யோகா சார்ந்த படிப்புகள், அதில் என்னென்ன விதமான பணி நம்மளாலே நமக்கு வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உடல் கூறுகள் சார்ந்த விஷயங்கள் வரதுனால இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, நம்முடைய உடல் நலத்தை போற்றி பாதுகாக்கிறதுக்கு நமக்கு நாமே என்ன செஞ்சுக்கணும்? உடல்நல குறிப்பு என்பது உண்டு. என்னன்னாக்கா நம்ம சாதாரணமாக தூங்கி எழுதுலேருந்தே நம்முடைய பணிகள் இருக்குது. என்னன்னாக்கா காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா உடல்நல குறிப்பில் தூங்கி எழுந்ததும் வெதுவெதுப்பான தண்ணீர் அல்லது பச்சை தண்ணீரில் நாம் வாய் கொப்பளிச்சுட்டு நல்லெண்ணெய் ஆயில் புல்லிங்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கொப்பளிப்பு 10 ml நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வாயில் ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம், குறைந்தபட்சம் 15 நிமிஷம், அதிகபட்சம் 20 நிமிஷம் கொப்பளிக்கணும். கொப்பளிக்கும் போது என்ன ஆகுனாக்கா நமக்கு அந்த கிருமி நாசினிகளெல்லாம் வராமல் தடுக்கப்படும். ரத்த அழுத்தம் குறைகின்றது. அது கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகளெல்லாம் அழிக்கப்படுகின்றது. 20 நிமிஷம் கொப்பளிச்சுட்டு கீழே துப்பிடணும். துப்பிட்டு அதுக்கு அடுத்தது ப்ரஷ் பண்ணணும். சாதாரணமாக வாய் பச்சை தண்ணியில் கொப்பளிச்சுட்டு மிஞ்சிடணும். மிழிஞ்ச பிறகு பல்பொடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பற்களுக்கு பாதுகாப்பு. நமக்கு பல்பொடி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண ப்ரஷ் போட்டு நம்ம எவ்வளோ ப்ரஷ் போட்டு பல் துளக்கினாலும் சரியான முறையில் தூய்மை அமையறதில்லை. என்னன்னாக்கா சாதாரணமாக பல்பொடியில் கைகளெல்லாம் நம்ம தேய்க்கும்போது ஈஸியாக எளிமையாக நம்ம தூய்மைப்படுத்த முடியும். அதுக்கடுத்து நம்ம ப்ரஷ் வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சுனா தெரியும் மாற்றங்கள். இதை கொடுத்துருக்காங்க. ஆயில் புல்லிங்கிறது அவசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு தெரிந்த ஆசனங்கள் என்னெல்லாம் நமக்கு ஆசனம் தெரியுமோ காலையில் வெறும் வயிற்றோடு செய்து பழகணும். ஒரு அரை மணி நேரமாவது நம்ம உடல் நலத்திற்காக ஒதுக்கணும். உணவு முறைகள் பார்க்கும்போது காலை உணவு வந்து பழ உணவுகளை எடுத்துக்கணும். சாறுகள் நிறைந்த பழங்களை சாப்பிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது தேவையான உணவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உடல் நலத்துக்காக கொடுத்துருக்காங்க. உடல் நலத்துக்கு முக்கியமான பயிற்சி முறைகள் என்பது யோகாசன பயிற்சிகள் அமைந்திருக்கின்றது. காலையில் எழுந்தது நம்ம ஒரு ரெகுலராக நம்ம ஒரு அரை மணி நேரமாவது நம்ம உடல் நலத்துக்காக ஒதுக்கணும். ஏன்னா உடல் நலமாக இருக்கும்போது தான் நான் பயிற்சி முறை செய்ய முடியும். உடல் நலம் கெட்ட பிறகு பயிற்சி முறை செய்ய முடியாது. அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும்.
அந்த அளவுக்கு நம்ம உடலானது வளையக்கூடிய தன்மை எப்போ கிடைக்குனாக்கா உடல் நலமாக இருக்கும்போதே நம்ம வருங்காலத்து வரக்கூடிய நோய்களை தடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு விழிப்புணர்வோடு இருக்கணும். உடல் நலத்துக்கு விழிப்புணர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஓகே சார், ரொம்ப சிறப்பான முறையில் எளிய முறையில் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு தெளிவான முறையில் சொன்னீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பணம் சார்ந்த விஷயம். பணம் எதுக்காகனா நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் நம்மளுடைய உடலை நம்ம பாதுகாக்காத ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் தள்ளப்பட்ட நிலையில தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளுடைய உடலுக்காக ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கினா கூட இந்த மாதிரி ஆசன முறைகள் மூலயமா நம்மளுடைய உடலை சீராக வைக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது மூலியமா எனக்கு புரியுது. நேயர்களே, கண்டிப்பாக நம்ம சத்தியமூர்த்தி சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக கூட கூறுகளை நம்ம சீராக பாதுகாக்க முடியும். இதனால பல்வேறு விதமான நோய்கள்லேருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம். ஆசன முறைகள் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் சார், ஆசனத்தினுடைய நன்மைகள், இதை எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த ஆசனம் சார்ந்த சந்தேகங்களுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க ஐயா. என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வையில் நம்ம சத்தியமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஆசனம் சார்ந்த நன்மைகள், என்னென்ன ஆசன முறைகள் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், ஆசனத்தால நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும், நம்மளுடைய உடல் கூறுகளை நம்மளுடைய நோய்கள்ல இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு வல்லுநர் பார்வையில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏ பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம், ரொம்ப நன்றி. வேலூர் விஐடி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். நன்றி சார். அதாவது சார், இப்ப காசநோய் டிபின்ற ஒரு நோய் பத்தி மக்களுக்கு எந்த அளவு அவேர்னஸ் இருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா சார்? சார், அவேர்னஸ் இன் சென்ஸ் மீன்ஸ் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு இன்னும் டிபின்ற அவேர்னஸ் விழிப்புணர்வு ரொம்ப இல்லைன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது ஏன்னா மற்ற நோய்க்கு டெங்கு, மலேரியா இந்த மாதிரி ஜுரத்துக்கு கொடுக்குற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட டிபி பற்றி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு என்ன ரீசன் சொன்னால், இது ரொம்ப பழைய காலத்து நோய் தான். இப்போலேருந்து இன்னும் தொட்டு வந்துட்டு தான் இருக்கு. இது இன்னும் முழுமையான யாருக்கும் மக்கள்கிட்ட ரீச் ஆகல. இதை பற்றி நோய் என்ன, தன்மை என்ன, இது இன்னும் ஒரு தீண்டத்தகாத வியாதி மாதிரி தான் என்ன ஜனங்களோட பார்வை இருக்கு. இதுக்கு சரியான புரிதல் இல்லாதனால தான் காரணம். அந்த புரிதல் ஜனங்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகிட்டா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இல்லாமல் பண்ண முடியும். சரி சார், இந்த காச நோயின்றது எப்படி மக்களுக்கு பரவுது, எப்படி வருது சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ காச நோய்ங்கிறது அது டிபி, அதாவது இது ஒரு பாக்டீரியானால வர்றது. ஸோ மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு ஒரு பாக்டீரியா கிருமினால இது ஒரு நோய் வருது அது ஜனங்களுக்கு. அது எப்படி முதல்ல நுரையீரல தான் பாதிக்கும். இது நுரையிலிருந்து மற்ற இடத்துக்கும் பரவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகம், முடியை தவிர உடம்புல எந்த பாட்டை வேணா இந்த நோய் பாதிக்கும். ஆனால் இதுக்கு பரிபூர்ண இது ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்கவும் முடியும், அதே நேரம் ஃபுல்லாக கியூர் பண்ண முடியும் இந்த வியாதியை. இதனால எந்த ஒரு பயமோ அச்சமோ தேவையில்லை. இதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுக்கு எப்படி பரவுதுன்னு கேட்குறீங்க. இது மெயினாக காற்று மூலியமாக தான். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நுரையீரல பாதிச்சவங்க, நுரையீரல் டிபியால நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டவங்க, அவங்க இருமும் போதோ இல்ல தும்மும் போதோ இல்ல எச்சு தடிக்க பேசும் போதோ ஏத்துல இருக்கவங்களுக்கு அது சுவாசிக்கும் போது அவங்களுக்கு டிபி தொற்று ஏற்படும். அதே மற்ற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கட்டியா இருக்கு, இல்ல மூளையில டிபி பரவ இருக்கு, இல்ல முதுகு தண்டோட இருக்குன்னா அவங்க மூலியமா பரவாது. நுரையீரல் தொற்று இருக்கவங்க மட்டும்தான் அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ இல்ல சளி துப்பும் போதோ மற்றவங்க பக்கத்துல இருக்கும் போது அவங்களுக்கு அந்த காற்று மூலியம் பரவுறது தான் இது டிபி.
முக்கியமா வந்து இது காற்று மூலியமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. நீங்க கண்டிப்பா இது 100%. இது காற்று மூலியம் மட்டும் தான் பரவுது. சரி சார், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து காசநோய் வந்திருக்கு, அவர் எப்படி வந்து அந்த அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது, தனக்கு இருக்கிறதுன்னு எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ இது காசநோய் பற்றி அறிகுறிகள் என்னன்னா, இது வந்து நான் இப்ப பேச போது நுரையீரல் சம்பந்தப்பட்டது. நுரையீரல் டிபி வந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, நுரையீரல் தாண்டி வேற மத்த ஒரு ஃபார்ம் ஆஃப் டிபி எக்ஸ்ட்ரா பல்மனரி சொல்லுவாங்க. நுரையீரல் மட்டும் பாதிச்சுன்னா அது பேர் பல்மனரி டிபி. நுரையீரல் தாண்டி எங்க பாதிச்சிருந்தாலும் அது பேர் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபின்னு சொல்லுவாங்க. அது நுரையீரல் டிபியிலால வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, தொடர் இருமல், அது 2 வாரங்களுக்கு மேல் தொடர் இருமல், சளியோ சேர்ந்தோ சளி இல்லாமலோ வரலாம், பிளஸ் அவங்களுக்கு வந்து சளியோட ரத்தம் கலந்து வரலாம், பிளஸ் மாலை நேர ஜுரம், ஈவினிங் டெம்பரேச்சர், அப்புறம் அதிகப்படியான வியர்த்தல், ஈவினிங்ல வியர்த்தல் வருது, அதுக்கப்புறம் பசியின்மை, தூக்கமின்மை, உடல் எடை குறைதல், இது மாதிரி சில சிம்டம்ஸ், மூச்சு இறைத்தல், இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் வந்துன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேல இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு டிபி இருக்க டவுட் பண்ணினா உடனே கவர்மெண்ட் எனி அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அதுக்கு உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்து. ஆமா சார், பல பேருக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஜுரம்னாலும் ஒரு 2 நாள் இருந்துன்னா நம்மளுக்கு ஜுரம் தான் வந்திருக்கு, இல்ல ஒரு வாரம் கண்டினியூஸா இருமலா வந்தா ஒன்னு சூடா இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது நான் வந்து குளுமையான பொருள் சாப்பிட்டுட்டேன் அதனால தான் எனக்கு வந்திருக்குன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க மக்கள் வந்து. சோ இப்போ வந்து இந்த டிபி வராமல் இருக்க எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறது? நம்ம வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க, அதாவது வருவதற்கு முன்னாடியே பாதுகாக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த டிபி நோய் வராம இருக்க நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும்? முதலாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும். நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும். 3 வேளை சாப்பாடு நேரம் தவறாம கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது, நல்ல ஆரோக்கியமான உணவு. அதில் சாப்பிட்றது நல்ல டைம் சாப்பிட்றதோட நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். நம்ம இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி எப்பயுமே நல்லா வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே போல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு பஸ்லயோ இல்ல கூட்ட நெரிசல்லையோ இல்ல எங்க பார்க்கு பீச் இந்த மாதிரி எங்கே போனாலும் அங்க வந்து இரும்புறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து வாயில் துணி வச்சு இரும்ப சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அது மூலியமா டிவி ஸ்ப்ரெட் ஆகுது நம்மள தடுக்க முடியும். ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நம்ம ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் நல்லா சாப்பிட்டுக்கணும். நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே டைம்ல காசநோய் இருக்கு டவுட் பண்றோம், அவங்க வந்து இருமும் போது வாயில துணி வச்சு இரும்ப சொல்லலாம். இது மூலியமா நம்மளுக்கு டிவி வராம தடுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பா நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. சரி சார், இப்போ வந்து காசநோய் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து காசநோயால அஃபெக்ட் ஆயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் அவருக்கு தேவை, எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுத்துக்கணும்? தனக்கு வந்து காசநோய் ரொம்ப நேரம் இரும்பிட்டு இருக்காரு, போய் செக் பண்றாரு, தனக்கு வந்து டிபி இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. சோ அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுக்கணும்? முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சில என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் தென்படுதுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனை, அது பிஎஸ்சி பிரைமரி ஹெல்த் சென்டரா இருக்கட்டும், இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், இல்ல மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி எல்லா அரசு சார்ந்த மருத்துவமனை அனைத்துலயுமே இந்த இலவச சளி டெஸ்ட், எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கப்படும். அவங்க முதல்ல அங்க போய் மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய என்னென்ன உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க உடனே சளி டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அது சளி டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். சளி டெஸ்ட் வந்து பண்ணா நல்ல இருமிச்சு அவங்களுக்கு நுரையீரல் டிபி இருக்குன்னா கண்டிப்பா சளி டெஸ்ட் மூலியமா பரிசோதனை அங்கேயும் இலவசமா செய்து தரப்படும். சளி டெஸ்ட் 2 நாள் சளி டெஸ்ட் கொடுக்கும். இப்போ காலைல ஒரு 10 மணிக்கு போறீங்க, டாக்டர் பாக்குறீங்கன்னா அப்போ ஒரு சளி டெஸ்ட் கொடுக்கணும். மறுநாள் ஒரு டப்பா கொடுப்பாங்க. அதுல வந்து காலையில வந்து சளி டெஸ்ட் வெறும் வயிற்றுல எடுத்து நல்ல இரும்பி நல்லா சளி மொத்தமா எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கும் அடுத்த நாள் 2 சளி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிபி கிருமி இருக்கு அதுலயே தெரிஞ்சிடும். இருந்ததுன்னா அடுத்தது என்னென்ன தேவையான பரிசோதனை, எக்ஸ்ரேல இருந்து உங்களுக்கு மத்த இதர ரத்த டெஸ்ட்டுகள், சர்க்கரை இருக்கா, மத்தது வந்து மத்த வியாதிகள் இருக்கா, அந்த டெஸ்ட்ல பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை ஆரம்பிச்சிடுவோம். சரி சார், இப்ப காசநோயை தடுக்க தேவையான மருந்துகளை பயன்படுத்துறோம், அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இல்ல ஒரு நார்மலான ரீசனபிள் மருந்துகளா? அதனுடைய செலவு எப்படி ஆகும்? ஸோ இது வந்து பொதுமக்கள் இந்த மருத்துவ செலவு, இதுக்கு மருந்து செலவாகும் அப்படின்ற ஒரு அச்சமே தேவையில்லை, ஒரு பயமும் தேவையில்லை. அனைத்து மருந்து மாத்திரைகளும் எவ்வளவு காசுல இருந்து அது அத்தனையும் கவர்மெண்ட் இலவசமா தரப்படுகிறது. ஸோ சாதாரண டிபில இருந்து முத்தின டிபி அதுக்குன்னு எல்லா வகையான மருந்து மாத்திரைகளும் கவர்மெண்ட்ல இலவசமாக தரப்படுகிறது. 6 மாசம், சில முத்தின டிபி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 2 வருடம் காலங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் கவர்மெண்ட் சொல்ல ஏற்று எல்லா விதமான மருந்துகளும் இலவசமாக தரப்படுகிறது. ஸோ அந்த 6 மாசம் வைத்தியம்னா 6 மாசம் நாங்கள் சொல்ற மாதிரி சாப்பிட்டா போதும், நீங்க ஒன்றும் வேண்டாம். அதுவும் உங்களுக்கு வந்து வீடு தேடி வரப்படும் உங்களுக்கு மருந்து. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் உள்ள வரணும், ஜிஹெச். மித்தபடி வீட்டுல வந்து உங்களுக்கு வீட்டுல வேற எந்த வியாதிக்கும் தராத ஒரு முக்கியத்துவத்தை கவர்மெண்ட் இதுல ஒரு தருது. எதுக்குன்னா இதுக்குன்னு சில பணியாளர்கள் இருக்காங்க. உங்க வீட்டுக்கே வந்து அந்த மாத்திரைகள் நீங்க சாப்பிட்றீங்களான்னு செக் பண்ணுவாங்க. எத்தனை வேளை சாப்பிடணும், எப்படி சொல்லணும், உங்களுக்கு கவுன்சிலிங்ல இருந்து எத்தனை வேளை சாப்பிடணும், எல்லா விஷயமும் இதுல இருக்கு.
உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க அந்த மருந்து மாத்திரை கரெக்டா எடுத்துக்கணும், அது மட்டும் தான். மித்தபடி அனைத்தும் இலவசம் தான். அதுவும் இதுல முக்கியமான விஷயம் என்ன, உழவர் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு திட்டம் இருக்கு. உழவர் சார்ந்த தொழில் வச்சிருக்கவங்க அவங்க வந்து உழவர் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இந்த டிபி இருக்கிறவங்க மாசம் 1000 ரூபாய் உதவி பணம் தரப்படுகிறது. டிபி இருக்கவங்களுக்கு அது மக்கள் பயன்படுத்த, டிபி இருக்கவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் உதவி கிடைக்கும். இது ஒரு பல பேருக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லியிருக்கீங்க. இப்போ நார்மலாக வேலை செய்கிறவங்க வந்து வேலைக்கு போகலாம், சில உழவர்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாத காரணங்களால ஒரு உதவித்தொகை அந்த திட்ட கார்டு இருக்கணும். உழவர் பாதுகாப்பு திட்ட கார்டு இருந்து அரசு மருத்துவர் தெரிவிச்சிங்கன்னா, அது வந்து உங்களை வீடு தேடி வர்ற பணியாளர் தெரிவிச்சிங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து அரசு மருத்துவர் மூலியமா கையெழுத்து போட்டு உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பண உதவி தரப்படும். அடுத்ததா ஒரு கேள்வி சார், அதாவது காச நோயாளிகள் வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டூரேஷன் இருக்கா? இவ்வளவு நாள் இந்த காச நோய் இருக்கும், ஒரு 6 மந்த் தான் இருக்கும், 2 மந்த்ஸ் தான் இருக்கும், ஸோ ஏதாவது கால நிர்ணயம் இதுக்கு இருக்கா? இந்த நோய்களுக்கு ஏதாவது இருக்கு இல்ல ரொம்ப வருட காலம் வந்து இருக்கும், மருந்துகள் சரியாம எடுக்காம இருக்கலாம், சில பேர் கண்டினியூவா சாப்பிடலாம், சில பேர் பாதியிலே நிறுத்திடலாம், ஸோ இதுக்கு ஏதாவது டூரேஷன் ஏதாவது இருக்கா சார்? அதாவது எப்படின்னா, இந்த டிபின்னு வந்துட்டா இது வந்து கிருமி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து மருந்துக்கு வேலை இது கட்டுப்படுறது கொஞ்சம் சிரமம். அதுக்காக தான் மற்ற மருந்து ஜுரத்தோட இந்த மருந்து இந்த வியாதிக்கு வந்து 6 மாசம் வைத்து எனக்கு சொல்றோம். குறைஞ்சபட்சம் 6 மாசம். முன்னெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் பழைய காலத்துல இருந்தது. ஸோ 2005க்கு அப்புறம் இது வந்து முழுசா வந்து 6 மாசம் டாட்ஸ் தெரப்பின்ற ஒரு தெரப்பி வந்துருச்சு. ஸோ திருத்தி அமைக்கப்பட்ட காசநோய் தடுப்பு திட்டத்துல மூலியமா இது வந்து 6 மாசம் வைத்தியன்னு சொல்லி வந்துருச்சு. அதுல என்னன்னா வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா கூட போதும், அவ்வளவுதான். இந்த திட்டத்து மூலியமா வாரத்துக்கு 3 நாள் ஒரு அட்டையில இத்தனை மாத்திரம் கணக்கு இருக்கும். அது வந்து ஒரு வாரத்துல 3 நாள் இந்த அட்டை சாப்பிட்டா போதும். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு தான். இது சாதாரண டிபி, இந்த மருந்து கட்டுப்புற டிபி இருந்தா கண்டிப்பா 6 மாசத்துல போதும். சோ சம்டைம்ஸ் இந்த மருந்து சரியா எடுக்காம விடுறவங்க, பாதிலேயே விட்டுறவங்க, நல்லா ஆச்சுன்னு நினைச்சிட்டு ஆக்சுவலா இந்த மருந்து என்னன்னா 2 மாசத்துலயே சில ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் இருமல் குறைய ஆரம்பிச்சிடும், ஜுரம் குறைய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த 1 மாசத்துல 2 மாசத்துல அவங்க நல்லா ஆச்சுன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாம அவங்களே சொந்தமா நிறுத்திடுவாங்க. நான் வேலைக்கு போகணும், அங்க போகணும், எங்க போயிட்டேன் அப்படி ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி, பல காரணங்கள் சொல்லி, குடும்ப கஷ்டம், வேலைக்கு போகணும், அது சில காரணங்கள் பாதிலே மாதிரி நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டா என்ன ஆகுதுன்னா அந்த கிருமி மறுபடியும் வீரியம் அடைஞ்சு அது வேற சாதாரண மருந்து கட்டுப்படாத டிபியா மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் திருப்பி டெஸ்ட் பண்ண போகும்போது அது வேற மாதிரி டிபியா மாறி இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அப்போ வந்து என்னன்னா சம்டைம்ஸ் 8 மாசம், சில டைம் என்ன ஆகும்னா இது வந்து சாதாரண மருந்து கட்டுப்பட டிபியா மாறதுக்கு வாய்ப்பு. அது பேர் எம்டிஆர் டிபி சொல்லுவாங்க, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. அந்த மாதிரி வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 24 மாசம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிபி. சோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகாம இருக்கணும்னா டாக்டர் பரிந்துரைப்படி உங்களுக்கு அந்த 6 மாசம்னா 6 மாசம் கரெக்டா வைத்தியம் பண்ணி சளி டெஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு தாட்டியோ இல்ல 4 மாசம் நாங்க சொல்ற டைம்ல வந்து சளி டெஸ்ட் கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து அந்த கரெக்டான ஃபாலோ அப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல முற்றிலும் சுகம் கிடைக்கும். சரி சார், அடுத்ததா ஒரு கேள்வி, அதாவது நீங்க சொன்னீங்க, அதாவது கொஞ்சம் நம்ம சரியாயிட்டாலே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறது நம்மளுக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது அடுத்ததா உணவு பழக்க வழக்கங்கள், ஏதாவது நம்மளுக்கு டிபி இருக்கு, ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், நம்ம ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம், ஸோ அதனால வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கா சார்? இந்த மற்ற வியாதிக்கு இந்த வியாதிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த வியாதியில மட்டும் எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நல்ல சத்துள்ள உணவு, இல்ல புரோட்டீன் சத்துள்ள உணவு நீங்க நிறைய கொண்டைக்கடலை, சோயாபீன்ஸ், பாசிப்பயிறு, இந்த மாதிரி நல்ல கீரை, காய்கறி, நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாம், முட்டை சாப்பிட்றவங்க கண்டிப்பா டெய்லியும் 2 முட்டை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஸோ எல்லா வகையான உணவும் சாப்பிடலாம். ஒண்ணு என்ன விஷயம்னா இந்த காரம் கொஞ்சம் இந்த மசாலா ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா போதும். ஏன்னா அது மாத்திரனால சில டைம் சில பேருக்கு வந்து என்ன ஃபீல் பண்றாங்க, என்னோட பேஷண்ட் எங்களோட ஜிஹெச்ல பொதுவாக எங்களுக்கு மருத்துவர்கிட்ட இந்த மாத்திரை சாப்பிட்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, சில பேர் அந்த வயிறு எரிச்சல் ஏதாவது வரலான்னு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்ல. அதனால இந்த வந்து ஒரு அல்சர் மாதிரி வரக்கூடாதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த காரமான உணவுகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டா போதும். மித்தபடி எல்லாமே நீங்க வந்து மாத்திரை மட்டும் கரெக்டா உட்கொண்டா எல்லாமே நல்லா இருக்கும். கூட வந்து இந்த சத்துள்ள ஆகாரங்கள் அனைத்தும் சாப்பிடலாம், எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது, எல்லா வகை உணவும் நீங்க சாப்பிடலாம். டிபி பாதிச்சவர் வந்து மருந்துகள் எடுப்பதன் மூலமா அவருக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? சோ இந்த மாதா சொன்ன மாதிரி அந்த வயிறு எரிச்சல் இது வரலாம். சில பேர் அந்த ஒரு இனிஷியல் ஆரம்ப காலத்து ஸ்டேஜ்ல தான் இது ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நாளையில சில பேருக்கு புதுசா மாத்திரை போடுறவங்களுக்கு சூற கொமட்டுற மாதிரியோ இல்ல ஒரு வயிறு எரிச்சல் வர்ற மாதிரியோ, சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு அசதியா இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நோயின் தன்மை தான். அது வந்து அதுக்காக தான் இந்த டைம் சாப்பிடாம இத்தனை நாள் ஒன்றும் சாப்பிடாம இருந்து இப்ப கொஞ்சம் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு அந்த மாதிரி வயிறு எரிச்சல் இது மாதிரி வரலாம். அதை தடுக்கும் முறைகள் தான் நீங்க வந்து இந்த அது மாதிரி இருக்காம அந்த மாத்திரான எந்த எக்காரணத்து கூட டிபி மாத்திரமே நிப்பாட்டவே கூடாது. அது பெரிய தவறாயிரும், அது நம்மளுக்கு வினையா மாறிடும். ஸோ அதுக்கு அந்த டிபி மாத்திரை நிப்பாட்டாம அது சாப்பிட்டே இருக்கணும். கூட வந்து இந்த வயிறு எரிச்சல் இருக்கு, ஏதாச்சும் இந்த மாதிரி தொந்தரவு சைடு எஃபெக்ட் இருக்குன்னா நீங்க மருத்துவரை கலந்து ஆலோசித்து உங்களுக்கு என்ன ஒரு இது மாதிரி இருக்கோ
இது மாதிரி வயிறுச்சல் இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு, எனக்கு அசதியா இருக்கு, ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இருக்குன்னா நீங்க மருத்துவர் ஆலோசனைப்படி உங்களுக்கு என்ன தொந்தரவோ அதுக்கான மருந்து முதல்ல அதுவும் வந்து அரசு மருத்துவம் இலவசமா தரப்படுகிறது. அதை மக்கள் பயன்படுத்திக்கணும். நாம ஏதாச்சும் தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே மருந்து மாத்திரை நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு அங்க லோக்கல்ல ஒரு டாக்டர் பார்த்தேன், அங்கப்பா இந்த மாத்திரை நிப்பாட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி ஜனங்க வந்து வழி தவறி போயிடக்கூடாது. அந்த மருந்து மாத்திரையில கரெக்டா 6 மாசம் சாப்பிடணும். சாப்பிட்டா கண்டிப்பா இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராம பாத்து. அடுத்ததா அதான் நீங்க இப்போ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோர்ஸ் அதாவது 6 மந்த்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து எடுக்கறதுனால வந்து பூர்ணமா குணமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை கண்டிப்பா மக்கள் வாய்ப்புகளோட கண்டிப்பா சுகம் உண்டு. வாய்ப்புகளோட இது கண்டிப்பா 100% கியூரபிள் அண்ட் பிரிவென்டபிள் டிசீஸ். தடுக்கும், நல்லா வராம தடுக்கவும் முடியும், வந்த நோயை முழுசா குணப்படுத்த முடியும். இதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஓகே சார், அடுத்ததா ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா வந்து அரசு மருத்துவமனையை வந்து எப்படி வந்து இந்த காசநோய் நோயாளிகள் வந்து எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், எந்த வகையில பயன்படுத்தி கொள்ளலாம் அரசு மருத்துவமனை? அதாவது நான் எப்படி சொன்ன மாதிரி அந்த ஒரு டிபிக்கான அறிகுறிகள், டிபி அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருமல், தொடர் 2 வாரத்துக்கு தொடர் இருமல், சளி, ரத்தம் கலந்து வருதல், மூச்சிரைத்தல், மாலை நேர காய்ச்சல், ஒரு பசியின்மை, ஒரு உடல் இளைத்தல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நேரா நீங்க அரசு மருத்துவம் நாடலாம். அங்க அரசு மருத்துவமனைக்கு போனீனாவே இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொன்னீங்கனாவே உடனே நாங்க வந்து சளி பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ இது 2 பரிசோதனை பண்ணாவே உங்களுக்கு டிவி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டிவி இருக்குன்னா மேற்கொண்டு என்னென்ன பரிசோதனை செய்யுமோ செஞ்சு உங்களுக்கு இலவசமாக அத்தனை மாத்திரம் எங்களுக்கு என்னென்ன தரணுமோ தந்துருவோம். பல விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில வந்து, அதாவது காசநோய் எப்படி வராமல் தடுக்கிறது, எப்படி எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுக்கணும், பல விஷயம் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. வேலூரில் நாங்கள் தாம்பே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஏ பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை, அங்கிருந்து வந்திருக்காங்க. காசநோய் பற்றிய பல முக்கியமான விஷயங்கள், அதாவது தெரியாத விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டிபி அட்டாக் ஆயிருக்குன்னா அவரை வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய நோய் மாதிரியும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உண்மை. எந்த வகையில வந்து அவரை ட்ரீட் பண்ணா நோயும் குணமாவும் அவரை ஒதுக்கி வைக்கிறது தவறு இல்லையா? கண்டிப்பா அதை வந்து மக்கள் இன்னும் அது அறியாமையினாலதான் அது இன்னும் அந்த தவறு இன்னும் தொடர்ந்து செய்துட்டே இருக்கு. டிபி பத்தி சரியான புரிதல் இல்லாதனாலதான். டிபின்றது ஒண்ணும் இல்ல, இது வந்து நுரையீரல பாதிச்சா மட்டும்தான் மத்தவங்களுக்கு பரவும். சோ நுரையீரல பாதிச்சா அதுவும் அவங்க எப்பயும் மாஸ்க் போடுறது நல்லது. சோ வாய் கவர் பண்ற மாதிரி மாஸ்க், இல்ல இருமும் போது வாயில கர்ச்சீஃப் வச்சிரும்போது, இல்ல சளி துப்புறதுக்குன்னு தனியா ஒரு குடுவை மாதிரியோ ஒரு டப்பாலையோ மண்ணு கொட்டி சளி துப்பி அது கொண்டு குழி தோண்டி புதைச்சிடணும். சோ கண்ட இடத்துல எச்சு துப்புறதோ இருக்கக்கூடாது. வாயில கர்ச்சீஃபோ துணியோ மாஸ்கோ இல்லாம இரும்புறது தவறு. சோ இந்த பழக்கத்தை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க கூட சேர்ந்து சாப்பிடறதுனாலயோ அவங்க கூட ஒன்னா உணவு இருந்தனா ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா டிவி வந்தவங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துக்கிட்டாங்கன்னா இதை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க வந்து நார்மலா எப்பயும் போல் நம்ம மாதிரியே நம்ம கூட இருக்கலாம். இது மற்ற வியாதி மாதிரியும் மற்ற ஒரு இந்த தீண்டத்தகாத வேற மாதிரி யாரும் பார்க்க வேண்டாம். இது வந்து அவங்களுக்கான மாத்திரைகள் ஒழுங்கா எடுத்துக்கணும், உணவு பழக்கம் நல்ல முறையா செஞ்சுக்கணும். அவங்களை ஒதுக்கி வச்சு அவங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதே அவங்களுக்கு பெரிய ஒரு டிராபேக்கா அமைஞ்சிடும். ஸோ அவங்கள வந்து அதே வந்து அவங்களுக்கு சரியா சாப்பிடாம ஒரு டிப்ரெஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்கள வந்து முறையா கவனிச்சுக்கணும். நம்ம கூட சகஜமா பழக வைக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இருமல் சளி இருக்கவங்க வாயில துணி வச்சிரும்புறது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது நோய் வந்தது அவரோட போய் சரியாயிடணும். அது மற்றவங்களுக்கு பரப்பி மற்றவங்களும் வராம பார்த்து. ஸோ அதனால ஒரு வீட்டில் ஒன்னா இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனா இருமும் போது மட்டும் வாயில துணி வச்சுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். இதுதான் அவங்களோட பண்ண வேண்டியது. சரி சார், அடுத்ததா வந்து இப்போ ஒருத்தவருக்கு வந்து டிபி பாதிச்சிருச்சு, அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? கண்டிப்பா இது நல்ல ஒரு கேள்வி. இது வந்து என்னன்னா, ஒருத்தர் டிபி அஃபெக்டா இருக்கு, நுரையீரல பாதிச்சிருக்கு, அவருக்கு சளியில கிருமி இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, குடும்பத்துல எத்தனை இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. எந்த அரசு மருத்துவமனைக்கு போனாலும் இந்த மாதிரி வந்து டிபி இருக்குன்னு சொன்னா அவங்களே அவங்களை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கணுன்றத விட அவங்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்பாங்க. அப்படியே அவங்க கேட்க மறந்துருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிபி இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்கு, எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது காத்துல பரவுற வியாதி தானே. அதனால வந்து நீங்க வந்து முறையான ஒரு சில பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு டிபி இருக்கா இல்லையா, அதாவது கிருமி தொற்று வேற, அதனால டிசீஸ் வேற, அதாவது இன்ஃபெக்ஷன் வேற, டிசீஸ் வேற, தொற்று வேற, நோய் வேற. ஸோ தொற்று இருக்கும் அத்தனை பேரும் மாத்திரை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதே வேளை நோய் வந்து அத்தனை பேர் மாஸ்க் சாப்பிடுறது அவசியம். சோ தொற்று டிசீஸ் என்ன இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கு வந்து மேண்டோ டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. தோல்ல ஒரு மருந்து செலுத்தி அது 2 நாளிலோ இல்ல 3 நாளிலோ 48 to 72 மணி நேரத்துக்குள்ள அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இது உங்களுக்கு தொற்று இருக்கா இல்லையான்னு. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இருமல் இருக்கு, சளி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையான சளி பரிசோதனையும் எக்ஸ்ரே பரிசோதனையும் அடுத்து கவர்மெண்ட் மருத்துவமனையில உங்களுக்கு செய்து தரப்படும், இலவசமா செய்து தரப்படும். அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல வந்து யாருக்காச்சும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குழந்தை 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்க, வீட்டுல டிபி இருக்கவங்களுக்கு 6 வயசுக்குள்ள எந்த குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பார்த்து நோய் இல்லைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா நாம் வந்து தடுப்பு நோய் இல்லை ஆனா தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் 6 வயசுல இருக்க குழந்தைங்க. அதனால அவங்களுக்கு 6 மாசத்துக்கு ஐஎன்ஹெச்னு ஒரு மாத்திரை இருக்கு, ஐசனேசன் மாத்திரை வந்து அவங்க டெய்லி தரணும் ஒரு 6 மாசத்துக்கு. அது வந்து 6 வயசு கீழே இருக்க குழந்தை கம்பல்சரி தந்தாலும் வீட்டுல யாருக்க டிபி இருந்தாலும். நோய் இருந்ததுன்னா முறையான சிகிச்சை, அதே 6 மாச சிகிச்சை, அது வேற மாதிரி. இப்ப இவங்களுக்கு எல்லாம் டிபி வந்தவங்க எல்லாம் என்ன மருந்து தருமோ அது தருவோம். இது தடுப்பு மாத்திரை வேற, நோய்க்கான மாத்திரை வேற. சரி சார், அடுத்ததா வந்து பெண்கள், அதாவது இப்போ ஒருத்தவருக்கு வந்து டிபில அஃபெக்ட் ஆயிட்டாங்க, அதாவது கர்ப்பமா இருக்காங்க அவங்க, சோ அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துருது, இந்த பால் கொடுக்கற நேரமா இருக்கலாம், அவங்க வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறவங்களா இருக்கலாம். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த டிபி மருந்துகள் எடுப்பதன் மூலமா ஏதாவது பின்விளைவுகள் குழந்தைகள் சந்திக்க நேரிடுமா, இல்ல வந்து கர்ப்பமா இருக்கும்போது குழந்தைகளை ஏதாவது எஃபெக்ட், பல சந்தேகங்கள் வந்து பெண்களுக்கு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உண்மை, இது நல்ல கேள்வி. இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். இது இன்னும் ஸ்டில் வந்து நிறைய படித்தவர்கள் மத்தியிலும் சரி படிக்காத எல்லாருக்கும் இருக்கிற மெயினான டவுட்டு. ஏன்னா சின்ன மாத்திரை கூட மாசமா இருக்கும் போதோ இல்ல குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதோ தரலாமான்னு 1000 தாட்டி யோசிப்பாங்க. எத்தனை தான் மருத்துவம் சொன்னாலும் ஜனங்களுக்கு அந்த அவேர்னஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்கு. அது எல்லா படித்தவர்கள் மத்தியும் படிக்காம எல்லாருக்குமே. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரெக்னன்சி டைம்ல ஒரு டிபி ஒருத்தங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா தாராளமாக மருந்து சாப்பிடலாம். அது வந்து குழந்தைக்கு போகாம தடுக்க முடியும். நாங்க தர்ற மருந்து கவர்மெண்ட்லயோ இந்த டிபிக்கான மருந்து வந்து அந்த ஒரு ஊசி தவிர்த்து மித்தபடி மாத்திரைக்கு நாங்க தர்ற மாத்திரை சரியான முறையில போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு பரவுகிற வாய்ப்பே இல்லை.
மாசமா இருக்க தாய்மார்களும் சரி, குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்களும் சரி, இந்த மாத்திரை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து இதனால குழந்தைக்கு பாதிப்போ இல்லை தாய்மாருக்கு அவங்களுக்கு பாதிப்போ ஒன்றுமே கிடையாது. இதனால 2 பேருக்குமே நல்ல சுகம் கிடைக்கும், குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். ஸோ எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், தாராளமாக நீங்கள் நாங்கள் தர்ற மருந்து கரெக்டாக எடுத்துக்கலாம், டாட்ஸ் மருந்து. ஓகே, அப்போ ஒரு சந்தேகமே வேண்டாம். இனிமேல் வந்து நம்ம வந்து கர்ப்பமா இருக்குமோ இல்லை வந்து குழந்தை பிறந்துருச்சு, இப்போ நம்ம மருந்து சாப்பிடலாமான்ற சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா. அடுத்ததா சார், உங்களோட பணியில நீங்க பல நோயாளிக்கு வந்து சிகிச்சை அளிச்சிருப்பீங்க. உங்களோட பேஷண்ட்ஸ் யாராவது பூர்ணமா வந்து டிபில இருந்து குணமடைஞ்சு இன்னைக்கு நார்மலான லைஃப்ல வாழ்றாங்களா? எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க சார். இதுல வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரிவென்டபிள் அண்ட் ட்ரீட்டபிள். அதாவது இதுல என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா இது வந்து தடுக்க முடியும், வந்த நோயை முழுசா குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து எல்லாருக்குமே குணம் உண்டு. இது சரியா மருந்து மாத்திரை எடுக்காம போனவங்க இல்ல ஒரு சாதாரண மருந்து கட்டுப்படா டிபி வந்தவங்களால தான் நாள்பட்ட தொந்தரவுல இருந்து அதுவும் விடுபடுறாங்க. இதுல வந்து ஃபுல்லா வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ்னால இது வந்து ஃபுல்லா குணப்படுத்த முடியல. கண்டிப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நேரில் சொல்லிட்டு போவாங்க, அவங்க யாருக்காவது பக்கத்தில் இருக்காங்க அவங்க சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து நிறைய பேர், எத்தனையோ லட்சம் பேர் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இந்த டாட்ஸ் இந்த தெரப்பினால இது 6 மாசம் வைத்தியத்தினால பல பேர் பரிபூர்ணமா சிரமம் அடைஞ்சிருவாங்க. இதுல இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்துருச்சு சார். ஸோ இப்போ இந்த டிபி சிகிச்சைக்காக ஏதாவது புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கா? ரொம்ப எளிமையான விஷயங்கள், பரிசோதனை முறைகள் ஏதாவது வந்திருக்கா சார் இப்போ காலகட்டம்? உண்மை, இது வந்து இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான். இது எப்படின்னா, இப்போ வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு சளி பரிசோதனை டெஸ்ட் உண்டு. இப்போ ஜீன் எக்ஸ்பர்ட் தான் CBNAT சொல்லுவாங்க, CBNAAT. இந்த டெஸ்ட் இருக்குது. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்கு. இப்போ இது ஒன்றும் இல்லை. இது வந்து என்னன்னா, இப்போ சளி டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு சாதாரண டிபி இருக்கா இல்லை முத்திரை டிபியானது உடனே தெரிஞ்சிடும். சாதாரண மருந்து கட்டுப்படுற டிபியா இல்லை கட்டுப்படாத டிபியான்னு உடனே கண்டுபிடிச்சிட முடியும். இது பேர் வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இப்போ இது வந்து இப்போ எல்லா அரசு மருத்துவமனையிலும் அரசு வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பரிசோதனை முறை கண்டிப்பாக ஜனங்க அனைவரும் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக இதனால வந்து அது ஏர்லியராகவே முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து சாதாரண டிபியா இல்லை மருந்து கட்டுப்படக்கூடிய டிபியா இல்லை கட்டுப்படாத டிபியா கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு சிகிச்சை முறையில் மாறுபடும். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு இது என்ன சொல்ல ரெவலேஷன் சொல்லுவேன் நான். மருத்துவத்துறையில் இங்கே டிபி சம்மந்தப்பட்ட இந்த மருத்துவத்துறையில் கண்டிப்பாக இது ஜனங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த டெஸ்ட். அடுத்தது என்ன விஷயம் என்னன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ஆல்ரெடி வந்து HIV, அதாவது எய்ட்ஸ் வித் டிபி ரெண்டுமே சேர்ந்து இருக்கவங்களுக்கு இப்போ மற்றவங்களுக்குலாம் வந்து வாரத்தில் 3 அட்டை சாப்பிட்டா போதுன்னு இருக்கு. பட் இந்த HIV டிபி பாதிச்சவங்களுக்கு மட்டும் இப்போ தினந்தோறும் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் FDCன்னு சொல்லிட்டு ஒரு ATT. ஸோ இந்த டிபி மாத்திரை தினமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. இதே தான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரீசெண்டாக இன்னும் கொஞ்ச நாளிலேயே வந்து அந்த மற்ற சாதாரண டிபிக்கும் டெய்லி சாப்பிட்ற மாதிரி வரப்போகுது. அதுக்கான பரிசோதனை முயற்சியை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இன்னும் கொஞ்ச நாளையில் அது வந்து இப்போ அந்த வாரத்தில் 3 அட்டை சாப்பிட்றதும் வந்து டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிடும் போது இன்னும் சைட் எஃபெக்ட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஜனங்க வந்து அதை அதை பயன்படுத்தி இன்னும் சீக்கிரம் நல்லா சுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி சார், அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து வேர்ல்டு டிபி டே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க March 24. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு கருப்பொருள் இருக்கும், அதாவது தீம் இருக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு சார்? ஸோ யுனைட் டு ஹை அண்ட் டிபின்றது இந்த வருஷத்தை கருப்பொருள். அதாவது நம்ம அனைவரும் சேர்ந்து டிபி ஒழிப்போம் தான். ஸோ இது கண்டிப்பாக இது நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு மருத்துவர்னாலேயோ ஒரு செவிலியர்னாலேயோ இது வந்து இந்த டிவி முழுசுமாக இல்லாமல் பண்ண முடியாது. ஒவ்வொரு குடிமக்களும் வந்து இதை வந்து இதனுடைய டிவியினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அதை வந்து அதுக்கான சிகிச்சை முறைகளை உங்களுக்கு வந்தாலோ இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கிற வந்தாலோ அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு இது இப்படி சாப்பிட்டா சரியாயிரும், இது ப்ரிவென்டபிள் அண்ட் கியூரபிள் டிசீஸ்ன்ற திருப்பி அதை அழுத்தமாக சொல்கிறேன். அந்த ட்ரீட்டபிள் அண்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ் தெரிஞ்சதுனால இது கண்டிப்பாக சுகப்படுத்த முடியும் போது எதுக்கு தாமதிக்கிறீங்க? உங்களுக்கு இருமல் இருக்குது, சளி இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அந்த தொந்தரவுகள் இருக்குது. அந்த இருமல், சளி, ஜுரம், பசி இல்லை, வெயிட் குறையுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா உடனே அரசு மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சிகிச்சை முழுசும் இலவசமாக தரப்படுது. இதில் வந்து உங்களுக்கான எந்த செலவுமே கிடையாது. இது வந்து அனைத்தும் முற்றிலும் இலவசமாக தரப்படுறதுனால ஜனங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறதுனால பல நன்மை இருக்காது. அதனால உங்களுக்கு வர நோய் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் பாதிக்காது. நீங்களுமே சீக்கிரம் குணமடைஞ்சு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்புனால தான் செய்ய முடியுது. ஸோ ஜனங்க வந்து கண்டிப்பாக இது பயன்படுத்து.
ஓகே சார், இன்னைக்கு மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது காசநோய் ஒருத்தவருக்கு வந்துருச்சுன்னா எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் பண்ணணும். அதாவது ஒருத்தவருக்கு நோய் வந்துருச்சுன்னா அவருக்கு மருந்து மட்டும் இல்லை, ஒரு அன்பும் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேமிலியில் அவரை ஒதுக்கி வைக்காம கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது 6 மாதன்றது 5 மாதத்தில் கூட குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது சீக்கிரமாக ஒரு நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸாக வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இன்கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, ஸோ நம்ம இருமும் போது வந்து வாயில துணி வச்சு இருமணும், மற்றவங்களுக்கு பரவ விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ்கள் செய்யும்போது வந்து இது பரவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் மக்களுக்காக சொன்னீங்க. அது பயனுள்ள விஷயமா இருந்தது. நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கிய காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி ஒரு சில கேள்விகளை தான் வந்து மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பவானி. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வந்து எப்படி எடுப்பீங்க? யோசிச்சு பொறுமையாக எடுப்பேங்க. எதுலேயும் அவசரப்பட மாட்டேன், யோசிச்சு எடுப்பேன். முடிவெடுக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் போது வந்து எதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த முடிவுனால மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிப்பேன். இதுதான் நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிற விஷயமா இருக்கும். எடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்னு சில நேரத்தில் கூட நம்ம நினைப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பின்வாங்கிடுவாங்க இந்த முடிவில் இருந்து. ஒரு சில பேர் வந்து எவ்வளோ கொஞ்சம் போராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பின்வாங்குவாங்க. நீங்கள் வந்து எப்படி உடனே வந்து சரி நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா, இல்லை கொஞ்சம் போராடுவீங்களா? அதாவது நம்ம எடுக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்மளோட விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். முடியலன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி, இது யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா விட்டுருவேன். மற்றபடி போராடி அதை அடையணும்னு தான் பார்ப்பேன். என்னதான் நம்ம முடிவு வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்தா கூட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது கேட்பாங்க, நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரிதானா அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? என்னோட அம்மா கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா வந்து நம்மளோட வயசுலேயும் மூத்தவங்க, அதனால் வந்து டிசிஷன் எல்லாருமே எடுக்கலாம். பட் ஆனால் கரெக்டான சொல்யூஷன் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்குறோம். ஸோ அந்த வகையில் நான் எங்கள் அம்மா கிட்ட தான் இதை பற்றி நான் கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதெல்லாம் யோசிச்சு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து அதாவது அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. அதே மாதிரி அந்த முடிவில் வந்து ஸ்டப்பனாக இருக்கணும், அதாவது நின்று போராடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த முடிவுனால எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நம்மளுக்கும் எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிற விரும்புகிற கருத்து. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி தான் வந்து நம்ம மக்கள் கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பரணிதரன், காட்பாடி திருநகரில் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எதை வச்சு எடுப்பீங்க? மெயின் வந்து சூழல், அதுக்கப்புறம் அந்த முடிவுகளோட விளைவுகள் எப்படி வரும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதை டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசுல வச்சிருப்பீங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து அது பேஸ் பண்ணி என்னென்ன நடக்கும்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதில் எதனா ராங் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரீரைட் பண்ணுறதுன்றத வந்து நம்மளுக்கு யோசிச்சு, அதுதான் மெயினான விஷயம். அதையும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும், அதுதான் மெயின். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா நம்மளை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் அதை எப்படி பாதிக்கும்ன்றது நம்ம மெயினாக பார்க்கணும். டெசிஷன் எல்லாமே பெருசுதான்ட்டு இல்லை, சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட கண்டிப்பாக நம்மள மட்டும் இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களையும் கண்டிப்பாக இம்பேக்ட். எடுத்த முடிவில் நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பின்வாங்கிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதுக்காக போராடி பின்வாங்குவாங்க. நீங்கள் எப்படி அதில்? கண்டிப்பாக செகண்ட் டைப் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்டப்பன் தான். கண்டிப்பாக எப்படி சொல்லுங்க, 99% வழியும் கூட பின்னாடி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வேறு வழியே இல்லைன்ற நிலைமை வரப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும், தவிர அப்போ கூட விட்டுறக்கூடாது. கடைசியிலையும் அதிலே தான். என்னதான் நம்ம வந்து முடிவை யோசிச்சு நம்ம எடுத்தா கூட ஒரு சில முடிவுகளை வந்து நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்த பின்பு யார்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க? ஆக்சுவலி முடிவு எடுத்த பிறகு நான் டெசிஷன் கேட்கவே மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேணால் அப்பா கிட்டே கேட்பேன். அப்படி கூட வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அது இதுதான் முடிவு பண்ணியாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, அதுதான். மற்றவங்க சஜஷன் நான் கேட்கலாமே தவிர அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டிசிஷன் நம்மளது தான். பின் விளைவுகள் எதாக இருந்தாலும் சந்திக்கணும்னு தீர்மானிச்சாச்சுன்னா உங்கள் டிசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நல்லா சொன்னீங்க சார். இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, சில நேரங்களில் வந்து இந்த விஷயத்த யோசிச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் நான்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்காதீங்க, நாமன்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்தீங்கன்னாவே முக்கால்வாசி விஷயம் முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோன்னா யோசிக்கலாம், ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரவே கூடாது. என்ன இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு தான் இல்லை வரும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க பரணிதரன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க. வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தேன்மொழி, காட்பாடியில் பில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க தேன்மொழி, நீங்க உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? என்னோட முடிவு வந்து நான் டக்குன்னு எடுத்துருவேன். யோசிச்சு சில டைம் யோசிச்சு செய்வேன், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கும் போது சில நேரங்கள்ல அந்த முடிவுகள்ல இருந்து நம்ம பின்வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்க உடனே பின்வாங்கிடுவீங்களா, அல்ல அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? அதுக்காக போராடி தான் பின்வாங்குவேன். இப்போ எடுத்த முடிவுகள் வந்து நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தா கூட சில பேர்கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்போம், நான் எடுத்துருக்கிற முடிவு சரிதானா அப்படின்ட்டு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாருனா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கேட்பேன், அவங்க கிட்ட என்ன இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கேட்பேன். அவங்க இது தப்பு, இது கரெக்டு, இதை செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அது படி செய்வேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, கூடவே சின்ன வயசுல இருந்து தான் ஒன்னா படிச்சோம், ஒன்னாதான் இருந்தோம், அவகிட்ட கேட்பேன், இது மாதிரி இது தப்பா இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவ சொல்லுவா இது கரெக்டு, இது மாதிரி செய்யி, இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவ சொல்ற மாதிரி கேட்டுப்பேன். இவங்க 2 பேர்கிட்ட தான் கேட்பான், வேற யாருக்கிட்டயும் கேட்டதில்லை. மேக்சிமம் அவங்க சொல்றது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டா தான் இருக்கும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நம்ம ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்திருப்போம், எடுத்துட்டு அதுக்காக வந்து தொடர்ந்து போராடுவோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நீங்க எடுத்த முடிவுல போராடுவீங்களா, இல்ல சரி ஓகே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களா? முடிஞ்ச வரையும் போராடுவேன். அதுக்கப்புறம் இது முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே சமாதானப்படுத்திக்கின்னு அமைதியாக விட்டுருவேன். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
ஒரு முடிவெடுக்கிற விஷயத்துல வந்து? சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியும் அம்மா கிட்டயும் அவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டா அவங்க நல்ல டிசிஷன் சொல்லுவாங்க. யோசிச்சு தான் எடுக்கணும். நம்ம அப்படியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு சில தடுமாற்றம், சில பதட்டம், தேவையில்லாம பிரச்சனை அது மாதிரிலாம் வரும். யோசிச்சு மற்றவங்க கன்சல்ட் பண்ணி கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். வெள்ளூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து இங்கே மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம கருத்துக்களும் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முக்கியமான முடிவுகள், முடிவெடுக்கும் திறனை பற்றி வந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் வந்து தயங்கவே மாட்டேன், முக்கியமான முடிவு உடனே எடுத்துருவேன். சப்போஸ் சமுதாயத்தில் அது வந்து ஒத்து வராத விஷயம், பல பேர்கிட்ட அதை விவாதித்து முடிவு பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அதை பற்றி யோசித்து தான் முடிவு பண்ண முடியும். முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி கூட சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப பொறுமையாக யோசித்து நான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. முடிவெடுக்கும் போது எதாவது நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க? இப்போ ஒரு முடிவுன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நெகட்டிவ் சைடு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். சமூகத்துக்கும் ஒரு சொசைட்டிக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் பட்சத்தில் அது எல்லாருமே நல்ல முடிவாக இருந்தால் அதுக்கு 100% உடனே வந்து நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். இப்போ அது மூலிமா சமூகத்துக்கு பல விளைவுகள் வருதுன்னா அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ யோசித்து நம்ம என்னதான் முடிவு எடுத்தால் கூட நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்போம், நம்ம எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தானா அப்படின்ட்டு. நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்பீங்க? நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்பேன். அவர் ஏன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் வழியாக தான் நம்மளும் வரோம், மூதாதையர்கள் வழியாக தான் நம்மளும் வரோம். அதனால் வந்து ஒரு எப்போவுமே வந்து பெரியவங்களுடைய ஒரு சஜஷன் கண்டிப்பாக வந்து இதில் தேவை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து பொதுமக்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டையும் நம்ம வந்து கேட்டு இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கரெக்டாக அவங்களுடைய சஜஷனும் நம்ம கேட்டு சொல்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தான் தோண்டித்தனமாக முடிவு எடுத்து நம்மளே சொல்கிறது வந்து அது ஃபெயிலியராக கூட ஆகலாம். அதனால் வந்து பெரியவங்களோட கருத்துக்களும் இதில் ரொம்ப முக்கியம். பெரியவங்களோட கருத்துக்குன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், 100% வந்து ரைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து போயிட்டு ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் வரும். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு 100% ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பெரியவங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து எடுக்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். பின் விளைவுகள் இல்லாமல் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஸ்ட்ரகிளில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யோசித்து பக்குவமாக இது பண்ணி கடைசியில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. எப்பவுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம யோசிச்சிடணும். முன்னாடி வச்சுட்டு அப்புறமா பின் வாங்கக்கூடாது. இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் சில கேள்விகளை நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், நான் வெங்கடேசன். மில்லேனியம் பிளாஸில் வோடாஃபோன் ஸ்டோர் வச்சுருக்கேன். சார், நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவு அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு செயல் செய்ய போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் முடிவு. ஆனால் அது வந்து ஒரு ஆரம்பம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு ஆரம்பம். நல்லாவே சொன்னீங்க. எப்பயுமே வந்து ஒரு முடிவு என்பது ஒரு ஆரம்பம் அப்படின்ட்டு. முடிவு எடுக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் முடிவு எடுக்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல வந்து நம்மளை வந்து எதிர்காலத்தில் எந்த வகையில் பாதிக்குமா, அடுத்தது நம்மளை சுற்றி இருப்பவர்களே பாதிக்குமா, இதை மனதில் வைத்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். சில பேர் வந்து எடுத்த முடிவில் வந்து பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் போராடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட அந்த முடிவை கடைசியாக ஏற்றுப்பாங்க. உங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணும்னா உடனே பின்வாங்கலாம், இல்லை எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு காலப்போக்கில் வந்து சரியில்லாததாக மாறலாம். அந்த காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல் மேலும் அந்த முடிவினை மாற்றி வேறு ஒரு முடிவை எடுப்பது தான் நல்ல ஒரு விஷயம், புத்திசாலித்தனமாகவும் கூட. இதில் பின்வாங்குவது என்பது இல்லை. எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, சரியான
நோக்கத்தில் நடைபெறாத பொழுது அந்த முடிவை மாற்றுவது தவறில்லை. இதில் பின்வாங்குவது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய முடிவை யோசிச்சு எடுத்தால் கூட யார்ட்டையாவது சில பேர் அவங்களுடைய முடிவுகளை கேட்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க, எதனால் அவங்க கிட்ட கேட்பீங்க? பொதுவாகவே ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரிட வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு பிறகு அதை ஆலோசிப்பது கூடாது. முடிவு எடுப்பதற்கு முன்பு எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை பெறலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு யாரையும் பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முடிவு நம்மளுடையது, ஆலோசனை மற்றவர்களிடம் இருக்கலாம். முடிவு எடுத்த பின் அதற்கு பிறகு ஆலோசிப்பது தவறு. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கும் போது இந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. முடிவு எடுப்பதற்கு முன் தீர ஆலோசனை செய்யவும். எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய முடிவை நாம் ஆபதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்காமலும் இருக்கலாம். முடிவு நம்மளுடையதாக இருக்கட்டும். கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் அசோக் குமார். நான் எல்ஐசி ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனுங்க. நீங்கள் உங்களுடைய முடிவுகளை, முக்கியமான ஒரு சில முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தம்பியோட ஷேர் பண்ணிப்பேனுங்க. அதோட விவாதம் பண்ணிவிட்டு அது ஓகேவான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் 1-2 முறை யோசிப்பேனுங்க. யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த மூவ் பண்ணுவாங்க. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயம்லாம் மனசில் வச்சுப்பீங்க? முடிவெடுக்கும் போது நம்ம இதெல்லாம் மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு காரணத்துக்கான முடிவு எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது மட்டும் மனசில் வச்சு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க. எடுத்த முடிவுலேருந்து பின் வாங்கணும்னா சில பேர் உடனே வாங்கிடுவாங்க, சில பேர் போராடுவாங்க. அதுக்காக நீங்கள் உங்களுடைய முடிவுலேருந்து பின் வாங்கணும்னா போராடுவீங்களா? அதுக்காக இல்லை உடனே சரி ஓகே பின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பின் வாங்கிடுவீங்களா? எடுத்த முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி வரையும் போராடணுங்க. சில விஷயம் அது நமக்கு மைனஸாக தோணுச்சுன்னா உடனே பின் வாங்கிடுவாங்க. சில நேரத்தில் நம்ம ஒரு சில முடிவுகளை நம்ம யோசிச்சு எடுத்தா கூட யார்கிட்டயே அது கேட்போம், இந்த டிசிஷன் நான் எடுத்துறது கரெக்டா அப்படின்ட்டு. நீங்கள் அது மாதிரி யாருக்கிட்ட கேட்பீங்க? கசின் பிரதர்கிட்ட கேட்பேங்க. ஏன்னா சில டைம் நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தாலும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது கரெக்டாக இருக்குன்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா அது நல்லதாக இருக்குங்க. கசின் பிரதர்கிட்ட கேட்டு தான் அதுக்கான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முடிவு எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் பற்றி, அதாவது முடிவெடுக்கும் திறன் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1-2 முறை யோசிங்க. கரெக்டாக இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை முடிச்சிருங்க. அப்படி இல்லை யாராவது நல்லா வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தெரியலனா கேட்டு தெரிஞ்சு முடிவு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம், என் பேர் குமரேசன், வெள்ளூர்ல இருந்து பேசுறேங்க. சார், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். நீங்க உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவெடுக்கும் திறன்ன்றது பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே நார்மலா ஒரு விஷயத்தை பற்றி முடிவு எடுக்கணும்னா நான் யோசனை பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுவேன். என் நண்பர்கள் எனக்கு ஃபேவரா இருக்கிற ஆளுங்களை அந்த விஷயத்தை பற்றி நான் எப்பவுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன். அதாவது ஒரு 2 வீலர் எடுக்கணும் அப்படின்னாலே அது ஒரு முடிவு எடுக்கணும்னாலையும் அதை நானும் என்னுடைய சார்பில் நான் விசாரிச்சுட்டு ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்டுக்கு முதல்ல வந்துடுவேன். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரும் இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மெக்கானிக் இருக்காங்க, இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே ஒரு ஓரலாக ஒரு சரௌண்ட் பண்ணுவேன். நான் டோட்டலாக சரௌண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் கரெக்டாக அதை முடிவு எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் செய்வேன். எடுத்தமா கவுத்துமா எடுத்த உடனே பண்ணிவிடுவோம், அது ஒன்று சொல்லிட்டாங்க உடனே செஞ்சிடலாம் இறங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் எப்பவுமே செஞ்சதே கிடையாதுங்க. முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடிவெடுக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசுல வச்சுப்பீங்க? பர்சனல் விஷயம், சில விஷயம் மனசில் தான் வச்சு ஆகணும். சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அது எல்லாமே எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது. சில விஷயங்களை, பர்சனல் விஷயத்தை, சில விஷயத்த வெளிப்படையா சொல்ல வேண்டியதாக இருக்கும். பர்சனலாக ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருக்கும். ஒரு நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஃபேவரா 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒருத்தன் தான் கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு நண்பராக இருப்பான். அவங்க கிட்ட நம்ம சஜஷன் கேட்போம். எடுத்த முடிவில் பின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பின் வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின் வாங்குவீங்களா? இல்லை, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கியிருக்கோம். எடுத்த உடனே இறங்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு பிரச்சனை ஏதோ வரும்போது பின் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பின் வாங்குறதுக்கும் சில சர்க்கிள் யோசனை பண்ணிட்டு அதை டிலே பண்ணி தான் நான் பின் வாங்குவேன். எடுத்த உடனே பின் வாங்க மாட்டேன், அது என்னுடைய ஹேபிட் கிடையாது. எப்பவுமே திரும்பவும் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வரும்போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுமோ பின் வாங்கும்போது அதே மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பின் வாங்குவேன்.
நீங்க உங்களுடைய முடிவு எடுத்தா யார்கிட்ட கேட்பீங்க, எதனால கேட்பீங்க? லைஃப் விஷயம்னாக்கா லைஃப் சம்மந்தப்பட்ட ஆளுங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அதில் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்க லைஃப் சம்மந்தப்பட்டதில். எக்ஸாம்பிள் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ அந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு பார்ப்போம் பற்றி நம்ம சரௌண்டிங்கில் அவங்க கிட்ட ஜென்ரலாக கேட்பேன். நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது அவர் ஒரு தீர்வு சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக நம்மளுக்கும் வந்து சுய புத்தி ஒன்று இருக்குது. சில விஷயங்களா சுய புத்தியில் அதையும் யோசனை பண்ணிட்டு தான் செய்ய முடியும். இப்போ அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்கவும் முடியாது. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். 100% சூழ்நிலை, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மைண்ட் தாட் எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்து அவங்க கிட்ட கேட்கறதுனா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதை வந்து போட்டு மிங்கிள் பண்ணி எதுவுமே வந்து நம்ம கெடுத்துக்க முடியாது. அதனால சில விஷயங்கள் வந்து சுயமா தான் திங்க் பண்ணிட்டு தான் அதை முடிவே எடுக்க முடியும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நீங்க வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க முடிவு விஷயங்களை பத்தி? முடிவு எடுக்கணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை செய்யும்போது விட்டு கொடுத்து பார்க்கணும். அவங்களே செல்ஃபிஷா யோசிக்கணும். ஒரு விஷயத்தை வந்து 1 4 முறை அவங்களே செல்ஃபிஷா யோசிக்கணும். வந்து நிறைய புத்தகங்களை படிக்கலாம். புத்தகங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எதாவது சம்மந்தப்பட்டது அந்த சம்மந்த புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நிறைய நம்மளுக்கு செல்ஃப் வருது. மற்ற வந்து இப்போ நான் எதிர்க்க உங்ககிட்டே ஒரு விஷயத்தை கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீங்க சொல்லுவீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புத்தகம் மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேதர் ஆகும். எல்லா விஷயத்துக்கும் புத்தகத்தில் வந்து ஆன்சர் இருக்கு. அந்த புத்தக அறிவு இருக்கும்போது நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில அது சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்கிட்டையும் சஜஷன் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% எல்லாருமே வந்து ஃபேவரா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து வேலையின் சுமை வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கள பத்தி மட்டுமே யோசிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் வந்து மாறி போச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணி கரெக்டாக ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் அவங்க வேலையை இன்னைக்கு காலையில் தூங்கி அந்த பைக்கை தூங்கினாங்களா, போனாங்களா, வேலையை படுத்தாங்களா, வீட்டில் போய் படுத்தாங்களா அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர இன்னொருத்தருக்காக யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. மொத்தத்தில் நம்மளே வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தீர்னால் மட்டும்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம். அவர்களும் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம எவ்வளவு கான்பிடென்டா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Mixed Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Welcome friends, this is VIT Community Radio 90.8 and you are listening to the program Wake Up Now. I am Siddharth Verma. Wake Up Now is a show in which we discuss about various social issues deep rooted in our society, their causes, consequences, case studies and their best probable solutions. In this episode, we are going to discuss about illiteracy. Literacy and the level of education are the basic indicators of the level of development achieved by a society. A spread of literacy is generally associated with important traits of modern civilization such as modernization, urbanization, industrialization, communication and commerce. Literacy forms an important input in overall development of individuals, enabling them comprehend their social, political and cultural environment better, respond to it appropriately. Higher level of education and literacy leads to a greater awareness and also contributes in improvement of economic and social conditions. It acts as a catalyst for social upliftment, enhancing the returns of investment made in almost every aspect of development effort, be it the population control, health, hygiene, environmental degradation control, employment of weaker sections of society. But in our country, there are still millions of children who do not have access to school. According to UNICEF, despite a major improvement in the literacy rate during the 1990s, the number of children who are not in school remains high. Gender disparities in the education persist. Far more girls than boys fail to complete primary school. As per Population Census of India 2011, the literacy rate of India
has shown an improvement of almost 9%. It has gone up to 74.04% in 2011 from 65.38% in 2001, thus showing an increase of 9% in the last 10 years. It consists of male literacy rate 82.14% and female literacy rate is 65.46%. Kerala with 93.9% literacy rate is the top state in India. Lakshadweep and Mizoram are at the second and third position with the 92.3% and 91.06% literacy rate respectively. Bihar with 63.08% literacy rate is the last in terms of literacy rate in India. Now let's have a look on the various causes of illiteracy. Poverty plays a major role in illiteracy prevailing in the country. A huge portion of our population lies below the national poverty line, which indicates that they do not have access to the basic requirements of essential commodities, including food and water, for themselves or their families. If you do not even have a food to eat, how can you dream of going to a school? These families earn barely enough to feed their children a square meal a day. For them, education is a luxury they cannot afford. Secondly, the huge population of country puts a lot of pressure on the educational resources of country. Child labor, child marriage, untouchability and caste systems are the strong cause of large percentage of Indian children being denied even primary basic education. Child labor is rampant among poor families whose aim to increase their family income by sending out children to work from a very young age. Moreover, these children are forced into illegal early marriages and then saddled forever with responsibilities of managing a household family and work on their young shoulders before even gaining the maturity to full comprehend the meaning of any of them. Malnourished and overworked, they lead impoverished life, cut from the mainstream education and productive employment, remaining ignorant and resigned to their fate. Many children are denied entry into the schools on the ground of caste and social standing, the ones belonging to the lowest ranks being forced to live separately outside the main village. Such ruthless segregation of humanity and exploitation of innocent individuals warps the very soul of our society, apart from contributing to the national illiteracy. Furthermore, the gender biasing of the society is a significant contributor to the illiteracy in India and many other countries. Since the ancient times, the male child has always been prodded into education, while the female child is expected to remain at home and assist in housework, sewing and cooking. No need was seen to educate her in equal terms or encourage her to read. Instead, she was to be married off as soon as possible and looked upon as a burden. Not until the modern age had reformers hailed the education and empowerment of girl child as necessity to build constructive and balanced society. Till date, rural India has not completely succeeded in treating its daughters equally in terms of respect and education. Such abominable biases and beliefs have restricted the growth of literacy and sharply skewed the ratio of literate females to males in the country. Such a lopsided statistic in the nationwide education is bound to have a dramatically negative impact on society and productivity. A section of our society has been unable to move with times, owing to generations of being ensconced by religious dogma or orthodox family practices. They reject modern education as a threat to their beliefs and way of life. Consequently, the children of such households are also deprived of the opportunity to study in modern schools and free their minds of meaningless conventions and conservative ideologies. Men have made religion and tradition integral aspects of their being, but they lose their purpose if we allow them to constrain our liberties and blind our minds to the virtues of new learning, innovation, and discovery. Geographical conditions also contribute to the literacy rate. If a family lives in a remote location like deep within Himalayan forest or in the arid desert land of Thar, they are often cut off mainstream civilization and all convenient facilities of education. This is true especially in the case of wandering tribes like the Warlis of the West and the numerous forest communities residing at the foothills of the eastern Himalayas. These tribes often follow shifting cultivation, as a result of which
they do not have any permanent dwelling place. Moreover, their culture and practices are so different from the mainstream that it is difficult to bring them in synchronization with modern society and provide them with similar kind of education. In addition to these factors, inadequate facilities, individual disabilities, attitude towards learning, immigration of educated individuals are also responsible for illiteracy. Now, let's have a look on the various steps taken in order to eradicate the illiteracy. The Sarva Shiksha Abhiyan, launched in the year 2001, was to ensure that all children in the age group of 6 to 14 years attend school and complete 8 years of schooling by 2010. District Primary Education Program, launched in the year 1994, has so far started more than 160,000 new schools, including almost 84,000 alternative schools. The National Literacy Mission, launched in the year 1988, aimed at attaining a literacy rate of 75% by the year 2007. Not only the government, but to eradicate the illiteracy, every literate citizen should also contribute in battling with the demon of illiteracy. Our motto should be, each one teach one, if we want to become a developed nation. Each one should teach one, if we want to become a superpower. Mahatma Gandhi once said, be the change you want to see in the world. So let us enlighten the world by bringing this change into our and everybody's life. In the next episode, we will be witnessing another social issue, analyzing its causes, consequences, and the part we can play in its eradication from the society. This is Siddharth Verma, and you are listening to the program Wake Up Now, and this is VIT Community Radio. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Staid, S-T-A-I-D, something which is not very interesting. Synonym of the word staid is dull, boring. Antonym of the word staid is interesting. And use it in a sentence format. Max class is always a staid class. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible? Huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. Good evening, listeners. You have tuned into VIT Community Radio 90.8 FM. This is Vishrut bringing to you Exchange of Idea. Today I have with me Blessy. Blessy, please introduce yourself. Hello listeners, I'm Blessy. I'm pursuing my third year EC with IoT. Today we have a fun topic planned for everyone. This is something which anyone in whichever walks of life they are from, whichever age they are, age gap they belong to, whichever form of society they belong to, they have always, at least once in their life, had an encounter with this. It's music. Something that soothes everyone. Like, no one listens to music just because they have to. Music is something which gives energy, which itself is something that makes you pulsate. So, to begin with, I'd like to talk about what music means to people. So that's why I have a panelist here with me, with Blessy. So Blessy, what's music to you? Music is something which takes me out of my daily routine. When everything goes in a normal way, music is something that adds up spice to my life kind of thing. It brings energy to my day. So it is when you work out, you listen to some good beat songs or something which makes you feel a bit more energetic to work out really well. And then when music is like, it's a taste. It depends on your mood, and then depends on the variety of music you listen to. Yeah, many people do that. For me, music is something which I just used to shut myself out from the world. Like going from my hostel to my class, going somewhere out, or just if in case I don't want to hear my roommates say something. So I shut myself out using music. Why music? Because it gives me concentration, it helps me perform better,
And again, it is like better than still silence for me. So yeah, many people, like a plethora of people out there, have plethora of reasons for listening to music. Some say that it's a very good form of therapy for any form of depression, for any form of PTSD, anything. It's a very good form of therapy. Some say this talk that even pregnant women listen to music, the baby inside that womb listens to music as well when they listen to music. Well, that's certainly out of my area of jurisdiction. But yeah, so with everything said, music is something which gives life. It's said that when Rome was burning, there was this guy, I forget his name, he was still playing the pyre, because according to him, music can add life to anything, even if it's a burning city. And the burning of Rome, which is a very famous painting, they say it was brought to life because of the music that was playing behind. So I'd like to move on to the questions, Blessy. So Yeah, sure. First of all, what is your taste in music? Like, what do you like to hear? Yeah, as I said, it depends on my mood and it depends on the time of the day. Well, in the morning, I cannot listen to something which is really hard on my ears, which really keeps me, disturbed into my eardrums and kind of thing. I can't listen to hard music in the morning. I listen to melodious songs in the morning and then make myself pleasant. And then by evening, I'll be like, okay, this day was really not so good, so I have to bring up some energy into me. Then it differs. So it depends on the time and the mood. I'm more of an EDM or an indie pop guy, because for the longest time I have known myself. I have like cut myself. There was a time when I had actually cut myself out from Indian songs for a very long time. Okay. It was only recently, about an year back, when I developed a taste again for Indian songs, especially with people like Nuclear coming in. Indie pop became topped my list. Again, I listen to Maroon 5. Adam Levine is like one of my favorite singers. I still listen to classics by Michael Jackson and J.B. Seri. My taste in music is not very specific, I'd say. It differs a lot. Like it depends. If I am driving, I like to go back to the 60s and 70s old pop songs from Elvis Presley or Beatles, something of that sort. When I am alone in my room, I like to keep the volume up in my earphones because it shuts me out, so I can work pretty well. So I listen to EDM. Yeah, my taste is much more variable than what people actually have, because I don't have a set time and a set mood to do anything. I can listen to anything anytime. So yeah, that's what I said. Music is something which actually makes your life vibrant. We know there are many cultures out there. Every culture has some sort of songs, some sort of rhythms related to, always associated with them. It just provides them with more. So next, I'll talk to Blessy about this. You have been a South Indian for almost your entire life. Even your college is in South India. I've heard South India has very rich taste in music, like various dancers, various musicians came out from, prominent musicians in India came out South India. So as you grew up in such a household, I'm sure you would be accustomed to those South Indian tunes. So can you share some experiences? Yeah, in India, all the North India have this Hindustani style of music, whereas South India follows Karnataka music. It's all Karnataka style. So it differs from North Indian and South Indian music kind of things, but then Karnataka style have its own taste in it, its own rhythm to it. So it is like, we like Hindustani music too, and we find it also fascinating as much as our music is. So it's not that both of them, they're good, pretty good. It's like there have been one or rather two experiences in life when I actually had a chance to listen to a Carnatic musician. It was one of the art and cultural fests held in my hometown Lucknow. So that's where I heard it. It was very good, but no offense to anyone, I didn't find it to my taste. It's because I haven't been accustomed to listening to stuff like that I don't like it, but there can be various reasons. On the other hand, my mom, she has her like doctorate in Carnatic music, I think. I don't know what that degree is, but yeah, she is like very hell-bent on listening to Carnatic music. She has
she loves orchestra, especially those like she went Mumbai especially to listen to the orchestra of the Opera House. So yeah, everyone has a very different taste. Motives too, like why do you listen to music? Like we had a conversation right now, why we listen to music. So let me share a very small story about this. So mom was like 4 months pregnant with me. This is what I've heard. I don't know how much truth is there in this. So yeah, she thought that like she wanted me to become like a Navy officer when I grow up. So she was like, as you said, like if a pregnant woman listens to songs, so yeah, she was too much into the patriotic songs and all. So yeah, I don't know whether in future I would go for a Navy SEAL or not, but yeah, a sense of patriotism developed in me when I was born. Like I knew when and what needs to be given respect as far as my country is concerned. Now, my next question to you, Blessy, is music has evolved over the time. Like we used to listen to long Hindi songs from Bollywood movies back in the 80s and 90s. Now they have become shorter, but the melody has gone and it has been taken up by popping beats, and somehow we are forgetting what was behind. So what do you want to say about this transition from the 80s and 90s era to today in 2018? What do you want to say? Indian music. It's like India adopted some of the music styles of foreign countries. It is good that they are adopting it, but it is not so good that they are forgetting our own culture of music. So that is where we are losing the essence of Indian music, and we are bringing this foreign essence into it, which is turning out to be a mess, which we don't find so melodious. But then I think we have to give importance to our music, our culture too, along with it. Because going with the world is not wrong, but then giving importance to our culture is absolutely something which we all need to do. Yeah, very true. Like there are still musicians who play the flute, which is very seldom found in other parts of the countries, other parts of the world. We have instruments like the sitar, the sehra, which the outside world doesn't even know exist. So yeah, musically we guys as Indians are much more reformed than the outside world, because we have our own set of instruments, of musical instrument, our own set of, like we don't go about using do re mi fa sol la ki, and we still use sa re ga ma. So yeah, I won't say we have deterred from that. I'd say that this is a new emerging branch. Like we already had our control over Hindustani music, Carnatic music, the classicals that we know. Now we took up Western, like the era since the beginning of the 2000s. It was an era of taking up a lot from Western. Now we have seen something like indie pop coming in, which is like the mix of old and new styles, which I find it very good. And socially forward people, as socially forward I mean popular people like Nuclear, they're incorporating it in their styles, which is very good. True. So that's my personal opinion about how music industry in India is actually working. Talking about the music industry, there have been cases where people say that not much respect is being given to people who play classical music. Now classical music has just become a form of study which people do just for a degree. Like my sister enrolled into one, and it appears that people do it just for the degree. What classical musicians these days do is, like, if they can't find anything else to do, they teach students how the tabla is played, or how Indian music actually works. So this is sort of a very depressing note for our music industry, because as we can see how good Indian music mixes with the Western culture. There have been many cases where people have proven it, but still after such a reform, we aren't able to go anywhere with this. What are your thoughts on this? Well, I'd like to say something in here. Most of the movies in India, taking Bollywood, most of the songs in the movies are not completely classical. Yeah, true.
So they are incorporating some other styles along with this, where the generation of this country at this point of time are liking that music, since we are listening to it more. So it is of no doubt that we'll not be liking classics because we didn't listen to it any time, and they are not shown as fascinating as these songs have been shown to us. So we always, they say people are like sheep, one goes away and the other one blindly follows. It is the same thing happening. So if the classicals are also shown in a point of time that it is good and it is listen worthy kind of thing, if it is formed into our minds, so then I think classical is classical. Yeah, very true. So next I'd like to go to the part where parents come in. Yeah. So we know us as students, especially this age between around 14, 15 to this age of about 25, 26, when everything is haywire, and this is the age gap which is actually listening to music. This is the age gap which knows what music is, because this age gap has access to YouTube, they have access to a lot of content online, they listen to a lot of people, they are into making music, they practice music as in they know how to play instruments, they have been vocalists for a time. So this is a very energetic group of people, and I guess to please these people, the music today is being made. Nowadays no one makes music that pleases your mom. No one does. Okay, they obviously the target audience is us, people like us. Yeah. So my first question in this regard is, what do you think? Like, parents think that it is very harmful for children at this age to listen stuff like this, because it propagates different kind of unworthy ideas, which is not good for you and stuff. So what are your thoughts on it? So I think music has two different parts. I mean, songs have lyrics in it. So lyrics can influence you, but when you're only into the music and the kind of beats they're using, I don't think it will make much of a difference, because you're only listening to it for listening the music, for enjoying the tune. But then when you're giving importance to lyrics, it's sure that it's going to influence you some or the other way. Even when you're not giving importance to the lyrics, but it's entering your head some way. There are a lot of songs which don't have pleasant meanings, and which our parents will not like it for sure, and they don't like it. So, and we don't even play it near them, because we know that they're not going to like it, and they're going to complain, what are you listening to? So yes, lyrics influence us, but it's not that if you're listening it for the music's sake, listen music. But don't you think music is an art form, and popular social beliefs it'll hamper your growth, or it's not good for you, stuff like this, it hampers the progression of the art. It's an art form. You cannot stop anyone from practicing his own art or her own art. So I think that music as an art form should not be barred with anything. Again, on your point, lyrics enter your mind. The thing is, what 80% of musicians do today is they make songs, and through that they try to convey a very deeper meaning. That's 80% of the musicians. If we take the lyrics at face value, they're crap, they don't make any sense. But yeah, if you read between the lines, they can actually have a lot of. So I'd beg to differ with this, because differ with your point, because as far as art is concerned, I don't think so. The form of lyrics, any form of censorship, any form of popular ideas or beliefs should influence the form of art the person practices. Now, moving on. So we talked about why people don't like this. It's just not the lyrics that is involved. We have seen musicians, especially in Western countries, musicians getting into a lot of stuff which is, I won't say illegal, but more on the side of unhealthy for one's own self, socially, physically, emotionally, mentally, everywhere. Yes, it's a very crammed up world with people of various ideologies, and people tend to think that once they gain popularity, they can do anything. Musicians are in no way away from this custom. So what are your thoughts on this? Does the behavior of these musicians affect us, and should it affect us first? No, I don't think it should affect us, because they are musicians. We have to take them to be a musician who provides us with music which we are listening to. That's it. Their personal life and their choices shouldn't affect us.
And the second thing is, I think even in normal people, there are these kind of people who go to drugs and everything just because they're normal, they're not popular, we're not knowing about them. So the thing is, world is moving towards that culture. It is not that only musicians are moving, but because of their popularity, we're knowing that okay, they're doing such sort of things. So this is what I feel. But right now we talked about the idea of censorship on music when we talked about lyrics and stuff. Yeah. Don't you think the way a person portrays himself, that True. in a like suppose we are viewing a music video, watching a music video, so the acts he does for the music video is also a form of art. Okay. Yeah. And again, as I said, censoring any form of art is personally, I think, not good, because the person won't be able to realize his or her whole potential. But again, that can reflect badly towards the audience. So don't you think that audience mindset should be improved instead of changing the entire content? What are your thoughts on this? Okay. Regarding the videos on YouTube, people upload videos to get more views so that they earn more money. So which sort of videos gain more views? Any video can get any number When of there's views. good content, the video will get more views. Yeah. But then these days, most of this content are kind of sexual. They're oriented to that sort of things. So I don't think that kind of meaning should be portrayed in any music video, or we are supposed to watch such videos. That will definitely influence your mind and your thoughts. Even the lyrics in most of these songs are oriented to that sort, so I am not into this. Censorship, yes, art is art. Nothing must be taken off from art, but then there are some limits. Because we are listening to it, it is going to influence everyone. That's a responsibility kind of thing. That's what I think. My personal opinion about this is, it differs from person to person. You take some, you don't take some. Like, Yeah. I listen to a lot of music videos by Eminem. I don't lot of music, other singers who have been in controversies, who have been in hit and run cases, who have been in a lot of different cases. But I don't take, like, you don't see me going clocking people in their faces, right? So yeah, it's up to what a person takes. Yes, I do admire the way they do it, because again, pulling off something negative on social media where millions and millions of people will look at you, they will judge you, your societal standards are at risk. Sometimes one move you make can lead to societal I think that it's a very hard job, and I commend them for this, because despite whatever cultural differences and ideologies a person or a set of persons has, that person has the guts to go perform in front of billions of people without caring of what the person thinks. I think that's very commendable. So yeah, it's been a very good discussion about the forms of music, how music works, how it has entered our life, how it has affected us and all that. I guess we're about to wrap this up, so I'd like closing statements from you, Blessy. Okay, so our whole discussion went through why do we listen to music. Music is a part of our lives. Which kind of music does the people like? I think music is like a fingerprint. It differs from person to person. The taste of their music differs. Though all of the kind of music between two persons is similar, but at least one of the aspects is going to differ. So it's like a fingerprint of a person. The taste of the music is like fingerprint differs. So this is all I wanted to say. Music is a wonderful thing which is invented, I think, and it is a wonderful thing to listen. It makes you feel your day full. If there's no music, your day doesn't feel so full. Yeah, that's I also on the same lines. It's a very good feeling to enjoy something melodious. It's a very good feeling to enjoy something pumping you hard, makes you do a lot of stuff, gives you a very good adrenaline rush. Trust me, I have tried it. Yeah, for those adrenaline junkies out there, EDM is there. For those who like to chill out, relax, stay back, listen to country music. For those who are a little on both sides, listen to indie pop, any pop. It's very good for you. So yeah, it's not a place where I give music advice to people. And yeah, so guys, it was very nice having you here, Blessy. So this brings us to the end of our show. You were listening to Exchange of Ideas. This is VIT Community Radio. Thank you for tuning in.
See you next time. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi Priya, did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello? I rang up to inquire about my account balance. My account number is 3164668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawals. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter and we should directly approach the police. Do we have to go to the police station? Because
It's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise, and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes, and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam and Sneha Gantasala as Priya. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Custodian, Custodian, one who is responsible for looking after or taking care of someone or something. Synonym of the word custodian is warden, guardian. And used in a sentence format, the principal had arranged the meeting for all the custodians. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Higgs boson by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow of VIT University. Hope this lecture will provide the basic understanding of Higgs boson. Hello listeners, a warm wishes to all the listeners of VIT Community Radio. Last week, I met my friend in my hometown. He asked me a logical question. What is that question? Prove that God is blind. Don't take it in an offensive way. Rather, try to use your logic, prove that God is blind. If you are so curious to know the answer, continue to hear this lecture. By the way, why we got into talk about God? Because I and my friend were discussing about the church of Higgs particle, which is also known as God's particle. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. You may know something about God particle in recent times from popular science lecture stories, especially if you are interested in knowing Nobel Prize winners and their contribution.
Yes, you're correct. The Nobel Prize in Physics for the year 2013 is awarded to Peter Higgs from Great Britain and Francis Eglert from Belgium for their contribution towards the discovery of Higgs boson. In fact, the concept of Higgs boson is theorized by 6 gentlemen in the year 1964. Who are they? Can you name some of them? It is difficult, don't worry, I can tell the name. They are Brout, Eglert, Higgs, Grolnick, Hagen and Cable. You might have this question in your mind that concept of Higgs boson was proposed in the year 1964, but the Nobel Prize was given nearly after 40 years. Why it is so? This is because the existence of Higgs boson was tentatively confirmed only in the month of March 2013. Do you know where the experiment was performed? If you are a regular reader of newspapers, then you must know the answer for this question. Indeed, the experiment was performed at Large Hadron Collider, shortly known as LHS. This is the another buzzing word in the recent times. You must hear about LHC and media. They are going to talk about scientist work in LHC for the origin of universe and so on. So fascinating scientific stuff, is it not? Okay, I am getting you listeners. You don't find connection between various whimsical terms. God particle, Higgs boson, Large Hadron Collider, origin of universe and so on. Let me put things together so that you will come to know the painstaking efforts of more than 1,000 scientists across the globe for the last 30 years with the financial support of 3,000 billion US dollars from different countries. Hope you will continue to hear this lecture to know more about Higgs boson and its consequences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. There are 4 fundamental forces that exist in nature. Using these 4 types of forces, any kind of interactions between the macroscopic bodies as well as the particles at the atomic scales can be explained. When we throw an object above the ground, it comes back to the ground. Why does this happen? I know very well you know the answer. Yes, it is because of the gravitational force that attracts all the objects towards the center of the earth. Therefore, we say gravitational force is responsible for the attraction between all the heavenly bodies. Gravitational pull keeps the solar system intact, otherwise we would be a flying object. You know very well from our school textbooks that like poles of magnets repel each other and unlike poles of magnet attract each other. Thus, magnets have attracting and repulsive abilities. And also you know about positive and negative charges which also have attractive and repulsive nature. A simple example is electron and proton, where electron has negatively charged while proton is a positively. Scientists thought that electricity and magnetism were 2 different aspects of science. However, it was found in the 18th century that 2 subjects can be clubbed together, and it is widely known as electromagnetic theory. Now we know for sure that electromagnetic force that exists between any 2 charged particles. The revolution in present day today communication is because of the unification of electricity and magnetism, thanks to Maxwell. The another 2 types of force that operate at the atomic level, they are known as weak force and strong force. Higher atomic number elements in the periodic table have a tendency of liberating energy in the form of particles. Then generally it is known as radiation. Radiation means stream of particles, and some well-known example for radiation is alpha decay, beta decay and gamma decay. Okay, what is the layman example for radiation? Very simple, X-rays. Elements with the tendency of decaying are called radioactive elements. Listeners, can you name some of the radioactive elements? Yes. Uranium, plutonium, thorium are some of the well-known radioactive elements, and hence they are useful in generating power by means of nuclear fission. Weak force are responsible for neutron decay and beta decay. In the 19th century, scientists recognized that structure of an atom. While people thought that electron, proton and neutron are the fundamental particles, particle physicists in the early 20th century come up with a new family of particles. They are known as quarks. Yes, quarks can be any group of elementary particles that combine to become a subatomic particles such as neutron and proton. In other words, quarks are some of the smallest building blocks of an atom. In the year 1964, the US physicist Murray Gell-Mann named the particle after a word he found in James Joyce's novel. Finnegan's Wake, Joyce's quotation reads as,
3 quarks for master smart. With quark means crying of a seagull. Quark means it's a very small entity. The force that binds the quarks is known as strong force, which is very short ranged in nature. So now we are familiar with 4 types of forces, namely gravitational force, electromagnetic force, weak force, and strong force. Scientists in particle physics identified that all the 4 types of force are mediated by particles, and they are only supposed to be the fundamental particles. These particles are also known as force carriers. In general, interaction carriers act as fundamental particles. Okay, to sum up, what are the particles that are responsible for the 4 forces? Gravitational force is believed to be mediated by the particle known as gravitons. Electromagnetic force between the charged particle is due to the exchange of photons. We are all very much familiar with photons. Weak force is mediated by W boson and Z boson. Strong force is due to the particles called as gluon. While proton and gluons have zero mass, W and Z bosons have finite mass. The 4 types of force and their properties are well explained by the notion known as Standard Model. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right, what is so special about Higgs boson? Higgs boson is the last missing piece of Standard Model and the 5th member of the boson family, but not a force carrier. It is so interesting, no? Higgs boson is a hypothetical particle that gives mass to all other particles that normally have mass. Higgs particle creates Higgs fields that spreads throughout the space and time. The particle and its corresponding field are critical to the understanding and validation of Standard Model. Since Higgs is believed to be the responsible factor for giving mass to all other force carriers, it is necessary to identify the existence of Higgs. The elusive Higgs, so central to the Standard Model and the theory on which the whole understanding of matter is based, if Higgs does not exist, we will not be able to explain the origin of mass of all the fundamental particles. So, it is necessary to identify the existence of Higgs so that we will come to know the existence and the origin of our own motherland. By the way, what is the concept of Higgs mechanism and how does it work? I can give you a simple analogy so that you can understand the complicated science in a much simpler fashion. Assume that numerous physicists chat quietly in a fairly crowded room. Suddenly, our friend Einstein enters the room so that there is a disturbance in the crowd. The followers of Einstein clustered him as a group of people, and this forms a massive object. The Higgs mechanism operates in a very similar way to the case of Einstein in a crowded room. The particles that normally would have mass move through the Higgs field, interacting with the Higgs particle. Through this interaction or the disturbance, particles may acquire more mass. Heavier particles interact more with the Higgs field, taking on more mass. Those particles that normally don't have mass do not interact with Higgs field and therefore do not acquire any mass. In order for the Standard Model to retain its symmetry, all particles would have to be massless. This is not possible since, from our experiment, we know that weak forces have masses. Hideki Ukawa, the first Japanese Nobel laureate, conceived a concept about elementary particles. According to Ukawa's formula, mass of a force carrier is inversely proportional to force range. In this way, we can also deduce that weak force carriers have mass. The Higgs mechanism was originally introduced to allow the W and Z bosons to have mass. Physicists found to their delight that this was the way to give mass to all other particles as well. Current Standard Model provides no explanation of how some particles come to have mass. By the way, what we are really talking about? What is the need to study about spontaneous symmetry breaking? The Standard Model must be symmetric under a specific kind of transformation, technically known as gauge transformation. Without the Higgs mechanism, the Standard Model remains symmetry only if mediator remains massless, and produce nonsense results if weak force mediators have mass. Developers of Higgs mechanism used spontaneous symmetry breaking concept to introduce mass while retaining Standard Model's overall symmetry. The Standard Model symmetry is broken only at a single. By the way, what is meant by symmetry breaking? It is quite simple, but I like to give you an analogy which is popularly known as dinner table analogy.
Let us assume that there is a party. Glass of water are placed between each plate at a circular table. The arrangement is considered as a symmetrical one. That is very clear. The first person chooses a glass to take on their left or right according to his wish. When that glass is chosen spontaneously, either from right or from left, then the symmetry is broken. That is, everyone else at the table is forced to choose that side alone. This is the simplest way of explaining symmetry break. Indeed, the symmetry assumed in the standard model is believed to be broken at the time of Big Bang. Let me explain clearly so that you will get the complete picture. At the instant of Big Bang, the universe was comprised of particles of pure energy. Milliseconds after the event, the universe cooled and Higgs field developed. Particles begin to acquire mass as they cool, slow down, move through slowly in the Higgs field. Particles lost kinetic energy and gained mass according to well-known Einstein's mass-energy relation E is equal to mc square. Elementary particles develop and Higgs field continue to provide space and time. In unification theory, physicists look to Big Bang for evidence of single superforce. Each of the four fundamental forces is thought of a manifestation of a single force at low energy. Particle accelerators attempt to create such a situation of Big Bang. Physical Higgs boson can be found when enough energy is given. That's why we require sophisticated particle collider like Large Hadron Collider. However, the Higgs boson are so fragile so that they decay very instantly. That's why we require particle detector. So we are forced to construct a $1 million spent Large Hadron Collider. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. By the way, what is so special about Large Hadron Collider? Why so much of scientists involved in the process at Large Hadron Collider? It is the highest energy particle collider ever made, and it is considered as one of the greatest engineering milestones of our mankind. It was built by the European Organization for Nuclear Research, commonly known as CERN, from the year 1998 to 2008. LHC allows physicists to test the predictions of different theories of particle physics and high-energy physics, and particularly prove or disprove the existence of theorized Higgs particles. The Higgs particle was confirmed by the date from LHC in the year 2013. The LHC is expected to address some of the unsolved questions of physics, advancing human understanding of physical laws. It contains 7 detectors, each designed for specific kinds of exploration. Okay, so having built this much of sophisticated detector, what we have achieved so far? We have achieved only on the surface level. Higgs boson or Higgs particle is an elementary particle initially theorized in the year 1964 and tentatively confirmed to exist on 14th March of 2013. The discovery has been called monumental because it appears to confirm the existence of Higgs field, which is pivot to the standard model. It would explain why some fundamental particles have mass when symmetry controlling their interaction. The discovery of Higgs boson should allow physicists to finally validate the last untested area of standard models approach. This unanswered question in fundamental physics is of such importance that it led to a series of more than 40 years of Higgs boson search. On 4th July 2012, it was announced that previously unknown particle with a mass between 125 and 125 GeV has been detected. By March 2013, the particle had been proven to behave, interact and decay in many ways as predicted by standard model. In the year 2013, it was further confirmed that the predictions of standard model will be correct. The Higgs boson is named after Peter Higgs, one of the physicists who proposed the mechanism of the existence of Higgs. Having devised such a huge particle detector, what we have achieved so far? Yes, the Higgs boson or Higgs particle has been identified from the experiment conducted at LHC. The discovery has been called monumental because it appears to confirm the existence of Higgs field, which is pivotal to the standard model and other theory. It would explain why some fundamental particles have mass when the symmetry controlling their interaction should require them to be massless,
and linked to this why weak force has much shorter range than the electromagnetic force. The discovery of Higgs boson should allow physicists to finally validate the untested area of standard model approach. This unanswered question is fundamental physics is of such importance that it led to the search of more than 40 years for the Higgs boson and finally the construction of one of the world's most expensive and complex experiment facilitated. By March 2013, the particle had been proved to behave, interact and decay in many ways as predicted by the standard model. Further, it was confirmed the properties of Higgs in a much more broader way. The Higgs boson, named after Peter Higgs, proposed the mechanism of Higgs. The particle later is known as God particle from a novel. But interestingly, this name was not elected by Higgs himself. To conclude, by March 2013, the particle had been proven to behave, interact, decay in many ways as predicted by standard model. Further, in the year 2013, it was confirmed that further properties of Higgs will be tested at LHC. In the year 1964, the mechanism was proposed by Peter Higgs, but who does not like to call the particle as God particle. And finally, he was awarded Nobel Prize in the year 2013 for his monumental contribution. Long way to go in the identification of Higgs boson and so the origin of our own universe. Scientists are so obsessive in finding the unified force which is believed to be present soon after the Big Bang. If we find the existence of Higgs boson one day, it is certain that our knowledge on the origin of universe is absolutely correct, and that would be the greatest achievement in the pursuit of exploring our mother universe. Before I close my talk, I must answer this question I asked in the beginning. Prove that God is blind. It is very simple, my dear friends. God is love. Love is blind, so God is blind. That's all. Dear listeners, we heard the lecture on Higgs boson by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow of VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். அன்பு பூத்த உலகம். அதிகாலை கண்விழித்து பார்க்கையில் இவ்வுலகம் மாறியிருந்தது. வெறுமையின் இருள் போர்வை அகற்றப்பட்டு இரத்தின் சுகம் இன்னும் கூடியிருந்தது. படுக்கையை மடித்து திருப்பினால் கையில் காப்பியுடன் புன்னகைக்கிறாள் விடியல் எனும் இல்லாள். பருகிய காப்பியின் இனிப்பு தொண்டைக்குழியில் நிற்க காலை கடன்கள் நிறைவு பெற காலை உணவு தயார் நிலையில். உணவின் உன்னதம் வயிற்றை வணங்க செய்தபின் அலுவல் பணிக்கு ஆயத்தமாக வீட்டு வாசல் வரை வந்து வழி அனுப்பியது விடியல். இது விடியல் எனும் இல்லாளின் அன்பு பூத்த உலகம். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்கச் சொல்லின கண்கள். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்க சொல்லின கண்கள். பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. அடுத்த சாரியில் தினப்பத்திரிகை விற்கும் சிறுவன். வரிக்குதிரை நடைபோட்டு விபத்தின்றி தினசரி வாங்க தாவின கால்கள். அத்தனை துரிதகதியிலும் புன்னகைத்து தந்தான் தினசரி சிறுவன். விடியலுக்கு தரமறந்த அப்பதில் புன்னகையை இவனுக்கும் தரமறந்து சில்லறை வணிகம் சிறப்பாய் முடிந்தது. மீண்டும் வரிக்குதிரை நடைபோட புன்னகைத்தான் சிறுவன். இது தினசரி பத்திரிகை விற்கும் சிறுவனின் அன்பு பூத்த உலகம்.
அலுவலக வாசல் அமைதி கோலம் பூண்டு இருந்தது. ஆரவாரம் உள்ளே அரங்கேறிக் கொண்டிருந்தது. வாயிலோன் வரவேற்றான் புன்னகை முகத்தோடு. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. வெதும்பிய முகத்தோடு உயரதிகாரி உடையோடு உள்ளே சென்றான், பத்திரிகை கையோடு. வாயிலோன் எதிர்பார்த்த பதில் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்த பிறகும் கைகளை தூக்கி சலாம் போட்டான் உயரதிகாரி உடைக்கு. உடை உடுத்தியவன் மசிவதாய் இல்லை, பதில் உரைப்பதாய் இல்லை. அரை நொடி அவகாசத்தில் 1000 முடிவுகள் எடுப்பவன், திறமைசாலி. பதில் புன்னகை தரமறந்த உயரதிகாரி உள்ளே சென்றுவிட புன்னகைத்து வாசல் சாத்தினான். இது அலுவலக வாயிலோனின் அன்பு பூத்த உலகம். அங்குமிங்குமாய் 1000 உரையாடல்கள். ஓங்கி கத்தி, அடங்கி பேசி, பரிந்து பேசி, பாதியில் துரத்தி. அத்தனை உரையாடல்களிலும் அலுவலக நெடி. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. மதிய வேளை உணவு மேசை. உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. ஊறுகாய் தொட்டு தயிர் சாதம் முடியும் வரை. மீண்டும் அரங்கேறின உரையாடல்கள். இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. மீண்டும் திறக்கப்பட்டன அலுவலக வாசல்கள். அதே வாயிலும் அதே புன்னகை. மீண்டும் நடைபோட்டான் நடைபாதைகளில். அதே சிறுவன் மாலை பத்திரிகையோடும் அதே புன்னகையோடும். மீண்டும் நிற்கிறாள் இல்லாள், அதே புன்னகையோடும் பதில் புன்னகையின் எதிர்பார்ப்போடும். மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. புன்னகையை தொலைத்துவிட்டு பணம் தேடும் பலருக்கு இக்கவிதை ஒரு சமர்ப்பணம். அன்பு பூத்த உலகம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. அந்த காலத்துல மகாபாரத போர் நடந்துட்டு இருந்தப்ப போர்க்களத்துக்கு ஒரு மாவீரன் வந்துட்டு இருந்தான். அவனை பார்த்த கிருஷ்ணருக்கு அவனுடைய நேர்பார்வையும் வீர நடையும் நிமிர்ந்த நெஞ்சும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட கையில வச்சிருந்த புல்லாங்குழலையும் தலையில வச்சிருந்த மயில் இறகையும் தூக்கி போட்டுட்டு சாதாரண மனுஷனை போல தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த வீரன்கிட்ட போய் எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டார். அந்த வீரனும் நான் போர்ல கலந்துக்க வந்தேன்னு சொன்னான். கிருஷ்ணர், என்னது போர்ல கலந்துக்க வந்தியா? உனக்கு என்னப்பா தகுதி இருக்குன்னு கேட்டாரு.
அதுக்கு அவன் கிட்ட இருக்கிற வில்லையும் 3 அம்புகளையும் காட்டி, இதுல 1 பாண்டவர்களையும், 2வதா கௌரவர்களையும், 3வதால அந்த கிருஷ்ணனையும் கொல்ல திறமை இருக்குன்னு சொன்னான். அதுக்கு மாறுவேடத்துல இருந்த கிருஷ்ணர் எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்டாரு. அதுக்கு அவரை மேலும் கீழும் பார்த்துட்டு தூரத்துல இருக்கிற ஒரு மரத்தை காட்டி, அதுல இருக்கிற இலைகளை எல்லாத்தையும் ஒரே அம்புல வீழ்த்தி காட்டுறேன்னு சொன்னான். கிருஷ்ணரும் சரி விளையாடி பாத்துருவோம்னு முடிவு பண்ணி செய்யன்னு சொன்னாரு. அவர் கடவுளாச்சே, அதனால முதல்ல அவனுக்கு தெரியாம மரத்துல இருந்த 5 இலைகளை தன்னோட காலுக்கு கீழே மறைச்சு வச்சுக்கிட்டாரு. அந்த வீரன் வில்ல எடுத்து அம்பு விட்டப்ப அவன் சொன்னது போலவே மரத்துல இருக்கிற எல்லா இலைகளும் கீழே விழுந்துருச்சான். அது மட்டும் இல்லாம அந்த அம்பு திரும்ப திரும்ப 5 முறை கிருஷ்ணரோட காலுக்கு கீழே குத்துச்சான். அப்புறமா வீரன் அவரை கடவுள் கிருஷ்ணன்னு தெரிஞ்சுக்கிட்டு கும்பிட்டான். கிருஷ்ணரும் அவனுடைய திறமைய பாராட்டினாரு. சரி, நீ யாருக்காக போர்ல சண்டை போட வந்திருக்கன்னு கேட்டாராம். அதுக்கு வீரனும், என் திறமைக்கு சவாலா நான் எப்பவுமே தோக்குற கட்சிக்கு ஆதரவாதான் போராடுவேன்னு சொன்னான். கிருஷ்ணருக்கு குழப்பம் ஆரம்பிச்சது. இவன் சண்டை போட்டா இவன் பக்கம் இருக்கிற கட்சி ஜெயிக்க ஆரம்பிக்கும், திரும்பவும் இவன் எதிர்கட்சிக்கு போயிடுவான், அப்புறம் அது ஜெயிக்க ஆரம்பிக்கும். இது முடியவே முடியாதே. இப்படியே போனா போருக்கு ஒரு முடிவே வராதுன்னு கிருஷ்ணர் ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு. வீரனே, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொன்னாரு. அந்த வீரனும் சரின்னு தலை வணங்கினான். இந்த போருடைய முடிவை பாதிக்கிற மாதிரி சக்தியுள்ள ஒரு வீரன் இருக்கான், அவனுடைய தலை எனக்கு வேணும்னு கேட்டாராம். அதுக்கு அந்த வீரனும், யார் சொல்லுங்க, இப்பவே அவன் தலைய வெட்டி உங்க காலடியில வைக்கிறேன்னு சொன்னான். கிருஷ்ணர், வீரனே, நீ போராட முடிவுக்கு உழைக்க நினைக்காம உன் திறமைக்கு சவாலா போர்ல சண்டை போட வந்த நீ தான் அந்த ஆளுன்னு சொன்னாராம். அவனும் உடனே தலைய கொடுக்க சம்மதிச்சான். கிருஷ்ணர் அவனோட பக்திய பார்த்து அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அவனும் தான் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட மகாபாரத போரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். கிருஷ்ணரும் வரத்தை கொடுத்து தலைய எடுத்துக்கிட்டாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? எந்த பக்கமும் சாயாம மதில் மேல் பூனையா சுயநல சிந்தனையோட இருப்பவர்கள் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் காரியத்துக்கு உதவ மாட்டார்கள். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது ப்ளூமிங் பர்ட்ஸ் பிளே ஸ்கூல் வேலூர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். I am K.N. Anushika. I am studying pre-KG in Umnibus. Papa plastic ham in a wool. Yes sir, tea bag full. Once in a water, once all a day, once in a little boy, foolish non-delay. Jovina Valan, Inga Rosa, pocket full of roses, Asa, Busa, Atsa, Don, Tidakudan, Agana Mudala, Yedetellam, Adi Pagavan, Udate Udake, Kaka Kasaradan, Tata Vai, Tata Pen, Nika Arkatagar, Tina, Suttapon, Ullarum, Adare, Namina, Suttavade, Selutu Sevam, Sedi Chevam, Achelan, Selutu Elam Dale, Nia Uravaga, Inada Kula, Tani Reba Kai Kavandate. Thank you. I am Anjanavi,
studying LKG in blooming buds. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Baba, black sheep, hurry and wool. Yes sir, tea bag full. One for the master, one for the dean, one for the little boy who lays down the lane. Thirsty crow, once a crow was very thirsty. Look for water here and there. At last, keys iron, potted little water. He got an idea. He dumped his store one by one. It is the pot. He watered key man. At crow, Johnny water and spray happily. Thank you. Good habits. Get up early in the morning, brush your teeth twice a day, take a bath every day, eat healthy food, drink plenty of water, go to school every day, play daily, finish your homework daily, use kerchief when you sneeze, always put a cabbage in dustbin, cut your nails regularly, go to bed on time. Soup. Thank you. Once a fox over one chocolate, hand me some my plan. She wanted a necklace, jumped and jumped again. Money could not get the grapes, so he went away saying, the grapes are so. Thank you. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y and Z. Now I know my ABC as I was using what in. G Ari Bloomy Bud G Chubby Cheap Dimple Cheap Dirty Lip Deep Lip Holy Air, early fair, I shall boot, love it too, teacher fail, at you. Johnny, yeah, papa, eating sugar, no papa, jelly lies, no papa, open your mouth, ah, ah, ah. ஏன் தட்டுதாய் நிலா நிலா ஓடிவா இல்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா மம்பழமா மம்பழம் மல்கோவா மம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் ஆட்டி தூடி அறம் திட்ட விளம்பு ஆடுவது தினம் எல்வரு கலவை ஈவரு விளக்கே உயரரு விளம்பை ஊக்கமறு கைவிடு என்னுவரு இகழ்ச்சி ஏ போனடா Johnny, Johnny, yes papa, eating tugan no papa, yelling right no papa, open your mouth, ah ah ah, line go away. Amagai andare, little Johnny run away. Rain go away. Daddy go one by one. Report water came up. Roll one the water to early happily. நேர்கள் இதுவரை கேட்டது ப்ளூமிங் பட்ஸ் பிளே ஸ்கூல் வெல்லூர் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்க தாங்கே. விஐடி 90.8
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்க இருப்பது சந்தமாமா சைல்ட் கேர் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகள். I am D. Sarvajit from grade 3 PSBB school. I am going to tell Aathichudi and Crooked story. Aathichudi. அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் ஈழ்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்குமது கைவிடேல் எண்ணெழுத்து இகழேல் இருப்பது இகழ்ச்சி ஐயமிட்டுவன் ஒப்புரவு ஒழுகு. Crooked tree. In a forest there was a crooked tree and a bunch of trees. The bunch of trees used to laugh the crooked tree. Ha ha ha, see this crooked tree, it's very crooked. The crooked tree did not mind. Next day a old person was passing by the forest. He said, "Oh God, it's sunny today. What shall I do today? You come and rest in my shade," the crooked tree. He rested and turned thanks and went. The next day a boy came. "I am very hungry," he said. "You pluck fruits from my trees." He plucked and ate and said thank you and went. The next day a girl with a basket. Inside the basket she had noodle and thread. She wanted to make garland for them. She said, "How will I get flowers from these trees? They are too high." But the crooked tree was very small, so she can pluck very easily. She plucked and said thank you and went. The next day travelers came. One said, "We need to protect ourselves with fire. We need branches from some of these trees. You don't pluck from them, you pluck my branches because they're my friends." Soon they plucked from the crooked tree. It looked uglier than before. Other trees cried and learnt a lesson. Spring season came. New flowers and fruits and branches came. They were happy together. Thank you. My name is Jivudemaran. I am going to 4th standard. I am from Sunbeam School. I am going to tell திருக்குறள் புதியாத்திச்சுடி என் நல்வழி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் விழுப்பம் உயிரின ஓம்பப்படும். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கற்க செட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நல்வழி. உதவி செய்வோரே உயர்ந்தவர். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. வள்ளுவலுக்கு யாவரும் உயர்ந்தவர். மரம் பழுத்தால் வௌவாலை வாயென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுருந்தமுதம் கற்றாதல் போல் களவாது அளிப்பரேல் உற்றார் உலகத்தவர். வன் சொல்லும் மின் சொல்லும் வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம். வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது. நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். புதிய ஆத்திச்சுடி. அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலின உறுசை ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு. ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சிகோல் ஒற்றுமை வலிமையம் ஓய்தல் ஒழி ஔடதம் குறை. தேங்க்யூ. My name is A. Bharatwaj. I am going to 7th standard. School name is Vidyaniketan. I am going to say Tirukural. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். பணியுடைய நின் சொன்னல் ஆதல் ஒருவர்க்கு அணி எல்ல மற்ற பிற. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உலகு கற்றதனால் ஆயப்பயன் இன்கொள் வாழறிவான் அற்றார் தொழாயினில் மலமிசை ஏறினார் மானடி சேர்ந்தார் நினைசை நீடி வாழ்வான். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தேங்க்யூ. I am Jerry Abraham Matthew, studying in first standard to second standard. பாவேந்தர் பாடல் அனைவரும் உறவினர் ஈதல் இன்பம் ஒற்றுமை அமைதி கல்லார் நலிவு கெடுநிலைவு அகட்டு சோர்வு நீக்கு தூய நீராடு தெருவெல்லாம் மரம் வளர் வெறும் பேச்சு பேசல் வையம் வாழ்வார் ஏறியவர் பாலடி தாசன். தேங்க்யூ. My name is Nitin Deja. I studying in 2nd to 3rd. School name is Kingston. செய்ய விரும்ப தேஜா பூஜான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா சாப்பாடு செய்யிருந்தாங்க. சாப்பிடும் போது ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லி பூஜா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவத்துக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு போனாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பால் பாக்கெட் கொடுத்தாங்க கோயிலுக்கு. அப்போ பிச்சைக்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பிச்சைக்காரங்க அம்மா வந்தாங்க. 2 நாளாக சாப்பிடாம அவங்க கொடுத்துட்டாங்க. பால் பாக்கெட் இன்னும் வரல சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த பால் பாக்கெட் என்ன தேஜா சொன்னாங்க. நான் தான் வேணாம் சொன்னேன். அப்புறமா பூஜா தான் கொடுத்துட்டாங்க. அம்மா 2 நாளாக சாப்பிடாம ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன். அவங்க அப்பா அப்புறமா அவங்க அப்பா சொன்னாங்க அறம் செய்ய விரும்ப அதான் செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav,
With what? Removing the cigarettes from his mouth. Mohan. Should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav. But I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji. So you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav. Okay then. Let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Rektarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Rektarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan. Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav. Oh, that old man. It's all gone with him. Aji. Gone? No. It still exists in you. Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav. Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan. Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tanthai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav,
Probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views.
Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the Tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Hawk, H-A-W-K. A person who travels from place to place and sells things. And hawk is a meat-eating bird which can be trained to hunt other birds or small animals. Synonym of the word hawk is motorboat. Antonym of the word hawk is dove. And to use it in a sentence format, the poor man hawks pens and books in trains. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show, Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా, జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన. ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్ కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి.
అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన శంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. శంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్లు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్ లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్ కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్లలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాం కి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మరిచిపోవాలి? ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా?
SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ, యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్ లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. వి షుడ్ సెల్యూట్ ఆర్ ప్రెసిడెంట్ అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDL లో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్ గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్ లో యూజ్ చేసే ప్లేట్స్ ను డాక్టర్స్ కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్ తో క్యాలిపర్స్ ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాం ని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్ లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్ లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్ లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్ గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్ గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి.
అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. దిస్ ఇస్ Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. सलाम नमस्ते वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज आप सुन रहे हैं आपका शो वीआईटी गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीजन चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है, और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले खत्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे, तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज्यादा, और ये हुआ
तो सारी मेहनत बर्बाद, जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं, वो उस व्यक्ति जिनके यहाँ रसोईया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने जबरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए, उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांबर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपने लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ, वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे। अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़िया होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर एपीजे अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि 1 large task into small tasks, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं,
तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य। तो उसे जरूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और जरूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें हो तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Parity, P-A-R-I-T-Y. Equality in status or character among people. Synonym of the word parity is unity, similarity. Antonym of the word parity is variation, difference. And used in a sentence format, no country has near 100% parity among schools across all its geographical regions. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो एंड हाय वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। ये है आपका शो गीता और मैं हूं आपकी होस्ट आशी। तो आप सब लोगों ने मेरी तरह रामायण, महाभारत ऐसी कहानियों के बारे में बहुत सुना है और मैंने भी बहुत सुना है। इनकी पूरी कहानी हमें पता है क्योंकि हम बचपन से देखते हुए आ रहे हैं और टीवी पर हो गया या मम्मी पापा के थ्रू हो गया, हमें इनकी कहानियां पता है। हम इनके डीप रूट में जा चुके हैं। हमें सब पता है कि भगवत गीता, रामायण, महाभारत इन सब चीजों में क्या है। बट भगवत गीता एक ऐसा सब्जेक्ट है, एक ऐसा टॉपिक है जो शायद हम थोड़ा सा कम जानते हैं। थोड़ा सा मतलब मुझे तो बिल्कुल ही नहीं पता था इसके बारे में और अभी कुछ देर पहले ही, कुछ दिनों पहले ही मेरे पेरेंट्स ने मुझे ये बताया। तो क्योंकि मेरे पेरेंट्स से मुझे जो ज्ञान मिला है वो मैं आप लोगों के साथ शेयर करना चाहूंगी और तो इसीलिए मैं बात करना चाहूंगी गीता के सार के बारे में। तो गीता का सार है क्या? भगवत गीता श्री कृष्ण जी के द्वारा बताया गया ये वो ज्ञान है जो महाभारत के युद्ध के समय पे हमें उन्होंने दिया था हमारे मोटिवेशन के लिए। इसके बहुत सारे अच्छे पॉजिटिव थॉट्स हैं। वो है, एक तो ये मोटिवेशन देता है आपको टुवर्ड्स लाइफ, आपको हर चीज अच्छा करने की पॉजिटिविटी का मोटिवेशन देता है, रिलीफ देता है आपके माइंड को, शांति, एकदम खुशी। और शांति आपको पता है कब मिलती है? शांति हमें तब मिलती है जब हम खुश होते हैं। तो सबसे पहले मैं बताना चाहूंगी कि इसके रूट्स कहाँ हैं। तो बेसिकली द रूट्स गो बैक टू द एरा ऑफ महाभारत। महाभारत से कहानी शुरू होती है। कौरव पांडव भाई हैं। 100 कौरव 5 पांडव कुरुक्षेत्र में रहने वाले ये भाई हैं और इनमें से एक भाई, पांडवों में से एक भाई अर्जुन जो था, जब इन लोगों की लड़ाई होने वाली थी, महाभारत आप सभी जानते हैं कि कौरवों और पांडवों के बीच की लड़ाई की कहानी है। तो जब ये लड़ाई होने वाली थी तो अर्जुन जो पांडवों की तरफ से थे वो इस बात से परेशान थे कि दो भाइयों के बीच में लड़ाई हो रही है, इसमें रिलेशंस जो है वो खत्म हो जाएंगे, रिश्ते नाते सब टूट जाएंगे। और एक तरीके से जो उस समय पे बहुत ही ज्यादा वर्ड यूज किया गया था, अधर्म, तो ये एक सबसे बड़ा अधर्म था। तो अर्जुन इस फाइट को एकदम नहीं होने देना चाहते थे, महाभारत को एकदम, उनके लिए महाभारत जो था वो अधर्म था जिसे वो नहीं करना चाहते थे। तो इसी श्रेणी में श्री कृष्ण जो थे वो उनके रथ के सारथी बने और उन्होंने अपने उपदेश दिए, मैसेजेस दिए और उन उपदेशों को हमने एक ग्रंथ में जो है ढाला और उसे हम कहते हैं गीता, भगवत गीता। तो वो जो 7 उपदेश गीता में लिखे गए हैं, श्री कृष्ण जी द्वारा दिए गए हैं, उन्हें हम एक धर्मशास्त्र के रूप में लेते हैं और इसीलिए इसी तरीके से उसे फैलाते जा रहे हैं। तो वो कुछ उपदेश इस प्रकार हैं। जो पहला उपदेश है वो ये है कि जो बीत गया वो अच्छा था, जो हो रहा है वो भी अच्छा है और जो होने वाला है वो भी अच्छा ही होगा। पॉजिटिविटी, फुल ऑन पॉजिटिविटी आपको इससे देखने को मिलती है।
ऑब्वियसली जो अभी है वो अच्छा है, जो चल रहा है दैट्स कूल, एवरीथिंग इज गुड। जो हो चुका था शायद उसके पीछे भी कोई रीजन था, जो हम हमेशा सोचते हैं कि अगर कुछ गलत हुआ है तो ऑब्वियसली उसके पीछे कुछ अच्छा कारण रहा होगा और वो हुआ, इसीलिए आज आप यहाँ हैं। तो कुछ गलतियों से सीखते हो, कुछ अच्छी चीज़ों से सीखते हो, तो इसीलिए सैड होने की तो एकदम ज़रूरत ही नहीं है। दूसरी चीज़ है बेकार की चिंता क्यों? क्यों बेकार में डरते हो? किससे डरते हो? कौन है जो आपको मार सकता है? आत्मा कांट बी मेड एंड कांट बी डिस्ट्रॉयड, केमिस्ट्री की लैंग्वेज में बोले तो यही है। चिंता सब जाए भाड़ में, चिंता को मारो गोली और डरो मत किसी से। जिंदगी बहुत छोटी है यार, किसी से डर के क्यों इसे वेस्ट करना, क्यों इसे वो करना। मतलब कि जिंदगी है, लेट इट बी ना, लेट इट गो, लेट इट गो। क्या खोया है? तीसरा जो इस श्रेणी में उपदेश था वो है, क्या खोया है जिसके लिए रो रहे हो? क्या लाए थे अपने साथ जो खो दिया तुमने? क्या पैदा किया तुमने जो नष्ट हो गया? जो मिला था वो यही मिला, जो दिया वो यही दिया, भगवान से लिया और उन्हीं को दे दिया। जो आज रखा है कल किसी और का था और कल किसी और का हो जाएगा। तुम इसे अपनी प्रॉपर्टी समझ के क्यों खुश हो रहे हो? और जब ये तुम्हारे हाथों से चले जाएगी तब दुखी हो जाओगे। तो क्यों? बेसिकली इसका पूरा समराइजेशन ये है, खाली हाथ आए थे और खाली हाथ चले जाओगे। तो क्यों किसी चीज को अपने पोजेशन के अंदर रखना चाहते हो? सब कुछ जो है वो यहीं का है और यहीं छोड़ के जाना है। केवल तुम हो और तुम्हारी ये छोटी जिंदगी है जो तुम जी रहे हो और तुम्हें यहीं पर खत्म करने है उसे। तो क्यों इतना हासिल एंड फासिल है? क्यों हर चीज को अपना बनाना चाहते हो? क्यों? चौथी चीज, जो चौथा उपदेश जो था, जो कि दिया गया, वो ये था, परिवर्तन यानी चेंज इज अ रूल ऑफ दिस वर्ल्ड। संसार का नियम है कि परिवर्तन होगा तभी संसार आगे बढ़ेगा। जिसे हम मौत कहते हैं वही तो जिंदगी है। एक पल में तुम करोड़पति हो और एक ही पल में तुम बाबा जी का ठुल्लू। तो इसीलिए एक्सेप्टेड, मेरा तेरा, छोटा बड़ा, अपना पराया, सब कुछ अपने मन में होता है। फिर देखो, सब कुछ हटाओ अपने मन से, सब कुछ, ये जो भेदभाव है ना, सब कुछ हटाओ। तो अगर तुम ये करते हो, अगर इफ यू आर सक्सेसफुल डूइंग दिस, सब तुम्हारा है और सबके तुम हो, सब तुम्हारे हैं, तुम सबको पसंद आओगे और सब कुछ तुम्हें भी अच्छा लगने लगेगा। क्योंकि तब तुम उसे अपनी चीज समझ के नहीं देखोगे, बल्कि जैसे तुम हो सब कुछ वैसा ही पाओगे। पांचवा उपदेश जो है वो ये है कि हमारी बॉडी, हम सभी जानते हैं हमारा शरीर जो है वो पंच तत्व से बना हुआ है, अग्नि, जल, वायु, पृथ्वी और आकाश। तो इसी से सब कुछ बना हुआ है और इसी में सब कुछ मिल जाएगा। लेकिन आत्मा वो स्थिर है, स्टेबल है। इसीलिए झांको और देखो कि तुम कौन हो, क्या हो। खुद को जानो कि तुम क्या हो। इन सब चीजों में, अपने शरीर में, इन सब चीजों में कुछ नहीं रखा है। अपनी आत्मा को जानो, क्योंकि वो हमेशा से तुम्हारे साथ ही है और रहेगी। उसे सुधारो, उसे जानो, पहचानो। छठा उपदेश, जो तेरा है वो मेरा नहीं है। इसीलिए अपना सब कुछ भगवान को ही अर्पित कर दो, यानी कि गिव इट टू हिम। दैट्स द बेस्ट। अगर इसके सहारे रहे तो डर, चिंता, दुख सब दूर हो जाएगा। तो केवल ये मूल मंत्र अपनाओ कि यहाँ से कुछ नहीं लिया है, सब कुछ जो है वो भगवान का है। तो अपने पोजेशन से सब कुछ हटाओ, फिर किसी बात का डर और चिंता ही नहीं रह जाएगी। सातवां उपदेश था वो ये है, जो भी करते हो गिव इट टू गॉड, भगवान को ही दे दो। अगर ऐसा करते हो तो सफलता भी तुम्हें ही मिलेगी और बाद में मुक्ति भी। तो अगर सफलता चाहिए कि तुम्हारे कदम चूमे, तो उसके लिए तुम्हें भी सब कुछ देकर, सब कुछ खोकर ही कुछ मिल। तो इसलिए अगर कुछ खोगे तभी कुछ मिलेगा। तो ये थे 7 उपदेश। अब ये सब पुराने जमाने की बातें नहीं है कि ये सब पुराने जमाने में था, सब कुछ था, हमेशा से मतलब रहा, जो पहले था वो हो गया। महाभारत में इन उद्देश्यों का यूज हुआ, पांडव जीते और सब कुछ खत्म। नहीं, ऐसा कुछ नहीं है। आज के ज़माने में भी और पहले से भी, आफ्टर द पीरियड ऑफ महाभारत ऑल्सो, ये चलता आया है और ये चलता रहेगा। गांधी जी, इन्होंने जब अपना देश आज़ाद कराया तो गीता के उपदेशों को ही एक बेस बनाया, गीता के उपदेशों को एक ढाल बनाकर इन्होंने सारा युद्ध लड़ा। अंग्रेज, इनकी तो एक ही पॉलिसी थी, डिवाइड एंड रूल, जो हम सब जानते हैं कि तोड़ो और राज करो। तो गीता जो थी वो इन सब चीज़ों से कोई कम नहीं थी, कोई कमी नहीं थी। गीता जो थे उसके पास सारे सॉल्यूशंस थे, सारे इन सभी
लड़ाइयों के तोड़ थे, इन सभी दुष्प्रवृत्तियों के तोड़ थे। तो केवल गांधी जी ने ही नहीं, बहुत सारे आगे भी फ्रीडम फाइटर्स आए, बहुत सारे स्वतंत्रता सेनानी थे जिन्होंने कि यही गीता का सार अपनाया, इसे ही बेस बनाकर आगे की लड़ाई लड़ी, अपनी सोच बदली। इसीलिए इनके दुबले पतले होने का फायदा नहीं उठा पाए अंग्रेज, क्योंकि जो मेन इनका हथियार था वो थी इनकी सोच, और वो सोच आई गीता से। गीता ने दिया इन्हें वो थॉट, वो सोचने का जरिया जिससे ये लोग देख पाए कि आगे क्या है, पहले क्या था और आगे क्या हो सकता है। जवाहरलाल नेहरू हमारे सबसे पहले प्रधानमंत्री बने। इन्होंने भी इसी बात को मेंशन किया है कि गीता ही एक ऐसा माध्यम था जिससे उन्हें भी काफी कुछ सीखने को मिला, और उन्होंने अपनी जो जिंदगी है वो इसी थॉट से जो है निकाली है। इंडिया को हाइट्स पे लेके गए तो वो भी उसका कारण भी उन्होंने गीता को ही बताया है। इवन उनकी बेटी इंदिरा गांधी जी, जो कि हमारी इंडिया की एक अच्छी प्राइम मिनिस्टर रही हैं, बहुत बड़ी प्राइम मिनिस्टर रही हैं, उन्होंने भी गीता के उपदेशों को माना है और गीता के उपदेशों से ही अपने कार्यों को आगे बढ़ाया है। तो केवल पुराने ज़माने में ही नहीं, आज के नए ज़माने में जो आज आप हैं, वो उसके पीछे गीता का बहुत बड़ा हाथ है, उसके उपदेशों का बहुत बड़ा हाथ है। आज भी हम लोग पढ़ते हैं गीता, हम में से हर किसी के घर में गीता होगी, आई एम प्रीटी श्योर। और हमारे पेरेंट्स जो हैं अभी भी इस बात को मानते हैं, और अगर मेरी तरह आप लोगों को भी, मेरी तरह जैसे मेरे पेरेंट्स ने मुझे बताया है, आप लोगों को भी कभी ना कभी इसके बारे में पता चलेगा कि मे बी आपके पेरेंट्स भी बताएंगे, क्योंकि हमारे हर किसी के पेरेंट्स को ये बात पता होती है, क्योंकि पहले गीता को बहुत ही ज़्यादा माना जाता था, और ऑब्वियसली जनरेशन वाइज हम लोगों की थिंकिंग आगे बढ़ती जा रही है, थोड़ी चेंज होती जा रही है, लेकिन ऐसा नहीं है। आज भी हमारे पेरेंट्स सब जानते हैं, और अगर आप एक बार उनसे जाके पूछेंगे तो वो डेफिनेटली आपको बताएंगे क्यों इतनी जो मोटा सा ग्रंथ रखा है, मोटी सी किताब रखी है आपके मंदिर घर में, वो गीता है, भगवत गीता है, वो क्यों रखी है, उसका सिग्निफिकेंस जो है वो आपको बताएंगे अगर आप उनसे पूछने जाएंगे। गीता रखने का क्या मतलब है, उनसे अगर आप पूछेंगे तो वो आप लोग को यही बताएंगे, सीखना। अपनाते हैं हम, वो अपनाना, पहले तो सीखोगे फिर अपनाओगे। इम्प्लीमेंटेशन ऑफ द नॉलेज जो आजकल हम बहुत कम करते हैं, आई होप यू अंडरस्टैंड। तो अगर आपने कुछ पढ़ा है तो उसे इम्प्लीमेंट किया, ये हमने गीता से सीखा कि अगर जैसे आज भी गीता पढ़ते सब है, इम्प्लीमेंटेशन बहुत कम होता है। अगर आप उसे इम्प्लीमेंट करते हैं तो दैट्स रियली अ बिग थिंग। आप अगर थोड़ी सी चीज़ को भी इम्प्लीमेंट करें तो देखिए फिर ज़िंदगी क्या मस्त चलेगी एकदम। हम सबको यही सिखाया जाता है गीता के द्वारा कि अगर अभी अच्छा करोगे तो अच्छा ही मिलेगा, जो करोगे वो मिलेगा। अच्छा करोगे अच्छा मिलेगा, बुरा करोगे बुरा मिलेगा। तो ये सब कुछ जो है वो आपके सोचने और समझने की ताकत पे है। क्या सोचते हो, क्या समझते हो, क्या सीखते हो, क्या देखते हो, उन सब चीज़ों पे डिपेंड करता है। तो अगर अच्छी चीज़ें देखोगे, अच्छी चीज़ें करोगे तो ऑब्वियसली अच्छा ही मिलेगा, अच्छा ही सोच पाओगे, अच्छा ही कर पाओगे। तो इसलिए कभी ये मत सोचो कि क्या पढ़ रहे हैं, क्यों पढ़ रहे हैं, किस लिए पढ़ रहे हैं, क्योंकि जो पढ़ रहे हो वो इसलिए पढ़ो क्योंकि सीखना है, उससे कुछ जानना है। तो एक इंटरेस्टिंग श्लोक था जो मैं, जब मेरे पापा ने मुझे इसके बारे में बताया, मेरे पापा ने जब मुझे गीता के बारे में बताया, तो एक बहुत ही इंटरेस्टिंग श्लोक था जो मेरा पर्सनल फेवरेट है इस पूरी किताब में। जो मैंने सब कुछ पढ़ा उसमें से जो मेरा पर्सनल फेवरेट है वो मैं आप लोग को बताना चाहूँगी, आप लोग के साथ शेयर करना चाहूँगी। कर्म किए जा फल की चिंता मत कर इंसान, जैसा कर्म करेगा वैसे फल देगा भगवान। यह है गीता का ज्ञान। लाइक इट्स रियली गुड। क्राइम वगैरह बहुत अच्छा है और इसका मतलब भी बहुत अच्छा है। तो बेसिकली मैंने इस बात को मानना शुरू कर दिया है। मैंने लिटरली इस बात को मानना शुरू किया इन दिनों कि जस्ट पढ़ो, देखते हैं बाद में क्या होता है। जो कर रहे हो करो यार, एक बार ट्राई तो दो, देखते हैं क्या होता है बाद में। लेट्स सी, लाइक नोबडी नोस क्या होगा आगे, सो लेट इट गो। गीता जो है ना हमें खुशी देती है। गीता का एक मैसेज भी पढ़ोगे ना तो ऐसा लगेगा कि यार सब कुछ इतना मुश्किल नहीं है, इट्स ईजी। अगर आप करना चाहो तो आसान है, और जब कुछ आसान लगता है तो ऑब्वियसली खुशी होती है, और खुशी होती है तो एक शांति से मिलती है। तो गीता इसीलिए आपको शांति प्रदान करते हैं, शांति देती है, एक आपके मन की शांति देती है, आप मन में खुश होते हो। तो जैसे अगर मुझे लगता है कि जैसे नेशनल बर्ड है, नेशनल एनिमल है, नेशनल लैंग्वेज है, उसी तरीके से अगर कभी कोई राष्ट्रीय शास्त्र हुआ तो उसका जो पद है वो गीता को ही मिलना चाहिए। क्योंकि मुझे लगता है कि जितना मैसेज और जितने थॉट गीता के डीप हैं
उतने मुझे नहीं लगता कि किसी और बुक में हमें मिल सकते हैं। गीता में जो चीज़ है वो हम रियल लाइफ से जो है रिलेट कर सकते हैं, कोरिलेट कर सकते हैं, और केवल आज ही नहीं, हमेशा आगे वाली कितनी ही जनरेशन्स आ जाए, कितनी ही लोग आ जाए, बट हर किसी की लाइफ में, हर किसी सिनेरियो में गीता के उपदेश हमेशा काम आएंगे। गीता आपको हमेशा से एक साथ बांध के रखेगी और आपकी सोच को एकदम बदलेगी। मैं आज आपको ये भी बताना चाहूँगी कि मेरी आपको ये जानकारी देने का केवल एक ही मकसद था कि मेरे को एक अच्छी चीज़ देखने को मिली, एक सुनने को मिली, मुझे एक अच्छी चीज़ के बारे में पता चला, और वो मुझे आप लोगों के साथ बांटना था, मुझे सबके साथ बांटना था। तो मुझे ये मीडियम जो है, जो आधार जो है, वो बहुत अच्छा लगा। एक समय जब मैं आप लोगों को बता सकती थी, एक तरीका जिससे मैं आप सब लोगों को बता सकती हूँ, और मैंने आपकी मुलाकात इस जानकारी से करा दी है, और उम्मीद है मुझे कि किसी एक छोटे से पार्ट को भी अगर आप अपने मन के अंदर ढाल लेते हैं, अप्लाई करते हैं, और थोड़ा सा किसी एक पॉइंट को भी, किसी एक उपदेश को भी अगर आप अपनी ज़िंदगी में ढालने की कोशिश करते हैं, तो ज़रूर मेरी सक्सेस तो हो जाएगी, आपको तो सक्सेस मिलेगी मिलेगी। मैं ज़रूर अपने आप को सक्सेसफुल फील करूँगी कि मैंने आपको एक बहुत अच्छी चीज़ बताई, आपने उसका यूज़ किया और आपके फ़ायदे में भी रही, और मैं खुद भी इसे यूज़ करने की पूरी कोशिश करूँगी, क्योंकि मेरे हिसाब से इट्स रियली इम्पॉर्टेंट कि हम जानें कि क्या हो रहा है, और इट्स रियली इम्पॉर्टेंट कि हमें जो अच्छी चीज़ पता चलती है हम उसे अपनी ज़िंदगी में ढालें। तो यहाँ पर मैं यहीं पर विराम देना चाहूँगी। तो यहाँ पर मैं थी आपकी होस्ट आशी, शो गीता के साथ। आप सुन रहे थे वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. आज फिर दस्तक दी है एक पुरानी याद ने, क्योंकि आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम के साथ धुंधली यादें, और मैं हूं आपके साथ शिमोना। कैसे हर दिन हर पल हमारी जिंदगी से यादें जुड़ती जाती है ना, कभी किसी चेहरे से, कभी किसी जगह से, तो कभी किसी चीज से। फिर कहीं किसी दिन अचानक ये याद एक दिन दस्तक दे जाती है, कुछ हमारे चेहरे पर मुस्कुराहट छोड़ जाती है, तो कुछ आंखों में आंसू। तो मैं हर बार आपकी मुलाकात एक नए शख्स से करवाऊंगी और ले जाऊंगी आपको उसी की किसी पुरानी याद में। अरे रानू, कहाँ हो भाई? देर हो रही है मुझे। अच्छा चलो, मैं ऑफिस के लिए निकल रहा हूँ, तुम तैयार रहना, शाम को हम दोनों साथ खाना खाएंगे। ये थे मेरे पति पवन और मैं हूँ रानू। वैसे तो हमारी शादी को 5 साल हो चुके हैं, पर पिछले 1 साल में हमारा रिश्ता एक अलग ही मुकाम पर पहुंच चुका है, और पहुंचता भी क्यों नहीं। 1 साल पहले हमारे रिश्ते ने सबसे बड़ा तूफान जो पार किया था। आज से करीब 1.5 साल पहले हम दोनों ही बड़ी बड़ी कंपनियों में काम कर रहे थे और अपने अपने डिपार्टमेंट के हेड भी थे। कुछ सालों में ही घर में वो सब कुछ था जो एक घर को घर बनाता है। बस जो कम पड़ने लगा था वो था वक्त। वक्त की कमी होने लगी थी हम दोनों को, एक दूसरे के लिए समय ही नहीं निकाल पा रहे थे। महत्वाकांक्षी होना यानी कि एम्बिशियस होना अच्छी बात है, पर जब हमारी तमन्नाएं, हमारी डिजायर्स हमारे रिश्तों के बीच आने लगती है तो बिखराव होने लगता है, सब कुछ बिखरने लगता है। हम रिश्ते को संभाल ही नहीं पाते शायद। तरक्की की अंधी दौड़ में हम दोनों इस कदर भागने लगे थे कि पता ही नहीं चल रहा था कि हम दोनों का हाथ से हाथ छूट रहा है। वक्त की कमी हम दोनों को थी, लेकिन दोनों को लग रहा था कि हमें इग्नोर किया जा रहा है। पवन को लगता था कि मैं उन्हें इग्नोर कर रही हूँ, और मुझे लगता था कि पवन के पास मेरे लिए समय नहीं है तो मैं क्यों दूं उन्हें समय। पहले तो हम दोनों जब साथ बैठते थे तो इतनी बातें करते थे कि समय की कमी हो जाती थी। पता नहीं, और अब पता नहीं कितने समय से हम दोनों साथ ही नहीं बैठे थे, हम दोनों ने बातें ही नहीं की थी, और अगर बात करने के लिए बैठते भी थे तो हमारे पास सिर्फ ग्रोथ, प्रमोशन, कैंपेन्स,
इंसेंटिव, रिपोर्ट्स, बस ये ही शब्द हमारी बातों में गूंजते थे। हम दोनों इसके अलावा और कुछ बात ही नहीं करते थे। पहले की तरह न वो मुझसे कभी पूछते थे कि तुम कैसी हो, तुम्हारा दिन कैसा गया, तुमने आज क्या किया, चलो कहीं बाहर चलें, साथ खाएंगे। और न मैं उनसे कभी बोलती थी कि क्या आप मेरे साथ कपड़े लेने चलोगे, क्या आपको कपड़ों की ज़रूरत है, आप क्या चाहते हो, आप क्या खाओगे, मैं आपके लिए क्या बनाऊं। हम दोनों ने एक दूसरे को यह एहसास दिलाना ही छोड़ दिया था कि हम दोनों एक दूसरे से प्यार करते थे। जिंदगी में साथ चलने की कसम खाई थी हम दोनों ने। पता नहीं क्या था जो हम दोनों के बीच में आ चुका था। धीरे धीरे ये वक्त था जब हम दोनों को एक दूसरे का साथ देना चाहिए था, हमारे रिश्ते को संभालना चाहिए था, पर हम दोनों में से किसी ने भी कदम आगे नहीं बढ़ाया। हम दोनों जैसे रुके हुए थे, इंतजार कर रहे थे कि कब सामने वाला कदम बढ़ाएगा और रिश्ते को संभालने की कोशिश करेगा। लेकिन इन सब चीज़ों में हालात इतने खराब होते चले गए कि हम दोनों की घरेलू बातों पर नोकझोंक होने लगी। छोटी छोटी बातें बिना बात के टकराव होने लगा और फिर हम हफ्तों तक बात नहीं करते थे। पता नहीं क्या वो चीज़ थी जो हम दोनों के बीच आ गई थी। शायद हमारा ईगो या हमारी इमेच्योरिटी कहूँ, उस समय कुछ समझ नहीं आ रहा था। बस मैं इतना जानती थी कि मेरा दम घुटने लगा था इस रिश्ते में। मुझे समझ ही नहीं आ रहा था कि मैं इस रिश्ते से क्या चाहती हूँ। और शायद पवन के साथ भी यही हो रहा था। वो भी नहीं समझ पा रहे थे कि वो इस रिश्ते से क्या चाहते हैं, कैसे संभालें हम इस रिश्ते को। फिर एक दिन मैं जब सोफे पर बाहर बैठी थी, पवन आए और उन्होंने मुझे आवाज़ लगाई, रजनी, क्या मैं 5 मिनट तुमसे बात कर सकता हूँ? मैं उनकी तरफ गई और हमने एक दूसरे की आंखों में देखा। हमने एक दूसरे से कुछ कहा नहीं, पर शायद हम एक दूसरे की बात समझ चुके थे। कभी कभी आंखें बहुत कुछ कह जाती है ना। उस दिन हमने फैसला कर लिया था कि हम दोनों एक दूसरे से अलग होना चाहते हैं, डिवोर्स लेना चाहते थे हम दोनों। उस दिन बहुत देर तक अंधेरे में बैठी रही थी मैं, ऑफिस भी नहीं गई थी। शाम को जब पवन ऑफिस से घर लौटे तो मैंने उन्हें कहा, पवन, मैं अब इस घर में और नहीं रह सकती, दम घुटता है मेरा यहाँ। मैंने पास ही के एक अपार्टमेंट में फ्लैट ले लिया है। मैं डिवोर्स की बाकी फॉर्मेलिटीज़ भी वहीं से पूरी करूँगी। मैं जाना चाहती हूँ पवन। पवन ने सिर्फ में जवाब दिया था। मैं शायद चाहती थी कि पवन को पकड़कर कहूँ कि क्यों कर रहे हैं हम दोनों ये, क्यों हम एक दूसरे से दूर भाग रहे हैं, क्या हम सच में इस रिश्ते को ख़त्म करना चाहते हैं? पर मैंने कुछ नहीं कहा था। ये सब कुछ मेरे अंदर ही चलता रहा। शायद बाहर बोल देती तो पवन भी कुछ बोल पाते, लेकिन मैंने कुछ नहीं कहा। चुपचाप मैं अंदर अपने कमरे में चली गई। अपना सामान समेट रही थी और शायद उस कमरे से, उस घर से जुड़ी यादें भी। इन सब को समेटते हुए जब मैंने अपनी कबर्ड खोली तो उस कबर्ड में से जब सामान निकाला तो अचानक कुछ ज़मीन पर आ गिरा। मैंने नीचे देखा तो उस पे लिखा था, खुशियों का बैंक अकाउंट। ये वो बैंक अकाउंट था जो हम दोनों ने साथ खुलवाया था और एक दूसरे से वादा किया था कि चाहे खुशी कितनी भी छोटी क्यों ना हो, जब भी खुशियाँ हमारे जीवन में आएंगी, हम इस बैंक अकाउंट में कुछ पैसे डलवाएंगे और उस पासबुक में जो एंट्री होगी, उस एंट्री के आगे हमारी खुशी की वजह लिखेंगे। बहुत देर तक मैं उस पासबुक को निहारती रही थी। फिर उसे अपने हाथ में उठाया और उसे लेकर वहीं बिस्तर पर बैठ गई। खुशियों का बैंक अकाउंट, ये लिखा था उसके ऊपर। मुझे और पवन को पूरा विश्वास था कि साथ होते हुए, साथ चलते चलते हम दोनों के जीवन में बहुत खुशियाँ आएंगी। इसीलिए तो हमने ये बैंक अकाउंट खुलवाया था, क्योंकि हम सब खुशियों को
एक जगह समेट के रखना चाहते थे। फिर पता नहीं क्या हो गया कि आज हमारा रिश्ता इस जगह आकर खड़ा हो गया है। मैंने उस पासबुक का पहला पन्ना पलटा। उस पासबुक में सबसे ऊपर की तारीख थी 31 जनवरी 2008 और उसके आगे लिखा था प्यार का इजहार। 31 जनवरी 2008 को ही तो हम दोनों ने एक दूसरे को अपने प्यार का इजहार किया था। एक दूसरे को बताया था कि हम दोनों एक दूसरे से कितना प्यार करते हैं और एक दूसरे के बिना नहीं रह पाएंगे। और उसी दिन हमने बैंक में जाकर ये अकाउंट भी खुलवाया था ताकि हम अपनी खुशियों को समेट के रख सकें। अगली तारीख थी 5 मार्च 2008। पवन की जॉब। इस दिन पवन की जॉब लगी थी। कॉलेज की सबसे अच्छी जॉब लगी थी पवन को। मैं कितनी ज्यादा खुश थी। खुशी के मारे पूरी दुनिया को जैसे सिर पे उठा लिया था मैंने। हलवा, मोतीचूर के लड्डू और पता नहीं क्या क्या बनाया था मैंने। मेरी बिल्डिंग के चौकीदार को भी पता चल गया था कि आज रजनी मैडम बहुत खुश हैं। इतनी खुशी थी मुझे पवन की जॉब लगने की। पवन को तरक्की की सीढ़ियां चढ़ते हुए देख मानो मुझे ऐसा लग रहा था जैसे मैं 7वें आसमान पर पहुंच चुकी हूं। 16 दिसंबर 2010। शादी के लिए पूछा था इस दिन मुझसे पवन ने। घुटनों पे बैठकर मेरी तरफ हाथ बढ़ाया था और पूछा था, रजनी क्या तुम बाकी की पूरी जिंदगी मेरे साथ बिताना चाहती हो? और मैंने अपने कांपते हुए हाथ पवन की ओर बढ़ाए थे और हाँ में सिर हिलाया था। 11 मार्च 2010। हमारी शादी। खानदान, दुनियादारी, समाज सब कुछ ठुकराकर एक दूसरे का हाथ थामा था हमने और फैसला किया था कि हर समय पूरी जिंदगी एक दूसरे के साथ चलेंगे, एक दूसरे का साथ देंगे। और आज ये क्या हो गया था हम दोनों को? क्यों एक दूसरे का हाथ छोड़ने की बात कर रहे थे हम? 16 दिसंबर 2010। गाना गाया था पवन ने। मैं ऑफिस से वापस घर लौटी थी और जैसे ही मैंने घर में कदम रखा, बहुत अंधेरा था घर में। समझ नहीं आ रहा था कि लाइट्स बंद क्यों हैं। फिर अचानक चारों तरफ से गानों की आवाजें आने लगी थी। जब लाइट्स जलाई तो देखा कि पूरा घर सजा हुआ है। पवन ने मेरे लिए डिनर प्लान किया था। वो चाहते थे कि उस दिन की शाम हम दोनों एक साथ खुशी खुशी बिताएं, एक दूसरे का साथ होने का एहसास हो हम दोनों को। बहुत ही खूबसूरत रात थी वो। बहुत खुश थी मैं कि मुझे पवन जैसा जीवन साथी मिला है। 14 अगस्त 2011। रजनी का प्रमोशन, यानी कि मेरा प्रमोशन हुआ था उस दिन मेरा। पवन इतने ज्यादा खुश थे कि उन्होंने पूरे ऑफिस को, पूरे बिल्डिंग, चौकीदार, एक एक इंसान को चीख चीख कर बोला था कि रजनी का प्रमोशन हुआ है। हाँ, मेरी बीवी का प्रमोशन हो गया है। मैंने इतना खुश पवन को कभी नहीं देखा था। उन्हें इतनी खुशी होती थी मेरी तरक्की से। शायद खुशी आज भी होती है, बस फर्क इतना है कि अब वो जताते नहीं, या शायद हम दोनों ने ही जताना छोड़ दिया है। हम दोनों हार मान चुके हैं हमारे रिश्ते से। 9 अगस्त 2011। गाड़ी। हम दोनों ने इस दिन अपने पैसों से गाड़ी खरीदी थी। एक एक पाई जोड़कर बहुत समय से इंतजार कर रहे थे हम इस दिन का, जिस दिन हम अपनी एक गाड़ी खरीद सकें। जिस दिन वो गाड़ी हमारे घर के बाहर आकर खड़ी हुई थी, हम दोनों खुशी से फूले नहीं समाये थे। उस दिन पता नहीं कितने घंटों तक हम दोनों सिर्फ गाड़ी में ही घूमते रहे थे। इधर से उधर, इधर से उधर, बस गाड़ी में ही घूमते रहे थे हम दोनों। हम दोनों बहुत खुश थे
और एक दूसरे के साथ का एहसास था हम दोनों को। अब पता नहीं कितने साल हो गए कि हम दोनों ने एक साथ उस गाड़ी में कदम नहीं रखा है। कभी पवन के पास होती है तो कभी मेरे पास, और अब तो हम दोनों के पास एक अलग गाड़ी भी है, तो साथ का शायद एहसास ही खत्म हो गया है। 15 सितंबर 2013 को हम दोनों ने पूरा दिन साथ बिताया था। छुट्टी ली थी हम दोनों ने अपने अपने ऑफिस से, और एक दूसरे से वादा किया था कि हम पूरे दिन एक दूसरे के साथ रहेंगे। सुबह 8 बजे ही घर से निकल गए थे। गोलगप्पे खाए, टिकिया खाई, उसके बाद हम दोनों ने बहुत सारी खरीदारी करी। पवन ने मेरे लिए कपड़े खरीदे और मैंने पवन के लिए। घर के कुछ ज़रूरी सामान खरीदे, पूरा दिन साथ बिताया, मूवी देखी और शाम को वापस खाना खाकर ही घर लौटे। हम दोनों के पास इतना ज़्यादा समय था एक दूसरे के लिए। काम हम तब भी कर रहे थे और काम हम आज भी कर रहे हैं, पर पता नहीं क्यों शायद हमने एक दूसरे को नज़रअंदाज करना शुरू कर दिया था, या फिर जो हम कहते हैं ना, एक दूसरे को फॉर ग्रांटेड लेना शुरू कर दिया था। 25 दिसंबर 2013 ये था वो दिन जब पवन का प्रमोशन हुआ था। ये छोटी छोटी खुशियाँ ही हमारे जीवन को बनाती हैं, और इन सब चीज़ों से ही तो हमारा रिश्ता चल रहा था। हम दोनों बहुत खुश थे, एक दूसरे की तरक्की से बहुत खुश थे, एक दूसरे के साथ बहुत खुश थे, एक दूसरे के साथ का एहसास था हम दोनों को। हम दोनों जानते थे कि हमारे खुश होने से या दुखी होने से कोई एक दूसरा इंसान है जिसे फर्क पड़ता है, जो सिर्फ इसलिए जीता है क्योंकि हम उनके साथ हैं। पर पता नहीं क्यों समय के साथ साथ हम इन सब चीज़ों को भूल ही गए थे शायद। इन सब तारीखों के अलावा भी पता नहीं कितनी हजारों तारीखें थी इस बैंक अकाउंट में, और साथ साथ बहुत से पैसे भी। एक एक पैसा, एक एक तारीख गवाह थी हमारे प्यार की। गुजरा हुआ सारा वक्त मेरी आंखों के सामने आ गया था। कितना प्यार था हमारे बीच, कितने खुश थे हम दोनों एक दूसरे के साथ। इतना सारा प्यार कम कैसे पड़ गया? कैसे हम दोनों ने सोच लिया कि हम दोनों एक दूसरे के बिना खुश रह सकते हैं, और ये रिश्ता हमारे लिए घुटन बन चुका है। पता नहीं कितनी चीजें मेरे दिमाग में आ रही थी उस वक्त, पर तो भी शायद मैंने फैसला बदलने का सोचा नहीं, या फिर शायद बदलना चाहती थी लेकिन कदम आगे नहीं बढ़ाया। अपने आंसुओं को रोकते हुए मैंने अपना सामान उठाया और बाहर की तरफ चल दी। बाहर हॉल में पवन किसी गहरी सोच में डूबे हुए थे। मैं उनकी तरफ बढ़ी और बोला, पवन, मैं जा रही हूँ, ये पासबुक है, आपको याद है ना, ये बैंक अकाउंट हमने साथ खुलवाया था कि हम इसमें खुशियाँ भरेंगे अपनी, पर जब अब साथ ही नहीं रहा है तो इस अकाउंट का भी कोई मतलब नहीं है। आप प्लीज़ बैंक जाकर इस अकाउंट को बंद करवा लीजिएगा, और जो भी हो उसके बाद आप मुझे बता दीजिएगा। पवन ने उस पासबुक को लेने के लिए हाथ आगे नहीं बढ़ाया था। मैंने ही वो पासबुक टेबल पर छोड़ दी थी और अपने आंसुओं से झगड़ते हुए आनन फानन में कमरे से बाहर निकल आई थी, और उस घर से भी, इस आशा में कि शायद पवन उस पासबुक को खोलेंगे और शायद कुछ होगा। अगले ही दिन जब मैं अपने नए अपार्टमेंट में थी तो अचानक घंटी बजी। मैंने गेट खोला तो देखा नीचे पासबुक पड़ी थी, खुशियों का बैंक अकाउंट। आंखों से आंसू थमने का नाम ही नहीं ले रहे थे। मैंने वो पासबुक उठाई और उसके पन्ने पलटे। उस पासबुक में एक नई एंट्री थी, 17 अप्रैल 2015, और उसके आगे पवन ने अपनी
हैंडराइटिंग में लिखा हुआ था, शादी दोबारा। मैंने पासबुक से नजरें ऊपर उठाई और इधर उधर देखा। वहीं कोने में पवन खड़े थे। मैं पवन की ओर आगे बढ़ी। उन्होंने मेरी आंखों में झांका और पूछा, रजनी, शादी करोगी मुझसे दोबारा? तो देखा आप लोगों ने कैसे जिंदगी की छोटी छोटी खुशियों को समेट के रख लेने से जिंदगी की बड़े बड़े दुख भी खत्म किए जा सकते हैं। रजनी और पवन को एक दूसरे के साथ का एहसास तो जैसे खत्म ही हो गया था। जब वापस उनकी आंखों के सामने वो पुराने पल, वो खुशियों के लम्हे दोहराए गए, तो उन दोनों को एहसास हुआ कि वो दोनों एक दूसरे के साथ कितने खुश रह सकते हैं और वो दोनों एक दूसरे के बिना जैसे अधूरे से हैं। तो आप लोग भी आदत डालिए किसी भी तरीके से, चाहे वो डायरी मेंटेन करना हो, चाहे वो तस्वीरें खींचना हो, किसी भी तरीके से अपने जीवन के छोटी छोटी खुशियाँ, उन सब खुशियों को समेट के रखने की आदत डालिए। क्योंकि हो सकता है कि आज आपके लिए वो खुशी बहुत छोटी हो, लेकिन आगे जाकर वही छोटी छोटी खुशियाँ आपके जीवन के बड़े बड़े दुखों को ख़त्म कर दे। इसी तरह मैं आपको फिर मिलूंगी एक किसी नए शख्स के साथ और आपको मिलवाऊंगी उसी की किसी एक पुरानी याद के साथ। तब तक के लिए आप सुनते रहिए और हमसे जुड़े रहिए। आप सुन रहे थे VIT कम्युनिटी रेडियो 90.8 FM पर धुंधली यादें। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் VIT பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம், அதன் நேர்மறை எண்ணங்கள் அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள். பழங்காலத்துல மக்கள் எல்லாருமே ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காலத்துல ஒரே குடும்பத்துல நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா, அத்தை மாமா, அண்ணன் அண்ணி, அக்கா தம்பி தங்கை, இப்படி எல்லாருக்கூடயும் ஒன்னா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இதத்தான் கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு நல்ல சூழல்ல வாழ்ந்தாங்க. தாத்தா பாட்டியோட அரவணைப்புல வாழ்ந்ததுனால நல்ல பாசத்தோட அன்போட பண்போட வாழ்ந்தாங்க. பண்டிகை மற்றும் திருவிழா காலங்கள்ல ஒன்னா புது துணிலாம் உடுத்தி எல்லாருமே சேர்ந்து பலகாரங்கள்லாம் செஞ்சு சந்தோஷமா சேர்ந்து கொண்டாடுவாங்க. இதனால அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே ஒன்னா ஒன்றுபட்டு பாசத்தோட அன்போட வாழ்ந்தாங்க. சில பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சமாதானமா பேசி பிரச்சனைகள் எல்லாம் வளராம பாத்துக்குவாங்க. எல்லாருமே எப்போதும் ஒன்னாதான் பாசத்தோட வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரிஞ்சு போய் தனித்தனி குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னென்ன நன்மைகள்லாம் வருது, தனியா பிரிஞ்சு போய் வாழறதுனால என்ன தீமைகள்லாம் வருது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நேர்மறை எண்ணங்களை பத்தி பேசுறதுக்காக சிந்துஜா வந்திருக்காங்க. அப்புறம் எதிர்மறை எண்ணங்களை பத்தி பேசுறதுக்காக பானு வந்திருக்காங்க. அவங்க என்னென்னலாம் கருத்து சொல்ல போறாங்கன்றத நம்ம இப்ப கேட்கலாம். இப்ப கூட்டு குடும்பம்னு பார்த்தா நிறைய நன்மைகள் இருக்கு. குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். அதனால வேலைக்கு போறவங்களோட குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட அம்மா வேலைக்கு போனா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற பாட்டி, தாத்தா, சித்தி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த குழந்தைய தனியா விட்டுற மாட்டாங்க. இதனால வேலைக்கு போறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வீட்டுல நிறைய பேர் அன்பா பாசமா இருக்கிறதுனால தனிமை உணர்வுன்றது கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வராது. வீட்டுல நிறைய பேர் அன்பா பாசமா இருக்கிறதுனால சுக துக்கங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். தனிமை உணர்வுன்றது கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வராது. நம்மளோட பிரச்சனைய எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கலாம். எல்லார்கிட்ட இருந்தும் ஆறுதல் கிடைக்கும். அந்த பிரச்சனைய சரி செய்ய ஆலோசனையும் கிடைக்கும். கூட்டு குடும்பத்துல இருந்தா ஒரு பிரச்சனைய சீக்கிரமாவும் சுமூகமாவும் செய்ய முடியும். கூட்டு குடும்பத்தினால இவ்ளோ நன்மைகள் இருக்குது.
கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டா கூட அவங்கள அந்த வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாருமே பாசமா பாத்துக்குவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்லி நம்மளுக்கு ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்த்தாலே நிறைய தீமைகள், சண்டைகள், பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. குடும்பத்துல நிறைய பேர் இருந்தாலும் அவங்க ஒத்துமையா தான் இருப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா கிடையாது. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை பிரியறதுனால தனிமை உணர்வு தான் அதிகமா வரும். மனசுக்கு பிரிவதனால வருத்தம் தான் அதிகமா தரும். கூட்டு குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதுங்க. இக்காலத்துல இருக்கிற குழந்தைகள் கூட்டு குடும்பத்தை விரும்ப மாட்டாங்க, தனி குடும்பத்தை தான் விரும்புவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து ஆறுதல், ஆதரவு நிச்சயமா கிடைக்காது. எல்லாரும் நல்ல மனசோட சகிச்சுக்கிட்டு பொறுமையா உதவி பண்ண மாட்டாங்க. முதியவர்கள், அதாவது தாத்தா பாட்டி, தம் பேரம் பேத்திய பார்த்துக்கிறது சிரமம், தொல்லைன்னு நினைப்பாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைகள் பெரியவர்களை மதிக்கிறதே இல்ல. ஆலோசனை ஏதாவது சொன்னா கூட அத காது கொடுத்து கேக்குறதும் இல்ல. குழந்தைகள் எல்லார்கிட்ட இருந்தும் பேசுறதும் இல்ல. அவங்க அந்த விஷயத்த பகிர்ந்து கொள்றதும் இல்ல. தனிமையை தான் விரும்புறாங்க. அம்மா அப்பா கிட்டவே பேசுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அப்ப எப்படி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க? அந்த பிரச்சனைய ஷேர் பண்ணிப்பாங்க. சுதந்திரம் இல்ல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. தனி உரிமை இல்லன்னு தான் நிச்சயமா நினைப்பாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைங்களுக்கு கூட்டு குடும்பம்னாலே பிடிக்கிறது இல்ல. அப்புறம் பெரியவங்களோட ஆலோசனையும் அவங்க கேட்டுக்கிறது இல்ல. அப்புறம் கூட்டு குடும்பமா வாழ்ந்தா தனி மனித உரிமையும் சுதந்திரமும் போயிருது. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சிந்துஜா? கண்டிப்பா சுதந்திரமா இருக்க முடியும். உரிமையெல்லாம் நிச்சயமா பறிபோகாது. குடும்பத்துல இருக்கிறவங்க, வயதானவங்க எல்லாருமே அவங்களோட குழந்தைய நல்லா வளர்க்கணும், இருக்கணும் அப்படின்னு தான் ஆலோசனை சொல்வாங்க. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு கண்டிச்சு வளர்க்கறது கிடையாது. அப்படியே அவங்கள கண்டிச்சு வளர்த்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களோட வார்த்தைக்கு கண்டிப்பா மதிப்பு இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிறவங்க நம்மளோட விருப்பத்தை கேட்பாங்க. அது சரின்னா நம்ம விருப்பப்படியே செய்ய விடுவாங்க. அது தப்புன்னா கண்டிச்சுதான் சொல்லுவாங்க. இதனால நம்ம தனி உரிமை போகுதுன்னு நினைக்க கூடாது. நம்ம செய்யறத சரியா செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கணும். வீட்டுல இருக்கிறவங்க இது அவங்க குழந்தை, இது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு பார்க்காம பாசத்தை காமிப்பாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க, வேலையும் நிறைய தான் இருக்கும். சரிசமமா பிரிச்சுட்டு சீக்கிரமாவும் செஞ்சு முடிக்க முடியும். கூட்டு குடும்பமா இருந்தா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாசமா தான் வளருவாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எல்லா குழந்தைங்களையும் பாசமா பாத்துக்குவாங்க. அப்புறம் வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் வேலை எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் இல்லாம சீக்கிரமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? இப்ப இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஒத்துமையா இருக்க விடுறது இல்லையே. உறவுகள் இல்லாத சூழ்நிலையை தான் அவங்க விரும்புறாங்க. ஒன்னா இருக்கிறத பிடிக்காம தான் சில உறவினர் சண்டை மூட்டி கலகத்தை உண்டு பண்ணி பிரிச்சிடுறாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கிற பாசத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தெரியல. அத பத்தி புரிஞ்சுக்கவும் அவங்களுக்கு தெரியல. வேலையை சரிசமமா செஞ்சா பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்களே, ஆனா எப்போதும் வேலையை பெரியவர்கள் தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வசதியாக வளர்றாங்க, செய்யறவங்க தான் எப்பொழுதும் செய்யறாங்க. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, புதிதா ஒரு நபர் அந்த குடும்பத்துல வந்தா கூட அவங்களுக்கும் சேர்த்துதான் இவங்க எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் இருப்பாங்க குடும்பத்துல, ஒருத்தரே செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, சமையல் வேலை கூட ஒருத்தரே செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டம் தாங்க. நிறைய அளவு சாப்பாடு செய்யணும், எல்லா வேலையும் ஒருத்தரே பண்ணணும், அதுக்கான ஓய்வே இருக்காது. ஹோம்லயே வளர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, வெளியில போகிறது கூட குழந்தைகள் தனியாக போக முடியாது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் அத பத்தி அனுமதி கேட்கணும். தனியாக போக விட மாட்டாங்க. அந்த காலத்துல இருக்கிற பெரியோர், உறவினர் எல்லாம் வெளியே தனியா போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்திலயும் குழந்தைய வளர்க்கணும்னு நினைப்பாங்க. படிப்பு சம்பந்தமா இல்ல வேலை சம்பந்தமா கூட வெளியே போகணும்னு நினைச்சா கூட அவங்க அனுமதி தர மாட்டாங்க, அதுக்கு விடவும் மாட்டாங்க. உபயோகமாக இருந்தா கூட அத பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடுமையாக கண்டிப்பா தான் அவங்கள வளர்க்கணும், அவங்கள மாதிரியே தான் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சுதந்திரமா இருக்க முடியாது, டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். வீட்டு வேலை எல்லாத்தையுமே அந்த வீட்டுல இருக்கிற வயதானவங்க மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க, வேற யாருமே செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க அந்த காலத்துல இருக்கிற கலாச்சார மாதிரியே தான் அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
நிறைய பேர் இருந்தா சமையல் மற்ற எல்லா வேலையும் சிரமம், ஓய்வு இருக்காது, உடம்பு டயர்ட் ஆகும்னு சொல்றீங்களே. கூட்டு குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய வேலை இருக்கும். அந்த வேலைய பிரிச்சு தான் செய்வாங்க. ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யற நிலைமை கூட்டு குடும்பத்துல வரவே வராது. மேலும் பார்த்தா கூட ஒருத்தரோட வேலையை இன்னொருத்தரும் செய்வாங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க குழந்தைங்களை வெளியே அனுப்ப பயப்படதான் செய்வாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளோட சமுதாயமும் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி, செய்தித்தாள் இதெல்லாம் பாக்குறோம். திருடன் பணத்துக்காகவும் நகைக்காகவும் குழந்தைங்களை கடத்துறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்களை வெளியே அனுப்பாம கண்டிச்சுதான் வளர்ப்பாங்க வீட்டுல இருக்க பெரியவங்க. இத தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்தினாலும் அக்கறையினாலும் தான் அவங்க வெளியே தேவையில்லாத அனுப்ப மாட்டாங்க. கண்டிச்சு வளர்த்தாதான் குழந்தைங்க நல்லா வளருவாங்க. நம்ம அதிகமா ஃப்ரீடம் கொடுத்தா அதை தப்பா பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிச்சு வளர்க்கறதுனால எந்த தப்பும் இல்ல. கண்டிப்பா வளர்ற குழந்தைங்க என்னைக்குமே தப்பு பண்ணாது. வீட்டுல இருக்கிற பெரியவங்க குழந்தைங்கள கண்டிச்சு வளர்க்கணும். அவங்கள அதிகமா ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தா தப்பான வழியில தான் போவாங்க. அப்படி போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிச்சு வளர்க்கறதுல தப்பு இல்ல. ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த குழந்தைங்க எப்பயுமே தப்பு பண்ணாது, எப்பயுமே நல்ல வழியில தான் போகும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை கண்டிச்சு பொத்தி பொத்தி வளர்த்தா ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி தைரியமா எதிர்கொள்வது, கையாளுவதுன்னு தெரியாது. தனியாக சமாளிக்க பயப்படுவாங்க. வெளி அனுபவமே இருக்காது. யாரு கெட்டவங்க நல்லவங்கன்னு வித்தியாசம் பார்க்க தெரியாது. ரொம்ப அறியாமை உணர்வோட இருப்பாங்க. குழந்தைகளை எல்லாரும் கண்டிச்சு வளர்க்கறதுனால வெறுப்பு தான் அதிகமா வரும். கண்டிச்சு வளர்க்காம விட்டாதான் தப்பு பண்ணாது. ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால தப்பு பண்ணணும்னு அந்த எண்ணமே தோணாது. உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிச்சயமா தப்பு பண்ணவும் மாட்டாங்க. குடும்ப ஆதரவு நிறைய இருந்தாலும் சண்டை அதிகமா வரும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி வெளியில எங்கேயாவது போகணும்னா கூட சந்தோஷமாக எல்லாரும் போகலாம். கோயில் சுற்றுலா இப்படி எங்கேயாவது வெளில போகும்போது செலவை பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ நிறைய பொருளும் ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா இதை யாருமே செய்ய மாட்டாங்க, பகிர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க. எல்லாருக்குமே செலவு பண்ணணும். ஒருத்தரே தான் எல்லாருக்குமே செலவு பண்ணணும். அதனால பிரச்சனை தான் நிறைய வரும். பண பிரச்சனைனால நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயமே சுத்தமா இருக்காது. பாட்டி தாத்தா மற்ற உறவினர் நிறைய வாழ்க்கையில அனுபவம் பட்டு இருப்பாங்க. அனுபவ அறிவு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவங்க சொல்றத குழந்தைகள் நிச்சயமா கேட்கவே மாட்டாங்க. நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இதனால சண்டை தான் அதிகமா வரும். மற்ற உறவினர் அவங்க உறவினர் பணத்தை எப்படி செலவிடுறாங்க, சேமிக்கிறாங்கன்னு பாக்குறதுனால அவங்களுக்கு சுலபமா எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பணத்தை கேட்க வசதியா இருக்கும். இதனால வம்புதான் நிறைய வரும். இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தா அவங்களுக்கு வெறுப்பா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்லியா இருந்தா அவங்களுக்கு தப்பு பண்ண தோணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட்டு குடும்பமா இருந்தா வெளியே போனா நிறைய செலவிடுவாங்க. அப்படி செலவு செய்யும் போது நிறைய பண பிரச்சனைகள் வரலாம். நிறைய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு அதிகமா கிடைக்கும். இப்ப வெளிய சுற்றுலா பயணம் குடும்பத்தோட போனா அது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், மன நிறைவா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். சாதாரணமாவே வெளியே போனா செலவு ஆகதான் செய்யும். இன்னும் குடும்பத்தோட வெளியே போனா செலவு அதிகமா தான் ஆகும். அத குடும்பத்துல இருக்கிறவங்க பகிர்ந்துதான் செய்வாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைங்களுக்கு பிடித்த தாத்தா பாட்டிகளாகவும் தாத்தா பாட்டிக்கு பிடித்த பேரன் பேத்திகளாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆலோசனை சொன்னா சண்டை போடாம கேட்டுப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் ஒத்துழைப்பு கிடைக்கும். கஷ்டப்படும் போது குரல் கொடுக்க நிறைய குரல்களும் இருக்கும். சந்தோஷப்படுத்தும் போது உற்சாகப்படுத்தி கைத்தட்ட நிறைய கைகளும் இருக்கும். மேலும் நம்ம சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கினா அந்த சந்தோஷம் இருமடங்காகும். எல்லார்கிட்டயும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் இருமடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? கூட்டு குடும்பத்தினால எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதை விட அதிகமா கஷ்டமும் நிறைய இருக்கு. தான் குடும்பம் குழந்தைன்னு பொறுப்பாக இருக்க மாட்டாங்க. கல்யாணமாகி கூட்டு குடும்பத்துல இருக்கிற பெண்ணோட கணவன் பொறுப்பாக இருக்க மாட்டார். குடும்பஸ்தன்ற உணர்வே இருக்காது. தான் குடும்பம் குழந்தைன்னு பொறுப்பு இருக்காது. வீட்டுக்கே உழைப்பாங்க. தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு புரியாது. தன் குடும்பத்துக்காக செலவு பண்ணவும் மாட்டாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்களோட கஷ்டம் உணர்வு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புரியாது. பெரியவங்க வேற மாதிரி நினைப்பாங்க. இளைஞர்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். சந்தோஷத்தை வீட்டுல குழந்தைகள் பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. சுக துக்கங்களையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கும் ஏதாவது குற்றம் குறை சொல்வாங்களோன்னு பயப்படுவாங்க. பெரியவர்கள் இல்லாம தனி குடும்பமாக குழந்தை வளர்ந்தாங்கன்னா ஒரு மரியாதை, கட்டுப்பாடு, கண்டிப்போட அந்த குழந்தை நிச்சயமா வளராது. அது தன் விருப்பத்துக்கு தான் இருக்கும். புதுசா கல்யாணமாகி வர பொண்ணு கூட்டு குடும்பம்னால பிரச்சனை வரும் அப்படின்னு கணவன் கிட்ட இருந்து மற்ற எல்லா உறவினர்கள் கிட்ட இருந்து கணவன் பொறுப்பாக இருக்க மாட்டான்னு தனியா வந்தா கூட அது பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்கும்.
கணவன் பொறுப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புதுசா வந்த பெண்ணு குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. இதனால புதிய தம்பதியர்களுக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசா உண்டாக்கும். கல்யாண வாழ்க்கையின் ஆரம்பமே பாதிக்கும். கூட்டு குடும்பத்துல கணவன் பொறுப்புணர்ச்சியா இருக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா குழந்தைங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வளருவாங்க. ஆனா தனி குடும்பமா இருந்தாங்கன்னா குழந்தைங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம நல்லா வளரலாம். கூட்டு குடும்பத்துல இருக்கிற கணவன் பொறுப்புணர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தன் குடும்பத்தை பத்தி பார்க்கவே மாட்டாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற மத்த எல்லாருக்கும் மட்டுமே தான் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. கணவன் பொறுப்பில்லாம இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அவங்கதான் குடும்பத்துல இருக்க மற்ற உறவினர்களை சரிசமமா உரிமை தருவாங்க. எந்த குடும்ப பெண்ணும் தன் கணவனை அவங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கணவன் பொறுப்பில்லாத இருந்தா புத்தி சொல்லி எல்லாரையும் சமமா சமாளிக்க கத்து கொடுப்பாங்க. கூட்டு குடும்பத்தினால சந்தோஷம், ஒற்றுமை, பாசம், அன்பு, அக்கறை இப்படி இதெல்லாம் தான் நிறைய இருக்கும். இந்த உலகமே பாசத்துக்கு தான் ஏங்குது. பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா அப்பா எப்படி பாசத்தை காட்டுறாங்களோ அதே மாதிரிதான் தாத்தா பாட்டியும் பாசத்தை காட்டுவாங்க. இந்த காலகட்டத்துல கூட தாத்தா பாட்டி மடியில படுத்துட்டு கதை கேட்டு தூங்குற குழந்தைங்களும் இருக்காங்க. அப்பா அம்மா எந்த அளவுக்கு குழந்தைங்க மேல பாசமா இருக்காங்களோ அதே அளவுக்கு உறவினர்களும் பாசமா தான் இருப்பாங்க. கணவன் பொறுப்புணர்ச்சி இல்லாம இருந்தாங்கன்னா அது அவங்க மனைவி புத்திமதி சொல்லி திருத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட்டு குடும்பத்துல பாசம், அக்கறை இது மட்டும்தான் நிறைய இருக்கும். ஒரு சில கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு உறவினர் வசதியாக சந்தோஷமாக இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா சண்டை, மனஸ்தாபம், பிரச்சனை தான் அதிகமா வரும். சந்தோஷமாக இருக்கிறத விட பொறாமைனாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுனாலும் குடும்பம் பிரிஞ்சது தாங்க அதிகம். மன வருத்தம் தான் அதிகமா வரும். பாட்டி, தாத்தா, பெரியவர்கள் யாருமே இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் மதிக்கிறதும் இல்ல, அவங்கள பாசமா நடத்துறதும் இல்ல. அக்கறையா ஏதாவது அறிவுரை சொன்னா கூட அவங்க நல்லத்துக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதும் இல்ல. அவங்க தொல்லைன்னு நினைச்சு ட்ரஸ்ட், முதியோர் இல்லத்துல விட்டதுதாங்க அதிகம். இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் அம்மா அப்பாவே மதிக்காத போது எப்படி எல்லா உறவினர்களையும் மதிப்பாங்க? உறவுகள் மேல அக்கறை, பாசம் இது எதுவுமே இல்லாத காலம் இது. பாட்டி தாத்தா பாசமாக இருந்தாலும் குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிறதே இல்ல. சண்டை தான் அதிகமா வருது. ஒன்னா நிறைய பேர் இருந்துட்டு பிரிவது கஷ்டம்னு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் கூட்டு குடும்பம்ன்ற விஷயத்தையே யாருமே விரும்புறது இல்ல. அதை தேடியும் யாருமே போகிறது இல்ல. சண்டைனால உறவே பாதிக்குது. இதனால ஃபெஸ்டிவல் டைம்ல கூட பிரச்சனை ஏற்பட்டு சந்தோஷத்தையே கெடுக்குது. பண்டிகை நாளில் சந்தோஷமாக இருக்கவே முடியறதில்ல. ஒத்துமையாக சேர்ந்து கொண்டாடவே முடியறதில்ல. தனிமையில எந்த ஒரு பண்டிகையை கொண்டாடினா கூட அது சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தாது. கூட்டு குடும்பம்னாலே உறவு வளர மேலும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அனுசரிச்சு போகக்கூடிய திறமை இருக்கும். கூட்டு குடும்பத்துல வளர்ற குழந்தைங்க பொறுமையா இருப்பாங்க. வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா சாப்பாடு உணவகத்துல இருந்து வாங்கணும் அப்படின்ற நிலைமை வராது. ஒருத்தர் இல்லைன்னா கூட குடும்பத்துல இருக்க வேற ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சமையல் செஞ்சு தருவாங்க. பண்டிகை காலத்துல அவங்களோட நேரம் செலவழிக்கும் போது உற்சாகமாவும் இருக்கும், மனநிறைவாவும் இருக்கும். இதே தனி குடும்பத்துல இருக்கிறவங்க பண்டிகை காலத்துல தனியா இருக்கிற மாதிரி, அப்புறம் உறவினர்களை மிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆபத்துனா கூட உறவினர்கள் தான் வந்து பாப்பாங்க, அவங்கதான் வந்து உதவி செய்வாங்க. இதே தனி குடும்பமா இருக்கிறதுனால எந்தவித பயனும் இருக்காது. ஏதாவது ஆபத்துனா கூட கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய ஆதரவு, உதவி, ஆறுதல் இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கூட்டு குடும்பத்தினால நிச்சயமா நிறைய பிரச்சனை தான் அதிகமா வருது. இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா யாருமே அனுசரிச்சுட்டு விட்டு கொடுத்து போகிறதே இல்ல. இந்த காலத்துல சண்டை வந்தா கூட அது பொறுமையா எப்படி பேசி தீர்ப்பது, அந்த பிரச்சனையை எப்படி கையாளுவதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிதானமாவும் செயல்பட மாட்டாங்க. கூட்டு குடும்பமோட எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. சாப்பாடு விஷயத்துல இருந்து தொலைக்காட்சி பாக்குற விஷயம் வரைக்கும் சண்டை தான் அதிகமா வருது. குழந்தைகள் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நிறைய சாப்பிடுறாங்க, அதை தான் விரும்புறாங்க. ஆனா சத்துள்ள ஆகாரம், ட்ரெடிஷனல் ஃபுட் தான் அந்த காலத்துல இருக்கிற பெரியவர்கள், தாத்தா பாட்டி எல்லாருக்குமே பிடிக்கும். அதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னா கூட அவங்க அறிவுரையை கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்களுக்கும் நிச்சயமா ஒத்தே போகிறது இல்ல. எண்ணங்கள் வேறுபடுது. அந்த காலத்துல இருக்கிற பெரியோர்கள் கட்டுப்பாடு, விதிமுறைகள் இது எல்லாம் இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள்ட்டையும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் விரும்ப மாட்டாங்க. கூட்டு குடும்பத்துல பெரியவர்களை சுமையாக நினைக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனையே வருது. அவங்க பாசத்தை புரிஞ்சுக்காம விட்டு போகணும்னு இளைஞர்கள் நினைப்பாங்க. கூட்டு குடும்பம்னாவே ஒத்துமை உணர்வு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் அதிகமா இருக்கும். தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் வராது. வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்னே மகிழ்ச்சி தான். அதை ஏற்படுத்துறது கூட்டு குடும்பம் தான். இந்த உலகமே பாசம்ன்ற வட்டத்துக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கு. தனி குடும்பமா இருந்தா உறவினர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற பாசம் கம்மி தான்.
பணத்தை விட பாசம் தான் முக்கியம். கூட்டு குடும்பத்தை பார்த்தோம்னா பாசம், சந்தோஷம், அன்பு இது எல்லாமே அளவுக்கு மீறி கிடைக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பழமொழி ஒண்ணு இருக்கு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. பெற்றோர் எல்லா உறவினர்கள் கிட்டையும் பாசமா இருந்தா அந்த குழந்தையும் அதை பார்த்து தானா வளரும். கூட்டு குடும்பத்தினால பிரச்சனையே வராது. அப்படியே வந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு அனுசரிச்சு போவாங்க. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி கலாச்சாரமா பெரியவங்க வழக்கப்படி அவங்க இருந்த மாதிரியே பின்பற்றி இந்த காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் வளர்ந்து வர்றதுனால நன்மை தான் உண்டாகும். காலம்தான் மாறுமே தவிர பண்பாடு அப்படியே தான் இருக்கும். இந்த காலத்துல கூட கலாச்சாரத்தோட பெரியவங்க சொன்னதை கேட்டு வளர்ற குழந்தைங்க இருக்காங்க. கூட்டு குடும்பத்துல பிரச்சனை வந்தா கூட அனுசரிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிருவாங்க. அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்க பெரியவங்களோட சொல்றத கேட்டு ஒரு நல்ல பண்பாட்டோட கலாச்சாரத்தோட தான் வளர்வாங்க. உறவினர்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உறவினர்கள் உதவி செய்வாங்கன்னு நம்புறதை விட பணத்தை நோக்கி போய் பணத்தை நம்பலாம். இந்த காலத்துல எந்த பெற்றோர் அவங்க உறவினர்கள் கிட்ட பாசமாக இருக்காங்க? பெற்றோர்கள் பாசமாக இருந்தாதானே பிள்ளைகளும் அவங்கள மாதிரியே இருக்க முடியும். எல்லாரும் தான் குடும்பத்தின் நலம் பற்றி தான் கருதுறாங்க, நினைக்கிறாங்க, சுயநலமாக தான் இருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா கூட ஒரு சில உறவினர் வேற மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் ஒத்துமையா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட மாட்டாங்க. இதனால பிரச்சனை தாங்க அதிகமா வரும். அந்த காலத்துல இருக்கிற கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரி எந்த இளைஞர்கள் நடந்துக்கிறாங்க? ஹோம்லியா இல்லாம மாடர்னா தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. காலம் சுற்றுச்சூழல்கள் மாறுறதுனால பண்பாடும் மாறுது. இதனால பெரியவங்க சொல்றத கேட்டு அவங்க பண்பாட்டோட இருக்கிற மாதிரி வளரணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் கலாச்சாரம் அதெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. தனி குடும்பத்துல என்ன நன்மைனா நமக்கு பிரைவசி இருக்கும். நாம நம்மோட தனிப்பட்ட முடிவை எடுத்துக்கிட்டு அதன்படி நடக்கலாம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா கூட்டு குடும்பத்துல சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால நம்ம எண்ணங்கள் ஏத்துக்கப்படாம போகலாம். இதனால நமக்கு வருத்தமா இருக்கும். இக்காலத்துல தனி குடும்பமா இருக்கிறது தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்படி தனியா போயிட்ட அப்புறம் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள அந்த வேலைக்காரவங்க தான் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கறதுனால இந்த காலத்துல இருக்க இளைஞர்களுக்கு எந்த விதமான பாசமும் கிடைக்காம போயிருது. அவங்க தப்பான வழியில போயிடுறாங்க. அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற முதியவர்களுக்கும் அது வேதனையா இருக்கு. அவங்களும் முதியோர் இல்லத்துல விடப்படுறாங்க. இதனால நம்ம கூட்டு குடும்பமா வாழ்ந்தா அதுவே இக்காலத்துக்கு நல்லது. இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவில மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இத கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைய பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அத அவங்க அப்பா கிட்ட சொன்னவனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இத எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம
இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்டினென்டல் ஹார்ட் டிசீஸ பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. You are tuned to 90.8 VIT Community Radio. This is Sandil and with me is Tanvi, and we are the hosts of the day on the show Silver Linings. Today we will discuss about emotional issues in modern times. Emotions play a major role in the life of an individual. This role begins even before we enter this world. The influence of emotions begin even before a baby is born. We follow practices that ensure a favorable atmosphere for the fetus to grow, not only physically but emotionally and neurodevelopmentally also. Medical science firmly believes in the impact of emotions on cognitive development of the baby, and the focus has been redefined from medical treatment to developmentally supportive care for small and sick newborns. Developmentally supportive care ensures appropriate growth and neurodevelopment of the baby and cognitive development also. These days, family members of sick babies are involved in the care of the newborn because even a baby recognizes conveyed emotions through touch. Behavioral cues for the baby are identified and the baby is provided with support for positioning by nesting, reducing illumination and noise in the nursery, and bundling of services to provide uninterrupted sleep hours. Not only in children, juvenile offenders are often known to have a disturbed family history like broken family or single parenting. Psychological trauma received during childhood has profound effect on the personality development of the child. Emotionally secure childhood is the foundation on which balanced responses of adulthood rests. These days, emotional issues are a major concern. Young and highly successful people are achieving new heights in the career front.
But overwork, long hours of working, competitive spirit, and zeal to perform with perfection are taking a heavy toll on personal lives, leading to emotional issues in one's personal and social areas. Work, along with social rituals that need to be performed, confound the problem and lead to heightening of pre-existing issues. Supportive family and friends are the greatest shock absorbers in ups and downs of life. To provide emotional support when all other things appear to go wrong. Lack of emotional support, for whatever reasons, is emerging as a major factor for increase in number of divorces and broken marriages in the country. It is important to achieve material comfort and luxury in life, but that is not the only requirement for a happy life. It is far, far, far more important to be happy, and not just externally, but from within, in everyone's life. In modern times, emotional issues crop up right from childhood. We are pressurized to perform better in each exam, pressure to be socially accepted by all, pressure of always being able to provide and be there for your friends, pressure of attaining the social status that your peers have attained, are some of the factors which lead to an emotional stress in our younger generation. Emergence of suicide as major cause of death in young population of year 15 to 25 indicates urgency with which emotional issues should be tackled. There is a need to identify tracer behaviors during times of emotional stress which can lead to offering help at crucial times and prevent untoward outcomes of emotional issues. Sometimes knowing that we are in a safe environment where we are allowed to let go of ourselves, where we don't need to put up pretenses and can simply just be us. Sometimes we need the help of an external who is better equipped to set us on the path of mend, which is what we need. Which is why there are toll-free numbers of professionals available all over the world. These professionals have greatly helped in reducing the risk of emotional issues that take a violent turn. Joint families are being replaced by nuclear families, where both parents are working. Children are sent to educational institutes like schools or colleges and hobby classes or coaching classes, even as day boarders from a very, very young age. There is hardly any family time for discussion, interaction, or sharing of ideas and problems. Family members living under the same roof are having a life of their own with their own sets of emotional issues, and they have no idea what's going on in each other's life. Increasing substance abuse, that is, consumption of drugs, also indicates emotional disturbance due to which a person resorts to addiction. Many a crimes are committed at the spur of moment due to lack of control of emotions such as anger. Society can become a much better place for living if we depend more on human relations and less on technology. Today, the morning starts with a GM or a good morning message on WhatsApp, pictures of breakfast items on Instagram. DPs change in the evening, lots of likes are given to posts of friends, selfies are taken, and while the whole focus is on which image is to be posted. When people are traveling or are out for picnic, instead of enjoying the nature, they are involved in capturing images and posting it on social media. The whole purpose of outing, that is relaxing and enjoying the company of the group, is lost somewhere. Emotions have taken a backseat, resulting in various social and emotional issues. Young generation have become addicted to technologies such as social media. Youngsters are now living in a virtual world and less in reality. Due to our lack of touch with ground realities, it has created its own adverse effects, which become evident as emotional issues. Online banking, online shopping, Google search engine, though they have revolutionized the way of modern living,
They are responsible for reducing human touch in various spheres of life. Groceries can be ordered from home, which get delivered within hours, and pizzas with guarantee gets delivered within minutes. Yes, technology has made our life easy and has helped in saving time of everyone. But at what cost? All these activities provided opportunities for human interaction and sharing small little information about each other and about everything else of day-to-day life with each other. Sharing emotions, problems in life with fellow human beings provide a vent for the piled up anger, fear, frustration, loneliness, and sorrow that we feel throughout the day. Technology is devoid of the capability to provide this human touch. But for some, it has made social media an interactive platform for a safer environment. Some use it as a means of revealing their true selves through the process of anonymity. Being anonymous has provided them a shield through which they can seek help, be it from known people or the unknown. Emotional issues can best be avoided and easily sorted out by active human interactions. Acts like sharing, caring, and gentle touch can provide a turning point for somebody's survival on emotional grounds. There is a tendency these days to have a single child. Demands made by these children are promptly fulfilled by their parents. These kids fail to learn to share their toys or books and don't have a caring attitude as they don't have any siblings. They are likely to become autocratic in nature, which may cause maladjustment in later life because they haven't learned to compromise, to share, to care for another. Increasing urbanization has led to expansion of housing societies, apartments, and high-rise buildings. But it has also led to shrinkage of playing grounds for children in schools and in colonies. In older generation, physical activity and games were common, and essentially through this, every child knew every other child in the locality, and that too by name. In our generation, virtual games have caught fancy of children. PSPs, video games, Call of Duty, etc. are played in isolation by children. Accumulation of virtual points or scores provides a sense of satisfaction. These children fail to understand how to accept a loss or defeat in life, leading to emotional issues. Now, let's start by understanding what exactly emotional issues are. Mental or emotional health refers to overall psychological well-being. It includes the way you feel about yourself, the quality of your relationships, your ability to manage feelings and deal with difficulties, and how much meaning and joy you derive from your life. Now, I don't believe that being mentally healthy is just an absence of mental issues. Like, it's just not you cannot define mental health as saying that you do not have a mental issue such as depression or anxiety, or you're not stressed out in life. It's more about being positive in life, to smile from within yourself, to smile wholeheartedly, to handle setbacks without buckling under the weight of these problems, to being happy and satisfied even during the quiet moments with yourself and not just around people and your social circle. What we feel, how we feel, everything has a psychological and a physiological effect on us and our body. Mental and emotional health go hand in hand. These problems often arise when your nervous system has been compromised by overwhelming amounts of stress. The body's natural and most efficient method of coping up with stress and rebalancing the nervous system is via face-to-face social contact with a trusted person. This is one of the reasons why mental and emotional health is so closely linked with social health, which involves you reaching out to others, and not only reaching out in a way to ask help, but just casually, probably on tea, on coffee, just talking to your next door neighbor or to your friends, or maybe now your roommates.
People who are emotionally healthy are able to better handle their emotions and deal with the curveballs that life throws you. But this is not always an indicator of a happy mental state. People are able to attain a better control of their lives by repressing their emotions or completely ignoring them for some. But as it requires effort to maintain one's physical health, so it is with mental and emotional health. Improving your emotional health can be a rewarding experience, benefiting all aspects of your life, including boosting your mood, building resilience, and adding to your overall enjoyment and involvement in life. So, what do you think are the most common diseases in the world? Diabetes? No. Cancer? No. Malaria? Again, no. It's not heart diseases or it's not even fever. The truth is, mental illnesses are more common than cancer or diabetes or any other heart disease prevalent today. Over 26% of all people over the age of 18 meet the criteria for having a mental illness. You might think you're absolutely fine, but trust me, many a times you are not. Serious mental disorders affect our estimated 6% of the adult population, or approximately 1 in every 17. A little more than half receive treatment. A WHO report estimated the global cost of mental illness at nearly $2.5 trillion in 2010, with a projected increase to over $6 trillion by 2030. Like Sandal said, we do not ever realize that we are actually suffering from an emotional issue until we reach like the peak of it, where we are prone to sudden outbursts of anger, of grief, or like any emotion of any sort. Anybody can suffer from mental or emotional health problems, and over a lifetime most of us will, because in today's world the pressure is at an exceeding amount to do well, to do better, to do way better than the next person. This year alone, about 1 in 5 of us will suffer from a diagnosable mental disorder, and I'm sure it's higher in more of educational institutes. And more mood disorders such as depression, bipolar disorder are one of the very common causes of hospitalization in today's scenario. We'll stop here for a small break. You're tuned to 90.8 VIT Community Radio, and you're listening to Silver Lining Show. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine, fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green! செய்யுமே உண்மை
tuned to 90.8 VIT Community Radio. You're listening to Silver Lining Show with Tanvi and Sandil. Our topic for discussion today is emotional issues. Despite how common mental health problems are, many of us make no effort to improve our situation. We ignore the emotional messages that tell us something somewhere is wrong and try toughing it out by distracting ourselves or by self-medicating by alcohols, drugs, or other destructive behaviors. We bottle things up in the hope that others don't notice, but our emotional issues always affect those around us, especially when we erupt in rage or despair at the sense of hopelessness and helplessness that we feel. A reluctance to address our mental health stems from a variety of reasons. In some societies, mental and emotional issues are seen as legitimate than physical issues. They're seen as a sign of weakness or somehow as you being at fault. Some people mistakenly see mental health problems as something you should know or how to snipe out of. Men, especially, would often rather bottle up their feelings than to seek help. Many people think that if they do seek help, the only treatment options available are medication, which comes with unwanted side effects, or therapy, which could be lengthy or maybe even expensive. The truth is, whatever your issues, there are things you can do to improve the way you feel and experience greater mental and emotional well-being. And you can start by doing them today. Expressing or displaying emotions is not as difficult as it seems. All that we have talked about till now comes under a term called emotional intelligence. Now, here's what the textbook definition of emotional intelligence is. Emotional intelligence or emotional quotient is the capacity of individuals to recognize their own and other people's emotions, to discriminate between different feelings, label them appropriately, to use emotional information to guide thinking and behavior, and to manage or adjust emotions to adapt to environments or achieve one's goals. Or rather, in simpler words, everything that involves emotions, their understanding and their use comes under emotional intelligence. This term was first used in 1995, around 20 years ago, first time in the book Emotional Intelligence by Goldman. Part of that is expressing emotions, be it through writing, body language, or talking with other people. And researchers are finding that unlatching the cage and letting loose those emotional birds fly free could have some real health benefits. Some have linked the repression of negative emotions to increased stress, and research suggests that writing about feelings is associated with better health outcomes. So expressing emotions on the whole seems to be good for you. But if you're someone who is used to hold them in, that could be easier said than done. And the solution is not necessarily to just pop it off like champagne bottle top of emotions and watch them spray all over. You might not even know what's in there inside the bottle. Displaying emotions is a skill, and some people are better at recognizing and communicating those emotions than others. Among the big 5 personality traits, you have openness, extroversion, consciousness, agreeableness, and neuroticism. Several studies have found that people high in extroversion tend to have higher emotional expressiveness, while people high in neuroticism seem to be less expressive. Like other skills, the ability to communicate feelings can be strengthened through practice. And a big part of it is first recognizing the emotions that you're having, as well as what's causing them. Being rightly emotional needs practice. Start with someone you know, a trusted colleague, friend, or someone you can actually, put in your faith in. Start at a low level of intensity. Not when you're truly enraged, but when you're mildly irritated.
You can also try that and actually take a video selfie of you expressing those kind of things, because you may feel you're getting the message across, but you're listening to your own voice inside your own head, which isn't really great. When we hear ourselves and see ourselves, we're sometimes appalled by our facial expressions, our gesticulations, and other such things. And then practice these things out using emotion words. Being sad and being depressed are two very different things, and neither one of them should be taken lightly. Consider this. Can you tell a person with sickness like tuberculosis or cancer to simply get over it? Or is that it is a passing phase? It will pass in some time. That would be highly ignorant and foolish of you to tell a person so. And that is the same case with mental illness. It is not a matter that has a standard recovery time. It is not something that simply one gets over, and nor can we ask it of others or ourselves. At our level, we are in no position to provide you with a professional opinion, but we can give you the assurance that you are none the weaker for feeling the way you do, and neither are you to blame for not being able to move out of that feeling of despair. One of the key factors in improving mental and emotional health and building resilience is having supportive people around you. People that you can talk to on a daily basis. Humans are social creatures with an overriding emotional need for relationships and positive connection to others. We are not meant to survive, let alone thrive, in isolation. Face-to-face social interaction with someone who cares about you is the most effective way to calm your nervous system and relieve stress. Interacting with another person will give you that freedom to express what you need to and what you don't even realize you need to. It will also release the repressed stress, so you can feel better even if you're unable to alter the stressful situation itself. That momentary relief gives you a moment of clarity that you can use to maybe find a path that you have never tried before. The mind and the body are internally linked. Emotional issues stem from various hormonal imbalances that occur in your mind. These hormones level may vary person to person, and everyone's body can uniquely access these imbalances and diffuse them to their appropriate levels with varying time frames. But another approach is to tackle the physical manifestations, because when you improve your physical health, you'll automatically experience greater mental and emotional well-being. Exercise not only strengthens your heart and your lungs. For example, it also releases endorphins, powerful chemicals that lift your mood and provide added energy. Regular exercise can have a positive impact on mental and emotional health problems such as depression, anxiety, trauma, and ADHD. Many of us spend so much of our daily lives feeling stressed, we are no longer even aware of it. Being stressed feels normal, but when stress becomes overwhelming, it can damage your mood, trigger or aggravate mental and physical problems, and affect your quality of life. When social interaction and exercise are excellent ways to relieve stress, it's not always realistic to have a friend close by to lean on when you feel stressed or able to go out for a run. Just because of these reasons, these other stress management strategies can help you bring things back to balance. Engage your senses. Does listening to an uplifting song make you feel calm? Or smelling ground coffee? Or maybe petting an animal works quickly to make you feel centered. Everyone responds to sensory. So experiment to find out what works the best for you. Manage your emotions. Understanding and accepting emotions, especially those unpleasant ones many of us try to ignore, can make a huge difference in your ability to manage stress and balance your moods. What you eat, and even more importantly, what you don't eat, have a direct impact on what you feel. Wholesome meals give you more energy and help you look better,
resulting in a boost to your self-esteem, while unhealthy food can take a toll on your brain and mood. These activities you engage in and the daily choices you make affect the way you feel and how much you're able to help yourself. These choices in turn affect those around you. Investing in self-care is as much as about caring about others as it is to care about yourself. Only when you feel healthy and happy can you be your smartest, most creative, and most caring self. Highly sensitive people are often perceived as weaklings or damaged goods. To feel intensely is not a system of weakness. It is the trademark of truly being alive and compassionate. It is not the one who empath who is broken. It is the society that has become dysfunctional and emotionally disabled. There is no shame in expressing your authentic feelings. Those who are at times described as being a hot mess or having too many issues are the very fabric of what keeps the dreams alive for more caring, humane world. Never be ashamed to let your tears shine a light into this world. So guys, that's all for today's show. We will be back again with another topic, same day, same time. You are tuned to 90.8 VIT Community Radio, and you're listening to The Silver Lining Show with Tanvi and Sandal. Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Dear listeners, you are listening to VIT Community Radio 90.8. Welcome to the program Experts Talk. Today we have Dr. E. Bhaskaran, Deputy Director of Industries and Commerce, Deputed to EDI Chennai. Entrepreneurship Development Institute, Chennai, was constituted by Government of Tamil Nadu and is administered by Department of Micro, Small and Medium Enterprises. Dr. E. Bhaskaran has got Best Project Award in Robotics and was also honored as Young Management Scientist by Bharatidasan University. Once again, welcome to our show, sir. Welcome. Sir, so share some steps to become successful entrepreneur based on your experiences. Yeah, there is lot of opportunities for particularly young entrepreneurs who are having very good qualification in engineering. So first they have to go in for a micro, small or medium enterprises. They can start a micro industries, small industries, medium industries. Anywhere in Tamil Nadu or throughout India also they can do. Various government, they have various policies. And the government of Tamil Nadu is giving subsidies for various industries, new industries, etc. So how does government support for entrepreneurs? Yeah. Any specific development? Yeah, we have a MSME policy, micro, small, medium industries policy. And then we have special packages like micro industries, the plant and machinery is up to 25 lakhs. And small industries is called the plant and machinery from 25 lakhs to 5 crore. And if you say medium industries, they are between 5 crore to 10 crore. So if they want to start a very micro industries, there is a scheme called UIGP, Unemployed Youth Employment Generation Program, where we are giving 5 lakhs for manufacturing, 3 lakhs for service and 1 lakh for business sector. Like that we have one more Prime Minister Employment Generation Program where we are giving 25 lakhs for manufacturing and 10 lakhs for service sector. And one more NEEDS program, New Entrepreneur Enterprise Development Scheme, where we are giving up to 1 crore for manufacturing and service sector. Specific skill development program provided by government. Yeah, in whatever students they are capable of undertaking the studies like auto components manufacturing, welding, tally, web designing and etc. ready-made garments or whatever women entrepreneurs. So if they want in a particular field, if they come for 20 to 25 candidates, if they assemble and then if they can approach EDI, we will give training for them tailor-made like technology entrepreneur development program, skill development program, both for men and women. So is there any specific schemes available for women particularly?
Yeah, we have Women Entrepreneurship Skill Development Program and Women Entrepreneur Development Program. Apart from that, we are giving solar training programs for women. So that is also a very good program. And then in our EDI, we have given a lot of training programs for women like saree designing, sardasi, and then tailoring, ready-made garments, beauticians, like that. What are all the things related to women? If they come as a 20 to 25 candidate also, in future, if they want any particular sector also, we will give it. Okay, that's good. So, sir, please share about NEETS program and how it benefits entrepreneurs particularly. Yeah, this NEETS is a Government of Tamil Nadu program. This can be implemented anywhere in Tamil Nadu. The program is for a first generation entrepreneur. So they should have qualification like ITI, diploma, engineering, arts, science, etc. Maximum we are giving 1 lakh, 1 crore, and minimum is 5 lakhs. So less than 5 lakhs they can go in for UAGP. So this program operates in such a way that 500 persons is for women. Out 1000 people we are giving loan per year. Out of that 500 is exclusively for women. So they can start industry in manufacturing as well as service sector. And then they can get 25% subsidy. That is for land building and machinery they can avail 25 lakhs up to 25 lakhs for 1 crore subsidy. Apart from that 3% interest subsidy they can get. Like 14% is the rate of interest, mean 3% they no need to pay, that will be reimbursed by us. So that two scheme we have. Then promoter contribution is 5%. That also they no need to bring in terms of money. So that also if they have any land building means that they can show it as a promoter. So remaining 95% will finance. Yes, sir. So explain us about what is MSME. Yeah, Micro, Small, Medium Enterprise Development Act 2006. This is a Government of India Act. In that act, they have defined clearly about the MSME sector. MSME, micro is where manufacturing and services is there. If the plant and machinery is up to 25 lakhs, it is called as a micro manufacturing enterprises. If the plant and machinery value is from 25 lakhs to 5 crore, it is called as a small manufacturing enterprises. From 5 crore to 10 crore, it is called as a medium manufacturing enterprises. And then same thing like for service sector. In service, we use equipment. So if there is up to 10 lakhs, it is called as a micro service enterprises. For small service enterprises, it between 10 lakhs to 2 crore. And from 2 crore to 5 crore, it is a medium service enterprises. So they can start in this area. They will avail subsidies based on that. Yes, sir. So MSME Institute assists students in starting their enterprises. Yes. Does it? Yeah, there is a Government of India organization called the Micro, Small, Medium Enterprise Development Institute. They are also giving training and solar and then various government programs, welding, engineering items, beauticians, similar like EDA. So both Government of Tamil Nadu and Government of India, they are handling lot of training programs. In every state, we have MSMEDA, Micro, Small, Medium Entrepreneurs Development Institute. Through that also they can undergo training. Yes, sir. So can the MSME borrowers get collateral or free loans from banks? Yeah, there is a scheme called Credit Guarantee Fund Trust Scheme for micro small entrepreneurs. That is up to 1 crore without any collateral they can take loan from bank, any commercialized bank like State Bank, Indian Bank, Canara Bank, etc. So if they don't have any collateral security like land building, etc., under the scheme they can avail the loan up to 1 crore. Yes, sir. Sir, apart from the loans and other banking facilities like you said, does the bank provide any guidance to MSME entrepreneurs? Yeah, banks, they have a specialized cell called MSE cell, like micro small, SME cell, like that some banks they have. So they are guiding the entrepreneur like how to start an industry, how much loan you can get, how to prepare a project report. And ready-made project report is also there. What is break-even point, financial statement, and then funds flow, cash flow, that and all also they are dealing. And they have a specific team so that they will prepare the project report and give to the entrepreneur. In turn, they can start an industry. Like that, each and every bank, they have this SME cell, small medium enterprises cell, or micro also they are encouraging. Sir. Yes, sir. So please share few information about value chain analysis. Yeah, value chain analysis is invented by Michael Porter, where there are two activities involved for a successful entrepreneur to get margin or profit. So every entrepreneur who do manufacturing or services, main motive is to get profit or margin in their business. So that these two concepts is called, one is primary activity and one more is support activity. So for an industry, primary activity is
main important, and support activity is also more or less important. In support activity, what we will do, there is a firm infrastructure. That is, they will buy a land and then build a shed. That is called infrastructure. That is one component. Second one is human resource management. In human resource management, they will employ the persons. Say for a CNC manufacturing, they will employ one supervisor, 10 skilled labor, 2 unskilled labor, manager, accountant, OA, like that. So that is human resource management. So third one is a technology development. Under technology development, the entrepreneur should know the latest technology. For auto components means which CNC machine we have to use, what is the program we have to do, that he has to know. And the fourth component is a procurement of raw material. Raw materials is more or less equally important. So they should know where it should come from. That is the transportation cost, they should reduce it. So nearby area, nearby the location of an industry, they should have the raw material. For example, for auto components, they should have iron and steel. So that steel should be very near. And then this is called as a support activity. Second one is called as a primary activity. In primary activity, there is called inbound logistics. That is how the raw material is coming to the company. Second one is operations. What operations is doing? Any manufacturing of a component, that is the operations is doing. Third one is outbound logistics. So the finished component will go out of that company. That is called outbound logistics. And the fourth one is marketing or sales. So in marketing, they will market the product to bigger companies. That is the fourth component. And the fifth component is service sector. Service they should have. For example, any grinder, mixie and all, if they are manufacturing, they should have some service team there in that company. So that is the fifth component. Both support and the primary activities is important for making a profit. So this is the value chain analysis. Here what we have to consider is that support activity, we have to minimize the cost. Primary activity, we can't do anything because inbound logistic operation, outbound and all, we can't do anything. We have to incur the expenditure, whatever it occurred. But in support activity like infrastructure, technology development, procurement, this and all, we can do research and then we should reduce the cost. Then only the profit will be maximized. This is called the value chain analysis. If they do this thoroughly, the entrepreneur can make lot of profit. So they have to study before starting an industry. That is feasibility study they have to do, like break-even point, funds flow, cash flow, how they are repaying to bank, etc. Yes, so sure, sir. We'll try to do that. And what is your views about successful entrepreneurs? Yeah, all successful entrepreneurs depends mainly on marketing. See, if you have ample markets, you can repay your loan within a short period and then you can do lot of business. For example, one take 10 lakh loan means you should repay it within 7 years or 10 years. Then only it will be very good. So for break-even point, he has to do like no profit, no loss. What is break-even point? Fixed cost divided by selling price minus variable cost. That he has to study. How much fixed cost per month he has to do. Selling price, what the product, or what is the variable cost. So like the amount of component he has to manufacture. If you manufacture that much amount of component and sell it in that market, that loan worth about 10 lakhs will be easily repayable. Then after that break-even point, each and every product, whatever if he manufacture, it will be a profit for him. So he has to study this no profit, no loss criteria and then he has to do the business. Yes, so sir, would you like to say any piece of advice or encourage the listeners? Yeah, there is ample scope of opportunities Government of India and then Government of Tamil Nadu are providing for successful entrepreneur. So first they have to do the study. In final year PE, what they are doing lot of projects like engineering project, components they are manufacturing, and then electrical items. In software they are developing a software. So these are all the products is there. What they should do, they should study the marketability. First they should, if any carburetor they have invented, they have to apply for a patent. After applying that patent, they will get very good market. Throughout world, they will see the patent of that product. So that entrepreneur or a student can get lot of opportunities for manufacturing of that product. They don't have money also, the venture capitalists will finance for them. They can start an industry. So this is the thing. So this final year, they have to do very good projects in such a way that the project should be innovative, that no one should have done that. There should be efficiency in that. For example, if carburetor is manufactured means previous carburetor is 70% efficiency means they should give 80%. Then only it can be marketable. So that thing if they study and then if they do the project, marketability is also very important where
for all the products whichever he manufactured, it should be a marketable one. Then only he can run his industry, he can repay the loan, he can repay salaries, he can pay salaries, rent, etc. And then he can make much profit. Sir, you have also got Best Project Award in Robotics. Yeah. So share your experience about it and how did you overcome the difficulties when you did that project? Yeah, these robotics projects actually we did in through IIT Madras only. They have given all guidance. That time we don't have any book, anything, because during 90s doing robotics is very difficult. So we went to IIT Madras, daily we'll sit there and then study that book. After that, the designing, everything we learn and started manufacturing in our colleges. After that, what happened? Getting stepper motor we found very difficult because our robotics is a 4 axis of freedom. One is the body, that is one more axis. With the shoulder we have one more axis and elbow and then hand. So that gripper also we should have one stepper motor. What happened? Getting that stepper motor is a problem for us. So we one person went to Bombay and then we bought that stepper motor. So that is a difficulty we faced. And during the final day of a project presentation also we are all intensed that whether it will run or not. Because that time we only C program is there. We have done C programming for X, Y and Z axis. So each and every direction it is important for us. So that the time of presentation of our project to an examiner, it is a really a thrilling one. And finally it moved and then it carried on calculator and then it rotated for 360 degree. We are all very happy and every college encouraged us. And government of Tamil Nadu, they have given best project award for robotics. Sir, also do share about your books which you publish. Yeah, I have published 3 ISBN books from German publishers. One is on qualitative analysis of automotive industry cluster. Second is qualitative analysis of automotive industry cluster. And the third one is on impact assessment of automotive industry cluster. So this is the book I have done. Sir, so do share about the loan schemes provided by the government. Yeah, we are operating first scheme called UIEGP, Unemployed Youth Employment Generation Program, where the bankers can give up to 5 lakhs for manufacturing, 3 lakhs for service and 1 lakh for business sector. And then we are providing from Entrepreneurship Development Institute 1 week training program we are giving for the new entrepreneurs. So after attending the training program, they can start their industry. It is a boost for them, free training program. And second scheme is called the Prime Minister Employment Generation Program. This is the loan given for manufacturing. It is around 25 lakhs. One for service, it is 10 lakhs. This is also a very good scheme. Qualification is just 8th standard. If they don't have any qualification also, they can start the industry. But the loan will be given only 10 lakh for manufacturing and 5 lakh for service sector. And then there is no age limit also for this scheme. Any person with any age can, above 18 can apply for this loan. This is also a very good scheme. And then for rural, we are giving lot of subsidies, like 35% subsidy. If they start in an urban area, we are giving 25%. So this is to avoid the rural people to come to urban area. Already urban area is thickly populated. So these rural people, they can start an industry in the rural villages itself. So we are giving 35% subsidy in the rural areas. And in this scheme, we are giving 2-week training program. That is Entrepreneurship Development Program. That is for 2 weeks. One day they will go for an industrial visit. In UAGP also, one day we will take them to an industrial visit. How the industries is there, they can study how the raw material and then operations and finished goods are processing, that they can see out of this training program. Same thing in PMGP also, we are taking them to 1 week, 1 day industrial visit out of in this 2 weeks training program. And then third scheme is called NEEDS scheme, New Entrepreneur Cum Enterprise Development Scheme. This scheme is for 1,000 entrepreneurs. Under this, 500 is for women. This is the first generation entrepreneur. So for manufacturing and service, they can take up to 1 crore loan. Out of this 1 crore, 25 lakhs is given as a subsidy. So for plant and machinery of 1 crore, they can get 25 lakhs as a free subsidy. Apart from that, interest subsidy we are giving 3%. So if the rate of interest they are paying to bank is 14%, 3% that is reimbursed to them. That is a good thing. And the promoter contribution is 10% for a general category, 5% for a special category. This 5%, if they don't have any money in terms of money also, they can give land, say worth about 5 lakhs. For 1 crore, 5% of promoter contribution is 5 lakhs. So they can give this as a promoter contribution. So here we are giving training also for 1 month, 500 women and 500 men. So this is the target. So this 1 month training program,
We are cover all the thing like a successful entrepreneur, what they have to do, how to prepare a project report, market survey for 1 week, 2 week theoretical training, and then we are taking them to industrial tour also. So one day they can see the new industries, how it's functioning like that. And then this is a good program for 1 month. Throughout Tamil Nadu we are operating. And then this age limit is 21. Those who are qualified for ITI, diploma, arts and science, engineering, they are all eligible under the scheme. Under UAGP is 8th standard, PMAGP I said 8th as well as no qualification. But under NEET scheme, they have to have minimum qualification of ITI, diploma, degree, like that. So under this mainly for a first generation entrepreneur. The father and mother don't have any industries. For them we are assisting. And everything is we have to go to DIC, District Industry Center. For all the 3 loans, the new entrepreneur has to go to DIC, District Industry Center. This District Industry Center is available throughout India. Even if you go to Maharashtra, Gujarat, each and every district we have DIC, like Tamil Nadu. So whatever loan I said, this throughout India, this PMEGP is a eligible one, Prime Minister Employment Generation Program. So through them, they can apply and get the loan. These are all the 3 schemes. Yes, sir. Sir, so assistance for patent trademark filling, what are all this? Yeah, we have MSME policy. Under that, for new entrepreneur, that is who have invented one engineering student or anyone who has invented one product, if they apply for a patent, we are giving application fee cost up to 2 lakhs. That is 50% of the amount they have spent for that patent expenditure. Up to 2 lakhs we are giving them. So it is encouragement for them to become an entrepreneur. So they have to start that product. After that, I told you all the loan schemes. Through that, they can start an industry. Yes, sir. Sir, is there any subsidies given by government of Tamil Nadu for micro, small and medium entrepreneurs? Yeah, under this MSME policy, we have a package of subsidies. The first is a micro enterprise. If they are doing micro manufacturing enterprises, for plant and machinery, we are giving 25% subsidy. That is, micro means up to 25 lakhs. Of the 25 lakhs, we are giving 25% subsidy for plant and machinery. Then we are having VAT subsidy, 100% VAT. Whatever VAT they have collected from a customer or a buyer, though that thing they can keep it on themselves. They no need to repay to government. That is 100% VAT subsidy for 6 years we are giving. And then stamp duty, if they are registering that land, means that they no need to pay any stamp duty. Even for mortgage land also they no need to pay. That is the facilities given for micro industry. And then LTPT subsidy we are giving, low tension power tariff subsidy. That's 20%. Whatever amount they are paid to electricity board, 20% is reimbursed to them for 3 years, 36 months. So this is the subsidy for micro enterprise. And the second we have micro, small, medium enterprises in 251 backward blocks. Government of Tamil Nadu, they have identified 251 backward blocks which are industrially backward. So if they start their industries in this backward area, or 385 blocks we have identified for agro entrepreneurs. The MSME, if they start in this area, again we are giving 25% capital subsidy for plant and machinery, and then LTPT subsidy 20%, and then employment subsidy 25% if they employ, we give additional 5% subsidy. And then if a woman, SC, ST and all, they are transgender, if they start means, again we are giving some extra 5% subsidy. Like that, here also we are giving environmental friendly subsidy, like any leather industry is there, if they are polluting the atmosphere, if they have any latest machineries, for that we are giving subsidy. So these are all the subsidies we are giving. Apart from that, we have special capital subsidy for thrust sector. And in Tamil Nadu, nearly 13 sector they have identified as a very good sector, like electrical and electronic industry, leather industry, auto component industry, gem and jewelry, pharmaceutical, rubber, and then solar equipments, sports goods, and then we can say food processing. Like that we have ample schemes, like 11 areas. If they start anywhere in Tamil Nadu, we are giving special capital subsidy up to 25%. So on the plant and machinery, this is one more subsidy. And then if they buy generator up to 320 kVA, kilovolt ampere, 320 kilovolt ampere, we are giving 5% subsidy up to 5 lakhs. 25% up to 5 lakhs we are giving. That is one more subsidy. That is called a generator subsidy. Apart from that, I told about patent. Like that we are having trademark registration subsidy.
So up to 25,000 we are giving for him to apply for a trademark. Any particular mark they want, it means they can get it out of that. That ample package of subsidies we are giving. And then if they start an infrastructure support also we are giving. Like if any private entrepreneur is there, if they are developing one shed, industrial estate, means we are giving 1 crore for him to develop that industrial estate. That is also under MSME policy. Like that we have a lot of subsidies will be given to these micro, small, medium entrepreneurs. Yes, sir. As you said, what are all the special capital subsidies provided for trust sector mainly? Yeah, this I told you nearly 13 sectors like automobile, auto components, electrical and electronic industry, drugs and pharmaceutical, sports goods, gem and jewelry for exports, and then solar, rubber, wood, leather. These are all the items where we can, if you start anywhere in Tamil Nadu, cost-effective building materials is also there for civil engineers. They can also start. So these are all the special sector or trust sector, special capital subsidy we are giving up to 25% of the plant and machinery. Yes, sir. So what is the position of Tamil Nadu in micro, small and medium enterprises? Yeah, according to 4th All India Census, Tamil Nadu is number 1 in number of micro, small and medium enterprises, and Tamil Nadu is number 1 in largest number of micro enterprises available in the country, and we are number 3 in small enterprises available in country, and number 2 in medium enterprises available in the country, and we are number 1 is largest number of employment generation. Yes. So Tamil Nadu is number 1 when compared to other states. Yes, sir. So is there any specific training programs available in EDI for entrepreneurs, students with innovative ideas? Yeah, we have a lot of programs. First, Entrepreneurship Development Institute is also a part of micro, small, medium enterprises in department, Government of Tamil Nadu. So first, for each and every college, we are giving loan for, or we are giving assistance for entrepreneurship development cell, EDC cell. They can create it, and then entrepreneurship awareness camp. For that also we are giving assisting, like 3 days awareness camp for a college students of final year. So overall want to start an industry, they can appear, they can get trained for these 3 years. One day we will take them to industrial visit also, that students, nearly 75 to 100 students we are giving this entrepreneurship awareness camp. That is the number 2. And faculty development program we are conducting. That is, these identify colleges, there will be 2 faculty will be selected with 1 assistant. So all the 3 will get trained for faculty development program up to 2 weeks like that. So in turn they can guide the student entrepreneur. So that program we are giving. Apart from that, we are giving entrepreneur development program for 2 weeks, 1 month like that, and entrepreneurship skill development program. Any particular skill like auto components or biotechnology or leather goods, any sector. If 25% comes in a colleges, means we are giving fund to that colleges. In turn, they will do that entrepreneurship skill development program. The same thing we are doing for women entrepreneur development program, women skill development program, like 1 month. In women also there is a lot of skill development program is there, like saree designing or any beautician course like that, any specific sector. Apart from that, we have technology entrepreneur development program, where this is for 1 month. So any auto components, if the students want to learn and they want to start an industry, we are giving 1 month training program, TEDP. And then cluster awareness program, like a specific clusters is there. For that we are assisting mentorship. This new student should have very good knowledge. For that we are giving fund to association. So in turn they will guide the new entrepreneurs. That is a mentorship program. Apart from that, we are having lot of tailor-made program, like a solar installation we are giving for paid programs, or free programs also. For women we are giving solar training, and then Zardasi work, saree designing, tally, web designing, and then welding, AC refrigeration and air conditioning, that business. So whatever any need of a market, need of that particular area, so based on that, if 25% assemble means we will give training. Yes, sir. As you said about cluster industries, share some successful clusters in all over India. Yeah, this cluster development concept is a very good thing. It came from Italy. So UNIDO, United Nations Industrial Development Organization, they are the one who have developed this cluster model. I have also attended EDI in Ahmedabad. I have attended 2-month program.
So I have done my research also in cluster. These auto components, Ambattur is a first thing they have funded under IIU scheme, Industrial Infrastructure Upgradation Scheme. Like auto component cluster, Ambattur. Here in Ambur, leather cluster they have given. For Tirupur, for textile cluster they are given. Amount worth about 50 crore. Like that in Coimbatore, motor pump cluster. In Madurai, cereal milling cluster. These are all got benefited out of this cluster development scheme. What is cluster means? Already some 100 or 200 unit will be existing in there. They are having some common problem like software problem or any hardware problem. Soft intervention we will do, hard intervention we will do. What is soft intervention means? They don't have any latest technology knowledge or they don't have any website. So the soft intervention is to create website so that all the entrepreneurs can put their biodata or any machinery details in the website. Like that they can share their views by keeping doing the meetings and all. This is called a soft intervention. Hard intervention means common facility center. So some companies will don't have any testing equipment or CAD/CAM center or any R&D center. So it is very difficult for them to put what we can say, it is very difficult for them to get the fund from bank and then put this CAD/CAM center because CAD/CAM software is cost more than 20 lakhs. So under hard intervention, in common place will be selected. Under that all the facilities like testing machine, CAD/CAM machine, R&D machine will be placed. All these entrepreneurs who are near that, for example, motor and pump cluster means overall want to do testing of that motor pump means they can go to that cluster and then the common facility center and they can do the testing, pay the minimum charges. So that is the cluster concept. Like that throughout India they have developed a lot of cluster. In Pune they have developed automotive component cluster like Ambattur, like that Pitambura and then Jamshedpur, and in north also Haryana, that area. If you see throughout India, lot of cluster they have developed, not only in engineering but in drugs and pharmaceutical, food sector, handicrafts, handlooms, etc. Yes, sir. Sir, so share about some successful entrepreneurs you have come across till now. Many successful entrepreneurs is the main thing they have to do the marketing one. For example, I have heard so many persons who do masala manufacturing and all, they have become a successful entrepreneur. Like shampoo, they may be starting, they may invest very less amount, but day by day due to their innovation in their product marketing. For example, this shampoo, if they make it as in sachet, means it will, for poor people it will reach so that they can get lot of money. That marketing will be very good. Instead of putting in a very big bottle and then selling it for 30 rupees, if you put it in a sachet and give it for 1 rupee, everyone will buy. So these are all the techniques like that. So many successful entrepreneurs is there. Even for women also I have heard, beautician, they have very less amount they have started, they have become successful. In food product, so many successful entrepreneurs are there. Like that in each and every field, like ready-made garments, and then even for IT field also, we can see successful entrepreneurs. Yes, sir. Sir, is there any specific schemes available for rural or urban India? Yeah, under a Prime Minister Employment Generation Program, if they start in a rural area, we are giving subsidies like 35% of the project cost. Our government of Tamil Nadu schemes also for rural areas, we are giving a lot of subsidies when compared to urban area. So within urban, they will be getting only limited subsidies. If you go like I told you 251 backward blocks, they are all rural areas only. So in that, whatever the package of subsidies government is giving is high. Yes, sir. Thank you so much for joining us in our show, sir, and for sharing wonderful thoughts with us. Okay. So, dear listeners, you had just listened to the program Experts Talk. I will meet you with another expert in another program of Experts Talk. Stay tuned. This is Ashni signing off in VIT Community Radio 90.8. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. Vanakkam listeners, you are listening to VIT Community Radio 90.8 and this is your favorite show, VIT Achievers, with me Digjoy and with me, Shreya.
And today there's a very special team with us. Shreya, do you know about anything about rovers and Mars? Rovers. Yeah, these people achieved like 12th rank in the world competition, right? Yeah, actually, one of the most fascinating things in technology that is happening is designing rovers for to work under Mars and research to carry out any research work over there. So today we have with us Team Rover X, a team originated in VIT University at the Creation Labs, and we have today Pranav. Good evening, everyone. I'm Pranav from Team Rover X, and we just participated in the European Rover Challenge that was held in Poland about 2 weeks back. We were pretty successful out there, like compared to our last time, and the result is pretty motivating and good for us. Pranav, I would like when we as students, when we are over here, we normally like to say like Shreya मेरे सामने बैठी Shreya says कि भैया आप कहाँ से हो and all these questions. I would like to know a little bit more about you because that is where we start usually. Well, I was more into I was like robotics was something that fascinated me since I was a child, like 6th grade, 7th grade, and so once I came to VIT, I heard about Creation Labs and projects that happened there, and rover was something that really intrigued me, and I wanted to be part of it. So I went for the recruitments last time, and then we seniors, like my captain and all of them, they recruited me, and so it was something that changed the whole of my time, the way I spent my time in VIT. It made it more productive, and so I'm really thankful to Creation Labs and Rover X for that, because of the way it's really redefined the way I'm looking at VIT. Pranav, which branch you are from? I'm doing my second year mechanical engineering. And in second year you are designing rovers, dude. It's like so awesome thing. Like I in my second year used to be sitting in my room and watching a TV series perhaps. Like at the end of the day, being in second year, doing something that big really takes a lot of efforts. So how do you actually manage both academics as well as this? Well, to be honest, the thing that our team comprise of 19 people. So there were 5 second years, 6 third years, and 4th years. So we got for me it was more of a learning experience this time around, and my 4th years were really helpful, and they gave us a lot of insight so that we can carry on the project next time. And managing studies and this in fact gave me motivation to listen more in class and all that, because I won't have time otherwise to study. So it was actually a win-win situation. So this is something really inspiring for us at the end of the day. When we look at today when people talk about application-based learning, this is one of the platforms. Don't you agree, Shreya, about? Yeah, sure. You're putting up a very great show in this thing. And application point, if we talk about today, industry needs such engineers today at the end of the day. And if our brains are trained accordingly, or I should not say trained, rather I should say if our brains think like creatively, that's actually the better word over here. So tell me, like last year also you guys participated, and this year you actually, you can say, just it was a head start for you when you began. So what changes did you had in your design, or what changes specifically that you made that make sure that the last time errors were not committed? So the thing is, the third years, like the 4th years who participated last time around, last year our team was just a team of 8 people, and from there they took the rover to Poland, and last year's competition was also pretty good. We were still placed 13th, and so the thing is, they had a lot of inputs, so they made changes to design according to their experience, and basically our seniors were like really helpful shared a lot of their experiences and the drawbacks from last year, and how other teams looked at the competition, the perspective that other teams had. So it actually gave us a multi-dimensional view of what we have to do, and changes in the main control systems, in the design, and
yeah, so our suspension and all that was something that was designed by one of our seniors in VIT, and it was something that's unique. And even teams, even when we go for a competition last year and this year, teams still they come up to us and they ask us for like how does it work and all that. So that's something our design is something that was really plus point for us. So that's a lot of information for us. Like when we consider the technical aspects, there is a lot of for our listeners. I would like to stress upon, being a third year mechanical, I can say a lot of subjects are into practice. When you actually think like that, there's a subject called as mechanics of machine, where you actually learn about governing mechanisms and a lot of concepts, where also manufacturing processes do play a very important role over here, because at the end of the day you're going to have the toughness, hardness. These are the words commonly we mechanical people talk about. And Shreya, since she's a CSE person, she'll be like, what is this going on? Yeah, exactly. What? So we all know that every team, when it has its own success story, it has its own share of funny moments. And some of the best some of the moments were like, even if you get a scolding also, that scolding you'll remember, because that does work out in the end to make you that you stand over there. Any such scolding moment, shall we know? Scolding moments, I'm not able to recollect. Like one such incident was being last year when I was last semester when I was the first year, I didn't have any exposure of using power tools and all that. So that was the first time I was using power tool, like angle grinder and all that. So what happened was I was using an angle grinder and I didn't take enough safety precautions and all that. So the machine was on and I turned it I forgot to turn off the machine and I left it on the table. So like something like that, and I nothing happened, but still senior was yelling at me from behind. So all small incidents like that, when first time I start using tools and all that, that's something that I think all first years experienced last year around, and our seniors were very supportive in that aspect. And I got to use various other machines and all that in my first year itself. So many such incidents that I'm not able to recollect, but well, till the time we have our own set of experiences, and that makes us the moment more enjoyable. And also till the time Shreya gets into the hardness and toughness of mechanical engineer, let us just take a very short break and we'll be right back into the moment. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி, வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே VITயின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் ஆயிரம், தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். VITயின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. Little hands and little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. when weekend that go, they run to you and they climb on you, can't get enough of you.
man, wiggle man, wiggle, wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and little man. Little eyes, those little teeth. Don't they make you smile? Don't they make you laugh? Wiggle man. Every weekend that you man. Until they climb on you. Know you want them so and they can feel it too. Wiggle man. Hello listeners, you are listening to VIT Achievers and आपका फिर से स्वागत है. आप लोग हमारे टीम रोवर एक्स के बारे में सुन रहे थे and we have the captain with you. Captain Saab, can you please introduce yourself? Okay, so good afternoon. My name is Shubham Patil and I've been acting as the captain of Team Rover X for the past 1 year. And Team Rover X has participated for the second time in the European Rover Challenge, which is the largest robotics competition in Europe, organized by ESA, that is the European Space Agency. So last year we participated, that was the premier time we were doing it, and we gained a lot of experience, and we secured 13th rank out of 48 teams, and that propelled us to try again. So this time in the month of September, that is from 10th to 13th of September, we went for a second time, and we secured 12th out of 62 teams, and we were second in presentation, and we are the best team in Asia. Wow. Best team in Asia. Shreya, we need to be the best team in VIT at least. Like gaining much like experience and all from you guys. Yeah, we'll try. Well, when we talk about team work and all, and it's like in third years in fourth year specifically, we know placements, masters, and above all this activity. How do you manage exactly? Like हम लोग तो सोच भी नहीं पाते हैं इन सब चीज़ों के बारे में. So I think for me, I look upon it as a passion, because if you have, अगर आपके पास passion है and you really like the field, because for me robotics has been something that I've been dreaming to do for a long time, and VIT gave me the opportunity to do that, and even I'm going for my masters in robotics itself. So this was something that was totally in line, and I enjoyed each and every moment of it. And I think that if you find what you really like, so it's not cumbersome, like everything gets aligned and you can achieve great things. Well, you said about robotics. Can we have a robot that goes from SJT to MB every day and take us over there? Like हम लोग mechanical का तो आप जानते ही हो, it's tough walking such long distances. Yeah, we can definitely think about it, but then we have shuttle cabs for that, and fortunately for mechanical guys, apart from 1 or 2 lectures, everything gets done in MB and JD and so. Yes. Well, we know that if I look at the history and I find like people like Richard Feynman and even everyone had other than the work, they actually had interest like music or something like that. आपके भी कुछ ऐसे interest? Yes, basically I love learning about people, to know people, to socialize, and meeting people from different cultures. Traveling is a hobby for me, because then you get to meet people from different backgrounds and to share experience, and to live multiple lives at the same time. So I think for me traveling is my way of gaining knowledge and experiencing life. I guess अगले ट्रिप पे आप हम लोगों को भूल मत जाना, हम लोग भी चलेंगे, हमको भी अच्छा लगता है घूमना. Definitely. Like at the end of the day, when you talked about socializing,
I liked one aspect, like you like meeting new people. So do I like to meet new people, and at the end of the day, I like, that's why I like the work of radio and media in general, because when you meet new people, you gain a lot of experience. Any funny experience that you had till date while working for RoverX, that actually you met a person and something funny happened, you actually still did remember that? Well, not funny, but it's when you travel. Well, we were there in Europe, and we couldn't. Flights were expensive, so we decided to travel by road from one country to another. So we were going from Poland to Prague, and it was a night bus. So this bus was actually coming from Ukraine. It was going through Poland to Prague, and we boarded a bus where we didn't know, like most of them were Ukrainian people, and we were all Indians, like 5-6 Indians. We couldn't, and we were the only one who spoke English, and it was really a tough time getting inside the bus. Even telling the places, even you have different names for different cities. Like the Ukrainian word for a city, Prague, is totally different from the English word. And even the numbers are different. So the amusement that we had inside the bus, it was like to the next level. And unfortunate thing for us was we didn't have any internet, so we couldn't translate anything. So at the end of the day, we showed them visas, we broke it down. It was like in half an hour. Like the bus stood for us over there. We were half an hour late in our journey, but then somehow people were cooperative. But yeah, it's like when you can't communicate, and it kind of gets messy, but then you enjoy the experience. So that was that we experienced. Well, that is something I can't imagine in the any day happening, but seriously, that is one of the best parts. Yes. I guess इससे अच्छा और कुछ हो नहीं सकता जब आप हर कोशिश करते हो communicate की, and you win it at the end. Yes. That's actually the best part. Yes. Like, I don't have such experiences ever, but I do want to have, because you said it in such a way, I'll say you that it makes you to adventure more at the end of the day. By the way, do you read books too? Other than technical books? Unfortunately, got the wrong guy. I'm a guy who likes technical stuff, so I'm a mechanical guy who loves electronics. But apart from that, I'm mostly political. I keep myself updated on political stuff. Wow, that's nice actually. The political news, if we talk about today, at the end of the day, it's actually something which is very important for our listeners, that they should realize that other than just reading it, try to get something in more out of it, because what happens is it increases your general awareness and you have a better grasp on what is happening and why. That's more important rather than anything else. And I will say at the end of the day, like it's for us engineers, we needn't be like so much specific to a stream. Like you showed us one example to us, to our listeners, that mechanical का भी हो के आप electronics में interest रख सकते हो. It's not wrong, because you are studying some subjects which, like we study com and dom. Yes. We know that. और उसका application जब आप robotics के movement को design करते हो, you actually are bringing a unique mixture of branches. Don't you think so? That's the most beautiful part of the field of robotics, that we have different branches coming together. So it's a very beautiful amalgamation of all the fields. So it's like everybody coming together. It's just like a beautiful dance kind of thing. So you have to get your hands and legs moving together so that it gets synchronized. Overall, yes, robotics, I really like that. And one thing that I like to bring out was during our trip to Czech Republic in the capital city of Prague, we met an American couple who was asking why we were there in Prague, and we told them that we were there for a competition, and we told our achievements and feat. So the one thing they told us, like, you know what, Indians are coming. So we Indians are going to conquer the world technically one day, and I really hope so, because the way we have been working, especially all the technical universities like VIT and the IITs, we have been really achieving great stuff. So I think if this continues, of course, we are having a much brighter future and coming plans. Yeah, so this all is like really very good, but then you have got a very supporting team, I believe. Yes. Yeah, so then how do you think, like, after you leave, how will they manage without you?
So the thing is, as a part of the team organization, when senior members leave, you have to make sure that you pass on the knowledge. So for the past 1 year, we have trained our juniors, and they will take up till we have passed the patent. So they will work hard, and we'll always be there. That's the thing. So even though we are there in United States or Europe, we'll always be there for our juniors, because this show needs to go on. We need to keep on achieving great things, and so it should never stop actually. So we'll do everything that is possible from our side. So, what are your future plans? So my future plan is to become a researcher, so to get a PhD. So I'm working on my graduate applications, and mostly if everything goes right, I'll be going for my master's in robotics, and most probably my dream is to become a researcher and a teacher. Okay. Well, you talked about that you love to meet people and learn a little bit of the language and get to. Can you help us learn a little bit of Marathi today? Like they say, how are you? For example, what do you say in Marathi? Okay, so it says "Tumhi kashe ahat." Tumhi kashe ahat. Ahat. Okay. And I am fine. Me changla hai. That's Me what? Me, it means me. Okay. Changla means good Okay. or fine. Okay. Ahe means hai in Hindi, as we say. So Okay. me changla ahe. Me changla ahe. Yes. Okay. You're from where in Maharashtra? So I'm from Powai, Hiranandani Powai, and I had my education in Mumbai in Hiranandani Foundation School, and I came to VIT in 2013. Wow, Hiranandani School. I do remember one of my cousins studied from there. Well, apart from like reading and helping in the team, what are your hobbies specifically? So my hobbies is basically collecting postal stamps. Wow. It's quite difficult actually, because over a period of time you have a collection and then it doesn't grow. So I'm stuck in that level right now. Well, I guess today, like in the area where, or to the technology that we have come to, like email, I would like to add over here that listeners, at the end of the day, when we used to get letters from post or courier, even post, the excitement was कि वो कौन सा stamp आएगा इस बार. Yes. And the letters also, like when the letters were written with what expressions and emotions, seriously, that's more than Snapchat today. Yes. Like personally speaking, like what in stamp collection, I would like to ask you one question. Like, which is the most beautiful stamp that you have? My most beautiful stamp was from my grandfather. He worked in the Indian Army, and so he was posted in Russia for about a decade or so. So he would send postgrams. So during that time, it was by Mir publication. So that post is no longer in continuation, but that was around for 10 rubles. I still remember that. So that was the most thing that my dad gave it to me, and it's kind of an historic reference because my grandfather is no more, but still that is I have more emotional bonding with that because it kind of brings the entire episode of my grandfather and the history that is tied with it to me. Well, that's such a beautiful thing. Yeah. Like seriously, Shreya, आप कुछ like Shreya जैसे हमारे juniors हैं यहाँ पे, and we all want to know like हमारे पास we need, at the end of the day, VIT Achievers is there because people like you achieved a lot, and we would like to know a word of wisdom from your side. Okay, so word of wisdom. So okay, I'll tell you one thing is like आपके पास सिर्फ एक life है. You just have one life at the end of the day, and so just make it count. A lot of people over here, they're not interested in engineering, or you might be interested in engineering, but what I'll say is that you find your passion, because once you find what you really like, then everything just becomes like a game, or it's like even if somebody wakes you up at 3 o'clock or 2 o'clock at night and makes you work, it's no longer work. So the thing is, you start contributing to a field, and then it's no longer a job, or it's no longer like somebody's pushing you. So I think it's more about finding things that you really like, and that will really help you out in the long run. I'll for sure keep this in mind. Definitely. Well, regarding one more thing, like you said about following passion. Yes. Okay, for example, many of us love to maybe write and they do blog. Okay. Yes.
someone who's having a passion in probably doing management stuff, anything that you can think of that actually helps? So in management, as I was part of Team Rover X, and it involved management as a part of it. I'll say that management improves greatly by experience. So first thing I'll tell you is get experience, because we are still young. We are in our, like, we haven't gone into our 20s or maybe 21, 22. But yeah, the experience will really help you out. So I'll say gain as much experience as possible. That will really help. Like often when we are working, we know that experiences do help, and at the end of the day, we in VIT, we know that we have got the best exposure in all terms. When we are looking at Gravitas or Rivera, when we're looking at technical aspects, we have teams like Team Rover X, and even if someone isn't enthusiastic about automobiles, there are teams like Pravega, Kshatriya, Eco Titans, all of this is there. So one more thing, like, don't you think that it is very important for us students to realize the potential that we are having and utilize it to the maximum level? Yes, definitely. That is what we have to do. So the thing is, you have to give everything a try. So once you are inside the engineering college, try to socialize, try to speak with as much people as possible, because then you will be, if you have interest, just show it and then make an effort. People will definitely recognize it in VIT, and I have known that. I was also part of Team Pravega in first 2 years. So from Team Pravega, I made a transition to Team Rover X. So definitely, you should give it a try, work hard, and tell what your passion is and work towards it. Definitely you will reach heights. Surely we'll be working hard for our passion. We'll move towards our passion. Well, this was today's episode on VIT Achievers with me, Digjoy, and Me, Shreya. with Team Rover X. And stay tuned to VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. Words and glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Opulence. O-P-U-L-E-N-C-E. Something which is very grand and luxury. Synonym of the word opulence is wealth, abundance. Antonym of the word opulence is simple inexpensiveness. And use it in a sentence format. This is an opulent house with 25 rooms. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. Hello everybody, this is VIT Community Radio 90.8
and you are listening to Second Look. By now, you must have gotten used to my voice, as courtesy demands. To all those who don't know me, I am Vibisha, and we have a special guest today. He's already been here. Let us welcome Gaurav onto our show. Hello, Gaurav. Hi Vibisha. Hi everyone. So, how was your day today? I had classes continuously. It was hectic. So how was your day? Same here. I had classes from 8 a.m. Then I had assignments to submit. And you know what? I'm waiting for the weekend to come. But anyways, after this ends, term and drama will unfold. So what are we gonna talk about today? Why don't we talk about the Chronicles of Narnia and reminisce our childhood today? Oh yes. Let's so do it. Oh yeah. The Chronicles of Narnia is a series of fantasy films from Walden Media based on a series of novels by C.S. Lewis. From the 7 novels, 3 film adaptations have been done so far: The Lion, The Witch and the Wardrobe, Prince Caspian, and The Voyage of the Dawn Treader, which have grossed over $1.5 billion worldwide among them. The series revolve around the adventures of children in the world of Narnia, guided by Aslan, a wise and powerful lion that can speak and is a true king of Narnia. The children heavily featured in the films are the Pevensey siblings, and a prominent antagonist is a White Witch, also known as Jedis. The first 2 films were directed by Andrew Adamson, and the third film was directed by Michael Apted. The third film is the best of the Chronicles to be released in real 3D. Lewis never sold the film rights to Narnia series during his lifetime, as he was that any cinematic adaptation could render the more fantastical element and characters of the story. Only after seeing a demo reel of GCI Animal did Dr. Jishman, Lewis, steps in and literary executor and film co-producer, gave approval for the film adaptation. Although the plan was originally to produce the films in the same order as the book series, it was reported that The Magician's Nephew, which recounts the creation of Narnia, would be the 4th feature film in the series, instead of The Silver Chair. It was rumored that The Magician's Nephew was chosen as an attempt to reboot the series after the release of The Voyage of the Dawn Treader grossed less when compared to the 2 previous films. In March 2011, Walden Media confirmed that they intended The Magician's Nephew to be next in the series, but stressed that it was not yet in development. The first installation in the Chronicles of Narnia, The Lion, The Witch and the Wardrobe, is a 2005 high fantasy film directed by Andrew Adamson and based on The Lion, The Witch and the Wardrobe, the first published and the second Chronicle novel in C.S. Lewis' children epic fantasy series. It was co-produced by Walden Media and Walt Disney Pictures and distributed by Buena Vista Pictures. William Moseley, Anna Popplewell, Skander Keynes and George Henley play Peter, Susan, Edmund and Lucy, 4 British children evacuated during the builds to the countryside, who finds a wardrobe that leads to the fantasy world of Narnia. They there ally with the lion Aslan against the force of Jadis, the White Witch. The screenplay based on the novel by C.S. Lewis was written by Christopher Marcus and Stephen McFly. The film was released on December 9, 2005 in both Europe and North America to positive reviews and was highly successful at the box office, grossing more than $745 million worldwide, making it 2005's 3rd most successful film. It won the 2005 Academy Awards for Best Makeup and various other awards. An extended edition was released on December 12, 2006 and was only made available on DVD until January 31, 2007 when it was discontinued. It was the best-selling DVD in North America in 2006, taking in $332.7 million that year. The Lion, The Witch and the Wardrobe was the first of 3 adaptations of C.S. Lewis's series so far released, and was followed by Prince Caspian in 2008 and The Voyage of the Dawn Treader in 2010. The 3 films have grossed over $1.5 billion worldwide among them. In the London suburb of Finchley, the Pevensey children, Peter, Susan, Edmund and Lucy, are endangered by a Second World War attack of German bombers by Nazi Germany's Luftwaffe.
They are then evacuated to the country home of Professor Digori Kirki, who is not astounded to having children in his house, as Mr. McAday, the strict housekeeper, explains. While the parents are playing hide and seek, Lucy discovers a wardrobe and enters a winter-free fantasy world called Narnia. Seeing a lamppost, Lucy encounters a faun, Mr. Tumnus, who explains the land she has entered and invites her to his home. He puts Lucy to sleep by playing a lullaby on his flute. When Lucy wakes up, she finds Tumnus grieving, and he explains that Jadis, the White Witch, has cursed Narnia and has been winter for 100 years. If a human is encountered, they are to be brought to her. Tumnus cannot bring himself to kidnap Lucy, so he sends her home. When she returns to Professor Kirk's house, hardly any time has passed in the normal world. Her siblings do not believe her story, and when they look in the wardrobe, to see only a normal bag. One night, Edmund follows Lucy into the wardrobe. He enters Narnia as well, and after searching for Lucy, he meets the White Witch, who claims to be Queen of Narnia. She offers him Turkish delight as well as the prospect of becoming king and having power over his siblings if he brings them to her castle. After she departs, Edmund and Lucy meet again and return. Lucy tells Peter and Susan what happened, but unfortunately, Edmund lies. Professor Kirk talks with Peter and Susan and suggests she's telling the truth, though they are unconvinced. While running away from Mrs. Macready after accidentally breaking a window, the four siblings retreat to the wardrobe and enter Narnia. They discover Mr. Tumnus has been taken by the witch and meet Mr. and Mrs. Beaver, who tell them about the Aslan. According to the Beaver, Aslan intends to take control of Narnia from the witch. The four must help Aslan. It has been prophesied that if two sons of Adam and two daughters of Eve sit in the four thrones, the White Witch's reign will end. Edmund sneaks off to visit the witch. When he arrives at her castle, she is angry that he did not deliver his siblings. The witch sends wolves to hunt down the children and the beaver, who barely escape. Edmund is chained in the witch dungeon where he meets Tumnus. The witch demands that Edmund reveal where his siblings are. After Tumnus claims that Edmund does not know anything, the witch tells Mr. Tumnus that Edmund betrayed him, then turns Tumnus to stone. While Peter, Lucy, Susan, and the beavers travel, they hide from what they believe to be the White Witch. It is really Father Christmas, a sign that the witch's reign is ending. Father Christmas gives Lucy a healing cordial, a drop of which will bring back to life anyone injured, and a dagger to defend herself. Susan receives a bow and arrow and a magical horn that will summon help from when blown, and Peter a sword and a shield. After evading wolves led by Mugrin, the group reaches Aslan camps. Aslan is revealed as a huge and noble lion who promised to help Edmund. Later, two wolves ambush Lucy and Susan. When Peter intervenes, Mogrim attacks him and Peter kills him. Some of the Aslan's troop follow the other wolves to the witch camp and rescue Edmund. Peter is knighted by Aslan. The White Witch journeys to Aslan camps and claims Edmund, but Aslan secretly offers to sacrifice himself instead. That night, as Lucy and Susan cowardly watch, Aslan is killed by the White Witch. In the morning, he is restructured because there is a magic deeper still the witch does not know. Aslan takes Susan and Lucy to the witch's castle, where he frees the prisoner that the White Witch turned to stone. Edmund persuades Peter to lead Aslan's army to fight the White Witch's forces. To stop the witch from attacking and killing Peter, Edmund attacks the White Witch and destroys her wand, but is gravely wounded by her. As the witch fights Peter, Aslan arrives with reinforcements and kills her. After Edmund is revived by Lucy's cordial, the Pevensies become kings and queens. 15 years later, the Pevensey children have grown into young men and women. While chasing a white stag through the forest, they encounter the lamppost that Lucy saw on her first trip to Narnia. They make their way through trees, arriving in the wardrobe at the same time, and the day they left, becoming children again. Lucy later attempts to return to Narnia via the wardrobe, but Professor Kirk tells her he has tried for many years
and they will probably return to Narnia when they least expect it. The next installation in the Chronicles of Narnia, Prince Caspian, is a 2008 American high fantasy film based on Prince Caspian, the second published fourth chronicle novel in C.S. Lewis' epic fantasy series, The Chronicles of Narnia. It is the second in Chronicles of the Narnia film series from Walden Media, following The Chronicles of Narnia Lion, The Witch and the Wardrobe 2005. The four Pevensey children, William Moseley, Anna Popwell, Skander Keynes and George Henley, returned to Narnia to aid Prince Caspian in his struggle with the secret help of Aslan for the throne against his corrupt uncle, King Miraz. The film was released on May 16, 2008 in United States and on June 26, 2008 in United Kingdom. The screenplay based on the novel by C.S. Lewis was written by Stephen McFeely and Christopher Marcus. Prince Caspian is also the last Narnia film to be co-produced by Walt Disney Pictures, as 20th Century Fox became the distributor for the next film, The Chronicles of Narnia, The Voyage of the Dawn Treader. Work on the script began before The Lion, The Witch and The Wardrobe was released, so filming could begin before the actors grew too old for their parts. Director Andrew Adamson wanted to make the film more spectacular than the first and created an action sequence not in the novel. The Narnians were designed to look wilder as they've been hiding from persecution, stressing the darker tone of the sequel. The filmmakers also took a Spanish influence for the antagonist race of the Telmarines. Filming began in February 2007 in New Zealand, but unlike the previous film, the majority of shooting took place in Central Europe because of the larger sets available in those countries. To keep costs down, Adamson chose to base post-production in the UK because of recent tax credits here. The film was moderate success in the United States and Canada, with a total sum of $141 million and $278 million in rest of the world. It received generally positive reviews from the film critics. The film became 2008 10th highest grossing film worldwide, 1,300 Narnian years after the events of the previous movie, Caspian, a Telmarine prince, and heir to the Telmarine thrones, is informed by mentor Dr. Cornelius that his uncle Miraz is plotting to kill him and seize the thrones for himself and his newborn heir. Cornelius gave him the Queen Susan's ancient magical horn, instructing him to blow it. Only at his highest need, Caspian flees into the wood where he encounters two Narnian dwarf, Trumpkin and Nika Brick, and a talking badger named Truffle Hunter. Being chased by Telmarine guards and feeling threatened by Narnians, Caspian blows Susan's horn. In England, where only 1 year has passed, the Pevensey children are waiting for a tube train when the station suddenly starts collapsing, and they're magically transported to Narnia. At first, they're overjoyed, but soon realize that much time has passed since their last visit, and their castle at Cair Paravel is in ruin with evidence it was attacked by catapults. In the Telmarine castle, the lords of the council learn that Prince Caspian is gone, and Miraz, using Trumpkin, who's been captured, persuades them to attack the Narnians to retrieve Caspian while secretly plotting to kill him instead. Lord Sopespian suspects Miraz's motives and discusses his treasonous thoughts with his ally, General Glossel. The Pevenses save Trumpkin from being drowned by two Telmarines. He realized that the four children are the king and queen of old and they continue on together. Lucy glimpses Aslan and tries convincing the others that she has seen him. Only Edmonds believe her. Nika Brick and Truffle Hunter led Caspian to a gathering of the old Narnians where he convinced them to help him win his throne so he can return their land. They meet the Pevenses and Trumpkin and all journey to Aslan Howe. Peter decides they will kill Miraz Castle, rejecting Lucy's advice that they wait for Aslan to return. The Narnians raid Miraz Castle, but Caspian ruined the play by freeing Cornelius instead of opening the gate. He learned that Miraz killed his father, confronts Miraz but is wounded. Overwhelmed, Peter calls for a retreat. Peter, Susan, Edmund, Caspian and Narnians escape with heavy losses. Upon returning to Aslan,
how Peter and Caspian urge, while back at the castle, Miraz is crowned king. Nikabrik, with the aid of a hag and a werewolf, offers Caspian his help to guarantee victory. The hag uses black sorcery to summon Jadis, the White Witch. From inside a wall of ice, the White Witch tries convincing Caspian to free her when Peter, Edmund, Lucy and Trumpkin arrive. Peter kills the hag, Edmund kills the werewolf, and Trumpkin stabs Nikabrik when he attacks Lucy. Peter knocks Caspian aside to face the witch himself, but begins to be entranced until Edmund shatters the ice, destroying the witch's apparition. As Miraz and his army arrive at Aslan's house, Caspian suggests Peter and Miraz duel to the death, with the loser's army to surrender to buy Lucy and Susan time to find Aslan. Miraz agrees to the duel, not wanting to look like a coward in front of his men. The girls are attacked by Telmarine soldiers, so Susan remains behind to fight them, while Lucy continues alone. Peter defeats Miraz and gives Caspian a sword to finish him off, but Caspian spares Miraz's life. Sopespian kills Miraz with one of Susan's arrow and accuses the Narnians, leading to a battle with the Telmarines gradually winning. Lucy finds Aslan in the woods and he awakens the trees, turning the battle in the Narnians' favor. Sopespian orders retreat to a bridge where they are confronted by Lucy and Aslan. Aslan summons the river god, who destroy the bridge, killing many of the soldiers, swallowing Sopespian and winning the battle. Caspian invites the Telmarines to remain in Narnia, if they will coexist peacefully with the Narnians, but if they wish, they can return to the human world from which they originally come to Narnia. Some, including General Gozule, agree to do so, and Aslan creates a portal for them and 4 Pevensies. Susan kisses Caspian, knowing they will never meet again. As Aslan told her and Peter that they will never return to Narnia, the Pevensies return to England, leaving Caspian as king. The Chronicles of Narnia, The Voice of the Dawn Trader, is the next installation. It is a 2010 American fantasy adventure film based on The Voice of the Dawn Trader, the third novel in C.S. Lewis's epic fantasy series. It is the third installment in the Chronicles of Narnia film series from Walden Media and the final film in the series to be produced by Walden Media. This is the only film in the series to be distributed by 20th Century Fox, as Walt Disney Pictures chose not to produce the film after a budget dispute with Walden Media. It is the only film in the series to be released in digital 3D. The film is set 3 Narnian years after the event of Prince Caspian. The 2 youngest Pevensie siblings, Edmund and Lucy, are transported back to Narnia along with their cousin Eustace Scrub. They join the new king of Narnia, Caspian, in his quest to rescue 7 lost lords and to save Narnia from a corrupting evil that resides on a dark island. Each character is tested as they journey to the home of the Great Lion Island at the far end of the world. Development on The Voyage of the Dawn Trader began in 2007 while Prince Caspian was still in production. Filming was supposed to take place in Malta, the Czech Republic and Iceland in 2008, with Mikkel Apted as its new director for a planned release in 2009. But production was halted after a budgetary dispute between Walden Media and Walt Disney Pictures concerning Prince Caspian's performance at the box office, resulting in Disney departing the production and being replaced by 20th Century Fox. Filming later took place in Australia and New Zealand in 2009 and was converted into 3D in 2010. It was released in traditional 2D, real 3D and digital 3D and a limited release in 4D. The screenplay, based on the novel by C.S. Lewis, was written by Christopher Marcus and Stephen McFeely. In October 2011, Douglas Grisham stated that Walden Media's contract with the C.S. Lewis estate had expired, hinting that Walden Media's lapse in renegotiating their contract with the C.S. Lewis estate was due to internal conflicts between both the companies about the direction of future films. Although there is currently on the film rights, on October 1, 2013, the C.S. Lewis company announced that the Chronicles of Narnia, The Silver Chair, was officially in pre-production, after Walden Media's contract of the series film rights expired in 2011.
It was originally assumed that 2014 would be the earliest that production on other Narnia film could begin, according to the moratorium placed on the C.S. Lewis estate right to sell the books film option. On October 1st, 2013, the C.S. Lewis Company announced that it had entered into an agreement with the Mark Gordon Company to produce the Chronicles of Narnia, The Silver Chair, based on The Silver Chair, by C.S. Lewis. Mark Gordon and Douglas Gresham, along with Vincent Sieber, the Los Angeles-based director of the C.S. Lewis Company, would serve as producers and work with the Mark Gordon Company on developing the script. On December 5th, 2013, it was announced that David Magee would write the screenplay. In July 2014, the official Narnia website allowed the opportunity for fans to suggest name for the Lady of the Green Kirtle, the main antagonist. The winning name is to be selected by Mark Gordon and David Magee for use in the final script of the Chronicles of Narnia, The Silver Chair, while the film's producer have been calling the film a reboot to the series. In actuality, this is referring to the fact that the film was a new creative team not associated with those who worked on the previous three films. The film itself is still considered to be a sequel to the film adaptation of The Voice of the Dawn Treader, but on August 9, 2016, it was announced that Sony Pictures and Entertainment One will finance and distribute the fourth film with both Mark Gordon Company and C.S. Lewis Company. Hey you fabulous listeners, I think it's time for us to stop talking and let you guys watch this. Keep listening to VIT Community Radio 90.8. This is Second Look with Vibisha and Gaurav. See you all next time. Until then, it's a big bye from Vibisha and Gaurav. Bye. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback
by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay.
Hello, listeners. You're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to travel the world through the radio. This episode is something very special. All this while we were covering places in and around South India. But now we go international. I suddenly thought, why not talk about a foreign place since you know the long vacations are coming. This is for most of our NRI Gulf people, which makes like most of our population, doesn't it? No guys, it's for all you VITians and Valorians. We are going to go to Dubai, the man-made wonder. This city has so much to see that one episode is definitely not enough. We are going to divide this section into various parts. From the land that has transformed from a desert to a prime metropolis. The beaming skyscrapers have replaced the palm huts. But this is a beauty in itself. This episode, we will delve into the man-made wonders. So, how to get there? A, you can probably take a flight, which is probably 3 hours roughly. B, you can take a cruise, which will definitely take more than 3 hours. And C, you can go trekking probably through Middle East. Okay, actually being realistic, the only option or rather feasible option is to take the flight. So take it away into the Arab business hub. We discussed how to get there. Now the tourist attractions or what to do. There are plenty, but in this episode we can only feature a few. Let's go to the first attraction, Burj Al Arab, the symbol of Dubai. Dubai is home to the world's tallest hotel, also the tallest building in a facade. The speciality is that it is the world's only 7-star hotel, and most importantly, it rests on an artificial island about 280 meters offshore. Beautiful, isn't it? The hotel is situated on Jumeirah Beach Road. Of course, there are tourists always bustling at the shore getting a glimpse of the hotel from outside. Which is what I did. Of course, if you are a millionaire, you can probably dine in or stay in the 7-star hotel. It is said that the dining experience is spectacular, where you get to dine in an underwater restaurant. Yes, an underwater restaurant. So do have a glimpse of the world's only 7-star hotel, at least from outside, because it's definitely. We took you to the tallest hotel. Now, standing at 829.8 meters, the tallest man-made structure in the whole world, Burj Khalifa. That's where we go. This is near Sheikh Zayed Road. Well, you don't need me to tell you the location. You can see it soaring from anywhere. To be part of the crowd, you can buy an entry ticket to the At the Top deck, which is the 124th floor of the 160-story building. And you can go all the way top to get the beautiful panorama view. So that's Burj Khalifa, which you definitely don't want to miss. The next one, which we'll be talking about. So what is Dubai without shopping? There are plenty of magnificent malls in Dubai. And in Dubai, malls are not only about shopping. It's all about entertainment. Let's begin with the Ibn Battuta Mall. You must have heard of this traveler, or let's say people are confused whether he's an explorer. Well, this mall is based on him. This is the largest theme-based mall. Ibn Battuta was an Arabic traveler. So the mall is based on his Silk Route, which he carried upon. So the mall is themed upon various countries like Iraq, Persia, and then Arabian Peninsula, Somalia, Swahili, and South Asia, Southeast Asia, China. So it goes on and on. So the mall is completely themed based on these countries, and you will experience the culture of these countries and nations. Repeat. So you will experience the culture of these nations when you visit the mall. It is a truly great experience. And this mall is not only for shopping, guys. This is a true entertainment spot and a spectacular treat for the eyes. Now the next mall is something very, very special. This is near Burj Khalifa on the same street. The Sheikh Zayed Road is a very important road. It's filled with skyscrapers from the right and the left. So it's been soaring throughout Dubai.
And I forgot to mention about Burj Khalifa earlier. It's that building where Tom Cruise leaped in Mission Impossible Ghost Protocol. So you definitely do want to go and see that building. Now let's get back to Dubai Mall. So did you know this is the largest shopping mall in terms of area in the whole wide world? So you definitely need to go to this mall. And what is special about this mall? What makes it a very good tourist attraction? And one thing I want to tell you guys, it is one of the most popular malls in the entire world. In 2012, it was rated the top most visited mall in the entire world. So guys, do not miss this. So what is so special about this? We have the Dubai Aquarium. It is the largest acrylic panel aquarium. I know I'm going on about how this is large and that is large, but guys, that is what Dubai is about. Now apart from the aquarium, or let me go on a little more about the aquarium, it has species of fishes which you would never even imagine, and it's just beautiful to watch because they just soar over your head. It's completely made of an acrylic material, so you can actually see the fish and the sharks and whatever and all the sea animals which you call it. They'll be soaring right over your head and you can see every feature of them. So that's definitely an experience, and it actually spans the entire ground floor of the Dubai Mall. Now the next attraction of the Dubai Mall is the ice rink. Can you imagine an ice rink in the middle of the mall? That is what Dubai is about. So do visit Dubai Mall. And I forgot to mention, it has the world's largest candy shop. It's called Candylicious. So guys, Dubai is all about making it big, and Dubai Mall is something that you guys have to visit. And it's not only for the shopping, it's for the leisure activities. Talking about shopping, do not miss visiting Dubai during the month of March, because this is when the shopping festival takes place. It's the World Carnival where people from all over the world come just for this festival, and this is huge in Dubai Mall. So do go to Dubai during March, and that too, visit Dubai Mall. The next mall that we will go to is the Mall of Emirates. After the Dubai Mall, one should visit the Emirates Mall definitely. It's not only magnificent, it has one of the largest artificially created snow environments. It's called Ski Dubai. It is not cheap in price, but it's definitely worth every penny to delve into this winter wonderland. In Ski Dubai, you also get to witness a live encounter with penguins. Yes, it is indeed magical to be in that place. You also have skiing classes which go on, so please just do not miss this opportunity. When you go to Mall of Emirates, the only thing that you have to check out is probably Ski Dubai. It's expensive but completely worth your penny. So this is it about the malls of Dubai, the recreational facilities that are completely worth your time. The next attraction I'm going to recall is the Desert Safari. It was one trip that I would never ever forget. So how do you go about it? Basically, this facility is available on the outskirts of the man-made wonder, or rather I'll say outskirts of Dubai. So what happened? So we go there, and then there are these hardcore vehicles like Hummers and Range Rovers. So we got into a Hummer, and our rider was a Pakistani driver. Okay, so the Desert Safari. So there's a huge camp in the middle of the desert. Now it's practically not possible to walk by yourself. One, because it's super far, and second, it's hard to trek over the desert sand. So you have hardcore vehicles. You have Hummers. You have Range Rovers. Yeah, that's what they call it, right? So we went on a Hummer, exactly. The car itself is a pleasure. So anyway, we had a Pakistani driver, and he was literally bouncing over the sand dunes. He had to drive us to the desert camp. And while we go on the desert camp, it was the most amazing moment. It's something that I would never forget. The ride was crazy. We were in the air like most of the time. My mom was super scared, but me and my brother totally enjoyed it. Because the Pakistani driver, he was just swirling across the sand dunes. And half the time he was in the air. So it was a brilliant, brilliant ride. They must be super talented to take us all the way to the desert camp in that Hummer. Of course, they'll enjoy riding the Hummer. But basically, one thing I starkly remember about the Desert Safari was the ride in the Hummer. Because it was not only about the vehicle, but how we jumped across the sand dunes. It was a completely adrenaline rushing experience.
So once we get there to the camp, we were astonished. It was a huge place and it had a buffet, an elaborate buffet with traditional food like hummus, kubus, and then there was a sweet round thing. I forgot what it was called, but it was really yummy. So it was all about that, and it was barbecues, and you get to cook your own kebab by yourself. They'll give you a separate tent. So it was an amazing experience. But as soon as we got there, it was around evening, and the first thing they show you is a huge falcon. A guy, a tamer, would be having the falcon, and you get to actually hold it. The falcon would be on your shoulder, and you get to, of course, take pictures. I was scared the first time, but it was really amazing. They've of course tamed the falcon so that it does not do anything to you or harm you. But it's an amazing experience because the falcon almost looked like half the size of me. So it is amazing to just hold a falcon. We see them in movies and all. You actually get a chance to hold them. Now the second thing that you would be doing is a camel ride. You must be thinking you get a camel ride here and there, even if you're not in Rajasthan, even if you go to Hyderabad, you get camels. But this is a different experience because these are the true camels of Dubai. They will take you through the sand dunes. So you're actually going on the camel through the sand dunes. It is an experience in itself. So do not miss that. Actually, it's not possible to miss all of that because the desert safari comes in a package, including the ride, including the falcon, and including the camel, including the elaborate buffet. And let's not miss what happens in the night is even more amazing. This is as Arabian as you can get. Yes, this is belly dancing. Yes, there's belly dancing in the middle of the desert camp. It was an amazing experience. Of course, the woman was super talented and everybody obviously thoroughly enjoyed it. And along with the women, there were also men who were singing. And the most amazing part was that they involved everybody in the audience. And one thing I'd like to point out about Dubai is the diversity. Not only the diversity of the tourists, of course you see tourists from various destinations, from Southeast Asia, from South Asia, from the European countries, from Australia, and from Africa. So you see a complete diverse tourist crowd. But that is not only the speciality about Dubai. The people of Dubai, the citizens of Dubai are diverse in itself. You'll see Filipinos, you'll see Indians, you'll see the Arabs, of course, and the Arabs are from different areas of Middle East itself. And you can see a distinction in the way they wear their wardrobe. And not only that, you'll see a lot of Europeans in Dubai. So you'll see a complete diverse culture when you go and roam around Dubai. And in the desert safari is particularly very interesting because everybody will be dancing together, and the belly dancers and the men who sing along with them, they would call everybody on the dance floor and we'd all be dancing. And the belly dancers were superbly talented. I don't think anybody can shake it like. Okay, so that was about desert safari. You do not, especially don't miss the desert safari. It is a must do in Dubai. It is more worth than anything you'd ever come across. And trust me, till date, it's the first thing that strikes my mind. The one thing when I think about Dubai is the Hummer ride and swooping across the sand dunes. And of course the belly dancing and everything. So it was amazing. So you do have to go to the desert safari. Now a very important destination that we'll switch on to is the Global Village. Sounds fancy, right? Global Village. Sounds most like a oxymoron. Anyway, so what you would see in this destination is truly mind-blowing. This is not exactly a mall, it is an open area. And the speciality about this destination, it is a replica of various destinations across the world. Like I was walking as I enter through the Global Village. There's a mini replica of Venice. I'm actually going in one of the Venice boats. And it's all replicated within the Global Village. And I'm talking not only about Venice, you have the Chinese monasteries, and you have a lot of other things from various countries. So you have the complete theme of the village is based on different countries. The speciality of each country is depicted out there. The replica of each country's symbol is present out there. And that is not only it. It's not only the treat for the eyes, guys. Because if you enter Global Village, to the right and to the left, they almost cover every country. And each country gets an area where they get to portray their culture, their food, their traditions, the most sought after souvenirs from the country.
So it is definitely something that you need to see. And the most amazing thing about Global Village is that it covers most of the countries in the world. So you turn around, you can almost not think of any country that they've missed. So I particularly like the Thailand area, where I had tasted these Thailand sweets that they readily make. It was super fresh and it was delicious. And not only that, I also got to visit Singapore, and I also got to visit Somalia. So you get to taste not only the delicacies of that land, but you get a glimpse of what their culture is. And Dubai being a truly global destination, Global Village is something that you have to visit. It will mesmerize you with the diverse cultures of the world. So we're talking about Dubai, and I hope I mentioned, or you guys would always know, that Dubai is pretty much surrounded by water. So what would you expect? You must be wondering how come this female hasn't spoken about the Jumeirah beach, or rather any beach in Dubai. Particularly, let's visit the Jumeirah beach. This is a beautiful beach, and the special part about it is it's bustling, and yet it is spick and span, unlike the beaches here in India. The white sand, the blue waters, completely something that you would definitely dream of, and is the best way to beat the heat of the scorching desert land. So do visit the Jumeirah beach. And most of the times in Jumeirah beach, you will see the Europeans or the Americans, but then that is a sight that you would see even in Goa. But Jumeirah beach is something very special. The stalls to the side, the hotels to the side are beautiful. And along the beach, there is the Dubai Zoo, of course. You should visit the Dubai Zoo because the diversity of the species and the endangered species that they've got there is something that you never see, or rather, some animals that you would have never seen in your entire life. So Dubai Zoo is something that you should go. It is a walkable distance along the Jumeirah beach. So you should visit the Jumeirah beach and finish it off by visiting the Dubai Zoo. Now we're talking about Jumeirah. What is Jumeirah super famous for? Of course, the Jumeirah Hotel. This is a very interesting hotel, mainly because of its architecture style. It's more like a hunchback, or let's say like a surfer board. That's what I would call it. So the design is like that, and it's truly extravagant just to look at it from outside. Of course, if again you're a millionaire, you can go and stay in the Jumeirah Hotel. But of course, it's not that expensive as Burj Al Arab. It's a 7-star hotel. What do you expect? Now we're talking about Jumeirah and Burj Al Arab. How could I miss the Wild Wadi theme park? This is a world-renowned water theme park. And if you want more adrenaline rush, this is the place that you have to be. This is one of the largest theme parks in the world. And of course, you get a special pass from Burj Al Arab if you're a hotel resident. So Wild Wadi is something that you definitely need to go to, especially if you're going along with a group of friends. It's something that you'll truly enjoy, an extravagant theme park that you probably wouldn't have come across in your life. So do visit Wild Wadi when you're going and clicking pictures at the Burj Al Arab. Now what is next? This is something unique. These are the man-made wonders. Dubai is famous for quite a few things. The tallest hotel, the tallest building, the largest mall. Now we have something even more spectacular. Dubai is famous for its artificial islands. Yes, they call the Palm Jumeirah the world, the universe. The Palm Jumeirah is an artificially created island. And it's called Palm Jumeirah, of course, because from the bird's eye view, it's a truly great attraction. The island is in the shape of a palm. And the world, from a bird's eye view, is in the shape of the world, of course. And the universe in the bird's eye view is as the name says. So I particularly visited Palm Jumeirah because the world and the universe is relatively new. The Palm Jumeirah is the most amazing attraction of Dubai. The speciality of the island is that it is in the shape of the palm, and each of the leaflets of the palm has villas which must be super expensive. I know Shah Rukh Khan for a fact owns a villa in Palm Jumeirah. So it's a beautiful place. You get your own sand dune buggy
and then you get a typical Dubai villa, which is a mixture of a traditional and a modern architecture, where instead of air conditioners, they have cross ventilation that completely keeps you cool even during the scorching summers. And of course, it's a desert, so it'll be super hot. So imagine how the natural ventilators keep the villas extremely cool. So not only is that special about Palm Jumeirah, you have Atlantis as you enter Palm Jumeirah. Atlantis is one of the many hotels in Dubai, and the speciality about it is a true wonder. It is more like a castle, if you would ask me. So most of the time when we passed it, we were clicking pictures from outside. And of course, it has its own leisure activities and recreational activities like the malls, which I was talking about, within Atlantis. You can go underwater from Atlantis. It is a completely amazing tourist attraction. And the thing famous about Atlantis is on the way to Atlantis, you're actually going through an underwater bridge. Yes, Dubai has an underwater bridge. So suddenly you're going through the land and the bridge connects you from below the sea. So that is something that you have to experience. So Palm Jumeirah is all about Atlantis, and of course the beautiful villas and the beautiful roads. It's a complete treat for the eye. So when you go to Dubai, do not miss Palm Jumeirah. Of course, visit the world and the universe, but do not miss Palm Jumeirah. I know it sounds like I'm going on about some philosophy, but the places are actually named that. And I'm telling you, the names of the places are completely apt for what they are. So this was about Dubai for this episode. And I'm telling you, this is not even half the places that I have covered. There's plenty more to go, and we have more episodes on Dubai just for you. So guys, stay tuned to Travel Bonanza with your host. This is VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello folks, this is 90.8 FM. VIT Community Radio. Tune in, zone out. Welcome to the show called Ramblings of a Physicist. This is Kabir. And this is Shruti. Shruti, let's talk about technology. I cannot discern why we humans were created, or even engineered if so. And in all probability, there is none, at least on this side of the realm, who could represent that. Answer that with incontrovertible proof, with indubitable proof. No. So we agree, we don't know. We have by no means ever known. Well, at times I ponder, how is it conceivably even possible that not just one or two, but a colossal mass of about 100 billion individuals, the entire human race, started scuttling down the path and then shuffling, walking, trotting and now sprinting, tearing down this path of time when there was a dearth of goal, when there was an absence of knowledge. We knew not where we came from. We knew not why we came from wherever we came from. We knew not what we were supposed to do when we came from wherever we came. And we knew not how we were supposed to do whatever we were supposed to do. And to reach where we are, and to look at the world around me, it just gives me a sheer awakening of the fact that we human beings have surpassed ourselves over and over again, time and time again. I am plain struck by entelechy. I gaze back and I am ogling down this path, and I gather that we weren't born as a super species, but we sure became one. And it won't just stop there. We are being ushered, rushed by this unrelenting, unstoppable force, and it won't stop. As Jason Silva says, till we turn into gods, the force, technology. These modest-looking bare fingers, which now control ridiculously powerful machines, are the very same that scratched at cave walls to count. What happened in the interim?
Sure, we biologically evolved. Sure, we went through natural selection, as Mr. Darwin says. But sometime in the last 50,000 years, with the invention of culture, the biological evolution of humans ceased and evolution became an epigenetic cultural phenomenon, as stated by Terence McKenna, and we as humans collectively started, there's no easy way to put it, we ushered ourselves into this secondary force of evolution called technology. We adopted technology. Technology is the real skin of our species. Humanity, correctly seen in the context of the last 500 years, is an extruder of technological material. We take in matter that has a low degree of organization. We put it through mental filters and we extrude. That is what we do. we have seen the same species surpassing its own ancestors at the unfathomable scale. So what happened? Well, we started making, modifying, using, upgrading, interacting, sharing, collaborating. We started knowing. Technology happened. Technology did. I cannot perhaps reproduce from my own understanding the real significance of the point where we humans have reached today. Allow me to quote McKenna Terence again. We are now, there can be no doubt, in this final historical seconds of that crisis. A crisis that involves the end of history. Our departure from the planet, the triumph over death, and the release of the individual from the body. We are in fact closing the distance with the most profound event a planetary ecology can encounter. The freeing of life from the dark paralysis of matter. The old metaphor of psyche, as the caterpillar transformed by metamorphosis, is a species-wide analogy. We must undergo a metamorphosis in order to survive the momentum of the historical forces already set in motion. And it's exciting because all this leaves just one question in our head. Where is this leading us? Where exactly are we heading? Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. कच्चे धागे रिश्तों के टूटे हाथों से तेरे फिर न आएगी मिटे लकीरें हाथों की जाने हर जाई न तू मेरा रांझना हुड़ मंगदी दुहाई न तू मेरा रांझना झूठी कसमें खाई न तू मेरा रांझना मंगदी तेरे हाई न तू मेरा रांझना நேர்ல இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த் வந்திருக்கேன். ஏன் கூட வந்திருக்கிறாரு ரஞ்சித் குமார். என்ன ரஞ்சித் குமார், ரொம்ப சைலண்டா ரஞ்சித் குமார் அப்படின்றீங்களே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் இடித்து தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு சிமெண்ட்டை போட்டு காரை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு. ஓ, வேற ஒரு சிந்தனையில் இருக்கீங்க. ஆனால் அந்த சிந்தனை எந்த அளவுக்கு நல்ல சிந்தனை அப்படின்றத பற்றி கொஞ்சம் அலசி பார்க்கலாம். என்ன பண்ண போறேன்னு சொன்னீங்க? வீடு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லையா? சரி. இப்போ வந்து தோட்டத்தெல்லாம் நீக்கிட்டு சிமெண்ட்டை போட்டுட்டு பின்னாடி ஒரு வாஷ்ரூம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். வீட்டில் தோட்டம் இருக்கு. தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்கு? ஒரு வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரம், ஒரு தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், மொத்தம் 3 மரம் இல்லை, இருக்கு. இன்னும் ஒரு மாங்காய் மரமும் இருக்கு. மொத்தம் 4 மரம் இருக்கு. இந்த 4 மரமும் எத்தனை வருஷமா இருக்கு? இல்லை, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இருக்கும் போதுலேருந்தே இருந்துட்டு இருக்கு. நான் புதுசாக செம்பருத்தி செடி அப்படி இப்படின்னு ஒரு 4 செடி வச்சிருக்கேன்.
சரி. மாங்காய் மரம் எந்து. இப்போ இந்த இடத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க ஏதோ ஒன்று பண்ண போறீங்க, சிமெண்ட் போட்டு மூடிடுவீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வேற எதனா ரூம் போட்டா ரெண்ட்டுக்காவது வரும் இல்லையா? அப்ப அந்த மரத்துக்குன்னுட்டு கொஞ்சோண்டு இடம் விட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாதா? மரத்துக்கு இடம் விட்டா என்ன? ரஞ்சித் சார், இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லாத ஒரு விஷயம் ரஞ்சித் சார். அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுதா? இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் ஹீட் ஜாஸ்தி ஆகிடும் இந்த உலகத்தில். அதுக்கு பல விஷயங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு விஷயந்தான் இப்போ நீங்கள் செய்ய போகிறதா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அறிவமாயிரம் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யணுமா வேண்டாமா. ஏன்னா ஒரு 4 மரம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 50 வருஷம் மரம் வளர்ந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம மூதாதையர்கள் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, அது எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இப்போ இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஏற்கனவே இந்த உலகம் வந்து ரொம்ப சூடாகிட்டு இருக்கு. இந்த சூடுனால தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில் நீங்கள் இன்னமும் மரத்தை வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் தான் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்காது. நீங்கள் பயன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் இதுலேருந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் இன்னொருத்தர யோசிச்சு பார்க்கலாமே. குளோபல் வார்மிங் பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு சொல்லி பாருங்களேன். நீங்களே இன்னொருத்தர மறு ஆய்வு செய்கிற மாதிரி இருக்கும். நானும் அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்காமல் விட்டுட்டேன். குளோபல் வார்மிங் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு மேலே வந்து ஓசோன் படலம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், அதுதான் வந்து சூரிய ஒளியை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்ம 0.18 டிகிரி வந்து இன்னும் மேலும் சூடுபடுத்தியிருக்கோம். இது எதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் பொல்யூஷன், நம்ம வண்டியிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களால தான் வந்து அந்த ஓசோன் லேயர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நாம் யாருமே வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. நாம் வண்டி ஓட்டுறோம், அந்த வண்டியை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து நிச்சயமாக வந்து ஒரு டிமெரிட்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து எந்த அளவுக்கு நாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்குது. அதை வந்து நாம் ஒழுங்கான பெட்ரோலோ வண்டி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி ஓட்டணும்னா அதுலேருந்து வர புகை வந்து கொஞ்சம் குறைந்த அளவில் வரலாம். சரி, இதெல்லாம் வந்து நம்ம பயன்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதோடைய ஆழமான ஒரு பிரிவுகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைப்படிவ எரிமங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்களே. அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னென்னு தெரியுமா? தங்கம். நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம வேறு சில பயன்பாடுகளுக்காக செய்கிறது. அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கரி, பெட்ரோல் எல்லாமே இதில் தான் அடங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே புதைப்படிம எரிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் காடு அழிக்கிறது, இந்த மாதிரி காடுகள்லாம் அழிக்கிறது. அது இல்லாமல் வேறு சில விஷயங்கள், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே உருவாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த காடு அழிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. இதை வந்து டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த டீஃபாரஸ்டேஷனை நம்ம இப்போ ஏன் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம். முன்னெல்லாம் வந்து நம்மளோட மூதாதையர்கள்லாம் வந்து ஆல்ரெடி காஞ்சி போன மரங்கள்லேருந்து வந்து விறகு தான் வெட்டுவாங்களே தவிர அந்த மரத்தை வந்து வேரோடு அழிக்க மாட்டாங்க. அதிலிருந்து நம்ம பயன்படுத்திக்குமே தவிர அந்த மரத்தை என்றைக்குமே நம்ம அழிச்சதில்லை. ஆனால் இப்போ நம்ம ஒரு காடு மரம் எதையுமே வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன் இப்போ நானே கூட அந்த விஷயத்தை தான் வந்து யோசிச்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த காடை அழித்து அந்த பயன்பாட்டையே நம்ம மொத்தமாக நிறுத்திடுறோம். நம்மளோட மூதாதையர்கள் எப்படி நமக்கு விட்டுட்டு போனாங்களோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? கண்டிப்பாக அது நம்மளுடைய கடமை மற்றும் அது வந்து ஒரு உரிமையாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னே கூட சொல்லுவேன். நிச்சயமா. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து போட்டு எரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம். அப்படி தடுத்து நிறுத்தும் போது நம்ம இந்த குளோபல் வார்மிங்க்கு இருக்கக்கூடிய இந்த கேஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ இப்போ இந்த ஓசோன் லேயரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேயே பூதாகரமான ஒரு விஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீராவி பின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, முகில் பின்னூட்டம், அதாவது மேகங்களுடைய பின்னூட்டம் அப்படின்றாங்க. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலை மாறுது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இடங்களுக்கு போவோம், வெயில் காலம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் உயரமான ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மலைப்பகுதிகளில் போனோம்னா அங்கே இருக்கிறதுக்கும் நம்ம கீழே இருக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது இல்லை. சாதாரணமாக அதே மாதிரியான ஒரு வெப்பநிலை தான் அங்கேயும் காணப்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கடலுடைய நீர்மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதாவது பனி பாறைகள் இதெல்லாம் வந்து உருக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகா அப்புறம் ஆர்டிக் பிரதேசம் இந்த 2 இடத்துலையும் பனிப்பாறைகள் உருக ஆரம்பித்து கடலோடைய நீர்மட்டம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதிரியான பனிப்பாறைகள் உருகிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மூலமாக இந்த உலகத்தை வெப்பப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இன்னைக்கு இந்த நிலையில் நம்ம பார்க்கணும். இந்த குளோபல் வார்மிங்க்கு பின்னாடி இவ்வளவு இருந்தாலும் இதோட ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலட்சியம் தான். நம்ம மக்கள் வந்து எது மேலேயுமே வந்து ஒரு அலட்சியம். நம்ம வந்து எதையுமே பொறுப்பாக செஞ்சிருந்தோம்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்க மாட்டோம். பொறுப்பாக செஞ்சுருக்கோமே. நம்ம ஒரு சிலரை வந்துட்டு குறை சொல்லி பத்தாது, ஒரு சிலர் வந்து நல்ல விஷயங்களும் செய்கிறாங்க, அவங்கள பாராட்டவும் செய்யணும். அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. இதை யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இன்னொன்று யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இந்த 2 இயக்கங்களும் சேர்ந்து இந்த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ற சொல்லக்கூடிய IPCC அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க? இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே இந்த குளோபல் வார்மிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பூதாகரமாக ஆகக்கூடாதுன்றதுனால வருஷம் இந்த மாதிரியான வெப்பநிலையை கண்காணிக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் என்ன மாதிரியான கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து, எங்கெங்கெல்லாம் சைக்ளோன் உருவாகுது, எங்கெங்கெல்லாம் வெப்பம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வருஷம் கொடுக்குற இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ரிப்போர்ட். இந்த IPCCயோட ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்மளுடைய ஒரு நாட்டிலையும் எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளணும் இந்த வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன், பல தலைவர்கள், பல நல்ல உள்ளம் கொண்டவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தை நடுவது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் மரம் நடுறோம் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆக்சிஜனை வந்து உள்ளே வாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மரம்ன்றது CO2 அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து உள்ளே வாங்கி நமக்கு தேவையான ஆக்சிஜன்ஸை வெளியே நமக்கு கொடுக்குது. இதை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நமக்கு இந்த குளோபல் வார்மிங் வந்து ஒரு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரியான சந்தேகங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் நம்மளால் இந்த சரி கட்டிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளும் இந்த இயக்கத்தில் ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அதனால் இப்போ ரஞ்சித் சார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பின்னாடி இருக்க வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. அந்த மரங்களெல்லாம் இன்னமும் அப்படியே விட போகிறீங்க. நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் இதை சரி கட்டுறதுக்குன்னு என்னெல்லாம் வழி இருக்குன்றதை நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். இது VIT பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே VIT ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். VIT ரேடியோ, உங்கள் ரேடியோ.
Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம குளோபல் வார்மிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். புவி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ரஞ்சித்தும் நானும் இப்போ தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதாவது ரஞ்சித்தோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியை அழிச்சிட்டு ஒரு வீட்டை இழுத்து கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். அந்த முடிவை இப்போ மாற்றிக்கிட்டாரு. ஏன் மாற்றிக்கிட்டாருன்னா, அங்கே வந்து மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த முடிவை மொத்தமாக மாற்றிக்கிட்டாரு. இன்றைக்கி அவர் இன்னும் 2 மரம் நடப்போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கார். சரி, நீங்கள் வந்து இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்கை தடுக்கலாம், அப்படி தடுக்கிறது மூலமாக இந்த பூமியை வந்து வெப்பமயமாதல்லேருந்து தடுக்கலாம், மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ரஞ்சித் சார், நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா இந்த புவி வெப்பமயமாதல்லேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த குளோபல் வார்மிங்லேருந்து மொத்தமாக வெளியே வர முடியலைனாலும் நாம் வந்து நிறைய விஷயத்த கம்மி பண்ணிக்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் கம்மி பண்ணால் இதுலேருந்து மொத்தமாக வெளில வர முடியலனாலும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்? கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முயற்சி பண்ணும்போது தான், அந்த இடத்த நம்ம மாற்றும் போது தான் வந்து இந்த காடுகள் மரத்தெல்லாம் அழிப்போம். அதுக்கு பரிகாரமாவது நாம் வந்து வீட்டுக்கு எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மரங்களை வீட்டுக்கு முன்புறமாகவும் பின்புறமாகவும் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆக வீட்டுக்கு அழகும் ஆகிடும், அதே நேரத்தில் நமக்கு இந்த குளோபல் வார்மிங்ன்ற ஒரு பெரிய ராட்சசன்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்றீங்க. சரி, நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே லைட் போடாமல் இருக்க மாட்டோம். எல்லாரும் கரண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். லைட் வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது. யூஸ்வலாக டியூப் லைட் போடுவோம், இல்லைன்னா குண்டு பல்பு போடுவோம். ஸோ இந்த மாதிரியான பல்பு எல்லாமே தான் இன்னொரு விஷயத்துக்கும் காரணமாக இருக்குது. அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் காரணமாக இருக்குது. அதனால நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாருமே CFL அப்படின்ற ஒரு பல்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த CFL அப்படி என்ன இருக்குது, இது வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் லைட்டு. ஸோ இந்த ஃப்ளோரசன்ட் லைட் மூலமாக 70% எனர்ஜியை கட்டுப்படுத்த முடியும். அதாவது கரண்ட் உபயோகத்தில் 70% இதில் குறையும். ஸோ இப்படி குறைச்சி நம்ம எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தினோம்னா நம்ம அதிகமான எலக்ட்ரிசிட்டியை கன்சம் பண்ண மாட்டோம். அது ஒரு விதத்தில் இந்த குளோபல் வார்மிங்லேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு தகவலோட ரஞ்சித் சார் அடுத்த தகவல். அது மட்டும் இல்லை, நாம் வந்து இப்போ இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி, அதுக்கப்புறம் இந்த ஹேர் ட்ரையர், வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி வந்து பல ரேடியேஷன் கதிர்வீச்சுக்கள் நிறைய வெளிவரக்கூடிய மிஷின்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதோட பயன்பாட்டுகளை அட்லீஸ்ட் குறைச்சோம்னா கூட நமக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆதாயமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து நம்ம பெட்ரோல் வந்து பயன்படுத்துறது வந்து சரியாக பயன்படுத்துறது கிடையாது. அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இன்ஜின் ஆயிலை கரெக்டாக போட்டு புகையை வந்து கம்மியாக வர மாதிரி பயன்படுத்தணும். நிறைய புத்திசாலிங்க கெரோசின் ஊற்றிலாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்தாங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லது. சரி, இப்போ நீங்கள் கார்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா, உங்களுடைய எக்கனாமிக்கையும், அதாவது உங்களோட பர்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது? அதாவது
அதாவது காசை மிச்சம் பண்ணலாம்னு சொல்ல காசையும் மிச்சம் பண்ணலான்னு சொல்றேன். அதே நேரத்துல இந்த குளோபல் வார்மிங்ல இருந்தும் தப்பிக்கலாம். என்னன்னா இப்போ வெள்ளூர்ல இருக்கும்போது எல்லாரும் பார்க்குறோம் நிறைய கார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார் யூஸ் பண்றவங்களுக்கான ஒரு டிப்ஸ் இது. நீங்க வந்து இந்த குளோபல் வார்மிங்லேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களோட சுற்றி உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களோட வேலை செய்கிற பல பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் கார் வச்சுருப்பாங்க, நீங்களும் கார் வச்சுருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரே இடத்துக்கு போக வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களோட காரை விட்டு வாங்க, என் காரில் போகலான்னு கூப்பிடுங்க. நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் பண்ணுறது சரியாக வரல அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் உங்கள் காரில் அவரை கூட்டு போங்க, மறுநாள் அவரோட காரில் நீங்கள் போங்க. நல்லா இருக்கே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பல நாடுகளும் பங்கேற்று இந்த ஒரு விஷயத்தை செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 4 பேர் ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை போகிற வழியில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரே ஒரு கார், இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னா அந்த டியூஸ்டே அன்னைக்கு அவர் ஒருத்தர் காரில் வருவார், வெனஸ்டேக்கு இன்னொரு காரில் வருவார், தேர்ஸ்டே அன்னைக்கு இன்னொருத்தர் அதே அவரோட காரில் வருவார். இப்படி ஒரு நாளும் யூஸ் பண்ணும்போது வாரத்துக்கு ஒருத்தவங்களும் ஒரு நாளைக்கு அவங்களோட காரை ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால பெட்ரோலும் கன்சம்ஷன் ஆகும், அதே நேரத்தில் உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் லாபம் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு முறையை நம்ம வேலூர்லேயும் ட்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்று கூடுற இடம் இந்த திருவிழா, அதுக்கப்புறமேட்டு இந்த யார் வீட்டிலனா வந்து சாவு நேர்ந்துட்டாலோ வந்து நம்ம நிறைய வெடிக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொல்யூஷன். அவ்வளோ சவுண்ட் நாய்ஸ் பொல்யூஷன்னு சொல்லலாம், ஏர் பொல்யூஷன்னு சொல்லலாம். அதுவும் வந்து குளோபல் வார்மிங்க்கு ஒரு பெரிய காரணம். நம்ம வந்து பொங்கல் வந்ததுன்னா முன்னாடி போகி வரும், பழைய பாய கொளுத்துல ஒரு நியாயம் இருக்குது, டயரெல்லாம் பிடிச்சி கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால கார்பன் மோனாக்சைடெலாம் வெளியே வருதுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. செய்யவே கூடாதுன்னு சொல்ல வரேன். சரி, இப்போது நம்மளுடைய பூமிக்கு வெளிச்சம்ன்றது எங்கேருந்துங்க வருது? சூரியன்லேருந்து வருது. சூரியன்லேருந்து இந்த வெளிச்சம் மட்டும்தான் வருதா? அது இல்லாமல் சூரியன் வந்து பல நல்ல விஷயங்களை தருது. நான் இந்த சோலார் எனர்ஜி, இந்த கரண்ட்டுக்கு பதில் வந்து இந்த வாட்டர் ஹீட்டர்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடடே, நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க ரஞ்சித். நான் சோலார் எனர்ஜி பற்றி தான் சொல்லலான்னு வந்தேன். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல விதமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லிக்னைட் கார்பரேஷனில் லிக்னைட்டை எரித்து அது மூலமாக தெர்மல்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள். ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு விண்ட் மில் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து எடுக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டு பவர், அந்த விண்டு பவரில் ஒரு ப்ரொப்பலர் வச்சுட்டு அதுலேருந்து பவர் எடுக்கிறது. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வைக்கும் போது ஒரு விண்டு பவரை ஜென்ரேட் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான, தண்ணியில் ஓடக்கூடிய அந்த ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணுறது மாதிரி வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் சோலார் எனர்ஜியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து பயன்படுத்தலாம். ரொம்ப சின்னதாக ஒரு சோலார் பேனல் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீட்டுக்கு ஒரு 2 லைட் ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி செட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள். இந்த ஒரு சின்ன விஷயங்களை நம்ம கவனமாக எடுத்து செயல்பட்டோம்னால இந்த குளோபல் வார்மிங்கை தடுக்கலாம். ஸோ இப்படி ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் அடுத்த டிப்ஸ் கொடுங்க பார்ப்போம். அடுத்த டிப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து உலகம், இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இவன் வந்து வாயில்லா ஜீவனுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். காடுகள் அழிப்பதன் மூலிமா நம்மளோட பறவைகள் விலங்குகளோட உரிமையை தட்டி பறிச்சிடுறோம். அதுக்கப்புறம் புலி கிராமத்துக்குள்ளே வந்துருச்சு, யானை ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா அது மேலே போய் பழி போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இடத்துல நம்ம இருந்து அதுங்களுக்கு வாழறதுக்கான இடத்த கொடுத்தோம்னா அது ஏன் நம்ம இடத்துக்கு வரப்போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் சொல்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம காடுகளை அழிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் அழிக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ரஞ்சித் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த காடு அழிப்புன்றதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் நகரமயமாதலில் ஒரு பெரிய சிக்கல் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு. அதாவது விளைநிலங்களில் வந்து பிளாட் போட்டு விற்கிற ஒரு சில விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு, அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்களையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம போய் வாங்க போகிறோம் நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா அந்த இடத்த பற்றின முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி தண்ணி ஓடி இருக்கா, அதாவது நீர்நிலைகளை எதையும் நம்ம ஆக்குபை பண்ணுறோமான்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு அதையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா வீடு கட்டணும்னா நல்லது. ஏன்னா இப்போ நீர்நிலைகள் பல அழிஞ்சே போயிடுச்சு. ஒரு காலத்துலலாம் முழு ஏரியா இருந்தது, இன்றைக்கி வந்து வீடுகளை ஒரு நகர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மாறி இருக்குது. ஸோ
ஸோ நம்ம இனிமே ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நீர்நிலையாகவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டு அப்புறமா வாங்கினோம்னா இந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு இந்த குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த ஈகோவில் வந்து இந்த க்ரீன் இந்த எப்படி சொல்கிறது, இந்த டங்கில் இருந்து வந்து பெட்ரோல் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், மாட்டு சாணத்துலேருந்து கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையுமே செய்கிறாங்க. கோபர் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இப்போ எரிவாயுவாக பயன்படுத்தலாம். இந்த கோபர் கேஸில் ஒரு சின்ன விஷயம், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கிங் கேஸ் பண்ணுறோம்ல, அதாவது எல்பிஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்பிஜி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்லேருந்து தான் வருது. ஏன்னா பெட்ரோலியம் அப்படின்னும் போது கீழே ஏற்கனவே இந்த படிம நிலை எரிப்பு அப்படின்னு சொன்னோம்ல, அதுலேருந்து தான் வருது. ஆனால் இந்த கோபர் கேஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பயோகேஸ் அப்படின்ற ஒரு முறையில் உருவாக்கப்படுறது. இந்த பயோகேஸுன்றதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாடு, சில பேர் வளர்ப்பாங்க, கிராம பகுதிகளெலாம் இருக்கும்போது மாடுகள் வளர்ப்பாங்க. அந்த மாடு அதோடைய சாணம் இதெல்லாம் பயன்படுத்தி உருவாக்குறது தான் இந்த பயோகேஸ். சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம குப்பைகள் இருக்கு இல்லைங்களா, இதை பயன்படுத்தி கூட வந்து நம்ம ஒரு 25% குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அலுமினியம், கிளாஸ், கார்ட்போர்டு இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம மரத்தை வெட்டுறதே வந்து நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பேப்பருக்காக மரம் வெட்டுறோம். இதை வந்து நம்ம இந்த பேப்பர்ஸை வந்து வீணாக்குறோம். அதுக்கு பதில் அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணோம்னா நம்ம பேப்பருக்காக மனம் வெட்ட வேண்டிய விஷயங்கள் ஏற்படாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த பேப்பர்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு வரலாற்றுலேருந்து ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நம்ம தேசப்பிதா காந்திஜி அடிகள் இருக்காங்க, அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்த வந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க, என்னத்துக்கு நீங்கள் வந்து சின்ன சின்ன பேப்பர்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க, கட் பண்ணி அப்படின்னு கேட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் அது எழுதின பேப்பராக இருந்ததுனால தான் குறிப்பாக அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி அந்த கேள்வியை கேட்கும்போது காந்திஜி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் அந்த காலத்திலேயே வந்து இந்த குளோபல் வார்மிங்கை பற்றின ஒரு பதிலாக இருந்திருக்கு. அதாவது இந்த பேப்பர் வந்து ஒரு பக்கம் எழுதியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் எழுதலை, இதை சும்மா அப்படியே விட்டுட்டீங்க, இதை நான் கட் பண்ணி இன்னொரு பக்கமும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ காந்திஜி அடிகள் அன்னைக்கே இந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வலியுறுத்தியிருக்காரு. நம்ம தேசப்பிதா காந்திஜி அவங்க சொன்ன விஷயத்த நம்ம இன்னைக்கு பயன்படுத்தினோம்னா இந்த குளோபல் வார்மிங்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இப்போ வந்து நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதோட டீட்டெயில்டான சில விஷயங்கள் தெரியாது. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே வந்து செடி வளர்க்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது வேற ஒன்றும் இல்லை. 99% க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இல்லை, ஒரே 1% தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இந்த அட்மாஸ்பியர்லேயே இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் நான் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வாழணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து சூரியன் ரொம்ப சுட்டெரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மரங்கள் வளர்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் தொட்டியில் வளர்க்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் சின்ன இடம், கிராமப்புறம் இல்லாமல் நகரப்புறத்தில் எங்கே பார்த்தாலும் கட்டடமாக இருக்கிற ஒரு இடத்துல வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட வெப்பத்துக்கு அந்த செடிகள் தாங்க முடியாது. ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய க்ரீன் ஹவுஸை வந்து அங்கே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு க்ரீன் கலர் கிளாத்தை வந்து ஒரு வீடு மாதிரியான அமைப்புக்கு உருவாக்கி அதுக்குள்ளே வந்து செடிகள் வளர்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு முறையை வந்து ரொம்ப காலமாகவே இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பல பேரும் வந்து இந்த மாடி தோட்டம் அப்படின்ற ஒரு முறையில் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து நம்ம இப்படி பேசுகிறதுன்னு இல்லாமல் ஸ்கூலில் வந்து இதை நம்ம நிறைய இன்சிஸ்ட் பண்ணோம்னாக்கா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம், அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இதுக்காகவே தான் வந்து அவங்க ஒரு முன்னோட்டமாக இருந்து பின்னாடி வரவங்களுக்கு வந்து அதை செய்யணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காகவே, ஏன் நம்ம அப்துல் கலாம் கூட பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லியிருக்காரு. அதை மனசில் வச்சு நிறைய இளைஞர்கள்லாம் மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாமும் பல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து இதோட இம்பார்ட்டன்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்கணும். சரி, இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் போய்ட்டு ஒரு 2-3 ஜாமான் வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பை எடுத்துகிட்டு போகல, என்ன பண்ணுவீங்க? ஒரு கேரி பேக் வாங்குவோம். அந்த கேரி பேக்கை என்ன பண்ணுவீங்க அப்புறமா? ஊக்கி குப்பையில் தான் போடுவோம். அது எந்த குப்பையில் போடுவீங்க? கண்டிப்பாக இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு நானே நினச்சேன். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இந்தியாவில் யாருமே
மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து பார்க்கறதே இல்லை. எல்லாத்தையுமே ஒரே குப்பையில் தான் போட்டுட்டு இருக்கோம். ஒரு சில இடங்களில் அந்த குப்பை தொட்டியையும் கூட பயன்படுத்தாமல் சும்மா எங்கே கிடைக்குதோ அங்கேயே போட்டுட்டு போகிற ஆட்களும் இருக்காங்க. அவங்கள எல்லாருக்குமே சரி, நம்ம குப்பையை போடுறோம்னாலும் சரி குப்பை தொட்டியில் அவங்களுக்கும் சரி, அதாவது குப்பையிலேயே 2 விதம் இருக்குது, மக்கும் குப்பை மக்காத குப்பை. ஒரு சில இடங்களில் சிகப்பு கலரில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. அந்த டஸ்ட்பினில் நீங்கள் மக்கிற குப்பையை போடாமல் மக்காத குப்பையை போடணும். க்ரீன் கலரில் ஒரு டஸ்ட்பின்னு இல்லைனா ப்ளூ கலரில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அதில் மக்கும் குப்பையை போடணும். இது மூலமாக மக்கிற குப்பையையும் மக்காத குப்பையையும் தனித்தனியாக பிரித்து மக்கும் குப்பையை வந்து சாதாரணமாக ஒரு டம்பிங் ஏரியாவில் போடுற மாதிரியும் அந்த மக்காத குப்பையை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு வழிக்கு கொண்டு போகிறதுக்கும் எளிமையாக இருக்கும். இந்த ஒரு முறையை நீங்கள் என்றைக்காவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அப்பப்போ வந்து நம்ம காலேஜ்லேயே கூட வந்து அதை வச்சுருக்காங்க. நான் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸை பொதுவாக அதில் தான் போடுவேன். ஆனால் வந்து இந்த கடைகள்லையும் நிறைய இடத்துலையும் இந்த கேரி பேக்கை விற்கிறதே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பேப்பர் பேக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். டீ காஃபி குடிக்கிறோம், நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் டம்ளரில் குடிக்கிறதுக்கு பதில் அதையும் பேப்பர் டம்ளரில் குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பிளாஸ்டிக்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. நிறைய இடத்துல வந்து வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாத சில இடத்துல நம்ம அதை பயன்படுத்துறது தப்பில்லை. ஆனால் வந்து முற்றிலும் அதுலேருந்து வெளியே வர முடியலனாலும் குறைந்தபட்சம் அதிலிருந்து நம்ம தள்ளி இருக்கிறது நமக்கும் நல்லது. பிளாஸ்டிக்கை வந்து அதிகமாக பயன்படுத்துறது மூலிமா அது வந்து நம்மளோட உடவுக்கும் வந்து கேடு தான். ஸோ வந்து இந்த பிளாஸ்டிக்ஸை கொஞ்சம் நம்மளை விட்டு நகர்த்தி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். சரி, நீங்கள் என்னைக்காவது இந்த ட்ரையர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேர் ட்ரையர் கேள்விப்பட்டிருக்கீங்க. கிளாத்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, தெரியுமா? வாஷிங் மிஷின்லேயே இருக்குங்க, அது போட்டால் சுற்றி இல்லை, அது வாஷிங் மிஷினில் நீங்கள் போடுறீங்க, அது கொஞ்சமாக உலர்த்தி கொடுக்குது. அதை திரும்பவும் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையர்னு ஒரு மிஷின் இருக்குது. இந்தியாவில் அதிகமாக புழக்கத்தில் இல்லைனாலும் மற்ற நாடுகளில் இதை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ட்ரையர்லாம் ரொம்பவும் பிரச்சனைக்குரியது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரையரை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடியில் இந்த துணிகள்லாம் காய போடுங்க அப்படின்னு ஒரு சஜஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம இதைத்தானங்க பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல நூற்றாண்டுகளாக கொடியில் தான் காய போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில நாடுகளில் இன்னைக்கு வந்து ட்ரையர் அப்படின்றக்கூடிய ஒரு மிஷினை யூஸ் பண்ணி தான் இதை காய வைக்கிறாங்க. ஸோ அப்படி காய வைக்கிறதுனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகுது. அதனால ஒரு சில நாடுகளில் இந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்குறாங்க, இந்த குளோபல் வார்மிங்கை தவிர்க்கணும் அப்படின்னுட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் இங்கே வந்து வன்மையாக கண்டித்து சொல்கிறேன். நாங்கள் வந்து கொடியில் தான் காய போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலயமா வந்து நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸ்லேருந்து தவிர்த்து இருப்பது இல்லாமல் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அதற்காக நேரம் ஒதுக்கலனாலும் சும்மா இருக்கிற நேரத்துலையாவது ஒரு மரக்கன்றுகள் நடணும். இந்த உலகத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பசுமையாக விட்டுட்டு போனோம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த உலகத்தை வந்து நல்லபடியாக பசுமையாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை ரஞ்சித் வச்சுருக்காரு. நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது நீங்கள் எல்லாருமே தினமும் குளிக்கிறீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அப்படி குளிக்கும் போது நீங்கள் வந்து ஷவரை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை டேப் வாட்டரை யூஸ் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஷவரில் குளிக்கும் போது ரொம்ப ஈஸியாக குளிக்கலாம், தண்ணி தானாக வரும், மொண்டு ஊற்றி குளிக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை, உடம்பு வந்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் குளிக்கலாம். ஆனால் நீங்கள் ஷவரில் குளிக்கிறீங்க அப்படின்னா 20 தடவை நீங்கள் குளிக்கிறதுக்கான தண்ணீரை வீணாக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிங்க. அடுத்த தடவை குளிக்கும் போது டேப் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஷவரை யூஸ் பண்ணாமல் குளிங்க. இன்றைக்கி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பலவிதமான தகவல்கள் புவி வெப்பமயமாதலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி செயல்முறைப்படுத்துங்க. இந்த உலகத்தை அமைதியாக பசுமையாக வச்சிருக்கிறதுக்கு உதவுங்க. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்னுடன் விடைபெறுவது ரஞ்சித் குமார். இது VIT பண்பலை 90.8. நன்றி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாங்க. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.